கவனிக்கப்படாத ஒரு கவிதையின் சொற்களை போல ஆட்டம் முடிந்த பின் மைதானத்தை வெறித்து பார்த்து கொண்டிருக்கும் நாற்காலிகளை போல கவனிக்கப்படாத ஒரு மலரின் கனத்த மௌனத்தை போல இந்த வாழ்க்கை. இப்படி இப்படி மைத்த விரித்த 70,000 பக்கங்கள் உண்டு. இது போன்ற கவிதைகளை எழுத எனக்கு 1000 பக்கங்கள் உண்டுங்கிறார். எழுத நினைச்சிட்டேன், எழுதி ஆனா முடிக்க முடியவில்லை ஒரு கவிதையை. கடைசி சொற்களை போல கடைசி சொற்களை அமைவது மிகவும் கடினமாக இருக்கிறது என்கிறார். ஆட்டம் முடிந்த பின் மைதானத்தை வெறுத்தி பறக்கும் அந்த சேர்கள். ஒரு நிகழ்வுக்கு எனக்கு சேர்களும் போட்டாங்க, சேர்கள் எல்லாம் விழா முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்ப அந்த நிகழ்வில் சேர்கள் மட்டும்தான் இருக்கு, நாற்காலிகள் மட்டும்தான் இருக்குது. கவனிக்கப்படாத ஒரு மலரின் கனத்த மௌனத்தை போல மலருக்கென்று ஒரு மௌனம் இருக்கிறது. அந்த மௌனத்தை யாருமே கவனிப்பதில்லை. ஆனா அப்படி கவனிக்கிறதுதான் வாழ்க்கை என்று தன்னுடைய கைரேக கொடியில் கனவு பூ என்கிற தலைப்பில் ரவிக்குமார் ஐயா எழுதியதை நான் வாசித்ததில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். வாய்ப்பளிக்கு நன்றி கொடுத்த தமிழ்துறை தலைவர் கலாவதி அம்மா அவர்களுக்கு நன்றி கூறி, என்னை வரவேற்ற புவனா மேடம் அவர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி மேம். நன்றி கார்த்திகா மேடம். அடுத்ததாக எமது கல்லூரி தமிழ்துறை பேராசிரியை திருமதி சத்யா அவர்கள் வள்ளுவ புயல் என்னும் நூல் மதிப்புரை வழங்க அவர்களை வரவேற்கிறேன். சத்யா மேடம். உள்ளத்தினை உயர்த்தக்கூடிய நல்ல உள்ளங்களாக இந்த இணையத்தில் இணைந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய மகிழ்வான வணக்கம். இந்த நிகழ்ச்சியை சிறப்பான முறையில் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நிறுவனங்களுக்கும் ஒருங்கிணைத்து வருகின்ற எங்கள் தமிழ்துறை தலைவி முனைவர் கலாவதி அம்மையாருக்கும் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு என்னுடைய தலைப்பிற்குள் செல்கின்றேன். நான் தேர்ந்தெடுத்த நூல் வள்ளுவ புயல். வள்ளுவ புயல் அந்த நூலின் ஒவ்வொரு கருத்துக்களும் அனைவரும் உணர்ந்து வாசிக்கக்கூடிய ஒன்று. மக்களின் நெறியில் பல புத்தாய்வுகளை பூர்த்திக் கொண்டிருக்கும் நூல் திருக்குறள். தீர்வுக்காக கலங்கி நிற்கும் வேளை தீர்வாக பல அறக்கருத்துக்களை ஊற்றாக வாரி வழங்கும் நூல். இந்நூலின் ஆய்வு பல கோணங்களிலும் பல நூல்களோடு ஒப்பிட்டும் ஆய்வுகள் பல செய்திருந்தாலும் திருக்குறளை உயிர் மூச்சாக சுவாசிப்பவர் அதில் திளைத்து தெளிந்து தான் அனுபவித்த சிந்தனை விருந்தை மக்களுக்கு பரிமாறும் திருக்குறள் தாசனாக விளங்குகின்றனர். அவ்வகையில் ஒரு குறளுக்கு ஒரு நூல் என்னும் வரிசையில் 5வது நூலாகவும் திருக்குறள் தொடர்பான நூல்களில் இந்நூல் 20வது நூலாகவும் பேராசிரியர் அரங்கராசன் ஐயா அவர்கள் வெளியிட்டுள்ளார். அவரையும் வணங்கி என்னுடைய உரையை தொடர்கின்றேன். நூலாசிரியரை பற்றி நான் இயற்றிய ஒரு கவிதை. பொதுமறையாம் வள்ளுவத்தை சிரத்தில் ஏற்றி வலம் வரும் வண்ண பூங்காவாக குறளுக்கு பல குரட்பாக்கள் வகுத்த சீங்காரனாக குறளுக்கு பல நூல்களை யாத்த சொல் அருவியாக குறளுக்கு பல கவிதைகளை வாரியளித்த சீராளனாக திக்குகள் எங்கும் திருக்குறள் புகழ் பரப்பும் தேனியாக பன்முக நோக்கில் ஆய்வுகளை நிகழ்த்தும் குறளாய்வு குடிசிலாக வெடிக்கும் நகையை தோற்றுவித்து துடிக்கும் சிந்தனையை தூண்டுபவராக எழுத்தினிலே ஆக்கம் பொருளினிலே ஊக்கம் தரும் செம்மொழி செம்மலாக தக்க இடங்களில் தக்கோர் பாடல்களை மேற்கோள் வழங்கி வள்ளுவனின் உணர்வுக்கு ஈடானதொரு உணர்வுகளுடன் புயலாக வெளிப்பட்ட நூல் வள்ளுவ புயல். திருக்குறளில் ஒரு பாடலுக்கு ஒரு நூல் தந்தருளிய மதிப்பிற்குரிய ஐயா அரங்கராசன் அவர்கள் மிக சிறப்பாக மேன்மையாக அருமையாக இந்த நூலை வடிவமைத்துள்ளார். அந்த நூலினுடைய ஒரு திறனாய்வு பற்றிய இந்த செய்தியை அதுவும் கவிதை நடையில் புயலின் வேகத்தை காட்டிய விதத்தை இயற்கை புயலும் வள்ளுவ புயலும் ஒரு ஒப்புமை நோக்கில் ஒப்பு நோக்கி இல்லை இல்லை இது
தடுக்கும் புயல், இது ஆக்கும் புயல் என்று வேறுபடுத்தி நிலைநாட்டி வள்ளுவர் புயலாகும் இடத்திற்கும் மென்மையாகும் இடத்திற்கும் ஏற்ற இரக்கம் காட்டி புலவர்களும் கவிஞர்களும் சமுதாய நல நோக்கில் கொண்ட விருப்பத்தின் பேரில் அறச்சீற்றம் அடையும் இடங்களை காட்டி தக்க சான்றோர்களின் கவிதைகள் மூலமும் தன்னுடைய புலமையும் காட்டி செவ்வனே நூலை வடிவமைத்துள்ளார். அடுத்ததாக ஆசிரியர் இந்நூலுக்கு ஆய்வுக்கு எடுத்துக்கொண்ட குறள் பொருட்பால் குடியியல் அதிகாரத்தில் தலையின் இழிந்த மயிர் அணையர் மாந்தர் நிலையின் இழிந்த கடை குறட்பா 964வது குறள். மாந்தர்க்கு இன்றியமையாத ஒழுக்க நிலையிலிருந்து தாழ்ந்து கீழிறங்கக்கூடாது. மானம் கெட்டு தம் நிலையிலிருந்து தாழ்ந்து கீழிறங்கினால் தலையிலிருந்து உதிர்ந்து கீழே விழுந்த இழிவு நிலை அடைந்த மயிருக்கு ஒப்பாவர் என்று கூறுகிறார் வள்ளுவர். அவருக்கு அவரே நிகர் என்பது போல திருவள்ளுவரின் 964வது குறளுக்கு இந்த குறளுக்கு ஈடாக பொருளை விளக்க இழிந்த செயல்களை எடுத்துணர்த்த வள்ளுவரின் குறள் வழி மெய்ப்பிக்கும் கருத்துகளாக குற்றங்களை கண்டிக்கும் தன்மை, தீய ஒழுக்கம் சேர்ந்தால் ஏற்படும் விளைவுகள், செல்வம் இல்லாதவர்களை தாழ்வாக கருதும் தன்மை, பிற உயிருக்கு தீமை செய்யாதிருத்தல், நிறை மொழி, பொறாமை, கணவன் மனைவி ஐயப்பாடு, பேராசை, பிறர் பொருள் மீதுள்ள பற்று, மூத்தோரை மதிக்காமல் இருப்பது, அனைத்தும் அறிந்தும் அத்தீமையை மற்றவருக்கு செய்வது, வன்மையாக கண்டிக்கும் நெறிமுறை எனும் பொருளை விளக்கும் 12 குறட்பா வாயிலாக கருத்தாய்வுகளை நிலைநிறுத்தி எடுத்து காட்டுகிறார். உயர்வுசார் இழிவுசார் விழுமியங்களாக 37 குறட்பாக்களை கொண்டு ஆய்வின் அடிப்படையில் செம்மையாக ஆசிரியர் அவர்கள் மெய்ப்பித்துள்ளார். புயலாக மாறக்கூடிய வள்ளுவரின் தன்மையை நிலையின் திரியாது அடங்கியான் தோற்றம் மலையினும் மானப் பெரிது என்ற குறட்பாவில் மென்மையான தென்றலாக இருந்த வள்ளுவர் புயலாக எவ்வாறு உருக்கொண்டார் என்பதை ஆய்ந்து உரைக்கின்றார் ஆசிரியர் அவர்கள். அதற்கு சான்றாக கவிஞர் கண்ணதாசன், ஹரி கோபால கிருட்டிணன், ராமையாதாசு, மருதகாசி, தாயுமானவர், சிற்றருவி, கவிராஜ பண்டிதர், ஜெகவீர பாண்டி நாம் பார்க்கும் வாழ்க்கை போக்கை நகைச்சுவை உணர்வோடு சுட்டிக்காட்டியுள்ளார். இன்றைய காலகட்டத்தில் இளம் தலைமுறையினரிடம் குற்றம் சுட்டிக்காட்டும் போது பெரிதும் எரிச்சல் அடையக்கூடியதை நாம் பார்க்கும் சமயத்தில் இந்நூல் அவர்களுக்கு கடினமாயிருந்தாலும் மருந்து கசந்தாலும் உடல் நலமடைவதைப் போல உயர்வான எண்ணங்களை அவர்களின் மனதில் பதியச் செய்யும். கீழ்நிலை மாந்தரையும் மேல்நிலைக்கு உயர்த்தும் நல் நோக்கிலே நிலையின் திரிந்து இழிந்தாரின் இழிவு கருதி அவருக்கு உவமையாக அனைவரும் அருவருக்கத்தக்க மயிரை உரைக்கின்ற பொழுது அவர் புயலாக எழுகிறார். வள்ளுவர் புயலாக எழுகின்ற இந்நிலையை கீழ்நிலை மாந்தரையும் மேல்நிலைக்கு உயர்த்தும் நல் நோக்கிலே ஆக்க புயலாக தோற்றம் கொள்கின்றார் திருவள்ளுவர் என்று இந்த அருமையான அந்த செய்தியை எடுத்துக்காட்டிய விதம் அருமை. ஆசிரியருடைய உத்திமுறையை நாம் பார்க்கும்போது சிறுகதைகளின் வழியே திடீர் திடீரென்று குப்பீர் நகைச்சுவையை வெளிப்படுத்தி உள்ளத்தளவிலே அவர்கள் வழிமொழிகின்ற செய்திகளை ஆராயச் செய்கின்ற இடங்கள் ஆசிரியரின் எழுத்தோவியம் மெய்சிலிர்க்க வைக்கிறது. இதை நூலில் இடம்பெற்றுள்ள அமெரிக்காவில் அறநெறி செல்வன் என்ற அந்த கதை வழி அறியலாம். உயிர்களை பற்றி கவலை கொள்ளாதார் உயிரோடு திரிகின்ற நடைப்பின்னங்கள் என்ற கருத்துக்கு ஆசிரியர் அவர்கள் ஒரு மருந்து கடைக்காரரின் செயலை கூறுகிறார். இந்த காலத்தில் நல்ல பணத்தால் போலி பணத்தால் என தெரியாதவர்கள் இருப்பார்களாம். இது நடைமுறையில் ஒத்து வராத விஷயமாக இருந்தாலும் நகைச்சுவைக்காக அங்கே மருந்து கடையில் காலக்கெடு முடிவடைந்த மருந்துகளை விற்கும் கடைக்காரர் இருக்கிறார்கள்.
அதை ஆசிரியர் வெளிப்படையாக கூறியிருக்கக்கூடிய தன்மை மிகச்சிறப்பு. வள்ளுவரின் அறச்சீற்றத்தை உணர்த்த ஆசிரியர் அவர்கள் இயற்கையையும் ஒப்புமைப்படுத்தி பின் வேறுபடுத்தி காட்டக்கூடிய பாங்கு அற்புதம். அந்த புயல் எப்போதும் சீரழிக்கும், இந்த புயல் எப்போதும் சீராக்கும் என்ற வரிகளும், அந்த புயல் வராமல் தடுப்போம், இந்த புயலை கையில் எடுப்போம், இந்த புயலை வாழ்வியல் ஆக்குவோம் என்ற வரிகள் மூலம் ஆசிரியர் அவர்கள் திருவள்ளுவரின் செவியருவாய் விளங்கும் மேன்மையுறும் பாதையை காட்டி மக்களை பார்த்து, வாருங்கள் வாருங்கள், அழிவில்லா பாதை, இழிவில்லா பாதை, நாம் பயணிப்போம் என்ற உணர்வினை விதைப்பதாய் அமைந்துள்ளது. மனத்தாலும் உயர்வோம், மேன்மைகள் அடைவோம், மனிதர்களாய் வாழ்வோம், மண்ணு புகழ் பெறுவோம் என்றும், கீழ்மை குணங்கள் நீங்குக, மேன்மை குணங்கள் ஓங்குக, குரல்தனை என்றும் தாங்குக, மகிழ்வுடன் இரவில் தூங்குக என்னும் ஆசிரியரின் வரிகள் குரல் ஆசானின் ஏற்றமிகு எண்ணங்களை நிரல்படுத்தக்கூடிய வாயுரை வாழ்த்தாக வழிமொழியும் சொற்கள் இளம் தலைமுறையினருக்கும் பாமர மக்களுக்கும் வாகாக சென்றடையும் என்பதில் ஐயமில்லை. கணினியில் கணக்கிலா கல்வியை கணங்களில் கற்கின்றோம், மனப்பிணியால் வருந்தி வாழ்வை துறந்து நிற்கின்றோம் என்று ஆதங்கப்பட்டு பெரிதினும் பெரிதாய் பெருகும் புகழ்தரு வாழ்வை நன்றாய் அரிதினும் அரிதாய் அறம்பொருள் இன்பம் அமைந்திட அரிதினும் அரிதாய் அகிலம் ஆளும் நூலாம் குரலினை பெரிதினும் பெரிதாய் கற்றே உயர்ந்து வாழ்வோமே என்ற ஆசிரியரின் வரிகள் மூலம் வள்ளுவரின் உணர்வுக்கு ஈடான ஒரு உணர்வோடு கருத்தினை வெளிப்படுத்தியதை அறியலாம். அத்தகைய வள்ளுவத்தை கற்று வாழ்வை உயர்வாக்குவோம் என ஆசிரியர் வலியுறுத்துகின்றார். இத்தகைய சிறந்த நூலை பற்றி கருத்துரை வழங்க வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். அடுத்த நிகழ்வாக என்னை தொடர்ந்து வாசிப்பின் சுவையை உணர்ந்து பாரதி கண்ட புதுமை பெண்ணாய் ஏற்றமிகு வரிகளான அக்னி சிறகுகள் பற்றி மதிப்புரை வழங்க 3ஆம் ஆண்டு இயற்பியல் துறை மாணவி செல்வி ஆர் சௌந்தர்யா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். 1999 வெளிவந்த அக்னி சிறகுகள் வெளிவந்த அக்னி சிறகுகள் முதலில் ஆங்கிலத்தில் தான் எழுதப்பட்டது. பின்னர் மு. சிவலிங்கம் என்பவரால் தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. இந்நூல் பாமர மக்களுக்காக எழுதப்பட்டது. எளிமையான எண்ணங்கள் மூலம் எப்படி பெரிய விஷயங்களை அடைய முடியும் என்பதற்கான விரிவான விளக்கத்தை இந்த புத்தகம் கொண்டுள்ளது. இந்தியாவின் கடைக்கோடி கிராமத்தில் பிறந்து உலகெங்கும் இந்தியாவின் பெருமையை பேச செய்த அணு விஞ்ஞானியின் சுயசரிதையின் சுருக்கம். 1931ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 15ஆம் நாள் ஜைனு அலாதுதீன் ஆயிஷ்மாவுக்கு மகனாக ராமேஸ்வரத்தில் பிறந்தார். இவர் இஸ்லாமிய குடும்பத்தை சேர்ந்தவர். மூதாதையர் வீட்டில் வாழ்ந்து வந்துள்ளனர். அப்துல் கலாம் ராமேஸ்வரத்தில் உள்ள தொடக்க பள்ளியில் தனது பள்ளி படிப்பை தொடங்கினார். பள்ளியில் படிக்கும் போதே காலையில் செய்தித்தாள் விநியோகம் வேலை பார்த்தார். பின்னர் ராமநாதபுரம் ஸ்பாட்ஸ் உயர்நிலை பள்ளியில் படித்தார். திருச்சியில் உள்ள செயின்ட் ஜோசப் கல்லூரியில் இயற்பியலும், மெட்ராஸ் தொழில்நுட்ப கல்லூரியில் விண்வெளி பொறியியலும் படித்தார். பின்னர் 1958ஆம் ஆண்டு மத்திய அரசின் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் வளர்ச்சி அமைப்பில் DRDO விஞ்ஞானியாக வாழ்க்கையை தொடங்கினார். பின்பு விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்திலும் பணியாற்ற துவங்கினார். துணைக்கோள் ஏவுகணை குழுவில் SLVயில் முக்கிய பங்காற்றினார். 1980ஆம் ஆண்டு SLV-3 ராக்கெட்டை பயன்படுத்தி
ரோஹிணி 1 என்ற துணைக்கோளை வெற்றிகரமாக விண்ணில் ஏவச் செய்தார். இதனால் 1981ஆம் ஆண்டு பத்மபூஷன் விருது பெற்றார். 1998ஆம் ஆண்டு பொக்ரான் அணு ஆயுத சோதனையில் முக்கிய பங்காற்றியுள்ளார். பிருத்வி, திரிசூல், ஆகாஷ், நாக், அக்னி ஆகிய 5 ஏவுகணை திட்டங்களில் இன்றியமையாத பங்காற்றியுள்ளார். 2002 ஜூலை 25 இந்தியாவின் 11வது குடியரசுத் தலைவராக பொறுப்பேற்றார். பின்னர் ஜூலை 27, 2015 ஷில்லாங்கில் உள்ள இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் மேடையில் உரையாற்றி கொண்டிருந்த போது மயக்கமடைந்து விழுந்து காலமானார் ஏவுகணை நாயகன் அப்துல் கலாம். அக்னி சிறகுகள் வாயிலாக நாம் அறிந்து கொள்வன. உயர்ந்த ஞானமும் திறமையும் எளிமையும் தன்னடக்கமும் உள்ளவருக்கு சிறப்புகள் தேடி வரும் என்பதற்கு அப்துல் கலாம் ஒரு உதாரணம். வாய்ப்புகளை வெற்றி படிகளாக மாற்றிக்கொண்டால் வெற்றி நிச்சயம் என்பதற்கு அப்துல் கலாம் ஓர் சிறந்த எடுத்துக்காட்டு. எதிர்கால இந்தியா இளைஞர்கள் கையில் என்ற அவர் கனவு காணுங்கள், அந்த கனவை நினைவாக்க பாடுபடுங்கள் என்னும் வாக்கியத்தை இளைஞர்களின் மனதில் வேரூன்ற செய்தவர். கனவு காணுங்கள், கனவு காணுங்கள், கனவுதான் சிந்தனையாகவும் சிந்தனைதான் செயலாகவும் மாறுகிறது என்றார். கஷ்டம் வரும்போது கண்களை மூடாதே, அது உன்னை கொன்றுவிடும். கண்களை திறந்து பார், அதை நீ வென்று விடுவாய் என்று கூறி கடினமான சூழல்களில் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்று வழிகாட்டியவர். மாணவர்கள் தங்களை தாங்களே சிறப்பாக வடிவமைத்துக் கொள்ள யூ பார்ன் டு பிளாசம் என்ற புத்தகத்தை அருண் திவாரியுடன் இணைந்து எழுதியுள்ளார். இந்தியா ஒரு வளர்ச்சி மிக்க நாடாக, வறுமை இல்லாத, கல்வியறிவு பெற்ற, தாராளமான வேலைவாய்ப்புகள் உள்ள முன்னோடி நாடாக விளங்க வேண்டும். அத்துடன் பொருளாதார முன்னேற்றம், தேசிய பாதுகாப்பு, சகோதரத்துவம் ஆகியவற்றிலும் சிறந்து விளங்க வேண்டும். அப்துல் கலாம் இந்திய நாட்டில் ஒழிக்க வேண்டியவையாக எண்ணுபவை நம்மால் முடியாது என்ற தாழ்வு மனப்பான்மையை இந்திய மக்கள் அனைவரும் ஒழிக்க வேண்டும் என்று எண்ணுகிறார். உருவாக்க வேண்டியவையா எண்ணுபவை நாம் செய்யும் பணியில் என்றென்றும் வெற்றி காண்போம் என்ற எண்ணமும் முயற்சியும் இருந்தால் எதிர்கால இந்தியாவை உருவாக்க முடியும் என்று எண்ணுகிறார். சொல்லுக சொல்லீர் பயனுடைய, சொல்லற்க சொல்லீர் பயனிலா சொல் என்ற திருக்குறளானது அப்துல் கலாமிற்கு மிகவும் பிடித்தமான திருக்குறள். காரணம், நாம் எப்போதும் பயனுள்ள சொற்களையே சொல்லுவதற்கும் சிந்திப்பதற்கும் செயல்படவும் நம்மை வழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும். இதை நீங்கள் மனதில் கொண்டால் உங்கள் சொல்லும் சிந்தனையும் செயலும் உங்களுக்கு உயர்வை உண்டாக்கும். வெற்றி பெற்றவர்களின் கதைகள் உங்களுக்கு தகவல்கள் மட்டுமே அளிக்கும். தோல்வியடைந்தவர்களின் கதைகள் தான் வெற்றி பெறுவதற்கான வழிகளை சொல்லும் என்ற நம்பிக்கையில் அவருக்கு மிகவும் பிடித்த வால்டன் மற்றும் ஜேர்னி இன்டு லைட் என்ற தோல்வியடைந்தவர்களின் வாழ்க்கை வரலாற்றை படித்து வாழ்வில் முன்னேறியவர் டாக்டர் அப்துல் கலாம். உள்ளூரிலேயே தமிழ் மறந்தவரிடையே உலக அரங்குகளில் தமிழ் பேசியவர் இவர். தாய்மொழி வாயிலாக கல்வி கற்றவருக்கு எதிர்காலம் இல்லை என்ற மாயையை மறையச் செய்தவர் அப்துல் கலாம். அப்துல் கலாம் தமிழ் வழியில் படித்தவர், தமிழுணர்வு மிக்கவர், உலக புகழ்பெற்ற அறிவியலாளராக உயர்ந்த பின்பும் தமிழில் எழுதக்கூடியவர், தமிழில் கையெழுத்திடக்கூடியவர். இவையெல்லாம் தமிழுக்கு பெருமை சேர்க்கக்கூடியவை. எனக்கு இந்த வாய்ப்பினை அளித்த தமிழ்துறை பேராசிரியர் அவர்களுக்கு நன்றி கூறி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றிமா. அடுத்து அதை தொடர்ந்து பல திறமைகள் கைவசம் கொண்டவளாய், சிறந்த கருத்தோட்டம் உடையவளாய், தூப்புக்காரி நாவலை பற்றி சிறப்பானதொரு மதிப்புரை வழங்க வேதியியல் துறை மாணவி செல்வி க. நவதர்ஷனா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். உற்சாகமான வணக்கங்களுடன் நவதர்ஷனா. நான் இன்னைக்கு எதை பத்தி பேச போறேன் அப்படின்னா, 2012ஆம் ஆண்டு இளம் படைப்பாளருக்குரிய சாகித்ய அகாதமியின் இளம் எழுத்தாளர் விருது பெற்ற நூல் தூப்புக்காரி. இது மலர்வதியின் படைப்பாகும். இதுல ஆசிரியருடைய இயல்பு நிலை இயற்பெயர் மேரி புளோரா. இவருடைய பெயர் தமிழாக செந்தமிழாக இல்லை அப்படிங்கிறதுனால தக்கலை பெண்ணி ஆய்வாளரும் எழுத்தாளருமான தக்கலை பெண்ணி மலர்வதி அப்படிங்கிற பெயரை அவரோட மேரி புளோரா அப்படிங்கிற பெயர்ல இருந்து தமிழாக்கம் செய்து மலர்வதி அப்படிங்கிற பெயரை கொடுத்திருக்காரு. மலர்வதியோட மற்ற படைப்புகள் காத்திருந்த கருப்பாயி, தூப்புக்காரி,
காட்டுக்குட்டி, கருப்பட்டி. இதில் ரொம்ப பேர் போனது தூப்புக்காரிங்கிற இந்த நாவல் தான். மலர்வதி அதிகம் படிக்காத பெண். தன்னோட 9வது வகுப்பிலேயே தன்னோட பள்ளி கல்விய முடிச்சிட்டு அம்மாவுக்கு உதவிக்காக முந்திரி தொழிற்சாலைகளுக்கு போய் அங்க இருக்கிற மக்கள்களோட அதிகம் பேசி அவர்களோட வாழ்க்கை முறை, வாழ்நிலை எப்படி இருக்குங்கிறத அதன் மூலியமாக படைத்த படைப்புகள் தான் அவரோட அனைத்து படைப்புகளுமே. இது கதை கரு என்ன அப்படின்னா, ஒரு சாதாரணமான வாழ்க்கை சூழல் இருக்கிற கதை தான். இதுல தாய் பிள்ளை பாசம் அதிகமாக காட்டப்பட்டிருக்கு. இந்த கதையின் இந்த நாவலின் கதாநாயகியாக பூவரசி இருக்கிறாங்க. அவங்க ஒரு இளம் பெண். வாழ்க்கையின் யதார்த்தம் அறியாத ஒரு சின்ன பொண்ணு. தூப்புக்காரியின் மகளாக இருப்பதினாலேயே அவளோட வாழ்க்கையில எத்தனை இன்னல்களை சந்திக்க போறா அப்படிங்கிறத அறியாம அவ சந்தோஷமா இருந்துட்டு இருக்கா. அம்மா உதவிக்காக பூவரசி வீட்டிலேயே தையல் பணி செய்து அதன் மூலியமா நாட்களை கடத்திட்டு இருக்காங்க. அடுத்து மனோ அப்படிங்கிற ஒரு கதை கேரக்டரும் இருக்காங்க. மனோ ஒரு படித்த ஒரு கார் தொழில் வேலை செய்து கொண்டிருக்கிற ஒரு பையன். இவங்க பூவரசியும் மனோவும் வெளிப்படுத்தாமல் ஒருவரை ஒருவர் காதல் செஞ்சுட்டு இருக்காங்க. இதுல கடைசி பூவரசியின் வாழ்க்கை எவ்வளவு இன்னல்களை சந்தித்தது, தன்னோட அம்மா தூப்புக்காரியாக இருந்ததுனாலையும் தூப்புக்காரி மக்கள் பெண்கள் எவ்வளவு இன்னல்களை சந்திக்கிறாங்க, அதனால அவர்களுக்கு ஏற்படுகிற அநீதிகள் என்ன அப்படிங்கிறத பத்தியும் இந்த கதை முழுவதுமாக சொல்லுது. இந்த கதை ரொம்ப அலப்பறிப்புகள் இல்லாம ரொம்ப மெதுவா நகர்த்தி கதையாசிரியர் எடுத்துட்டு போறாங்க. இதுல இத்தனை அழகா அவங்க வெளிப்படுத்தியது காரணம் கதையாசிரியரோட அம்மா உண்மையாகவே தூப்புக்காரி பணி செஞ்சு தன் பிள்ளைகளை வளர்த்தவர் அப்படிங்கிறதுனாலையும் அந்த தாக்கம் ஆசிரியருக்கு அதிகமா இருக்கிறதுனால இதுல இருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளையும் இந்த சமுதாயத்தின் மீது இருக்கிறவங்களோட கோபமும், தூப்புக்காரி செய்யும் தொழில் ஒன்றும் கேவலம் இல்லை, அதை இவ்வளவு கொச்சப்படுத்த தேவையில்லை அப்படிங்கிற அவங்களோட கோபம், நியாயமான கோபமும் வெளிப்படுத்தியிருக்காங்க. இதுல அதிகமா தூப்புக்காரி பணி செய்பவர்கள் எந்த மாதிரியான பணிகளை செய்கிறார்கள், மலம் அள்ளுவது, சாக்கடைகளை சுத்தப்படுத்துவது, பெண்களே அருவருப்புப்பட்டு எடுக்கக்கூடிய நாப்கின்களை எடுத்து அதை சுத்தம் செய்வது, இப்படியான வேலைகளை பூவரசியின் அம்மா செஞ்சுட்டு இருக்காங்க. இத பாக்குற பூவரசி தான் இந்த வேலைக்கு மட்டும் போயிடவே கூடாது அப்படிங்கறதுல ரொம்ப உறுதியா இருக்காங்க. அவங்க அம்மாவும் தன் பிள்ளை எப்படியாவது கஷ்டப்பட்டு படிக்க வைக்கணும், இல்ல நல்ல ஒரு வரன் பார்த்து கொடுக்கணும் அப்படிங்கறதுல ரொம்ப உறுதியா இருக்காங்க. இந்த மாதிரி கதை போயிட்டு இருக்கும் போதே பூவரசிக்கும் மனோக்கும் ஏற்கனவே வெளிப்படுத்திடாத ஒருவருக்கொருவர் வெளிப்படுத்திடாத காதல் இருக்குது. அது வீட்டுக்கு தெரிய வருது. அதுக்கு முன்னாடியே 2 பேருமே இல்லற வாழ்க்கையில இருந்திருப்பாங்க. பூவரசியும் மனோவும் இல்லற வாழ்க்கையில இருக்கிறத அம்மா கூட வேலை பார்க்கிற மாரி அப்படிங்கிறவர் பார்த்திருப்பாரு. மாரிக்கு அப்பா அம்மா யாரும் இருந்திருக்க மாட்டாங்க. பூவரசியை ஒரு தலையா காதலிச்சிட்டு இருந்திருப்பாரு. அவரும் சாக்கடை சுத்தம் செய்யும் துப்புரவு தொழிலாளர் தான். அம்மாவும் துப்புரவு தொழிலாளர், மாரியும் துப்புரவு தொழிலாளர். பூவரசி தாழ்த்தப்பட்ட சமுதாய பெண் அப்படிங்கறதுனாலயே அவளுக்கு எந்த அநீதியும் ஏற்படக்கூடாதுன்னு அம்மா பார்த்து அவங்களுக்கு செய்வாங்க. இப்போ இந்த மனோவை காதலிக்கிற விஷயமும் இது எல்லாமே மாரிக்கும் தெரிய வருது. ஆனா மனோ ஒரு நல்ல படித்த பையன், நல்ல வேலை செய்து கொண்டிருக்கிறான், சமுதாயத்தில் ஒரு நல்ல அந்தஸ்தோடு இருக்கிறவன் அப்படிங்கிறதுனாலயே பூவரசியை கல்யாண மனமுடியவும் அவனோட காதலை வெளிப்படுத்தவும் அவன் ரொம்ப தயங்குறான். இதை தெரிஞ்சும் பூவரசி அமைதியாதான் இருக்காங்க. 2 பேருமே ஒரு நாள் இல்லறை வாழ்க்கையில் ஈடுபட்டதுக்கு அப்புறம் மாறி அத தெரிஞ்சுக்கிறான். அதுக்கப்புறம் எதுவுமே தெரியாதது போல மாறி பூவரசியோடையோ அவங்க அம்மாவோடையோ எப்பயும் போல சாதாரணமாகவே பழகிட்டு இருக்கான். ஒரு நாள் அவங்க அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாம போயிடுது. மனோவோட வீட்லயும் அவங்க அண்ணனுக்கு கல்யாணம் நடக்கிறப்போ இந்த பூவரசியின் அம்மாவை தான் துப்புரவு பணிக்கு எச்சிலை எடுக்கிறதுக்காக பணியமர்த்தியிருப்பாங்க. ஆனா அவங்க அம்மாவால முடியாததுனால பூவரசி அந்த வேலையை செய்யறதுக்கு தள்ளப்படுகிறார். அந்த அவல நிலைதான் இருக்கிறதே உருக்கமான நாவல்லே உருக்கமான இடமா இருக்குது. தன் காதலன் வீட்டு விருந்தில் எச்சிலை எடுக்கும் பெண்ணாக அந்த காதலி செல்கிறாள். அந்த கொடுமையை மனோவோட இத சொல்லவும் முடியாம, ஏன்னா அந்த வேலையை செஞ்சாதான் அவங்களுக்கு காசும் வரும். சோ பூவரசி அந்த நொடியை எப்படி அவ கடக்கிறா அப்படிங்கிறதே ரொம்ப அழகா ஆசிரியர் அதுல விவரிச்சிருப்பாங்க.
கண்கள் ததும்ப அந்த எச்சிலைகளை அவள் எடுத்து செல்லும் போது அவள் மனமே அப்படியே இறுகி வெடிக்கிற அளவுக்கு அவளுக்கு கஷ்டமான நிலையில இருப்பா. அதுல ஆசிரியர் அங்கங்க வந்து ஒரு 4 வரி 3 வரியான சிறு சிறு துண்டு கவிதைகளை வந்து போட்டிருப்பாங்க. அதுல ஒண்ணு, மேகம் உடைந்தால் மழையாக, மனமுடைந்தால் கண்ணீராக. அவள் இருக்கும் அவல நிலையில் மேகமுடைந்தால் மழையாக ஆகும், மனமுடைந்தால் கண்ணீராக ஆகும். ஆனால் அதை கூட கொடுக்க முடியாத நிலையில் அவள் இருப்பாள். அடுத்து, வாழ்க்கையின் நிராசைகளில் நெஞ்சம் அழும் சத்தமல்லவோ பெருமூச்சு. அடுத்தது, காலங்கள் போனால் என்ன, தொடர்புகள் தொலைந்தால் என்ன, பிரிவுகள் நிரந்தரமாய் இருந்தால் என்ன, நீக்காதல் நினைவுகளில் பேசிக்கொண்டே இருக்கும்படி. இது அனைத்துமே மனோ 1.5 வருடத்துக்கு அப்புறம் ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல வந்து இறங்கி தன் வாழ்க்கையில என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறத பத்தி யோசிக்கும் போது இந்த கவிதையை போட்டிருப்பாங்க ஆசிரியர். கடைசி, பூவரசிக்கும் மனோவுக்கும் இல்லற வாழ்க்கையில இருந்ததுக்கு அப்புறம் பூவரசி கர்ப்பம் ஆயிடுவா. இதை அறிந்தும் மாறி அவளை வந்து ஏத்துப்பாங்க. மாரியோடு வந்து அவங்க வாழ்க்கை நல்லா போயிட்டு இருக்கும். ஒரு நாள் மனோ தன் மனைவியோடு வருவான். அப்போது பூவரசியை பார்க்க வேண்டும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்படுவான். ஆனா மாரி அப்போதுதான் சொல்லுவான், நீ பார்த்து அந்த குழந்தைக்கு அப்பா நீதான் சொல்ல போறியா அப்படிங்கறத மனோக்கிட்டே கேட்டுருவான். அப்போதான் மனோக்கு தெரியும் மாரிக்கும் உண்மைகள் எல்லாம் தெரியும் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் தான் மாரி வந்து பூவரசியை கல்யாணம் பண்ணிப்பாங்க. இப்போ பூவரசிக்கு ஒரு பெண் குழந்தை பிறக்கும். அந்த பெண் குழந்தைய வந்து இவங்களால வளர்த்து ஒரு துப்புரவு பணி செய்பவர்கள் மனிதர்களா இல்லாம அது இயந்திரங்களாக மாற்ற வேண்டும் அப்படிங்கிறது வந்து மாரியோட பெரிய ஆசையா இருக்கும். அந்த ஆசையை நிறைவேற்றணும் அப்படின்ட்டு அடிக்கடி தன்னோட மனைவி கிட்டையும் பொண்ணுகிட்டையும் சொல்லுவாங்க. ஒரு கொஞ்ச நாளுக்கு அப்புறமே துப்புரவு செஞ்சுட்டு பணி முடிச்சுட்டு வரும்போது மாரி வந்து ஒரு லாரி விபத்துல வந்து இறந்துருவாங்க. ஆனா இது எதுவுமே அறியாத மனோ 1.5 வருடங்களுக்கு அப்புறம் வந்து பூவரசியை பார்க்க வரும்போதுதான் தெரியும் தனக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கு அப்படிங்கிறதையும், இன்னும் அவ அந்த துப்புரவு பணிதான் செஞ்சுட்டு இருக்கா அப்படிங்கிறதும், அவங்க அம்மா இறந்துட்டாங்க, இது எல்லாமே வந்து அப்பதான் மனோக்கு தெரிய வருது. இவ்வளவு இன்னல்களை சந்திச்சுக்கிட்டும் பூவரசி தன்னோட பெண் குழந்தைய வந்து அழகா வளர்த்துட்டு இருப்பா. அவளை நல்லா படிக்க வைக்கணும், மாரியோட கனவையும் லட்சியத்தையும் நிறைவேற்றணும் அப்படின்ட்டு ஆசைப்படுவா. ஒரு நாள் வந்து பூவரசியால வளர்க்க முடியல. அவ வந்து துப்புரவு பணி செஞ்சுட்டு இருக்கும் போது அங்க வேலை பார்க்கிற டாக்டர் வந்து ஒரு பணக்கார வீட்டு தம்பதிகள் வந்து உன்னோட பெண் குழந்தைய வந்து அவங்க தத்தெடுத்து வளர்க்கறதா கேக்குறாங்க, நீ கொடுக்குறியா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அப்ப பூவரசி இருந்துட்டு, இல்ல கொடுக்க மாட்டேன், என் குழந்தைக்காக தான் நான் வாழ்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஆனா டாக்டர் இருந்துட்டு, உன்கிட்ட வளர்ந்தா அவ அவ்வளோ எல்லா சுகங்களையும் அனுபவித்து வாழ முடியாது, நீ என்ன நினைக்கிறியோ அதுவாகவும் அவ ஆக முடியாது அப்படின்ட்டு சொல்லியிருப்பாங்க. இவ மனதெல்லாம் கல்லாக்கிக்கிட்டு தன்னோட குழந்தைக்காக வாங்கி வச்ச புது ட்ரெஸ் எல்லாம் போட்டு அவங்க அந்த தம்பதிகிட்ட கொடுப்பா. ஆனா அந்த கார் ஏறும் போதே அந்த குழந்தை வந்து தன் தொண்டை கிளிய அவ்வளவு அம்மாவின் ஏக்கத்தோடு அழும். அந்த அழுகையில வந்து அவ்வளவு ஒரு ஏமா என்ன கொடுக்குற அப்படிங்கிற மாதிரியான ரொம்ப வலிகளை வந்து ஆசிரியர் வந்து இந்த நாவல்ல உணர்த்திருப்பாங்க. அதுக்கப்புறம் தன்னோட ஆசையே என்ன, தன் குழந்தையை வந்து ஒரு இதை கண்டுபிடிக்கணும், இயந்திரத்தை, துப்புரவு பணி செய்யும் இயந்திரத்தை கண்டுபிடிக்கணும்ங்கிறதுதான் ஆசை. பணக்கார வீட்டுல வளர்ந்தா அந்த குழந்தைக்கு அந்த வலிகளும் வேதனைகளும் அதனால் ஏற்படுகிற அவலங்களும் எப்படி தெரிய வரும், அவ என்னோட வளர்ந்தாதானே படிச்சு அந்த மாதிரியான இயந்திரங்களை அவ கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக பூவரசி மறுபடியும் அந்த பணக்காரங்க கிட்ட கொடுத்த தன் குழந்தையை வாங்கிட்டு உன்னை வந்து நான் எப்படியாவது கஷ்டப்பட்டு படிக்க வைப்பேன் அப்படிங்கிறத சொல்லிட்டு, அவங்க என்ன நடந்தாலும் பெண்ணுக்கு ஏற்படுகின்ற வைராக்கியம் எவ்வளவு ஆணித்தனமானது, அவள்களின் நம்பிக்கை எவ்வளவு உண்மையா இருந்துச்சு, அதை உடைப்பட்டாலும் மறுபடியும் ஒரு நம்பிக்கை கொண்டு தன் வாழ்க்கையே நேர்மறையான எண்ணங்களுடன் கையாள்கிறாள் அப்படிங்கிறதெல்லாம் நாவல்ல வந்து ஆசிரியர் ரொம்ப அழகா சொல்லியிருப்பாங்க. கடைசி வரிகளாக, தூப்புக்காரி பூவரசியின் நடையில் வேகம் தெரிந்தது, வாவென்றால் வசந்தம் வராது, தேடி நின்றால் வாழ்வு வசப்படாது, வருந்தி சோர்ந்தால் காலம் கைவராது, வாழ்க்கை வசப்பட அழுகை ஆயுதம் அல்ல, போதும் அழுகை, புறப்படு, உனக்குரிய வாழ்வை மீட்டெடுக்க. இவ்வாறு நேர்மறையான எண்ணங்களோட வந்து கதையை ஆசிரியர் முடிச்சிருப்பாங்க. பின்பு ஆசிரியரோட எண்ணமாக, ஊரெல்லாம் மழை பெய்யுது, அதன் துளி கடலில் விழுந்தால் அது சமுத்திரம், சாக்கடையில் விழுந்தால் எனக்கு எப்பவும்
கடலில் விழவே ஆசை அப்படின்னு அவங்களோட எண்ணங்களை வந்து சொல்லியிருக்காங்க. துப்புரவு பணி செய்யறவங்கள நம்ம உதாசீனப்படுத்தவும் கூடாது. அதுவும் ஒரு வேலைதான். அவங்களுக்கான இயன்ற மரியாதையையும் சமூக அந்தஸ்தையும் கொடுத்து நாம நல்ல மனிதர்களாக விளங்க வேண்டும். இத்தகைய வாய்ப்புக்கு கொடுத்து தமிழ் பேராசிரியருக்கும் இந்நாவலை பரிந்துரைத்த பேராசிரியருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. நன்றிமா. இதைத் தொடர்ந்து துடி துடிப்புடனும் மின்னும் குழந்தையாய் வலம் வருபவளும் பாசம் மிகுந்த மாணவியாய் 3ஆம் ஆண்டு வரலாற்றுத்துறை மாணவி பிரேமா அவர்களை நன்றியுரை வழங்க அன்போடு அழைக்கின்றேன். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. இனிமையான காலை வணக்கம். இந்த விழாவிற்கு அனுமதி அளித்த நம் கல்லூரி முதல்வர் உயர் திரு ஜெகநாத் அவர்களுக்கு நன்றி. இக்கருத்தரங்கத்தை மிகவும் சிறப்பாக ஒருங்கிணைப்பு செய்த பேராசிரியர் திருமதி கலாவதி அம்மாவிற்கு நன்றி. இந்த விழாவினை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகம் நிகழ்ச்சி ஏற்பாட்டு குழுவின் தலைமை முதன்மையர்கள், துணை முதன்மையர், ஒருங்கிணைப்பாளர், துணை ஒருங்கிணைப்பாளர், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளருக்கு நன்றி. நூல் மதிப்புரை செய்த உதவி பேராசிரியர் திருமதி சத்யா அவர்களுக்கும் உதவி பேராசிரியர் திருமதி டி காட்டியாதேவி அவர்களுக்கும் 3ஆம் ஆண்டு இயற்பியல் துறையை சேர்ந்த செல்வி சௌந்தர்யா என்ற மாணவிக்கும் 3ஆம் ஆண்டு வேதியியல் துறையை சேர்ந்த செல்வி நவதர்ஷனா என்ற மாணவிக்கும் நன்றி. இவ்விழாவில் கலந்து கொண்ட மாணவியருக்கும் பேராசிரியர் பெருமக்களுக்கும் இவ்விழாவினை சிறப்பித்து தந்த அனைவருக்கும் ராஜபாளையம் ராஜகோபால் கல்லூரி சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. நன்றிமா. எங்கள் கல்லூரி சார்பாக மிகச் சிறப்பாக பேராசிரியர் பெருமக்களும் மாணவிகளும் அருமையானதொரு நூல் மதிப்புரை வழங்கி சிறப்பித்தார்கள். இந்நிகழ்விற்கு இசைவு கொடுத்த எங்கள் கல்லூரி நிர்வாக தலைவர், செயலர் அவர்களுக்கும் முதல்வர், துணை முதல்வர் அவர்களுக்கும் இந்நிகழ்வினை அருமையானதொரு தலைப்பில் ஒருங்கிணைப்பு செய்திருக்கக்கூடிய கலாவதி அம்மையாருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி இந்த வாய்ப்பு அளித்த நிறுவனத்தார் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம். நன்றி ராஜபாளையம் ராஜு கல்லூரி அவர்களுக்கு. மிகவும் அற்புதமான படைப்பு. தூப்புக்காரி, வள்ளுவம், பிணம் பற்றிய கருத்துக்களை சிறப்பான புத்தகத்தினை மீள்பார்வை செய்து அளித்தமைக்கு மிக்க நன்றி. தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகத்தின் சார்பாகவும் பள்ளி ஆசிரியர்களுக்கான திறன் மேம்பாட்டு மையத்தின் சார்பாகவும் ராஜபாளையம் ராஜு காலேஜுக்கு நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்த கல்லூரியாக வெள்ளாளர் மகளிர் கல்லூரி ஈரோடு. இணைப்பில் உள்ளீர்களா? இருக்கிறோம் ஐயா. மிக்க மகிழ்ச்சி. உங்களுக்கான நேரம் 11:54. சரியாக இணையத்தை தளத்தை 12:55 திருப்பி தருமாறு உங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம். சிறப்பாக உங்களுடைய நிகழ்வு சிறப்பாக அமைய எங்களுடைய கல்லூரியின் பல்கலைக்கழகத்தின் சார்பாகவும் மையத்தின் சார்பாகவும் வாழ்த்துக்கள். நன்றிங்க ஐயா. பொறுப்பிலே பிறந்து தென்னன் புகழிலே கடந்து வைகை ஏட்டிலே தவிழ்ந்து நெருப்பிலே பயின்ற பாவையாம் அகத்தியரின் அமுத மொழியாம் அமைந்திடும் இனிய மொழியாம் என் தாய்மொழியாம் தமிழை வழங்கி தொடங்குகிறேன். தமிழ்நாடு ஆசிரியர் கல்வி பல்கலைக்கழகம் பள்ளி ஆசிரியர்களுக்கான திறன் மேம்பாட்டு பயிற்சி மையம் நடத்தும் எண்ணங்களின் கருவூலம் புத்தகம் என்ற இனியதொரு உலக சாதனைக்குரிய நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்து காணொலி இணைப்பில் இணைந்திருக்கக்கூடிய அத்தனை சான்றோர்களுக்கும் கல்வியாளர்களும் ஈரோடு வேளாளர் மகளிர் கல்லூரி சார்பாக இருகரம் கூப்பி வருகின்றோம். இந்நிகழ்வில் பங்கு கொள்ள நல்லதொரு வாய்ப்பினை ஏற்படுத்தி தர தமிழ்நாடு கல்வி பல்கலைக்கழகத்திற்கு எமது வேளாளர் கல்லூரி சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். என் கல்லூரிக்கு முன்பாக நிகழ்வை சிறப்பாக கையாண்டு தற்பொழுது எங்களிடம் ஒப்படைத்துள்ள ராஜபாளையம் ராஜு கல்லூரிக்கு எங்களின் நன்றிகளும் வாழ்த்துக்களும். கணித மேதை ஸ்ரீனிவாச ராமானுஜம், சீர்திருத்தவாதி ஈவே பெரியார், தியாகி கொடிக்காத்த குமரன்,
இந்திய விடுதலை போராட்ட வீரர் தீரன் சின்னமலை என்று எண்ணற்ற பெரும் தலைவர்களை இந்த ஈடுகளெல்லாம் மண்ணாம் ஈரோடு மண்கள் மாநகரமாம் ஈரோடு மாநகரம் பெரியார் பிறந்த இம்மண்ணில் பெண் கல்விக்கு வித்திட்டு சாதனைகள் பல படைத்து வரும் பொன்விழா கண்ட ஒப்பற்ற கல்வி நிறுவனம் வேளாளர் கல்வி நிறுவனம். 1969 தொடங்கப்பட்டது வேளாளர் கல்வி அறக்கட்டளை. மங்கையார் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட வேண்டுமம்மா என்ற பாரதியின் வார்த்தைக்கிணங்க 1969 தொடங்கப்பட்டது வேளாளர் மகளிர் கல்லூரி. பொன்விழா கண்ட எம் மகளிர் கல்லூரி கொங்கு மண்ணில் 1000க்கும் மேற்பட்ட முதல் தலைமுறை பட்டதாரி பெண்களை உருவாக்கியுள்ளது. புதுமுக வகுப்புகளுடன் தொடங்கப்பட்ட இக்கல்லூரி தற்பொழுது 28 பட்டப்படிப்புகள், 15 பட்ட மேற்படிப்புகள், 12 ஆராய்ச்சி படிப்புகள் கொண்டு 7000க்கும் மேற்பட்ட மாணவிகளுடன் ஒவ்வொரு ஆண்டிலும் செயல்பட்டு வருகிறது. படிப்பது என்பது ஒவ்வொரு மனிதனையும் மேம்படுத்துகின்ற செயல் என்ற இறையன்பு அவர்களின் வார்த்தைக்கு இணங்க எம் கல்லூரி எடுத்துக்கொண்டுள்ள தலைப்பு வாசிப்பை நேசிப்போம். நிகழ்ச்சியின் முதலாவதாக இறைவணக்கம் பாட வருகிறார் இளங்கலை 1ஆம் ஆண்டு கணிதத்துறை மாணவி சுபாஷினி. சித்தி விநாயக சரணம், சித்தி விநாயக சரணம் சரணம், திருவடி மலரே அபயம் அபயம், சித்தி விநாயக சரணம். வேளனுக்கு மூத்தவனே விக்ன விநாயகனே, வேளனுக்கு மூத்தவனே விக்ன விநாயகனே, வினை தீர்த்தன கருள்வாய் அருள்வாய் வேளமுக, வினை தீர்த்தன கருள்வாய் அருள்வாய் வேளமுக, சித்தி விநாயக சரணம். நம்பிய பேர்களுக்கு நன்மைகள் செய்திடும் அம்பிகை பாலகனே அருள் புரிவாயே, நம்பிய பேர்களுக்கு நன்மைகள் செய்திடும் அம்பிகை பாலகனே அருள் புரிவாயே, தஞ்சமின்று உனை பணியும் எங்களுக்கு, தஞ்சமின்று உனை பணியும் எங்களுக்கு, தக்க துணை இருந்து துதிக்க அருள் செய்வாய், திருவடி மலரே அபயம் அபயம், சித்தி விநாயக சரணம். இறைவாழ்த்து பாடிய மாணவிக்கு நன்றி. நிமிர்ந்த நன்னடையும் நேர்கொண்ட பார்வையும் நிலத்தில் யாருக்கும் மஞ்சா நெறிகளும் திமிர்ந்த நாணச் செருக்கும் இருப்பதால் செம்மை மாத திரும்புவதில்லையா என்ற மகாகவி பாரதி அவர்களின் வரிகளுக்கிணங்க புதுமை பெண்ணாய் நின்று எங்கள் அனைவரையும் நல்வழிப்படுத்தி வழிநடத்தி செல்லும் எமது வேளாளர் மகளிர் கல்லூரியின் பேராசிரியர் முனைவர் நிர்மலா தேவி அம்மா அவர்களை வரவேற்புரை வழங்கி முத்தமிழின் முகவரி எனும் கவிதையினை வாசிக்க அன்போடு அழைக்கிறோம். அனைவருக்கும் காலை வணக்கம். தேவர் குரலும் திருநான் மறைமுடிவும் மூவர் தமிழும் முனி மொழியும் கோவை திருவாசகமும் திருமூலர் சொல்லும் ஒரு வாசகம் என்று உணர் என்ற தமிழுக்கு தனை வழங்கி சென்னை தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகமும் பள்ளி ஆசிரியர்களுக்கான திறன் மேம்பாட்டு பயிற்சி மையமும் இணைந்து அசிப் உலக சாதனைகளுக்காக 24 உட்தலைப்புகளுடன் 24 கல்வி நிறுவனங்கள் பங்கு பெறும் 24 மணி நேர பன்னாட்டு தொடர் வலையரங்கில் பங்கேற்ற அனைத்து சான்றோர்களையும் ஆன்றோர்களையும் கல்வியாளர்களையும் வலைதளத்தில் சாதனை புரியும் அறிவாளர்களையும் கருத்தினை எடுத்தோத வந்த பேராசிரியர்களையும் மாணவ கண்மணிகளையும் வருக வருக என இருகரம் கூப்பி வரவேற்கிறேன். நூலாய்வு என்ற தலைப்பில் நடைபெறும் இந்நிகழ்வில் வாசிப்பை நேசிப்போம் என்ற தலைப்பில் கொங்கு மண்ணில் பொன்விழா கண்ட வேளாளர் மகளிர் கல்லூரி எடுத்து ஓத வந்துள்ள அனைவரையும் தலைதாழ்த்தி அன்புடன் வரவேற்கிறேன். வாசிப்பை நேசிப்போம்.
வாசிப்பினால் நம் எண்ணங்கள் உயரும் என்ற கருத்தினை எடுத்தோத வந்துள்ளோம். அதில் முதலாவதாக முத்தமிழ் கண்ட முகவரி என்ற தலைப்பிலே தமிழில் இருக்கின்ற அனைத்து நூல்களின் சிறப்புகளை எடுத்தோதும் வண்ணம் ஒரு கவிதையினை நான் வாசிக்க வந்துள்ளேன். முத்தமிழ் கண்ட அண்டை தமிழே, குமரிக் கண்டத்தில் பிறந்து இமயமழையை தொட்டவளே, 10, 8 பாட்டாயிரம் படைத்து நலம் பெற்றவளே, மனித மதிப்புகளை எடுத்தோதும் கீழ்கணக்கு நூல்களே, சிலம்பு, மேகலை, சிந்தாமணி, குண்டலம், வளையல் அணிந்த கன்னிப் பெண்ணே, வால்மீகியை தமிழில் கம்பராக உழவச் செய்தவளே, அடியவர்களின் வரலாற்றினை அறிய செய்தவளே, இயேசுவையும் நபிகளையும் தமிழர்களாக தமிழ்நாட்டில் உதிக்க வைத்தவளே, 96 சிற்றிலக்கியங்களாக மக்கள் மனதில் பதிந்தவளே, அயல் நாட்டு படைப்புகளை சிறுகதை, நாவல், நாடகம், உரைநடை என பலவாகவும் தந்தவள் நீ. சிந்தையெல்லாம் உன் மீது பித்தனாகச் செய்தாய், மித்தனையெல்லாம் தமிழில் சித்தனாகச் செய்தாய். அப்படிப்பட்ட அன்னையே, விடுதலை கவிபாடி ஆங்கிலேயனை விரட்டி அடைத்த அன்னையே, கவி பரம்பரையை உருவாக்கியவளே, வலைதளத்தில் வேகமாய் பறந்து தமிழின் சிறப்பினை ஓதிய செல்வமே, காலத்தில் அழியாத வரம் பெற்ற அன்னை தமிழே, முத்தமிழின் முகவரியே, உன்னை வணங்குகிறேன், வாழ்த்துகிறேன் என்று தமிழினுடைய சிறப்பினை எல்லாம் எடுத்து கூறும் நூல்களை கவிதையாக்கி உங்களுக்கு மாலையாக கோத்து படைத்திருக்கிறேன். இந்த வாய்ப்பளித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வரவேற்புரை மற்றும் கவிதையை வழங்கிய பேராசிரியர் அம்மா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள். அடுத்ததாக ராமனை படித்தேன் எனும் தலைப்பில் கதா காலட்சேப உரை நிகழ்த்த வரும் எம் கல்லூரியின் இளங்கலை 2ஆம் ஆண்டு இயற்பியல் துறை மாணவி தேவிஸ்ரீ அவர்களை அன்போடு வரவேற்கிறோம். எனக்கு இந்த வாய்ப்பினை அளித்த அத்துணை நல்ல உள்ளங்களையும் வணங்குகிறேன். ராமனை படித்தேன்னு தலைப்பு சொல்லியிருக்கேன். படித்தேன், ராமனை முதல்ல விட்டுருவோம். படித்தேன். நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். ஏன் தினமும் வாசிக்கணும்? இந்த மாதிரி நான் கேட்டா நீங்க எனக்கு பதில் சொல்லிடலாம். ஏன் தினமும் சுவாசிக்கணும்னு நான் உங்களை கேட்டா கேள்வியே ரொம்ப சிரிப்பிள்ளத்தனமா இல்ல. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் வாசிப்பும் சுவாசிப்பும் ஒன்றுதான். சுவாசிக்கும் போது என்ன பண்றோம்? நமக்கு உடலுக்கு தேவையான, நம் உயிர் வாழ தேவையான உயிர் வலியை ஏற்றி நம் உயிர் வாழ தேவையில்லாத, நம்ம உடலுக்கு தேவையில்லாத கரியமில வாயுவை வெளியேற்றுகிறோம். இதுதான் சுவாசிக்கிறது. அப்ப வாசிக்கிறச்சு நமக்கு என்ன வருது? புத்தகத்தை படிக்கும் போது நல்ல எண்ணங்கள், நல்ல செயல்கள், தன்னம்பிக்கையான எண்ணங்களை நமக்குள்ள ஏற்றி நம்ம கிட்ட இருக்க பொறாமை, தீய எண்ணங்களை வெளியேற்றி விடுகிறோம். அப்போ என்ன பொறுத்த வரைக்கும் வாசிக்கிறதும் சுவாசிக்கிறதும் ஒண்ணுதான். வாசிக்கிறதுக்கு என்ன தூண்டுதல், எனக்கு என்ன தூண்டுதல்னு நான் யோசிச்சேன். அப்போ என் தந்தை, நான் 7ஆம் கிளாஸ் படிக்கும் போது ஒரு வரி, 2 வரியில என்னை படிக்கிறதுக்கு உந்துதல் கொடுத்த 2 வரிகள்னு சொல்லுவேன். என் தந்தை எனக்கு சொல்லிய வரிகள். ஒரு அறிஞர் எழுதுனதா சொல்றாங்க. 2 வரிகள்ல மனச மாத்துனது. ஒரு புத்தகம் பேசுதான், தலை குனிந்து என்னை படி, உன்னை தலை நிமிர்ந்து வாழ செய்கிறேன்னு சொல்றதான். அப்போ ஒரு புத்தகத்தை படிக்க வச்சு நம்ம தலைய குனிஞ்சு படிக்கிறோம். அதுல இருக்கிற நல்ல கருத்துக்களை நம்ம சிந்தையில ஏத்துக்கிறோம். அதனால நம்ம வாழ்க்கையை தலை நிமிர்ந்து வாழ்றோம். அப்போ இந்த வாசிக்கும் பழக்கத்தினால எவ்வளவு நன்மைகள் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அடுத்து வெறும் நன்மைகள், நன்மைனே பேசிட்டு இருக்கே, என்ன எடுத்துக்காட்டுன்னு நீங்க என்ன கேட்கலாம். தலைவர்கள்னு சொல்றச்ச இவரை பத்தி பேசாம இருக்க முடியாது. அறிஞர் அண்ணா. இந்த காலத்துல தலைவர் ஆகணும்னா ஒரு குடும்பத்தோடைய, ஒரு அரசியல் குடும்பத்தோட பின்புலம் இருந்தா போதும் தலைவர் ஆயிடலாம். ஆனா அந்த காலத்துல அப்படி இல்ல. மக்களா அந்த பேச்சால அந்த தலைவர் இருக்கணும். ஓட்டு வாங்குறதுக்கும் எல்லா விஷயத்துக்குமே நல்ல வழிப்படுத்தி மக்களை ஒரு சிறந்த குடிமக்களாக மாத்துறது ஒரு தலைவரோட பேச்சில இருந்துதான் தொடங்குறது. அப்படி அறிஞர் அண்ணா தலை சிறந்த பேச்சாளர், நம் முன்னாள் முதல்வர் அறிஞர் அண்ணா. அவர் உடல்நிலை சரியில்லை, ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு. அவரை கேக்குறாங்க, உங்களுக்கு எங்க அறை வேணும், எப்படி அறை வேணும்னு கேக்குறாங்க. நம்மளா இருந்தா என்ன சொல்லுவோம்? ஒரு எல்இடி டிவி இருக்கணும், ஒரு ஏசி இருக்கணும்னு சொல்லுவோமா இல்லையா? சிகிச்சைக்கு போன இடம் கூட பார்க்க மாட்டோமே. ஆனா அறிஞர் அண்ணா மாதிரி ஒரு பெரிய தலைவர், அவர்கிட்ட போய் கேக்குறாங்களாம். அப்ப சொல்றாரா, எனக்கு ஒரு நூலகம் பக்கத்துல அறை வேணும்னு சொல்றாராம்.
ஆபரேஷன் நடக்க போறது, உயிரோட இருப்போமா இல்லையானே தெரியல, அந்த ஒரு நிலை. அப்போ கூட நான் புத்தகம் வாசிக்கணும், இந்த நூலகம் பக்கத்துல எனக்கு ஒரு அறை வேணும்னு சொன்னாருன்னா, இப்படிப்பட்ட தலைவர்கள்லாம் மறுபடியும் வருவாங்களான்னு ஒரு யோசனை வருது எனக்கு. அறிஞர் அண்ணாவாவது பரவாயில்ல, தனக்கு எப்ப ஒரு முடிவு வரும்னு அவருக்கு தெரியாது. ஆனா பகத்சிங் மறுநாள் மத்தியானம் தூக்குல போட போறாங்க, கடைசி ஆசை என்னன்னு கேக்குறான். பொதுவா ஆண்களை கேட்டா என்ன சொல்வா? வாங்கின கடனை எல்லாம் கட்டிடணும், எப்படியாவது மறுநாள் மத்தியானத்துக்குள்ளன்னு சொல்லுவா. பெண்களா இருந்தா இருக்கிற பட்டு புடவை எல்லாம் கட்டி பாத்துக்கணும்னு சொல்லுவா. குழந்தைகளா இருந்தா சாக்லேட்டா சாப்பிடும். ஆனா பகத்சிங்க கேக்குறாங்களாம், மறுநாள் மத்தியானம் தூக்குல போட போறான்னு சொல்றான். இப்ப பகத்சிங் சொல்றாரா, எனக்கு லெனினோட வாழ்க்கை வரலாறை படிக்கணும்னு சொல்றாராம். அப்போ நாளைக்கு மத்தியானம் நான் இருக்க மாட்டேன் உயிரோட அப்படின்னு தெரிஞ்ச பிறகும் ஒரு மனுஷன் வாழ்க்கை வரலாறு படிக்கணும், ஒரு புத்தகத்தை படிக்கணும்னு நினைச்சிருக்கான் பாத்தீங்களா? இந்த மாதிரி ஒரு எண்ணம் இந்த காலத்தை யாருக்கு வரும் சொல்லுங்க? இந்த மாதிரி அறிஞர்களோட வரலாறை எடுத்து பாக்குறச்ச ஒரு விஷயம் தெளிவா புரியுது. இந்த மாதிரி அறிஞர்கள் முட்டாளாக இறக்க கூட விரும்பவில்லை. ஆனா நம்ம இன்னைக்கு என்ன பண்றோம்? கையில ஒரு ஆண்ட்ராய்டு போனை வச்சு குனிந்த நடையும் கூன் விழுந்த தோளுமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் பேதைகளாக. அடுத்து ஒரு புத்தகம் என்னங்க பண்ணுது? ஒரு தாய் எப்படி ஒரு குழந்தைய ஆரோக்கியமாக பெற்றெடுக்கிறாளோ அதே போலத்தான் ஒரு புத்தகம் நல்ல எண்ணங்களை செலுத்தி ஒரு மனிதனை ஒரு புது மனுஷனா பிறக்க வைக்கிறது இந்த புத்தகம். அப்படி என் மனசுக்கு பட்ட புத்தகம், நான் ஒரு 19 வருஷம் வாழ்ந்துட்டேன். நான் படிச்சு என் மனசை மாத்தின ஒரு புத்தகத்தை பத்தி இங்க பேச போறேன். ராமாயணம். மணிக்கணும் தலைப்பு ராமனை படித்தேன், ராமாயணம் படித்தேன்னு சொல்லலே. சோ ஆன்மீகம் பிடிக்காதவா யாராவது இருந்தேன்னா கூட பரவாயில்ல, ராமனை பத்தி ஒரு கேரக்டர் அனாலிசிஸ் பண்ண போறேன். அந்த ராமாயணத்தை படிச்சு அந்த ராமனை பத்தி பேச போகிறேன். ராமனின் பண்புகளை பேச போகிறேன். நான் படித்த என் வாழ்வை மாற்றிய சில பண்புகளை இங்க சொல்ல போறேன். ராமாயணத்துல என்ன இருக்கு அப்படின்னு நீங்க என்ன கேட்கலாம். ஒரு ஆன்மீக நூல் அப்படின்னு நீங்க என்ன கேட்கலாம். நான் கேட்கிறேன், ராமாயணத்துல என்ன இல்லைன்னு சில பண்புகள் எல்லாம் சொல்றேன் பாருங்க. இத கேட்ட முடிச்ச பிறகு உங்க வாழ்க்கையவே இந்த பண்புகள் மாத்திடும். முதல்ல தந்தை சொல்லே மந்திரம். ராமன் ஒரு பணக்கார வீட்டு ஒரு அரச வீட்டு குழந்தை. நன்னா எல்லா தோழிகள், அந்த அரசியோட தோழிகள், அரசர் வீட்டுல இருக்கிற வேலைக்காரங்க அத்தனை பேரும் சேர்ந்துதான் வளர்த்த. தந்தை தாய் மட்டுமே வளர்த்த மாட்டான். இப்போ அத்தனை பேர்த்தோட அரவணைப்பும் அத்தனை பேர்த்தோட அரவணைப்புலயும் வளர்ந்திருக்கா. தந்தை தாய் மட்டுமே கஷ்டப்பட்டு வளர்த்தல. ராமனுக்கு ஸ்கூல் ஃபீஸ், டியூஷன் ஃபீஸ்னு எதுவுமே கட்டுறதுக்காக தசரதர் வேலை செய்யணும்னு அவசியம் இல்ல. அவரோட அரச குடும்பத்துல இருக்கிற நல்ல செல்வ செழிப்பான குடும்பம். அப்போ மறுநாள் காலையில ராமனுக்கு பட்டாபிஷேகம் நடக்க போறது. முந்தின நாள் நைட் அவன் எப்படியெல்லாம் மக்களுக்கு நல்ல நல்ல திட்டங்களை கொண்டு எப்படியெல்லாம் அவர்களுக்கு நல்ல விஷயங்கள் பண்ணலாம்னு யோசிக்கிறானா. தன் குரு கிட்ட கத்துக்கிட்ட விஷயத்தெல்லாம் சிந்திக்கிறான். அப்போ தசரதர் கூப்பிடுறாரு, அப்பா கூப்பிடுறாரு. உடனே போறான். அப்பா, உன் சிற்றனை சொல்லிட்டா, நீ அரசன் ஆக கூடாதுன்னு சொல்லிட்டா அப்படின்னு சொல்ற. நம்ம அந்த இடத்துல இருந்தா என்ன பண்ணிருக்கோம்? அப்பாவாவது ஒன்னாவது அந்த இடத்தையே 2 பண்ணிருக்கோம் பிரச்சனை பண்ணி. ஆனா ராமன் என்ன பண்ணான்னா அமைதியா அந்த இடத்தை விட்டு கிளம்பி போயிட்டான காட்டுக்கு. அப்போ இப்படிப்பட்ட ஒரு மகனை எங்கேயாவது பார்க்க முடியுமா? வெறும் தந்தை கிட்ட இருந்து பாசம் மட்டும் தந்தை உழைச்செல்லாம் அந்த பையனை காப்பாத்தணும்னு அவசியம் இல்லை. ஆனா இன்னைக்கு என் கல்லூரியில இருந்து மருத்துவமனை இருந்து அழகு நிலையம் போற வரைக்கும் எனக்கெல்லாம் என் தந்தை தான் கொண்டு போய் விடணும், எல்லாமே பண்ணணும். அப்பொழுது நம்ம இன்றைய காலம் எப்படி இருக்குன்னா, தந்தையை வெறும் ஒரு ஏடிஎம் மிஷினாகவே பாக்குற மாதிரி இருக்கிறது. அப்ப இந்த ராமனோட வரலாறு எல்லாம் படிக்கிறச்சு எப்படி ஒரு பையன் இருந்திருக்கான், தன் தந்தை கிட்ட என்ன ஒரு பந்தத்துல இருந்திருக்கான்னு பாருங்க. அடுத்து சகோதரத்துவம் உன்னதமான விஷயம். அப்பதான் சொல்றானா, இது ஒரு சகோதரத்துவம்னா வெறும் கூட பிறந்தவளை மட்டும் வச்சுக்கிறது இல்ல, எல்லாரையும் சகோதரரா பாவிச்சுக்கிறது. அப்போ ராமனை பத்தி சொல்லும் போது கம்பராமாயணத்துல வருது பாருங்க, துன்புளதெனினென்றோ சுகமுள்ளது அதுவன்றி பின்புளது இடைமண்ணும் பிரிவுள்ளதென உன்னேல் உண்பெலாம் ஒரு நாள்வே முடிவுள்ளதென உன்னா அன்புலை நினாமோர் ஐவர்கள் உளரானம்னு சொல்றான். யார பார்த்து சொல்றான்? குகன் பார்த்து சொல்றான். குகன் யாரு? ஒரு வேட்டுவன். ராமன் யாரு? கடவுளோட அவதார மகா புருஷன். அப்போ இந்த ராமனை எவ்வளவு ஒரு இடத்துல நம்ம வச்சிருக்கோம், அவன் போய் எப்படி குகனோட சேரலாம்? சில பேத்துக்குலாம் தோணும், இப்படிப்பட்ட ஒரு வேட்டுவன் கூட போய் நண்பனா இருக்கானே. ராமனுக்கு பொறுத்தவரையில அவனை கடவுளா பாவிக்கிறதுக்கு முன்னாடி அன்பர்களா பாவிச்சவாதான் அதிகம். கடவுளா பாவிச்சவாளை விட அன்பர்கள் எல்லாருமே ராமனுடைய அன்பர்களா இருந்தவங்கதான் அதிகம். அப்போ எந்த ஒரு பந்தம் இருந்தா நீயும் என்னோட சகோதரர்களில் ஒருவனாக 5வது சகோதரனாக உன்னை நான் ஏற்றுக்கொள்கிறேன்னு சொல்றாருன்னா பாருங்களேன். அப்போ சகோதரத்துவம் இன்னைக்கு எப்படி இருக்குது?
ஒரு மிட்டாய் அப்பா வாங்கிட்டு வராருன்னு வைங்கோ, அம்மா சின்ன குழந்தைக்கு கொடுன்னு சொல்றா. அப்ப அதை என்ன பண்ணும்? ரெண்டு சண்டை போட்டுக்கும், ஒரு மிட்டாய்க்கே சண்டை போட்டுக்கும். அது பெரிய பையனானா சொத்துக்கு சண்டை வர்றது, எல்லா சண்டையும் வர்றது. ஆனா இப்படி ஒரு ஒரு அண்ணன் தம்பிக்கான உறவு எப்படி இருக்கணும், உடன் பிறந்த சகோதரர்கள் எப்படி இருக்கணுங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு ராமாயணத்தில் இருக்கிறது. ராமன் லக்ஷ்மணன், ராமன் பரதன். இவங்க ராமன் காட்டுக்கு போயிட்டான், லக்ஷ்மணன் எதுக்கு காட்டுக்கு போகணும்? எதுக்கு காட்டுக்கு போனோம்? ஏன்னா அடுத்து அவன் அரசன் ஆயிடுவான், அவனுக்குள்ள அந்த ஒரு கில்ட்டி கான்சியஸ் வந்துட்டு பாருங்க. அதனால அவனும் பின்னாடியே போயிட்டான். அண்ணனுக்கு சேவை செஞ்சு என் வாழ்க்கையை நான் வாழ்ந்துக்கிறேன், எனக்கு எந்த விஷயமும் வேணாம், எந்த அரச பதவியும் வேணாம்னு சொல்லி அண்ணனோட சேவகனாவே போயிடுறான் லக்ஷ்மணன். பரதன் அந்த இடத்துல ஸ்கிரீன் பிளேலயே இல்ல. பரதன் வந்து திக்விஜயம் போயிருக்கான். வந்து பாக்குறச்ச எல்லாம் மாறிடுது, அடுத்து அவன் தான் அரசனாக போற நிலைமை. அப்போ பரதன் என்ன பண்றான்? அண்ணனை தேடி காட்டுக்கு போறான், காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கிறான். நான் தான் அடுத்து அரசனாக வேண்டிய நிலைமை, நான் என்ன செய்வதுன்னு ஒரு பதட்டத்துல இருக்கானாமா இந்த பரதன். அப்போ பரதனோட வாழ்க்கையை பாருங்க, தன் அண்ணனுக்காக எதெல்லாம் யோசிக்கிறாங்க பாருங்க. அப்ப இப்படிப்பட்ட ஒரு சகோதர பந்தங்களை நம்ம பார்க்க முடிகிறது இந்த மாதிரி நூலை படிக்கும் போது. அடுத்து பேராண்மை. பேராண்மைனா சொன்னோன்னே ஜெயம் ரவி படம்னு சொல்லாது. பேராண்மைனா பிறன் மனைவியை நோக்காத ஒரு தன்மை, பிறன் மனைவியை நோக்காத ஒரு தன்மை. ராமாயணத்தை கொடுத்து வச்சு ரெண்டு எக்ஸ்ட்ரீமிட்டிஸ் பார்க்கலாம். ஒண்ணு ராமன், ஒண்ணு ராவணன். ராமன் 100% நல்லவன், ராவணன் 99% நல்லவன். அந்த 1% என்னங்க தப்பு பண்ணான்? மிகப்பெரிய சிவபக்தன், எல்லாமே பர்ஃபெக்ட், எல்லாமே சிறந்த போராளி, எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கிறான். எந்த தப்பு பண்றான்? பிறன் மனையை பார்த்து விட்டான், சீதையை கவர்ந்து வந்து விட்டான். அந்த ஒரு பாயிண்ட்ல அவன் பேரே ஒரு பிளாக் மார்க் ஆயிடுது. அப்ப அப்படி ஒரு கம்பேரிசன் பாருங்க. இந்த மாதிரி நூல்களை படிக்கிறச்சுதான் என்னென்ன கம்பேரிசன், எதெல்லாம் தப்புன்னு நமக்கு தெரியுது. நம்மளை பத்தின பிற எண்ணங்கள் வந்து எப்படியெல்லாம் மாறுங்கிறது தெரியுது. இப்ப ராவணன் எவ்வளவுதான் நல்லவனா இருந்தாலும் சீதையை திரும்பி பார்த்துட்டான், அது ஒரு பெரிய தப்பு. ஆனா சூர்பனகை வந்துட்டு, ராவணனோட தங்க சூர்பனகை வந்துட்டு அழகா இருந்த மாத்திக்கிட்டு ஒரு அழகான பெண்ணா வர்றச்ச ராமன் தப்ப கேக்குதான், எனக்கு கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு கேக்குதான். அப்போ ராமன் சொல்றானா, இல்லம்மா நான் ஏகபத்தினி விரதன், எந்த பெண்ணையும் திரும்பி கூட பார்க்க மாட்டேன்னு சொல்லிடுறான். அப்போ அவன் எவ்வளவு பர்ஃபெக்டா இருந்திருக்கு, அந்த பேராண்மைங்கிறது எவ்வளவு கடைபிடிச்சிருக்குன்னு பாருங்க. அடுத்து நட்பு. நட்புங்கிறது இன்றைய காலத்துல ஓரளவுக்கு மாறினாலும் கொஞ்ச காலத்துக்கு முன்ன பார்த்தீங்கன்னா இந்த கேஸ்ட் இந்த மாதிரி நிறைய டிஸ்கிரிமினேஷன் இருக்கும். நிறத்தை பத்தி வேறுபாடு இருக்கும், மதத்தை பத்தி வேறுபாடு இருக்கும், எல்லாத்துலயுமே வேறுபாடு இருக்கும். ஆனா ராமாயணத்துல ஒரு பாட்டு பாருங்க, முகனோடு ஐவரானே முன்பு பின் குன்று சூழ்வான், மகனோடு அறுவரானேன் எம்முலை அன்பில் வந்து அகனமர் காதலைய நின்னோடு எழுவரானேன் புகழரு ஆனந்தென்று புதல்வரால் பொழிந்தான் முந்தைன்னு சொல்றான். அப்போ எல்லாரையும் தன் சகோதரர்களா தன்னோட அன்போடு இருக்கிறவர்களா சேர்த்துக்கிறான் இந்த ராமன். வெறும் ஒரு என் கூட இருக்கவங்க என் குடும்பம் என் நாடுன்னு இல்ல, எல்லாரையும் தன்னோட உறவுகளா ஏத்து நல்லா பாவிச்சு நல்ல ஒரு சொசைட்டிய ரெடி பண்ணிட்டு இருக்கான் இந்த ராமன். இந்த ராமன் வந்து எப்படி இவ்வளவு அன்பா இருக்கிறான்ப்பா, பார்க்கவும் ஒரு அழகான தோற்றம், ஒரு அழகான முகமாதான் எல்லாரும் உள்ளேயும் சொல்றா. அப்போ இந்த ராமன் கிட்ட என்னங்க இருக்குது? அந்த அன்பு. அவன் வந்து பிறர் ஆண்களா இருந்தாலும் சரி, ரிஷிகளா இருந்தாலும் சரி, முனிவர்களா இருந்தாலும் சரி, அந்தனா இருந்தாலும் சரி, வேட்டுவனா இருந்தாலும் சரி, அத்தனை பேரும் காக்கை குருவி எங்கள் ஜாதி சகலத்தையும் ஒன்னான் பாவிச்சவன் ராமன். அப்போ இந்த ராமனை பத்தி படிக்க வச்ச மனம் மாறுமா இல்லையா? நம்ம நல்ல எண்ணத்தோட இருக்கணும், எல்லாத்துக்கிட்டையும் ஒரே மாதிரி பழகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருமா இல்லையா? அதனாலதான் கிருஷ்ணாவதாரத்துல அத்தனை கோபிகைகளா பிறந்தவாலும் ராமாயணத்துல வந்து ராமர் கூட நெருங்கணும், ராமனை நெருங்கி அவனை வந்து ஒரு நல்ல அவன் மனதுல ஒரு நல்ல இடத்துல இருக்கணும், அவன் கூட நெருக்கமா இருக்கணும்னு நினைச்சவாதான் கிருஷ்ணாவதாரத்துல அத்தனை கோபிகைகளா பிறந்து அத்தனை நடனங்களும் புரிஞ்சாங்களாம். இப்படி ராமாயணத்தை ஒரு ஆன்மீக நூலா பாக்குறவளுக்கு அது ஒரு ஆன்மீக நூல். ஒரு மனுஷன் தன் வாழ்க்கையில நெறிகள் எப்படியெல்லாம் கடைபிடிக்கணும், எப்படியெல்லாம் ஒரு மனுஷன் தன் வாழ்க்கையை வாழணுங்கிறதுக்கு எடுத்துக்காட்டு ராமாயணத்துல அத்தனை இருக்கிறது. அத்தனை பண்புகளும் ராமாயணத்துல இருந்துதான் எடுக்கப்பட்டது. அப்போ ராமனுடைய வேற பண்புகள் என்னங்க? தியாகம். அவ்வளவு பெரிய அரசு பதவியை விட்டு காட்டுல இருந்தான், அது எவ்வளவு பெரிய தியாகம் இல்லையா? பொறுமை. சீதா மாதா கிட்ட இருந்து தெரிஞ்சுக்கலாம். தன் கணவன் வரும் வரை இலங்கையில் காத்திருக்கிறார், எவ்வளவு ஒரு அழுகையோட காத்திருக்கா. இந்த காத்திருப்பு அது ஒரு பெரிய பண்பு. இப்படி நூல்களை, இந்த மாதிரி நூல்களை வெறும் ஒரு ஆன்மீக நூலாக பார்க்கும்போது அதை விட மேல ஒரு பண்பு நூலாக பாக்குறப்போ இன்னும் நல்ல நல்ல எண்ணங்கள் நமக்குள்ள தோணும். இப்படி இந்த நூலை வாசிக்கிறப்போதான் எனக்கு இத்தனை விஷயங்களும் தெரிஞ்சுது.
ஒரு மனுஷனா இருக்கிறவனுக்கு எல்லா பந்தங்கள்லயும் முக்கியத்துவம் இருக்கணும், தனக்குன்னு ஒரு சுய ஒழுக்கம் இருக்கணும், இப்படித்தான் இருக்கணும்னு ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டது இந்த மாதிரி ஒரு நூலை பத்தி படிக்கிறேன். அப்போ இந்த வாசிக்கிறது தான் எனக்கு இந்த மாதிரி ஒரு விஷயத்தை கொடுத்தது. அப்ப ராமனை படித்து நான் புரிஞ்சு கொண்ட விஷயங்கள் அத்தனையும் உங்ககிட்ட சொல்லிட்டேன். ராமன் பாதம் வணக்கம். என் பேச்சை கேட்ட அத்துணை பேருக்கும் என் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். பொன்னான கருத்துக்களை எடுத்துரைத்த மாணவி தேவிஸ்ரீ அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக வண்ணங்கள் கொண்டு நம் மனதின் எண்ணங்களை எடுத்துரைக்க வருகிறார் இளங்கலை 3ஆம் ஆண்டு ஆடை வடிவமைப்பு துறை மாணவி தனுஜாஸ்ரீ. உயிருடன் கலந்து என் உள்ளத்துள் நிலைத்திட்ட என் தாய்மொழியாம் தமிழ் மொழிக்கும் இங்குள்ள ஆன்றோர் பெருமக்களுக்கும் என் பணிவான வணக்கங்கள். இந்த உலகத்துல பாத்தீங்க அப்படின்னா ஓரறிவிலிருந்து 5 அறிவு வரைக்கும் உயிரினங்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கு. அதே போல 6 அறிவு படைத்த மனிதர்களும் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஆனா இந்த ஓரறிவிலிருந்து 5 அறிவு உயிரினத்திற்கும் 6 அறிவு படைத்த மனித உயிரினத்திற்கும் ஒரே ஒரு வேறுபாடு தாங்க. அது பகுத்தறிவு அப்படிங்கிற ஒரே பண்பு மட்டும்தான். இந்த பகுத்தறிவு அப்படிங்கிற பண்பை நம்ம பெரியவங்க கிட்ட இருந்து தெரிஞ்சிருக்கலாம், அப்பா அம்மா கிட்ட இருந்து தெரிஞ்சிருக்கலாம், குரு கிட்ட இருந்து தெரிஞ்சிருக்கலாம். ஆனா ஒரு மனிதன் தன்னுடைய நிலையை முழுமையடையணும் அப்படின்னா அங்க புத்தகம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு தேவையாகத்தான் கருதப்படுது. புத்தகம் அப்படிங்கிறது வெறும் வார்த்தை இல்லைங்க, பல நபர்களுடைய பல செயல்களினுடைய அனுபவ பாடம் தான் புத்தகம் அப்படின்னு நான் சொல்லுவேன். அப்படிப்பட்ட புத்தகத்தை நம்ம எந்த அளவுக்கு வாசிக்கணும், அந்த வாசிக்கிற பழக்கத்தை நம்ம எந்த அளவுக்கு நேசிக்கணும் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருமே புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயமா தான் இருக்கு. இங்க நான் படிச்ச ஒரு புத்தகத்தை பத்தி நான் சொல்ல போறேன். அது என்ன புத்தகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபேஷன் தி டெஃபினிட்டிவ் ஹிஸ்டரி ஆஃப் காஸ்டியூம் அண்ட் ஸ்டைல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புக் தான். இந்த புக்கை எழுதினவர் டார்லிங் கிண்டர்ஸ்லே அப்படின்னு சொல்ற ஒரு பர்சன். அவரு எல்லா புக்குமே புனைப்பெயர் வச்சுதான் எழுதுவாரு. சோ அந்த புனைப்பெயர் என்னன்னு பாத்தீங்கன்னா DK அப்படின்னு சொல்லிதான் இது வரைக்கும் எழுதின அனைத்து புத்தகங்களையுமே அவர் மென்ஷன் பண்ணியிருப்பாரு. இப்போ இந்த புத்தகம் பாத்தீங்கன்னா மேலோட்டமான பார்வையில ஃபேஷன் அப்படிங்கிறத ஒரு அடிப்படையா கொண்டு எழுதப்பட்ட ஒரு புத்தகம் தான். ஆள் பாதி ஆடை பாதி அப்படிங்கிறத கேட்டிருப்போம், படிச்சிருப்போம். அதே போல பேசிக் நெசசிட்டி ஃபுட், கிளாத்திங் அண்ட் ஷெல்டர் அப்படிங்கிறதுல கூட கிளாத்திங் அப்படிங்கிறது நம்மளோட செகண்ட் நெசசிட்டியா நமக்கு இருக்கு. ஆனா கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், இப்போ ஆடை அப்படிங்கிறது அடிப்படை தேவையாக மட்டும்தான் இருக்கா? கேள்விக்குறிதான். அடிப்படை தேவையை தாண்டி அது ஒரு அலங்கார பொருளாகத்தான் இப்ப ஒவ்வொருத்தரோட ஒவ்வொருத்தரும் நினைச்சிட்டு இருக்கிறது அதான். ஆடைங்கிறது அடிப்படை தேவையை தாண்டி ஒரு அலங்கார பொருள் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல எல்லாரும் வந்தாச்சு. இப்போ இந்த புக் பாத்தீங்க அப்படின்னா ஒரு மூலப்பொருள், ஒரு கான்செப்ட் பேஸ்ல பார்த்தோம் அப்படின்னா ஃபேஷன் அப்படிங்கிறது மேலோட்டமான பார்வையா இருந்தா கூட அது இந்த புக் பார்த்தோம்னா ஃபேஷன் எவல்யூஷன் அப்படிங்கிற ஒரு கருத்தை முக்கியமா இங்க சொல்றாங்க. ஃபேஷன் எவல்யூஷன்னா என்ன? ஒண்ணுமே இல்லைங்க. இப்போ ஆதி காலத்துல நம்மளுடைய மூதாதையர்கள் பயன்படுத்திய ஆடைகள்ல இருந்து இப்ப நாம யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஹாட் கட்டூர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஹைலி ஃபேஷனபிள் கார்மெண்ட் வரைக்கும் இந்த 3000 வருஷத்துல எந்த அளவுக்கு ஒரு ஃபேஷன் டெவலப் ஆயிருக்கு, எவால்வ் ஆயிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றதுதான் இந்த புக்கோட முழுமையான ஒரு நோக்கமாக இருக்கு. ஃபேஷன் அப்படின்னு சொல்றோம், அந்த வார்த்தையின் அர்த்தம் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஃபேஷன் அப்படின்னா ஒண்ணும் இல்லைங்க, இது ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸ் மாதிரி. எதுல கண்டினியூஸா ப்ராசஸ் பண்றோம்னா ஸ்டைல் வேரியேஷன். ஒவ்வொரு ஸ்டைலையும் நம்ம வேரியேட் பண்றோம். எந்த ஒரு ப்ராடக்டா இருந்தாலும் சரி அதுல சின்ன ஒரு ஸ்டைல வேரியேஷன் பண்ணி ஒரு ஹியூஜ் நம்பர் ஆஃப் பப்ளிக் குள்ள ஒரு பர்டிகுலர் டைம்ல அது செம பீக்ல இருக்கும், செம ஒரு ஹையஸ்ட் பீக், ஹையஸ்ட் சேல்ஸ்ல இருக்கும் இல்லையா? சோ அதைத்தான் என்ன சொல்றோம், ஃபேஷன் அப்படிங்கிற ஒரு டெர்மினாலஜி யூஸ் பண்ணி நம்ம சொல்றோம். இப்ப பலருக்கு ஃபேஷன் அப்படின்னு சொன்னதையுமே அவங்க மைண்ட்ல ஞாபகம் வரக்கூடிய விஷயம் க்ளோத்திங் அப்படிங்கிற ஒரு விஷயம் தாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு விஷயத்த சொல்றேன். இப்ப அட்வர்டைஸ்மெண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு துணிக்கடைக்காரர் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பண்றாரு அப்படின்னா அங்க வெறும் அந்த கடையில இருக்கக்கூடிய துணிகளை மட்டும் வச்சு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணா அது பீப்புளுக்குள்ள அதிகமா ரீச் ஆகுமா? இல்ல அந்த துணிகளோட சேர்த்தி அதுக்கு தேவையான ஆக்சசரிஸ், ஜுவல்லரிஸ் எல்லாமே யூஸ் பண்ணி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணா நல்லா இருக்குமா? அதிகமா ஜுவல்லரிஸ் எல்லாம் யூஸ் பண்ணி பண்ணோம் அப்படின்னா தான் மேக்சிமம் பீப்புளுக்குள்ள ஒரு ரீச் இருக்கும். பிகாஸ் இது எல்லாமே எதுக்கு? பீப்புளை அட்ராக்ட் பண்ணி அவங்க கடைக்கு வர சொல்லி அட்மையர் பண்றதுக்காக மட்டும் தானே. சோ இங்க ஃபேஷன் அப்படிங்கிற வார்த்தையினுடைய அர்த்தம் பாத்தீங்கன்னா க்ளோத்திங் மட்டும் கிடையாது, அதோட சேர்த்து ஜுவல்லரிஸ், ஆக்சசரிஸ் இது எல்லாமே சேர்ந்ததுதான் இந்த ஃபேஷன் அப்படிங்கிற வார்த்தை அப்படின்னு சொல்லி இந்த புக்ல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ ஃபேஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்போ ஒவ்வொருத்தரும் எதுக்காக ஃபேஷனை நோக்கி ஓடுறோம்? இப்போ தாத்தா பாட்டி யூஸ் பண்ண க்ளோத்ஸே நம்ம இது நாள் வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்கலாம்.
அப்பா அம்மா யூஸ் பண்ண கிளோத்ஸை நாம யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்கலாம். இப்ப நம்மளையே எடுத்துக்கோங்களேன், நேத்து ஒரு ஃபேஷன்னா அந்த கார்மெண்ட் நேத்து போட்டிருப்போம். அதே நாளைக்கு வேற ஒரு ஃபேஷன் அப்படின்னா அது பழைய கார்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு புது கார்மெண்ட்டுக்கு நம்ம மாறிடுவோம். இதுதான் அன்றாட வாழ்க்கையில இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு. நம்ம எதுக்காக மாறணும்? எப்பவுமே ஒரு அப்டேட்டடான வெர்ஷன்லயே இருக்கணும் அப்படின்னு நம்ம ஒவ்வொருத்தரும் நினைக்கிற ஒரு காரணத்தாலதான். இப்போ நிறைய பேர்த்துக்குள்ள ஒரு கேள்வி இருக்கும், ஃபேஷன் அப்படிங்கிறது வெறும் அலங்காரத்துக்காக மட்டும்தானா, மத்தவங்களை அட்ராக்ட் பண்றதுக்காக மட்டும்தானா அப்படிங்கிற மாதிரி கேள்வி கூட இருக்கும். ஆனா அது உண்மையாலுமே ஒரு தவறான ஒரு விஷயம் தான். ஃபேஷன் அப்படிங்கிறது மறைமுகமா நம்மளோட வாழ்க்கையில பல வகையில கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு இந்த புக்ல சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா கான்பிடன்ஸ். இப்போ நம்ம ஒரு இன்டர்வியூ போறோம்னு வச்சுக்கோங்களேன், வீட்டுல போடுற ஒரு கேஷுவல் வியர் போட்டுட்டு நம்ம இன்டர்வியூ போறோம் அப்படின்னா நம்ம கான்பிடன்ஸ் லெவல் கண்டிப்பா டிக்ரீஸ் ஆகும். இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோமோ, இன்னைக்கு வேற இப்படிப்பட்ட ஒரு காஸ்டியூம்ல வந்துட்டோமே இங்க, சோ அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் எல்லாத்துக்குள்ளேயும் வரும். சோ அந்த இடத்துல நம்மளோட கான்பிடன்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பா கீழே குறைஞ்சிட்டு போயிடும். அடுத்தது பாத்தீங்கன்னா செல்ஃப் எஸ்டீம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தான், அதாவது சுய மதிப்பீடு அப்படின்னு சொல்றோம். இப்ப வீட்டுல போடுற துணிக்கும் நம்ம மேரேஜ் ஃபங்க்ஷன் போகும்போது செம்ம கிராண்டான ஒரு சாரி, கிராண்டான ஒரு ட்ரெஸ் போட்டுட்டு ஜுவல்லரிஸ் ஆக்சசரிஸ் போட்டுட்டு நம்ம போறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? அங்க போகும்போது நம்ம மத்தவங்களை அட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது ரெண்டாவது பட்சம். முதல் என்ன நினைப்போம், இவங்கள விட இன்னைக்கு நம்ம நல்லா வந்திருக்கோம், இவங்கள விட நம்ம இன்னைக்கு அழகா இருக்கோம். சோ அந்த ஒரு மைண்ட் செட் கொடுக்கறது என்ன அப்படின்னா காஸ்டியூம்ஸ் மட்டும்தான். சோ அது நம்மளோட செல்ஃப் எஸ்டீமை அதிகமா காட்டுது. அடுத்த ஒன் பாத்தீங்க அப்படின்னா பர்சனாலிட்டி. பர்சனாலிட்டியில என்னன்னு பார்த்தோம்னா, இப்போ நார்மலா ஒரு பர்சன் தெரிஞ்சவரையோ தெரியாதவரையோ நம்ம பாக்குறோம் அப்படின்னா அவங்கள பார்த்த உடனே இன்னைக்கு அவங்க என்ன ஒரு மைண்ட் செட்ல இருக்காங்க அப்படிங்கறத சைக்காலஜி பேஸ்ல ஈஸியா அனலைஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி இந்த புக்ல மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இது எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க யூஸ் பண்ணிருக்கக்கூடிய கார்மெண்ட்ல இருக்கக்கூடிய கலரை வச்சே நம்ம இன்னைக்கு அவங்க என்ன மைண்ட் செட்ல இருக்காங்க அப்படிங்கிறது வரைக்கும் நம்மளால தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அதுல சொன்ன ஒரு 2-3 கலர் பத்தி நான் உங்களுக்கு சொல்றேன். இப்ப ரெட் கலர்ல அவங்க கார்மெண்ட் போட்டிருக்காங்க, அதிகமா ரெட் கலர் அவங்க ட்ரெஸ்ல வருது அப்படின்னா அவங்களோட மைண்ட் செட் இன்னைக்கு ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு, செம ஃபோர்ஸ்ல இருக்காங்க, இன்னைக்கு ரொம்ப பவர்ஃபுல்லா ஒர்க் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட்ல அவங்க இருப்பாங்க அப்படின்னு அர்த்தம்னு சொன்னாங்க. அடுத்தது ப்ளூ கலர்ல இருக்குன்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க ட்ரெஸ் ப்ளூ கலர்ல இருந்துச்சுன்னா மைண்ட் ரொம்ப ரிலாக்ஸ்டான ஒரு ஃபீல்ல இருக்காங்க. அதே ஒயிட் கலரா இருந்ததுன்னா இன்னைக்கு ரொம்ப பீஸா இருக்காங்க, அமைதியா இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். அதே எல்லோ கலர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஃபன்னா ஒரு என்டர்டைன்மெண்ட் மூட்ல இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். சோ இது மாதிரி ஒவ்வொரு கலருக்குமே ஒவ்வொரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்திருந்தாங்க. சைக்காலஜி பேஸ்ல இது எல்லாமே ப்ரூவ் பண்ண ஒண்ணு அப்படின்னு கூட இந்த புக்ல சொல்லியிருந்தாங்க. இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, உலகத்துல அழிவே இல்லாத ஒரு துறை அப்படிங்கிறது ஃபேஷன் தான் அப்படின்னு சொல்லி இந்த புக்ல மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இது எப்படி, அதுக்கான ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃபேஷன் சைக்கிள் அப்படின்னு சொல்லி ஒரு டெர்மினாலஜி ஃபேஷன் இண்டஸ்ட்ரியில யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபேஷன் சைக்கிள் அப்படின்னா ஒண்ணும் இல்லைங்க, இது ஒரு ப்ராசஸ் மாதிரி. இப்ப ஒரு மேனுஃபேக்சரர் இருக்காரு அப்படின்னா ஒரு புது ப்ராடக்ட்டை மார்க்கெட்ல இன்ட்ரடியூஸ் பண்றாரு அப்படின்னா அது இன்ட்ரோடக்ஷன் அப்படின்னு சொல்றோம். இப்போ ஒரு பீப்புள் அந்த ப்ராடக்ட்டை வாங்குறாங்கன்னா என்ன சொல்லுவாங்க, அவங்க பக்கத்துல இருக்கவங்க கிட்ட இந்த ப்ராடக்ட் நான் யூஸ் பண்றேன், நல்லா இருக்கு, நீங்களும் வாங்கி பாருங்க அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. சோ அந்த டைம்ல என்ன ஆகும், ஒவ்வொரு பீப்புளுக்குள்ள அந்த ப்ராடக்ட் ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்கும். இதை ரைஸ் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது இது நிறைய பேர் ஒரு பர்டிகுலர் டைம்ல அதிகமா வாங்குற மாதிரி இருக்கும். சோ அதை என்ன சொல்லுவாங்க, பீக் லெவல் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது எல்லா டைமுமே மக்களுக்கு எல்லா ப்ராடக்ட்டும் பிடிச்சிட்டே இருக்காது ரொம்ப நாள் வரைக்கும். சோ கொஞ்ச நாள்ல அது என்ன ஆகும், கொஞ்சம் ஃபால் ஆக ஆரம்பிக்கும். அப்புறம் அந்த பொருள் இல்லாமையே போயிடும் மார்க்கெட்ல. பட் இந்த மேனுஃபேக்சரருக்கு முன்னாடியே தெரியும் ஃபால் ஆகுது அப்படின்னா கண்டிப்பா இந்த ப்ராடக்ட் டிக்ளைன் வரப்போகுது அப்படின்ட்டு. சோ அந்த ஃபால் ஆகும்போது என்ன பண்ணுவாங்க, ஒரு சின்ன ரீமாடுலேஷன் மட்டும் கொடுத்து திரும்ப இன்ட்ரோடக்ஷன் பண்ணுவாங்க. சோ இது ஒரு சைக்கிளிங் ப்ராசஸ்ல போய்கிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா பிளாசோ பேண்ட் இப்ப ஒரு 6-7 மாசத்துக்கு முன்னாடி ரொம்ப ஒரு ஃபேமஸா போயிட்டு இருந்துச்சு. இப்ப கொஞ்சம் ஃபால் ஆயிருக்கு. சோ நெக்ஸ்ட் அந்த மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் ரீமாடுலேஷன் பண்ணி திரும்ப இன்ட்ரோடக்ஷன் பண்ணுவாரு. சோ இதுதான் ஒரு ஃபேஷன் சைக்கிள் அப்படின்னு சொல்றாங்க. சோ இதுக்கு அழிவே இல்லாத ஒரு துறை அப்படின்னு கூட ஃபேஷனை பத்தி சொல்றாங்க. இப்போ நமக்கு ஃபேஷன் அப்படின்னா என்னென்ன டைப்ஸ் இருக்குன்னு கேட்டா நமக்கு 2 தான் தெரியும். ஒண்ணு ட்ரெடிஷனல், இன்னொன்னு மாடர்ன். பட் இந்த புக்ல இந்த 2 தாண்டி இன்னொரு 6 டைப் ஆஃப் ஃபேஷனை பத்தி சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஹார்ட் கட்டூர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹைலி ஃபேஷனபிள் கார்மெண்ட், அதாவது ஒரு கேட்வாக் யூஸ் பண்றதாகட்டும், பர்சனாலிட்டிஸ் யூஸ் பண்றதாகட்டும். சோ அந்த மாதிரி டைப்ஸ்ல இருந்து லாஸ்ட்ல நாம ஈஸியா யூஸ் பண்ணக்கூடிய பப்ளிக் அதிகமா ப்ராஃபிட்டபிளா வாங்கக்கூடிய ஒரு விஷயம், சீப் ரேட்ல வாங்கக்கூடிய ஒரு ஃபாஸ்ட் ஃபேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபேஷன் வரைக்கும் மொத்தம் 6 டைப் ஆஃப் ஃபேஷன் சொல்லி ஃபேஷனையே 6 டைப்ஸா பிரிக்கிறாங்க இந்த புக்ல. சோ இது எல்லா விஷயமுமே நான் தெரிஞ்சுக்கிட்டது இந்த புக்னால மட்டும்தாங்க. நிறைய ஒவ்வொரு புக்லயுமே ஒவ்வொரு கருத்துக்கள் தான் இருக்கும் அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. ஒவ்வொரு புக்லயும் ஆயிரக்கணக்கான கருத்துக்கள் இருக்கு. அதை நம்ம லைஃபோட ஒப்பிட்டு பார்க்கும்போது அனைத்துமே உண்மையாலுமே நம்ம லைஃப்ல நம்ம பார்ப்போம். ஓ இதெல்லாம் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்னாலதான் இதுல எழுதியிருக்காங்க. சோ அதை நம்ம லைஃப்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்ப்போம். இப்ப பாத்தீங்கன்னா நான் இந்த
புக் படிச்சு நான் தெரிஞ்சுக்கிட்டதுல புதுசா ஒரு விஷயம் நான் தெரிஞ்சுக்கிட்டது, பர்சனாலிட்டியை வந்து அவங்களோட யூஸ் பண்ற கார்மெண்ட்ல இருக்கக்கூடிய கலரை வச்சே தெரிஞ்சுக்கலாம்னு சொன்னாங்க இல்லையா. அது வந்து எனக்கு உண்மையாலுமே புதுமையா பட்டுது. அதுவும் இல்லாம நானே பார்த்திருக்கேன், நானே வந்து என் லைஃப்ல ரியலைஸ் பண்ணி பார்த்த ஒரு விஷயம் தான் இது. அதே போல உலகத்துல அழிவே இல்லாத துறை வந்து ஃபேஷன் தான் அப்படின்னு சொன்னதும் எனக்கு ஒரு புதுமையான ஒரு விஷயமா தான் இருந்துச்சு. அதே போல இப்ப வந்து ஒவ்வொரு கருத்துக்களும் வந்து நம்ம லைஃப்ல ஒப்பிட்டு பார்க்கும்போது உண்மையாலுமே ரியாலிட்டியோட அந்த புக்ல படிக்கிற எல்லா விஷயமுமே ஒப்பிட்டு தாங்க போகுது. சோ ஒவ்வொரு புத்தகமுமே நம்மளோட கருத்துக்கள், நம்மளோட வாழ்க்கையுடைய எக்ஸ்பீரியன்ஸ்க்கு அந்த புக்கோட எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு ரொம்ப ரொம்ப தேவைங்க. சோ என்றென்றும் வாசிப்போம் நம் சுவாசம் உள்ளவரை. வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. ஆழமான கருத்துக்களை அழகாக பதிவு செய்த மாணவிக்கு நன்றி. அடுத்ததாக உணவை பற்றிய பயணம் என்னும் தலைப்பில் உரையாற்ற வருகிறார் இளங்கலை 3ஆம் ஆண்டு ஊட்டச்சத்து மற்றும் உணவு கட்டுப்பாட்டுத்துறை மாணவி ரேணுகா தேவி. தமிழனின் தலையாய கடமை தமிழை தரணியில் தலைமை தாங்க செய்வதே என்று இங்கு கூடியுள்ள அனைவருக்கும் என் முத்தான முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்கள் கல்லூரிக்கு வாசிப்பை நேசிப்போம் என்ற சிறந்ததொரு தலைப்பை நல்கிய ஐயா அம்மா அவர்களுக்கு மிக்க நன்றிகள். புத்தகத்தை படித்து அதனால் பெற்ற அனுபவத்தையும் அதனால் அவர்கள் உணர்ந்ததையும் முன்னால் பேசிய சகோதரிகள் தோழிகள் உரைத்ததை போல நானும் என் பாட புத்தகத்தில் படித்து நான் உணர்ந்து கொண்டதை இங்கு பகிரவிருக்கிறேன். நான் 3ஆம் ஆண்டு இளங்கலை ஊட்டச்சத்து மற்றும் உணவு கட்டுப்பாட்டு துறையில் படிச்சுட்டு இருக்கேன். 3rd BSc நியூட்ரிஷன் அண்ட் டயட்டடிக்ஸ்ல. நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். என்னங்க இது, எவ்வளவு சொத்து சோகம் காசு எல்லாமே வச்சிருந்தாலுமே நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஒண்ணு பாத்தீங்கன்னா ஆரோக்கியம் தான். ஆரோக்கியம் அப்படின்னு ஒண்ணு இல்லைன்னா நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. இப்ப எவ்வளவு சொத்து சுகம் கோடி கோடியா இருந்தாலுமே வந்து ஆரோக்கியம் அப்படின்னு ஒண்ணு இல்லைன்னா அவங்களால எந்திரிச்சு நடக்க கூட முடியாது. அந்த பொறுப்பை அவங்க கிட்ட வேற யாரும் ஒப்படைக்க கூட முடியாது. அதனால ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த துறையில நான் படிச்சுட்டு இருக்கிறேங்கிறத நான் ரொம்ப ரொம்ப பெருமையா நினைக்கிறேன். அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி என்னைக்கும் சரி உணவு அப்படின்னு ஒண்ணு இல்லைன்னா நம்மளால வாழ முடியாது. எங்க பாட புத்தகத்துல பாத்தீங்கன்னா தினம்தோறும் புதிய புதிய ஆர்வமிக்க டாபிக்ல தான் நாங்க வந்து படிச்சுட்டு இருக்கோம். இப்ப நேத்து வந்து ஒரு டாபிக் படிச்சோம்னா அதே டாபிக் அடுத்த நாள் கண்டினியூ ஆகாது. புதுசா இது பண்றேன். நான் வந்து ஒரு மனிதனாகவும் சரி ஒரு ஸ்டூடெண்டாகவும் சரி நான் ரெண்டாவும் இருந்துட்டு நான் வந்து இதை படிக்கும்போது எனக்கு இன்னும் டெய்லி நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லி வந்து இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ஸ்ல தான் வந்து எங்க சப்ஜெக்ட் ஃபுல்லாமே போயிட்டு இருக்கோம். சோ இதை பத்தின அவேர்னஸ் வந்து நிறைய பேருக்கு இல்ல. ஏன் அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா அதை வந்து நான் கொஞ்சம் பின்னாடி சொல்றேன். சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ICMR இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச் அண்ட் NIN நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் நியூட்ரிஷன் இந்த 2 ரிசர்ச் பண்ணி எங்களுக்கு கொடுக்குற ஸ்டெப்ஸ் தான் வந்து நாங்க ஃபாலோ பண்ணி படிச்சுட்டு இருக்கோம். அட் தி சேம் டைம் பிராக்டிகலாவும் நாங்க செஞ்சுட்டு இருக்கோம். சோ இப்ப வந்து நான் ஏன் அவேர்னஸ் இருக்கணும், அதாவது மக்கள் மத்தியில ஏன் இதை பத்தின அவேர்னஸ் இருக்கணும் அப்படின்னு நான் வந்து சொல்றேன்னா அல்லது அவங்களுக்கு தெரியாததை சொல்லி கொடுக்கறதுக்காகவும் நம்ம வந்து என்ன நினைப்போம், குண்டா இருக்கும் நம்மளுக்கு வந்து உடம்பு கமைஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம என்ன பண்ணுவோம், ஓகே இவங்க வந்து ப்ராப்பரா படிச்சிருக்காங்க அதனால வந்து நம்ம அவங்க கிட்ட போய் காசு கொடுத்து எல்லாமே பண்ணுவோம். பட் இதை பத்தின அவேர்னஸ் வந்து ஏன் நான் இருக்கணும்னு சொல்றேன்னா எல்லாருமே வந்து கரெக்டா சொல்லி தர மாட்டாங்க. வேற ஏதாச்சும் அந்த பவுடர் வாங்குங்க இந்த பவுடர் வாங்குங்கன்னு சொல்லி நம்மளுக்கு தேவையில்லாதது எக்ஸ்பென்சிவான ப்ராடக்ட்ஸாவும் இருக்காது. அதனால வந்து ஒரு ப்ராப்பரான டயட்டிஷியனை பார்த்து நம்ம வந்து ரெகுலரா மெனு பிளான் வாங்கி அதை ஃபாலோ பண்றதா ஒரு குட் ஐடியா. இந்த அவேர்னஸ் வந்து இன்னும் நிறைய பேருக்கு இல்லாம இருக்கு. அந்த அவேர்னஸ் வந்து எல்லாத்துக்குமே கிரியேட் பண்ணணும்னு சொல்லி எங்க புக்ல கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா IBW அதாவது ஐடியல் பாடி வெயிட் இதை பொறுத்துதான் வந்து நம்ம வந்து மெனு பிளான் போட முடியும். நாட் ஒன்லி IBW அவங்களோட ஏஜ் குரூப் ஹைட் வெயிட் இது எல்லாத்தையும் பொறுத்துதான் நம்ம வந்து அவங்களுக்கு ஒரு டயட் பிளான் அதாவது ஒரு மெனு பிளான் வந்து நம்ம போட்டு கொடுக்க முடியும். சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்து பிராக்டிகல்ஸ் செய்யறோம்னு சொல்லியிருந்தாங்க பாத்தீங்களா. எப்படின்னா வந்து ஃபுட் சயின்ஸ் ஃபேமிலி மீல் மேனேஜ்மெண்ட் டயட்டடிக்ஸ் இன்டர்நேஷனல் ஃபுட் சயின்ஸ் ஃபுட் ப்ரிசர்வேஷன் இது மாதிரி நிறைய பிராக்டிகல் வந்து நாங்க ஒவ்வொன்றை பத்தியும் புக்ல படிச்சு தெரிஞ்சு நாங்க வந்து பிராக்டிகலா செஞ்சு பார்த்துட்டு இருக்கோம். சோ இப்ப ஃபேட்டா இருந்தா டயட்டு லீனா இருந்தா டயட்டு எதுக்கு எடுத்தாலும் நான் வந்து டயட் இருக்குன்னு சொல்றாங்க. டயட் அப்படின்னு என்னன்னு ஒருத்தவங்க கிட்ட போய் நான் கேட்டேன்னா சாப்பிடாம இருக்கணும், சாப்பிடாம இருந்தா உடம்பு கமிஞ்சிரும், நல்லா சாப்பிட்டீங்கன்னா உடம்பு ஏறிடும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சோ இது வந்து மக்கள் மத்தியில இருக்க எல்லாத்துக்குமே காமனா பரவிட்டு இருக்க ஒரு நியூஸ். பட் அது வந்து அப்படி கிடையாது. நம்ம வந்து ஃபேட்டா இருந்தா மட்டும் தான் டயட் மெயின்டைன் பண்ணணும், லீனா இருந்தா மட்டும் டயட் மெயின்டைன் பண்ணணும் அப்படி கிடையாது. நம்ம வந்து ஹெல்த்தியான லைஃப்ல ஹெல்த்தியான டயட் வந்து நம்ம எல்லாருமே வந்து ஃபாலோ பண்ணலாம். சோ a healthy diet is a diet that helps maintain our overall health. A healthy diet provides the body with essential nutrition, macro and micronutrients and adequate food energy.
ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு குட்டி பேசிக் நியூஸ் வந்து நான் சொல்றேன். ஸோ இப்போ டயட்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் பாத்தீங்கன்னா, நிறைய பேர் சாப்பிடாம இருந்தா தான் வந்து உடம்பு கம்மியும், நல்லா சாப்பிட்டா வந்து உடம்பு ஏறுன்னு சொல்லி நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கிறதா சொன்ன பாத்தீங்கன்னா, இட்ஸ் நாட் லைக் தட். ஸோ இப்போ வந்து நம்ம ஹெல்த்தி ஃபுட்ஸ் எடுத்துக்கணும். இது வந்து பர்டிகுலரா எல்லாத்துக்குமே நம்ம வந்து ஒரு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் வந்து வாழணும்னா நம்ம வந்து ஹெல்த்தி ஃபுட்ஸா வந்து எடுத்துக்கணும். ஸோ ஹெல்த்தி ஃபுட்ஸ் எப்படி கிடைக்கும் அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா, லோக்கலி அவைலபிள் லோ காஸ்ட் ஃபுட். சோ இதுல வந்து இப்போ ஒரே கல்லுல 2 மாங்காய் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அதுதான் இந்த லோக்கலி அவைலபிள் லோ காஸ்ட் ஃபுட். இதுல வந்து ஏன் நான் ஒரே கல்லுல 2 மாங்காய் அப்படின்னு சொல்றேன்னு வந்து பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஹெல்த்தியான ஃபுட்ஸை சாப்பிடலாம். ஏன் லோக்கலி அவைலபிள் லோ காஸ்ட் ஃபுட் சொல்றேன்னா வந்து இது வந்து சீசன் ஃபுட்ஸ். சோ அந்தந்த சீசனுக்கு கிடைக்கிறத வந்து நம்ம அந்தந்த சீசன்ல சாப்பிட்டுக்கலாம். இப்ப எனக்கு இந்த சீசன்ல வந்து கொய்யாப்பழம் கிடைக்குது, மாம்பழம் கிடைக்குது, கேரட், பீன்ஸ் இது வந்து கிடைக்குதுன்னா நான் இந்த சீசன்ல எடுத்துக்கலாம். சோ அப்போ நம்மளுக்கு என்னது ஃபர்ஸ்ட் திங் வந்து நம்மளுக்கு ஃப்ரெஷ்ஷா கிடைக்கும், பக்கத்திலேயே கிடைக்கும், லோக்கல் மார்க்கெட் லோக்கல் ஷாப்ஸ்ல கிடைக்கும். அட் தி சேம் டைம் நம்மளுக்கு லோ காஸ்ட்லயே கிடைக்கும். இப்போ வந்து நிறைய உற்பத்தி, இப்போ இந்த சீசனுக்கு வந்து கொய்யாப்பழம் காய்க்குன்னா நிறைய உற்பத்தி ஆகும், அது வந்து நம்மளுக்கு லோ காஸ்ட்ல கிடைக்கும். பட் நான் வந்து இல்ல, நான் அடுத்த சீசன்லயும் நான் கொய்யாப்பழம் இதே சாப்பிடுவேன், மாம்பழம் இதே சாப்பிடுவேன், கேரட், பீன்ஸ், பீட்ரூட் எல்லாமே நான் நெக்ஸ்ட் சீசன்லயும் அதே தான் சாப்பிடுவேன்னு சொன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரேட்டும் அதிகமாகும். அட் தி சேம் டைம் அது வந்து ப்ரிசர்வ் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுதான் நம்மளுக்கு கொடுப்பாங்க. ஸோ ப்ரிசர்வ் பண்ணி ஸ்டோர் பண்ணி வைக்கிற ஃபுட்ஸை கம்பேர் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ஹெல்த்தியா, அதாவது லோக்கலி அவைலபிள் லோ காஸ்ட் ஃபுட்னா வந்து சீசன் ஃபுட்ஸ் இருக்குது பாத்தீங்களா, அதை வந்து நம்ம இன்டேக் பண்ணிக்கிறது தான் நம்மளுக்கு ஒரு குட் மெத்தட். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஹெல்த்தி ஃபுட்ஸ் எடுத்தாச்சு, ஹெல்த்தி லைஃப் போல. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பிசிக்கல் எக்ஸசைஸ், யோகா இது மாதிரி எல்லாமே ஒட்டுக்கா சேர்ந்து நம்ம பண்ணும்போது தான் நம்மளுக்கு ஒரு பெட்டர் ரிசல்ட் கிடைக்கும். 2 நாள் நான் வந்து ஹெல்த்தி ஃபுட் சாப்பிட்டேன் அதனால வந்து எனக்கு எந்த சேஞ்சஸுமே ஏற்படல அப்படின்னு சொல்றது வந்து தப்பு. நம்ம வந்து கண்டினியூவா இதை வந்து ஃபாலோ பண்ணிட்டே இருக்கணும். ஹெல்த்தி ஃபுட்ஸ் ரெகுலரா எடுக்கணும், பிசிக்கல் எக்ஸசைஸ், யோகா இது மாதிரி எல்லாமே கம்பேர் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ஒரு பெட்டர் ரிசல்ட் கிடைக்கும். சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த டயட் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி, இந்த டயட் பிளான் வந்து மெனு பிளான் வந்து நம்ம எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி கொடுக்குமா அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா இல்ல. இது வந்து டிஃப்ரெண்ட் ஏஜ் குரூப் இருக்காங்க. ஸ்கூல் கோயிங் பாய்ஸ், ஸ்கூல் கோயிங் கேர்ள், ஒர்க்கிங் உமன், ஒர்க்கிங் மென், கான்ஸ்டிபேஷன், ஏஜ்டு மென்ஸ், லாக்டேட்டிங் மதர்ஸ், பிரெக்னன்ட் லேடிஸ், ஹார்ட் டிசீஸ், வேரியஸ் டிசீஸ் பேஷன்ஸ், இது மாதிரி நிறைய டிசீஸ் பேஷன்ஸ் கூட இருக்காங்க. சோ அவங்க எல்லாத்துக்குமே வந்து நம்ம என்ன பண்ணணும்னா தனித்தனியா ஃபர்ஸ்ட் அவங்களோட வெயிட், ஐடியல் பாடி வெயிட் வந்து ஹைட் இன் மீட்டர்ஸ் இன்டு 22.5, height in meters into whole square into 22.5. So என்னோட ஹைட் வந்து இப்போ 160 சென்டிமீட்டர்னா 1.60 into 1.60 into 22.5. எனக்கு அதுல வந்து ஒரு 57 kg வந்து எனக்கு ஐடியல் பாடி வெயிட் இருக்குன்னா நான் வந்து இப்போ என்னோட லைவா வந்து என்னோட வெயிட் போட்டு பார்த்தேன், எனக்கு வந்து 55 இருந்துச்சுன்னா ஓகே. ஒரு லெஸ் தென் 5 ஆர் மோர் தென் 5 வந்து ஓகே. பட் ஓவர் தென் 5 நான் வந்து ஓவர் வெயிட் ஆயிரும், லெஸ் தென் 5 நான் வந்து அண்டர் வெயிட் ஆயிரும். சோ இது வந்து நம்ம கரெக்டா மெயின்டைன் பண்ணணும். ஒரு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் வாழணும், நம்மளோட ஹைட்டுக்கு தகுந்த வெயிட் வந்து நம்ம கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கணும். சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த நியூட்ரிஷன் அண்ட் டயட்டெட்டிக்ஸ்ல வந்து நான் சொன்ன பாத்தீங்கன்னா நிறைய டெய்லி வந்து இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ஸ்ல வந்து நான் படிச்சுட்டு இருக்கேன்னு சொல்லி. சோ இது மட்டும் இல்லாம இந்த புக்கை மட்டும் ரெஃபர் பண்ணாம எங்க டீச்சர்ஸ் வந்து நிறைய ஆர்டிகல்ஸ், இது ரிலேட்டட் டாபிக்ஸ்ல இருக்க நிறைய புக்ஸ் எல்லாமே வந்து ரெஃபர் பண்ணி எங்களுக்கு சொல்றாங்க. நாங்க படிச்சுட்டு இருக்கோம், அட் தி சேம் டைம் பிராக்டிகலாவும் செஞ்சு பார்த்துட்டு இருக்கோம். சோ இந்த நியூட்ரிஷன் அண்ட் டயட்டெட்டிக்ஸ், அதாவது எங்க கோர்ஸ் எங்க சப்ஜெக்ட் இருக்கிறத பத்தி சொல்லணும்னா இந்த டாபிக்ஸ் அண்ட் இந்த தகவல்களை பத்தி வந்து சொல்லணும்னா கோடி தகவல் வந்து இருக்கு. ஆனா அத்தனை தகவலையும் வந்து என்னால இங்க சொல்ல முடியாது, கால நேரம் கருதி. வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாசிப்பை நேசிப்போம், வாசிப்பை சுவாசிப்போம். ஜெய்ஹிந்த், வந்தே மாதரம். உற்சாகமுடன் உன்னதமான கருத்துக்களை எடுத்துரைத்த மாணவி ரேணிகா தேவி அவர்களுக்கு நன்றி. நிகழ்வில் அடுத்ததாக உள்ளதை உணர்த்தும் உரையாடல் எனும் தலைப்பில் தன் கருத்துக்களை எடுத்துரையாட வருகிறார் இளங்கலை 3ஆம் ஆண்டு தமிழ் இலக்கிய மாணவி யோகலட்சுமி. இணையம் வாயிலாக கூடியிருக்கக்கூடிய உங்கள் அத்துணை பேரையும் எனது நெஞ்சார்ந்த வணக்கங்களை உரித்தாக்கி எனது உரையை துவங்குகின்றேன். உள்ளதை உணர்த்தும் உரையாடல் என்ற தலைப்பில் உரையாடல் பற்றிய பிம்பங்களையும் உரையாடல்கள் நமக்கு உணர்த்துவதையும் உங்களுக்கு பகிர்மாற இருக்கின்றேன். நமக்கு வரலாறுகளும் எத்தனையோ புராணங்களும் எத்தனையோ சமய ரீதியான செய்திகளையும் புரிந்து கொள்ள முடியாத விடயங்களையும் உரையாடல் வாயிலாக நமது சான்றோர்களும் முன்னோர்களும் நமக்கு புத்தகங்களில் தீட்டி இருக்கிறார்கள். இந்த உரையாடல்கள் அப்படி என்ன நமக்கு சொல்லிவிட போகிறது என்று நினைத்தால், உரையாடல் என்பது நம் எல்லோரின் வாழ்விலேயும் சராசரியாக நாம் சந்தித்துக் கொண்டே இருப்பதுதான் இந்த உரையாடல் இல்லையா? இந்த உரையாடல் சராசரியாக நமக்கு புரிந்து கொள்ள
முடியாத விடயங்களை கூட மிக எளிதில் நமக்கு உணர்த்துகிறது. அப்படி இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பது மகாபாரதத்தில் நம் எல்லோருக்கும் இருக்கின்ற அந்த ஒரு கேள்விக்கு இந்த ஒரு சின்ன உரையாடல் நமக்கு பதில் அளிக்கும் என்பதைத்தான் இன்றைக்கு உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றேன். கிருஷ்ணாவதாரத்தில் கிருஷ்ணன் அர்ஜுனனுக்கு தேரோட்டியாக இருந்தான். ஆனால் கிருஷ்ணருக்கே தேரோட்டியாக இருந்தவர் உத்தவர் என்ற ஒருவர். அவர் தன்னுடைய வாழ்நாளில் தனக்காக எதையுமே செய்து கொள்ளாதவர். கிருஷ்ணன் பிறந்தது முதல் கிருஷ்ணனுக்கு ஒரு பணிவிடை செய்து கொண்டு எல்லா விதமான பணிகளையும் செய்து கொடுத்து அவர் உடனேயே இருப்பாராம் உத்தவர். பாரதம் முடிந்து பல நூறு ஆண்டுகள் கழிந்த சமயம் அது. அந்த சமயத்தில் கிருஷ்ணன் கேட்கிறார், உத்தவரே, என்னிடம் எல்லோரும் எத்தனையோ வரங்களை பெற்றிருக்கிறார்கள், ஆனால் நீங்கள் எதுவுமே என்னிடம் கேட்டதில்லையே. நான் என்னுடைய அவதார பணியை நிறைவு செய்கிறேன், நீங்கள் என்னிடம் ஏதாவது கேளுங்கள் என்று சொன்னாராம் கிருஷ்ணன். தனக்காக எதையுமே கேட்டுக்கொள்ளாத அந்த உத்தவர் இந்த நேரத்தில் கேட்கிறார், கண்ணா, உன்னிடம் கேட்பதற்கு என்ன இருக்கிறது? எனக்கு ஆனால் சந்தேகம் மட்டும்தான் இருக்கிறது. நீ எல்லோரையும் வாழச் சொன்ன வழி வேறு, நீ வாழ்ந்து காட்டிய வழி வேறு. நீ பாண்டவர்களுக்கு உற்ற நண்பனாக இருந்தாய், பாண்டவர்களின் துணையானவனாக இருந்தாய். அப்படிப்பட்ட நீ இந்த பாரத போரை தடுத்திருக்கலாமே. பாரத போர் வரை ஏன் செல்ல வேண்டும்? அந்த சூதாட்டத்தை நிறுத்தி இருக்கலாமே. அப்படியும் இல்லை என்றால் அதிர்ஷ்டமும் வெற்றியும் தருமன் பக்கம் இருக்குமாறு செய்திருக்கலாமே. இது எதுவுமே செய்யாத நீ திரௌபதியின் மானம் காத்தேன் மானம் காத்தேன் என்று மார்தட்டிக் கொள்கிறாயே. ஆபத்தில் வந்து உதவாத நீ எப்படி ஆபத்பாந்தவனாக இருக்க முடியும்? இதுதான் என்னுடைய கேள்வி என்றார் உத்தவர். கிருஷ்ணன் சிரித்துக் கொண்டே ஒரு பதில் சொன்னார். உத்தவரே, நான் என்ன தவறு செய்தேன்? விவேகம் உள்ளவர்களை வெற்றி அடைவார்கள். விவேகம் யார் பக்கம் இருக்கிறதோ அவர்களே வெற்றியை காண முடியும். துரியோதனன் சமயோஜித புத்தியோடு எனக்கு பதிலாக என்னுடைய மாமா பகடையை உருட்டுவார் என்று அவன் சொல்லி அந்த பகடையை சகுனியை உருட்ட வைத்தானே. அதே போல் தருமனும் எனக்கு பதிலாக என் மைத்துனன் பகடையை உருட்டுவான் என்று சொல்ல இருக்கலாமே, சொல்லவில்லையே. சொல்லாமல் போனது ஏன்? அதனால் துரியோதனன் வென்றான், தருமன் தோற்று போனான். ஐவரில் இது மட்டும் இல்லை, இது கூட பரவாயில்லை, இந்த விடயம் எனக்கு தெரிந்து விடவே கூடாது என்று தன்னுடைய இரு கரங்களையும் குப்பி கண்களை மூடிக்கொண்டு, இறைவா, இந்த விடயம் கிருஷ்ணனுக்கு தெரிந்து கிருஷ்ணன் இந்த மண்டபத்திற்குள் வந்துவிடக் கூடாது என்று மனதார வேண்டிக் கொண்டான் தருமன். அவனுடைய வேண்டுதலை மீறி நான் எப்படி அந்த மண்டபத்திற்குள் செல்ல முடியும் என்று தருமன் என்று கிருஷ்ணன் கேட்கிறார். அது கூட பரவாயில்லை, ஐவரில் ஒருவராவது என்னை அழைப்பார்கள் என்று நினைத்தேன், யாரும் என்னை அழைக்கவில்லை. திரௌபதி கூட தன்னுடைய வலிமையின் மீதுதான் நம்பிக்கை வைத்திருந்தாள். துச்சாதனன் வந்து பற்றி இழுக்கின்ற போது கூட என்னை நினைக்கவில்லை. அவள் தன்னுடைய வலிமையை நம்பி போராடி கொண்டிருந்தாள். இறுதியாக அவளுடைய ஆடை களையப்பட்ட போதுதான் ஹரி ஹரி அபயம் கிருஷ்ணா அபயம் என்று என்னை அழைத்தாள். அப்போதுதான் எனக்கு அங்கு செல்ல வாய்ப்பு கிடைத்தது. அவளுடைய மானம் காத்தேன், அபயம் காத்தேன். இதில் என்னுடைய தவறு என்ன இருக்கிறது? ஐவருமே தன்னை நொந்தார்கள், தருமனை திட்டினார்களை தவிர்த்து ஒருபோதும் என்னை அழைக்கவில்லையே. இதில் நான் என்ன செய்ய முடியும் என்று உத்தவரிடம் பதில் சொன்னான் கிருஷ்ணன். உத்தவர் கேட்டார், நாங்களாக அழைத்தால் தான் நீ வருவாயா? அழைத்தால் மட்டும்தான் வருவாயா? தர்மத்தை நிலைநாட்ட நீயாக அவதரிக்க கூடாதா, வரக்கூடாதா என்று உத்தவர் கேட்டார். அதற்கு கிருஷ்ணன் சொன்னார், உத்தவரே, நான் யாருடைய வாழ்விலும் குறுக்கிடுவதில்லை. மனிதர்கள் அவரவரினுடைய பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப அவரவரினுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்கிறார்கள். இதில் நான் ஏன் குறுக்கிட வேண்டும்? இதில் நான் என்ன செய்ய முடியும் என்று கிருஷ்ணன் சொன்னார். அதற்கு உத்தவர் கேட்டார், நல்லா இருக்கு கண்ணா, நல்லா இருக்கு, நீ சொல்றது ரொம்ப நல்லா இருக்கு. மனிதர்களாகிய நாங்கள் தவறு செய்து கொண்டே இருப்போம், நீ அதை பார்த்து கொண்டே இருப்பாயா? நீ அதை வேடிக்கை பார்த்து கொண்டே இருப்பாயா என்று. நான் மனிதர்கள் செய்கின்ற அனைத்து செயல்களையும் பார்த்து கொண்டேதான் இருக்கின்றேன். நான் அனைத்து செயல்களுக்கும் ஒரு சாட்சி பொருளாக தான் இருக்கின்றேன். நான் எங்கும் இருக்கின்றேன்,
நான் எல்லாவற்றிலும் இருக்கின்றேன். நான் பார்க்கிறேன் என்று தெரிந்தால் ஏன் மனிதர்கள் தவறு செய்ய போகிறார்கள்? நான் அந்த மண்டபத்திற்குள் வரக்கூடாது என்று தருமன் நினைத்திருப்பானா? நான் எங்கும் நிறைந்திருப்பவன் என்பதை தருமன் உணர்ந்திருந்தால் நான் மண்டபத்திற்குள் நுழையவே கூடாது என்று அவன் வேண்டி இருப்பானா என்று உத்தவரிடம் கேட்டான் கிருஷ்ணன். இதைத்தான் கீதையிலும் உபதேசம் செய்கிறான். இது ஒரு உரையாடல். மற்றும் ஒரு உரையாடல் நமக்கு மிகப்பெரிய தாற்பயத்தை உணர்த்தும். கிருஷ்ண பரமாத்மா தேரில் சென்று கொண்டிருக்கிறார். தேரில் சென்று கொண்டிருந்த போது முதல் வீடு துரியோதனன் வீடு. துரியோதனன் அழைத்தான், கண்ணா என் வீட்டுக்கு வா கண்ணா, என் வீட்டுக்கு வா. நான் உனக்கு 64 வகையான காய்கறிகளோடு உணவு சமைத்து பரிமாறுகிறேன். என் வீட்டுக்கு வா கண்ணா என்று அழைத்தான். கிருஷ்ணனுடைய தேர் அங்கு நிற்கவில்லை. அடுத்து தருமன் வீடு. தருமன் அழைத்தான், கண்ணா என் வீட்டுக்கு வா கண்ணா, என் வீட்டுக்கு வா. உன்னுடைய திருப்பாதங்கள் என் இல்லத்தில் படாதா என்று காத்து கிடக்கின்றேன். என் வீட்டுக்கு வா கண்ணா என்று அழைத்தான். கிருஷ்ணனுடைய தேர் அங்கும் நிற்கவில்லை. அடுத்து தருமன், பீமன், நகுலன், சகாதேவன் என்ற 5 வீட்டையும் கடந்து நிறைவாக விதுரனின் வீட்டில் நிற்கிறது. விதுரன் அழைக்கிறான், கண்ணா உன் வீட்டுக்கு வா கண்ணா, உன் வீட்டுக்கு வா என்று அழைத்ததும் தேர் அங்கு நின்றது. தேரில் இருந்து கிருஷ்ணன் இறங்கி உள்ளே செல்கின்றான். கிருஷ்ணனை பார்த்த அதிர்ச்சியிலும் மயக்கத்திலும் அன்பின் எல்லையிலும் ஒரே ஒரு வாழை சீப்பு தான் இருந்தது. அந்த வாழை சீப்பை கிருஷ்ணனுக்கு கொடுக்க வேண்டும் என்று நினைத்து பழத்தின் தோலை உரித்து தோள்களை எல்லாம் கிருஷ்ணனுக்கு கொடுத்துவிட்டு பழங்களை தூக்கி தூக்கி எறிந்திருக்கிறார். என்ன செய்வது? இறைவனை நேரில் கண்டோம், நம் இல்லத்திற்கு வந்து விட்டார் என்ற அதிர்ச்சி மயக்கத்தில் என்ன செய்வது என்று தெரியாமல் திகைத்து போய் அப்படி செய்து விட்டார். அந்த தோள்களையும் கூட கிருஷ்ணன் உண்டு மகிழ்ந்தானாம், ஆசையாக உண்டானாம். அதுவும் நான் எனது என்னுடையது என்ற அகங்காரத்தையும் மமதையும் நீக்கிவிட்டு உனது உன்னுடையது என்று சர்வத்தையும் அந்த பரம்பொருளிடம் ஒப்படைக்கின்ற சரணாகதி அடைகின்ற உண்மையான பக்தி இருக்கும் இடத்தில்தான் அந்த இறைவன் இறங்கி வருவார் என்பதை இந்த உரையாடல் நமக்கு உணர்த்துகின்றது. இப்படி புரிந்து கொள்ள முடியாத பல விடயங்களை எல்லாம் சர்வ சாதாரணமாக உரையாடல்கள் நமக்கு உணர்த்தி செல்கின்றன என்பதை சொல்லிக்கொண்டு நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இதுநாள் வரை நம் எல்லோரும் மனதில் இருந்த கேள்விக்கும் முற்றுப்போலையாக அமைந்த இந்த உரையாடலை சிறப்பாக கையாண்டிய மாணவி யோகலட்சுமி அவர்களுக்கு நன்றி. என் நன்றி கொண்டார்க்கும் ஓய்விண்டாம் ஓய்வில்லை செய் நன்றி கொண்ட மகற்கு என்ற வள்ளுவனின் வாழ்க்கையை நினைவு கூர்ந்து நிகழ்வின் அடுத்தபடியாக நன்றி உரையை வழங்க வருமாறு எம் கல்லூரியின் பேராசிரியர் மோகனாம்பிகை அம்மா அவர்களை அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். முன்னாள் ஜனாதிபதி APJ அப்துல் கலாம் பிறந்த நாளை முன்னிட்டு இணையதள வழியில் நிகழும் மாபெரும் உலக சாதனை நிகழ்வில் கலந்து கொள்ள அனுமதி அளித்த எம் வேளாளர் கல்லூரி செயலர் மற்றும் முதல்வர் அவர்களுக்கு எம் நெஞ்சம் நிறைந்த நன்றிகள். மேலும் இந்நிகழ்வினை ஏற்பாடு செய்து சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் தலைமை முதன்மையர் பேராசிரியர் நா. பஞ்சநதம் துணைவேந்தர், தமிழ்நாடு ஆசிரியர் பல்கலைக்கழகம் சென்னை அவர்களுக்கும், அவரோடு சேர்ந்து பணியாற்றுகின்ற முதன்மையர்கள், ஒருங்கிணைப்பாளர்கள், இணை துணை ஒருங்கிணைப்பாளர்கள் அவர்களுக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றிகள். ஒரு நல்ல புத்தகம் திறந்து கொண்டால் நரகத்தின் வாசல் மூடப்படும் என்ற வைரமுத்துவின் வரிகளுக்கு ஏற்ப புத்தகங்களின் பக்கங்களில் நமது துக்கம் தொலைந்து போகும் என்பது உண்மையே. வாசிப்பை நேசிப்போம் என்ற தலைப்பில் கலந்து கொண்டு என் கல்லூரி சார்பாக வரவேற்புரை வழங்கி எங்களை என்றும் வழிநடத்தி கொண்டிருக்கின்ற பெருமைக்குரிய கல்லூரி தமிழ்துறை தலைவர் முனைவர் ஆர். நிர்மலா தேவி அம்மா அவர்களுக்கு எங்களுடைய நன்றிகள் பல. மேலும் இந்நிகழ்வில் கவிதை, கதா காலட்சேபம், உரையாடல் போன்ற பல்வேறு நிகழ்வுகளை ஒருங்கிணைத்து சிறப்பாக நடத்தி கொடுத்த எம் கல்லூரி மாணவ செல்வங்களுக்கு எங்களுடைய நன்றிகள் பல. இந்நிகழ்வில் கலந்து கொண்ட அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி அம்மா. சிறப்பானது ஒரு நிகழ்ச்சியை வழங்கிய வேளாளர் மகளிர் கல்லூரிக்கு
அல்லது தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகம் மற்றும் பள்ளி ஆசிரியர்களுக்கான திறன் மேம்பாட்டு மையத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். சரியாக உங்களுடைய நிகழ்வை முடித்துக் கொடுத்ததற்கு மிக்க நன்றி. இந்த காணொலி கூட மிகவும் சிறப்பாக அமைந்துள்ளது. மிக்க மகிழ்ச்சி. வெள்ளாளர் மகளிர் கல்லூரிக்கு எங்களுடைய நன்றிகள் பல. அடுத்த கல்லூரியாக சென்ட் ஜான்ஸ் காலேஜ் பாளையங்கோட்டை. சென்ட் ஜான்ஸ் காலேஜ் இணைப்பில் உள்ளீர்களா? சென்ட் ஜான்ஸ் காலேஜ் ஐயா இணையத்தில் உள்ளீர்களா? ஐயா இணையத்தில் உள்ளோம். நன்றி, மிக்க நன்றி ஐயா. உங்களுக்கான நேரம் 12:50. சரியாக இணையத்தை 1:50க்கு திருப்பி தருமாறு உங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். ஐயா உங்களுடைய நிகழ்வு. Very good afternoon to everybody. Very good afternoon to everybody. We are very happy to be part of this program, and here the senior associate professor Dr. Benison Tilagakrisudas is here to welcome the gathering. Over to Dr. Benison, sir. Thank you, Dr. Ketabal. Hello, everyone who have joined this. Thank you all. From St. John's College, Palankotai is the Tamil Nadu. This is called as the Oxford of South. St. John's College, 140 years old. So we are happy to see you all here with us. This joy and privilege for us to have this program this afternoon. The title that is given to us is really very, very, very relevant. Do the books give us life, and how do the books give us life? We are going to listen to the speakers here. Before that, it's my duty to welcome you all. Hearty welcome to each and every one of you. When you turn to the pages of history, we can see the leaders were formed only because of reading. Reading makes a person or prepares a person in many ways. If you want me to quote from Bacon, reading gives us delight, reading gives us ornament, reading gives us ability. And in his words, if you want me to say, studies. So reading altogether will certainly change a person towards betterment or towards worse. It's up to the matter, up to the quality of the books that we read. Fine. I'm sure that this program will really open hundreds and hundreds of people, and their minds will start thinking in different angles. Let me not take much time. I don't want to be a hindrance. I don't want to stand between you and the speakers here. Let's listen to their scholarly presentation, how they are going to wake up the inner feelings in us, and how they are going to draw us all together towards one direction. Thank you very much. Have a good time. Welcome once again. Thank you. God bless you. Thank you very much, sir, for your welcome address and your throwing light on the subject matter. St. John's College is taking privilege, and it is proud to organize this book review program, to be part of this program, and we are certain that this would add something to the knowledge of this virtual confluence. And the title for today's program is Do Literary Texts Promote Human Values? This is the debate that is going to happen now, and there are two sides. One, on the one side, we have Dr. Pinky Evelyn Diana saying yes, it promotes human values. And in the lineup, next to come is
Dr. Jabaraj Kingsley Zakaria, and a student, Rajan. And in the line no, Dr. Sophia Christina, an eminent scholar, and then Dr. Ratina Prabhu, as well as Gayatri Akalya. They are on the line. Before going into this topic, let us ponder over what is a text. A text is a written manual. Anything is text. And before going to what a written text is, we must be somewhat ideological. A text is an ideological platform where we share communication, where we share knowledge. Abdul Kalam himself has said, one best book is equal to 100 good friends, and one good friend is equal to a library. On the other hand, we have statements from even the Holy Bible that where ignorance is bliss. But in order to understand what ignorance is bliss, one must be philosophical. One must know what is literature, what is literariness in a text. It is on the eye of the beholder. Art lives upon discussion, upon standpoints, various points of view. That is the purpose of art. And the purpose of art is to unite. And these textbooks are the vehicles, and they are the source through which one can infer what life is. Life becomes meaningful when we have books, but on the other side, we have dangerous books too. Yellow literature, pornographic literature, and literature that promotes a superficial hyper reality that pulls us down somewhere. And let me invite Dr. Pinky Evelyn Diana to share her views on do literary texts promote human values. She says yes. Let us hear to Dr. Pinky Evelyn Diana. A very good afternoon to everyone. The topic, do literary texts promote human values, is really an interesting one. As a literature staff, I strongly accept it. When a child starts to speak, we tell them moral stories. The reason is to inculcate moral values in their mind right from the beginning. We teach them stories on how to be honest, truthful, and so on. In almost all the schools, we have moral education classes. Whenever something goes wrong in the society, immediately the government asks the schools to give moral education to the students. The point I want to stress here is the stories we take are usually from the literature. There are many genres in literature like short stories, poem, novel, drama, and so on. Each and everything in one way or other teaches moral. According to Dr. Johnson, the main purpose of writing a poem is to please and at the same time to instruct. So each and every work gives happiness and at the same time instructs. The duty of every writer is to make the world a better one. When we talk about drama, we are reminded of Shakespeare, the great dramatist. In the drama, we come across different themes and all of them are universal. Each and every work imitates the society we live. So the writers focus on the problems we face and also they give a solution. So every work gives a solution. In Romeo and Juliet, we come across women and love. And in Macbeth, women and power, suspicion in Othello, and father-daughter relationship in King Lear. So when one listens to the text again and again, each and every person
with a bad intention will change. He or she will try to transform. There are many for a purpose to get transformed into a new leaf. Many critics tell that Shakespeare had used too much violence in his plays. The reason he used violence is to cater the needs of the uncultured audience. But the reality is, the readers are able to differentiate good and bad. They try to change and behave in an appropriate way. It is registered in their subconscious mind, and they try to avoid bad resolutions in their lives. In every story, goodness is rewarded and evil is punished. This gets imprinted in the mind of the readers. The famous line used by Alexander Pope is, "To err is human, to forgive is divine." This shows God's mercy to forgive sinners. This teaches an important value of forgiveness to the readers. There are more values. I just want to tell about 5 values. Okay. First one is forgiveness. And Pope has beautifully told, to err is human and to forgive is divine. Next, I want to quote a famous line by Tennyson used in his poem, Ulysses. The last line in the poem is, "To strive, to seek, to find, and not to yield." These lines imparts in the mind of the readers to push ahead with vigor and strength, no matter how old or weak we are. These lines are usually associated by the youngsters in sports. It gives them a ray of hope. To sick people, the above line gives hope and helps them to overcome their disease. So the poem teaches an important moral value of perseverance. In the work, and I want to tell about the next value. In the work, Confession of an English Opium Eater by Thomas Dickensie, he brings out the addiction and the effects of opium in his life. The book is like a warning to the readers, both young and old, about the dangers of opium. Orwell's message in the animal form is really noteworthy. Like the pigs in the story, malicious people will continue to use propaganda to serve power, to exploit the vulnerable, and to control the masses. This story instills the mind of the readers to respect the feelings of their fellow beings. So it teaches an important lesson, important moral value, how to respect your fellow beings. Next, I want to tell about the novel, the very famous novel, The Lord of the Rings. The main character, Samwise, when he comes to know that the ring will harm his friend, he decided to bear the responsibility. He is ready to carry the burden and save Frodo. It is the best example for true friendship. Almost all the stories teach us moral values. In the story, Holy Bible, we come across many parables. And the parable that is often quoted to young children is the Good Samaritan, which teaches us to be generous. So all the stories help the people to turn into a good people and instill in them moral values, and that they do not turn a person into a beast. Be it a religious masterpiece, the Holy Bible, or the famed generic literature like the Tirukkural, all of them are living proof that literature aims to drive home human values. Finally, I want to end. Jesus Christ beautifully commands his followers, "Thou shalt love thy neighbor as thyself," which transcends all the moral values. So just I conclude, literature promotes human values. Thank you. Thank you for the opportunity. Thank you, Dr. Pinky, for your enlightening session. You have thrown light on various critical thinkers, what life is, what meaning in life is, and how it is the human tendency that pulls him down. It is the human value system. If one tends to be good, then everything is fine. From all literatures you have quoted from the Bible, you have quoted from Shakespeare, much of the things.
And all literary text gives solutions, offer solutions to life. That is the crux of your thesis statements. But the question arises. We say that Laila and Majnu are the best couples in the world, but what happened to them? And what happened to the life of Faustus? From the very beginning till the climax, Faustus falls on evil days. And reading that thing, it promotes, many of the books promote evil things. And many of the good characters which are punished inculcates a certain kind of abnormality among the society. And let us see how Dr. Sophia Christina is to counter Dr. Pinky. Over to Dr. Sophia. Good afternoon, everyone. Of contact or an end state of relative importance to live in harmony. Brotherhood, tolerance, a sense of responsibility, cooperation, secularism, and internationalism. Our family, our society, and educational institution promotes human values. The practical experience gained from these places molds one character and values. Literary text are just a daydream fantasy. It is not real. By reading the literary text, a person takes the story and the character as an idol and starts hero worshipping. He believes that the same hero is his role model and fails to feel the reality. Reading changes us a mere imitator. We lose our creativity and imagination, and we live in others' imaginary world. Literature derails our potentials, and people daydream others' talents as well as achievements and fails to do actions. Reading literature is a passive activity. It makes us lazy. Doing things practically helps us to enhance our values. When we are real and practical, we can succeed. Literary text only gives books a base knowledge. Swimming can be read through many books. The experience, effects, cause, merits, advantages, pleasure of swimming, all these readings never make us a swimmer. We have to practice it. There are plenty of books entitled How to Learn a Language in 30 Days. We may read the language multiple times, but that never makes us to speak that languages. The next one is fiction. It is really a waste of time. It eats our time and makes us lazy. So many examples can be given from Greek, Roman epic to today's modern novel. Hamlet, for example, may give about family, catharsis, etc. But while interpreting the play, all those incidents like Oedipus, etc., were beyond human values. After reading and interpreting such literary text, a person fails to face reality and can't act real. Moreover, when you come about artificial intelligence has grown to be very popular in today's world. It is the simulation of natural intelligence in machines that are programmed to learn and mimic the actions of humans. As technologies continue to grow, they will have a great impact on our quality of life. Even young generations have already moved towards smartphones, tabs, robotics, etc. No one sits and reads the text. Here, I wanted to share a real life incident. A professor once told
that her nephew often used to read books. In the beginning, the family members were happy about that, but later they saw him taking books even while he eats, even during travel. This made the whole family worry, and they felt that he has been removed from the real world and living in a fantasy. Reading never promotes human values. It is about how effectively you actually apply things from books in your life. If literary text promotes human values, by this time it might have developed tremendously, as there are millions of books to read. In contrary, it also develops the negative side of the human beings. Today's society is in urgency and necessity to reinforce the human values for a better humane society. So, literary text cannot promote human values, and it hasn't promoted anything good. As time changes, the technological period doesn't need books to promote human values. Reading takes us away from the real world and makes us to live in the imaginary world. Reading may develop the reading skills, but it never promotes the life skills and human values. Reading books consume time. Wasting time to read a book which has been more than 300 pages is a no-brainer. Reading literary text is not everyone's cup of tea. Some people find it as the most boring activities in the world. Buying books is waste of money. Some books cost unreasonably too much, which everyone can't afford. Some books are overhyped. They have no substance in them. A lot of reading might put glasses on your nose. It causes short-sightedness. It causes infocrastination, that is, information plus procrastination. This happens while reading self-help books. Some people find escape through such types of books. After reading a book named Think and Grow Rich, how many people do succeed? They keep procrastinating because big goals require big actions. When it doesn't happen, it makes the people to feel inferior and affects them psychologically. Sitting for a long time for reading can cause many physical problems too. This sedentary lifestyle creates many problems like diabetics or obesity. Mentally, it creates confusion because of contradictory opinions. It brings conflicts in our mind and makes our mind to waver. Reading makes us a dopamine junkie. Sometimes the reader may have an aha moment. This is simply the result of dopamine rush in your head. People get addicted to this. They pick a book to find escape from their dull life filled with problems. So they fail to face the reality. Some books are made for the sole purpose of brainwashing the young minds. Example, marketing books, religious books, fantasy books. Reading makes a person to be lonely and hate people around them and live in a world, in an imaginary world. With this, I conclude that. With this, I finish. Thank you. Thank you. Thank you very much, Dr. Sophia Christina. You have spoken in support of your thesis statement that literature doesn't promote, literary text doesn't promote human values, and how it creates hero worship. Yes, indeed. In many of our reading text, we look at the protagonist. Some are really certainly influenced by the protagonist. And you talked about the fictitious nature, how text promotes fictitiousness, and how a hyper-real culture is being created. Yes, children are after, fantasy books. They are after Narnia. They are now after Alice and the Wonderland. And they are after Chota Beans. Eating laddu will not create, the sense that one requests. Yes, indeed, a very good observation from the point of view of Dr. Sophia Christina. Let us see how Dr. Jabaraj Kingsley Zakaria is going to defend in favor of, yes, literary texts promote human values. Over to Dr. Jabaraj Kingsley Zakaria.
Thank you, Ketrapal. I hope I'm audible. Do literary texts promote human values? While we have been talking about literary texts, Madam Sophia, I think, got it wrong. She was referring to books on swimming. He was referring to books teaching how to learn a language in 30 days. Right? So what we are discussing is about whether literary texts promote human values. There are plenty of definitions given by various scholars for the term literature. Matthew Arnold says literature is a criticism of life. So to him, if a piece of writing does not deal with life, does not talk about the criticism of life, it cannot be considered as literature. So if at all some piece of writing is called as literature, it has to deal with the criticism of life, which means it does have to promote moral and ethical standards. That's what even T.S. Eliot says in one of his essays, Religion and Literature. He says, to be called literature, literary standards are essential for a piece of writing. But to be called a great literature, you need to have moral standards. So this idea of giving importance to moral and ethical standards has been there for ages. Wilbur Scott says, this is one approach which has got the longest history. It started with Plato and then followed by Horace. Both were belonging to before Christ, but they were very much concerned with the moral and ethical standards. And even if you try to trace the history of this moral approach, you can find so many thinkers or critics. Sidney, and then Dryden, Johnson. All these writers were very much concerned about the moral effect upon the readers through literature. They talk about the usefulness of literature. They say literature is the criticism of life. And they talk about the high seriousness of art. Right? Madam Sophia has, during the latter part of her speech, talked about the comic aspect, the imaginary world of literature. But I must remind you that it is only a part of literature. There are so many other literatures which talk about the high seriousness of art, which talk about the utility value of a human life. So this approach has got the longest history, as I said. So right from the beginning, literature promotes human values. And towards the end of her talk, Dr. Sophia said the modern young men don't need books because they have got so much to depend upon. So she says literature does not promote human values. The point is, do literary texts promote literary values? I would say it is. It is not a question whether the modern generation make use of those human values. It is a question of whether or not literary texts promote literary values. Madam Pinky has beautifully categorized a few list of literary texts which promote human values. To add something more to what she has said, even I would mention a couple of poems. And through these poems, I've learned human values. I don't know how Madam Sophia would stand in front of me and my learning of human values from literature. H.W. Longfellow, in one of his poems titled The Psalm of Life, has
has talked about so many values, but he ends his poem by this line: learn to labor and to wait. Learn to labor and to wait. In this postmodern world, we are supposed to learn so many things, but he has recommended two things for all of us to learn. Number one, learn to labor. One has to work hard. We must learn it. And number two is more inspiring. Learn to wait. Most of the time, we don't feel comfortable while waiting, but we must learn to wait. Things don't happen as we like always in our lives. So we need to learn to labor and then to wait. Results will come, but we cannot expect that should come in no time. Idea against violence has been talked about by so many writers in so many works. A Far Cry from Africa is one of the poems. There, this line comes: the violence of beast on beast is read as natural law. There is violence in the jungle, but it is accepted as natural law. But upright man seeks his divinity by inflicting pain. But how can a man call himself by inflicting pain upon others and saying that what I do is pleasing before the eyes of God? So violence is wrong. I have learned from these poems. Wilbur Scott, in his introduction to moral approach in his book, defines man. He says, man is free being. He is prone to animalistic urges. But then he says, but man is responsible for keeping all these tendencies under the control of his reason. Literature, as I told you earlier, deals with life. It is a criticism of life. Critics try to define who is a human being. Critics who promote moral and ethical standards, they define man. Who is a man? He is free being, prone to animalistic urges, but he is responsible. I learned this value. I cannot simply say that I was forced to do that. I did that because of my instinct. You cannot say this and escape. Because you're responsible to keep all these tendencies, all these emotions under the control of your reason. So I must be directed by my reason, not by my emotions or feelings. This is a wonderful value which most of us have not learned it so far. That isn't the problem of literature. Literature promotes this value. It is up to me whether I receive it or not. So, and in so many poems, writers have talked about the evil nature of war. D.H. Lawrence, in one of his poems, The Man He Killed, says, there is a speaker there, and he was in the army, and he says, I kill him because there are 3 darts in the poem. Because why did I kill him? Actually, I don't have any reason, but I did kill him. And then in the next line, D.H. Lawrence says, because he was my foe. Just because he was on the opposite side, he becomes my enemy in the war field. So it is senseless. It has no meaning at all. You kill somebody who you meet for the first time in your life, but still you kill him. Why? Because he is just standing on the opposite side. This is wrong. War is meaningless. There are wars taking place in the world, but literature always promotes value. This particular value saying that war is meaningless. Innocent people get
killed. I can give you an umpteen number of examples. Right? As students of literature, we come across literatures, plenty of literatures promoting human values. But due to lack of time, I say that literature has always been promoting human values, right from the time before Christ. It has been promoting human values, and I hope that it will continue to promote human values. My humble appeal to all of you is that we must be open to receive the values which are promoted by literature. So I end my speech by saying that literature promotes human values. Thank you for the opportunity, and thank you for your patience. Thank you, Dr. Kingsley, for your enlightening session. You have added much to your thesis. Yes, indeed. It is the problem is at the receiving end. One who receives, if he receives in a wrong manner, in an evil manner, and if he uses literature for demoralizing nature, it is the fault of the individual, not the fault of literature or the literary text. And you have quoted many ample examples to prove your statements. And let us see how Dr. Ratna Prabhu is to defend Dr. Kingsley. Over to Dr. Ratna Prabhu, sir. Very good afternoon. Is my voice audible? Yes. All right. Thank you for the opportunity given. Before getting to the topic, I would like to ask a question to Dr. Pinky. She mentioned Tennyson's poem, and I just want to ask you: are all texts teaches perseverance, right? And how about the postmodern texts? Are they really on humanity, right? And we should not simply quote one particular area and tell the whole world that everything is there, humanity is there. No, it's not like that. Even one of my friends, Dr. Kingsley, said literary texts have no, they promote moral values, right? I'm sure he's a voracious reader. I don't know what made him to say like that. Okay, and he quoted some of the lines like, labor, and we have to wait for that. Okay, and my point is, and what is the use of biryani in the midst of excreta? There is no point. How is it possible for us to eat, right? We cannot eat it. So the same way, the readers of literature strongly accept that literary texts are not for human values. Even from the very first book, hope you know that, the Epic of Gilgamesh, to till now, the literary text creates chaos, and most of them are against humanity. In fact, human values. Before getting to that, I just wanted to tell you what are human values. Human values are, for example, respect, acceptance, consideration, appreciation, listening, openness, affection, empathy, and love towards other human beings. It is with those human values that one becomes truly able to put into practice the ethical values such as justice, integrity, and refusal of violence, and ban to kill, even in a crisis situation, right? Then you might have heard so many things about Gilgamesh. And who is Gilgamesh? Bible registers he was a mighty hunter. In other words, he's a killer, right? But we adore him through our writing. Why the hell we have to do that? Because it's as Dr. Kingsley rightly pointed out, this texts are promoting moral values, right?
So human values convey a positive and effective surge, which reinforces the basis of moral values. They are the values that permit us to live together in harmony and personally contribute to peace. According to Maslow, it looks as if there was a single ultimate value for mankind as for goal toward which all men strive. This is called by various authors self-actualization, self-realization, interpretation, psychological health, autonomy, and individualization. So the point is the actual content and boundaries of any particular value will be affected by its changing relation to other values. In other words, values were acknowledged as true universals, seen as worthy of explaining socially significant activities that contributed to the aspects of truth and forms of the good life. And when you see writers and their writings, since we've got a very less time, I would like to quote some of the things here. Shofade, right, is not only the author to be ridiculed for her foresight and candid depiction of sex. Some other novelists, even Kushwant Singh, also. And Mulkraj Anand was also charged for the use of vulgar and obscene languages in the fiction as well. Even in Western literature, you see, I can quote plenty of it. D.H. Lawrence and even Charles Dickens, a great British writer whose novels made him the most popular British writer of the 19th century, is still very popular today, who was also charged for vulgarity in his writings. I too wanted to mention here a poem of Judith Wright, Woman to Man. I teach this poem to my third year students. Some of my students are here, so I can, yeah, fine. I would like to quote some of the lines here. Name of the poem is Woman to Man. This is the strength that your arm knows, the arc of flesh that is my breast, the precise crystals of your eyes. This is the blood's wild tree that grows, the intricate and folded rose. Just imagine that, all right? I'm handling this for the third year students, and I have classes only in the morning session, 8:15. I have to teach them. Just imagine, right? Will this create any sort of good effects on students? I'm sure it is going to create a bad imagination, right? And there are some, it is going to dilapidate the psychological health of the students. I would like to mention some of the words of, I hope you know Zadie Smith, their famous there is a mania in the playground for grabbing dash. I don't want to mention the word here. If you have text, you can better refer that. I cannot read it in public. Okay. So page number 65, name of the book is Zadie Smith, Swing Time. Okay. And 3 boys from Tracy's estate had initiated the game, right? What sort of game she's writing? But now everyone was playing, the Irish kids, the Greek kids, even Paul Barron, the completely Anglo-Saxon. This is how it goes, right? I have some other text too, right? And I know what she's trying to tell this audience, right? That's what I want to ask. My mother leant back against the balcony with her elbows resting upon it, smoking a cigarette, right? And it's the worst part. It's the worst part here. I have no time. Okay, there's a worst part. Okay, anyhow, let me skip it here since we've got very less time. I don't want to mention all the thing. So it is going to violate the whole system, right? There is no point of creating any good things there. And I have got some of the poems of Laurel, Sweetie, and she's writing like, my father is my enemy, right? Let me read it for you. I should be in your princess with a crown,
Instead, you treated me like I was your clown, betrayed me and left me with a frown. Look at my tears. What about my fears? You can't help me anymore. Don't even try. What for? I hate what you done to me. You're not my father. My father is my title. Look at the title of it. My father is my enemy. And the next one is you're not my father. To have your last name makes me ill. To have your last name makes me ill. You make me so angry. I want to kill. I want to kill my father. Right? Look at that. And it creates envy. And Dr. Kingsley was mentioning about war. Right? We should not have war. And there are plenty of war writers, right? And David Gemmell is a great war writer. He has got a lot of Troy series and all that, and he hails war, right? And he projects bravery under the trait called envy, right? They envy on other, their kingdom, their wives, and even the concubines, right? Just how is it possible for us to read all that thing, and what are the effects it is going to bring, right? So finally, I would like to complete by saying this: the literary works emphasizes all the 7 deadly sins to human beings. Hope you know that the 7 deadly sins. The first one is lust, gluttony, greed, sloth, wrath, envy, pride. And if you wanted to see all the deadly sins in writings, kindly read Chetan Bhagat, right? There is no need to give other proofs other than this. Thank you so much for the opportunity. Thank you, Dr. Ratnaprabhu sir. You have really hacked the stage by answering back to Professor Dr. Kingsley. Yes, indeed. There are so many writers who are touching on the sensual aspects of life. It is difficult for a teacher to teach in a class. As a teacher, I feel that I cannot recommend, literary texts, especially of Shobha, Kushwant Singh, a number of authors that you have quoted. Charles Dickens, D.H. Lawrence. Yes, indeed, there are certain problems. There are yellow literature too, and you have the blue literature too, which talks about so many things. Talks about the pornography. A pornographic sensibility is being attached, and when he said he learned peace from Bible, you quoted that there are writers who are promoting war, and indeed a very good counter. And let us see how a student friend, Ms. Rajam, is to counter you. Thank you, sir. Over to Rajam. Good afternoon, everyone. Today, I'm going to talk about or stress the point that literary texts promote human values. Yes, literary texts promote human values. According to Jerry Springer, an American television judge, he says that we are all born as empty vessels, which can be shaped by moral values. Yes, we are all born as empty vessels, which can be shaped by moral values. The term moral values also indicates the human values, which should be learned and to be practiced. You may question me from where we can learn and practice these values. The immediate answer for your question is you can learn human values through literary texts. Yes, literary texts are the only medium through which we can learn human values and promote them. Being a rich source of knowledge and culture and language, literature has been an ideal tool for the study of human values. As literature offers a bountiful and extremely varied body of written material, and that deals with enduring human issues, it also facilitates in enhancing students' language proficiency as well as expanding their knowledge horizon. Everywhere in the world, the decimation of values in various spheres of life is visible. Humanity
is to be considered as the highest value in the global human society. For the test for humanity is to achieve unity among the world with the preservation of historical and cultural differences as well as the nation, state, and community. Such human unity can be driven only by recognizing human values through literary text. Yes, such human values are truth, love, respect, forgiveness, and kindness, dignity, because it is the basic human values which are to be treated as the keys to solving the global problems. There is no denying the fact that the present global society is facing a lot of crises regarding human values. Human value crisis is a known fact of the modern society. Such human values play a crucial role in the society, for they are said to be the foundation of human beings, and they lead a better, desirable life to every human being. In this present global human society, we almost see only the demoralizing values. And now I'm going to share a few points how English literature has become an effective tool to inculcate values in human race. Literature is the speculum of society. Literature starts in delight but ends in wisdom. Yes, literature starts in delight but ends in wisdom. Literature helps one to appreciate diverse cultures and promote to learn certain emotions like love, anger, respect, greedy, jealousy, pity, etc. Learning English literature opens a new era of world to cultivate the abilities of human society to have a set of core ethics and values to live. The study of literature in the form of short stories and novels forces the human race to find moral lessons, and they learn to monitor their behaviors by reading stories and fables. Many fables teach us and leaves us moral values with a deep impression in the minds of readers, and it imbibes such values in the day-to-day living, and everyone learns to practice the values. And next, I'm going to say how poetry became a powerful instructional tool in developing human values. Poetry can be read and studied at any age and most universal vehicle of human expression. It is a worthy expression of emotion or deep feelings or aesthetic or a sense of what is beautiful about the world. And poetry helps us to understand universal truths and cultural differences. Throughout the history, poetry has been made to address subject matters, love, including social issues, war, love, and the beauty of nature. And the major effect of poetry is to developing human values, which invoke experience such as how to sense everything. Poetry should have a central place in all of our lives. It is not only for the aesthetic pleasure it affords, but also for its competency to awaken our senses. And it should connect us with ourselves and others to lead our lives in synthesizing ways. And according to a data writer, C.S. Lewis, in his point of view, he says that education without values is as useful as it seems, rather to make a man more clever devil. Yes, he says that without teaching human values, education becomes useless. But in English literature, in various genres like poetry, novels, short stories, prose, we can inculcate human values. Through the prose, we can learn human values effortlessly and in casual manner. And they are able to teach us how to be responsible and how to develop tranquility of mind and how to help each other and make them become confident to express their thoughts and feelings and emotions. Finally, a good literature can be vital aid to language, and it develops the stability which is in the sides of positive and good. Thus, English language and literary text help us to understand these
These beyond the visible values, beliefs, and attitudes for sustainable life and help us to learn to build bridges from one culture to another. I conclude my argument by stating this to the audience to understand how the literary text serves a medium to promote human values. Literary texts are the only interpreters of human values and true peacemakers. Yes, remember, literary texts are the only interpreters of human values and true peacemakers. Thank you. Thank you very much to the student friend Rajam. You have spoken wonderfully how literature transcends human experiences and human values. And all literary texts are vehicles that carry human values. That is the crux of your session. And now let us see how the student friend Gayatri Akalya counters you. Over to Gayatri Akalya. A very good afternoon to the one and all. Actually, what is literature? Usually, literature students will often hear that literature is the mirror of life. What if the mirror is broken? Will you buy a mirror which is broken or out of focus? No, but the people are enjoying their scattered reflection in the broken mirror and believing that this is their real beauty. And many of our opponents say so many good works of authors, and they are saying this is promoting human values, this is promoting human value. Okay, we are accepting that good and bad is there in everything, but attracting to which one is very important. Where the society is going is very important. The society now becomes a postmodern thing. Postmodernism is the major thing that is occupying, that is controlling us. The opponent's point of view is that there are so many things you want to accept only the good things. It's like a goat is expecting the lion to be good at goat because a goat is a good thing. So the society is full of good and bad, but attracting to which one is very important. And Dr. A.R.P. sir has quoted that Chetan Bhagat noted all the 7 deadly sins in his novel, and the young youth or the college students are attracted to Chetan Bhagat novel than other novels. So look where the society goes. Postmodernism is the major thing that is controlling us. Postmodern literature celebrates fragmentation. It includes pastiche, copying other things, post-structuralism, etc. Human mind is a social animal. It will always it will always think for other things, other man, for blaming other ones for our own mistake is a chocolate to everyone. So the postmodern literature is joining hands like that. The postmodernist work are fragmented and do not easily or directly convey a direct message. They are not focusing on anything else. They are just wandering, scattering everything. This evokes the dilemma in the mindset of the readers too. The works are consciously ambiguous and give weight to multiple interpretation. The individual or subject depicted in these works are often deconstructed without a central meaning or a goal in life. What is the purpose of life? We want to have some destination. But this postmodernism is saying that there is no goal. These literatures are having no goal and no central meaning, etc. For example, the wasteland in the character in Tyrus is in the wasteland by T.S. Eliot. Postmodern enables merging of all literature, like mixed literatures, transnational literature, cultures, everything. The work carries every culture and does not belong to any culture. This is the major thing. The society too practicing many cultures and does not belong to any cultures, and they are not aware that they are losing their individuality and having no identity. The character in postmodern texts are mostly have no identity. They are practicing every cultures and does not belong to any culture. Does this promoting human values? Postmodernism does not have any individuality. Does it promote human values? Human values or moral values, as said. Postmodernism deconstructs everything. Breaking the law is the main objective of postmodernism. What happens if we go on breaking the law? Breaking the law will always bring lawless or irresponsibility. Lawless does not promote moral values, then how can it promote human values? If it does
Postmodernism have no capacity to imply human values. Postmodernism has no capacity to imply human values. Our society always practice some orders like teacher student hierarchy, monarchy. The main objective of student is to follow teacher. What if we breaking the law? I won't bother you, I won't listen to you. What if we go on breaking? Then will it become a discipline, ma'am? Will it promote discipline? If there is no law, then how a person will be disciplined? If we are under someone's control and someone is watching us, when we are having that consciousness, we will be disciplined. But this postmodernism is promoting that no law, no rule, no God. Even they are having the concept that God created us, God creates us, but they are not ready to accept that God creates us. They are thinking that man was coming by some formulas or a law. They are thinking like that. They want proof. They want proof to everything. Postmodernism motto or objective is that live, eat, and die, because there is no tomorrow. Having this concept, they can promote human life. They are doing every activity present day. Okay, it's a good thing. We are doing thing, but doing right thing is good. Doing wrong thing and we are not consider about tomorrow means thus will create promote human values. They are not aware of guilty consciousness. They do not have any guilty consciousness. They are not aware of consequences. They have what they have done, so on. So no fear of consequences, no guilty consciousness. Does this promote human values? Breaking marriage, this is the major problem, and we can see in so many novels breaking marriage. Breaking marriage is that easy in postmodernism world. What to say? Even the government is approved that. Politics apart. In one of the postmodernist work, husband and wife are married, and the wife is not satisfied by her husband, so she celebrates her honeymoon lonely. Okay, at the same time, I'm not accepting. I'm not saying that women want to accept all the tortures of husband. I'm not saying that. But at the same time, adjustment is also a part of life. See, if they are celebrating honeymoons there, they are newly married couples. What she can say, I don't know what she can note from her husband that he cannot satisfy her and she celebrates her honeymoon lonely. Does this giving any lesson to the society? At most it has given. That's what I said. Bad is attracting the society. You are saying good thing or bad thing, or in literary text promotes human lives, but attracting to which thing is very important. And students or the society are attracting to the bad thing mostly. They are, for example, the current society, children are becoming mature by using mobile, and in this pandemic days, even kindergarten students were having mobiles. So postmodernism is joining hands with them and making them irresponsible, undisciplined, and so many things. So that I conclude that literary text does not promote any human values. It's just thank you very much, Gayatri Agalya, for your wonderful enlightening session that you have answered, that through which we think we are being attracted. And in the postmodern world, everything is deconstructed, nothing is permanent, nothing is true. And very good enlightening session. Thank you, Gayatri Agalya, for your wonderful session. Okay. Thank you, sir. Oh, let me conclude both the sides. So, literature for good purpose, literature for bad purpose. What is the purpose of literature? What is the utility of literature? You have to go back to Plato. Plato condemned poetry. Plato condemned the non-moral nature of poetry. And Besant, he condemns fiction. And tragedy is condemned by Samuel Johnson. And if you look at each of the critics have criticized each of the genres of literature. But without literature, without no base at all, no argument is possible. If you are to be argumentative, you have to speak at least. When you speak, that becomes the crux, and that becomes the essence, that becomes a thesis statement. And whenever you have a thesis statement, we have an antithesis as per the Marx statement. The class struggle,
The struggle of the opposites is the struggle of the opposites. So unless and otherwise you have the different standpoints, different views, in no society promotion is possible. So indeed, literary texts are the vehicles, they transcend human experiences. They show focuses on the follies. Yes, indeed, there are demerits, but those demerits are to be avoided. We should not be attracted towards the demerits, rather the merits have to be counted, and that should be concentrated. Surely books are the treasures of the world. There are good books for the lifetime. Thank you for the session. And now we have Professor Shofat Peter Bennett Singh to propose the vote of thanks. Ladies and gentlemen, it's indeed a wonderful opportunity for us, St. John's College, to stand and deliver this speech. I hope that you would have got the enlightenment, and hope this is a wonderful session for us and for you. And I thank the organizers for giving us this opportunity. I thank Professor Dr. Panchanandam, Vice Chancellor, Dr. Balakrishnan, Registrar, Dr. Govindan, Controller of Examinations, and Dr. Sivasakti Rajamal, and Dr. Premalada, and Mrs. Sabita ma'am. We congratulate the organizers for organizing this wonderful world record, and we also congratulate Rajendran of Assist World Record and Austin Giltes of Tamil America TV. And once again, thank you all for giving us this opportunity. Thank you, everyone. Thank you, sir, for your wonderful performance. St. John's College, எப்பவுமே நாங்க வந்து உங்களை வந்து ஒரு எப்படி சொல்றது, ஒரு குட் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்க எதிர்பார்ப்போம். You did well in this also. According to your title, you had made this work elegant way, in a great manner. That is, your title is do literary text promote human values. For this performance, your preparation and your speech are very nice, and it is very useful for people who are interested in reading literary works. And I thank you once again for your performance, sir. On behalf of Tamil Nadu Teachers Education University, for your performance. Thank you so much, ma'am. Thank you. And Mr. Margoshius College. Yeah, Sabita ma'am, we are ready, ma'am. We'll start with. Okay, ma'am. Your title is in an insight into autobiographies. Yes. Yeah. Shall we start, ma'am? Okay, ma'am. You can start now. Now the time is 1:53. By 2:53, you have to hand over your platform to us. All the best, ma'am. Thank you, Sabita ma'am. Thank you. Coming together is a beginning. Keeping together is progress. Working together is success. Hello everyone. We greet you a very good afternoon and welcome you to this participatory session of Nazareth Margoshius College at Piliyanmanai, organized by Tamil Nadu Teachers Education University in collaboration with Assist World Records. Assist World Records Research Foundation has been formed with the motive to help all people who have extraordinary talents in exhibiting their talents and let know the world of their talents. And Nazareth Margoshius College is very delighted to be a part in this record and in exhibiting the talents of our students to the world around. The topic that has been given to our students is an insight into autobiographies. An insight into autobiographies. To begin this program, we are pleased to have Dr. P. Sophia Persis, Assistant Professor of English, to deliver the opening remarks. Invoking the presence of Lord God Almighty, I wish you all good afternoon. Our Nazareth Margoshius College is situated just 25 kilometers away from Tiruchendur. We are extremely happy to be a part and parcel of world record of the longest multinational Confluence for 1,200 hours conducted by Tamil Nadu Teachers Education University.
First of all, I welcome the Vice Chancellor of the University, Professor N. Manjottam, then Chief Education Officer, Assistant Education Officer, coordinators, and members of the committee. I take it a pleasure to welcome this session's speakers on the topic and insight into autobiographies. Dr. Y. Premila Anbarasi, Assistant Professor of English, Dr. M. Beulah Hemalata, Assistant Professor of English, Professor T. Eunice Salome, Assistant Professor of English, were gladly accepted to deliver the speech. I welcome our students who also give programs like drama and speech. Glad to welcome Professor Niveta, who is the Master of Ceremony. Once again, I welcome the organizers and the audience from various institutions who join in the Google platform. Thank you so much. Hearty welcome. Over to Niveta. Thank you so much, ma'am. Moving right along, may I now invite Dr. Y. Premila Anbarasi, Assistant Professor of English, to give a note of autobiography. Ma'am, unmute yourself, ma'am. Okay, thank you, ma'am. Good afternoon, everybody gathered here in this Google platform. I would like to thank the Tamil Nadu Teachers Education University who have given us this opportunity to present the program of a college. And let me begin. To begin with, I would like to give an introduction about autobiographies. Writing autobiography is an art. All writers are not having the skill of writing. Many writers write biographies, but only very few write about their own lives. Haberk Ellis says, I quote, "Every author writes his autobiography." It's true, whether they involve in this work of autobiography or not, knowingly or unknowingly, their work of fiction or non-fiction have autobiographical elements. Autobiography is a narrative account of a story of an individual, or it's written about himself or herself. The main aim of writing an autobiography is to bring to light the experiences and struggles faced by the person. Autobiographies are interesting stories of individuals written with the purpose of informing the society or an individual. Usually, autobiographies are written by people who have achieved greatness in their life or by the people who have undergone severe traumatic experiences. In an autobiography, the writer writes his or her life from the birth to the present time. It covers the entire life of a person. It is not only a detailed presentation, but also an interesting narrative story, as it covers all the vibrant and variant issues that happened in the writer's life. There is just another way of writing an autobiography, which we call as memoir. The difference between a memoir and an autobiography is that the autobiography covers the entire life of a person, whereas a memoir covers only important or interesting parts that happen in a person's life. Like, there is a subgenre of religious autobiography, which we call spiritual autobiography, and it is also a kind of memoir that traces the author's spiritual journey. Whether one considers himself for a spiritual or religious person or not, it provides a fascinating account or insight into the people's life, how they experience, especially the trauma that shaped their beliefs. They often offer a perspective on how much the worldviews can change over a lifetime. One of the earliest examples of this kind of autobiography is Confessions of Augustine. There is a kind of autobiography called fictional autobiography, where the writer writes the real life in the form of a fiction. And while sharing the memories of autobiographers, they provide most valuable lessons of life, which is usually an interesting story. Through their stories, they write about the trials and tribulations of their own life. Autobiographies are also instructive. They help us to know how different people, whether they are famous or not so famous, how they handle the crises that come in their life.
Every life serves a purpose. As autobiographies are priceless lessons of experience, one can discover one's own purpose so that one can lead a successful life. Autobiographies are very pleasant and interesting to read. Human beings generally have the tendency to know what happens in or to others. This also will give an instinct to read autobiographies. Let us read autobiographies and be informed and instructed. Thank you. Thanks a bunch, ma'am, for your thought-provoking speech. May I now invite Mrs. T. Unisalomi, Assistant Professor of English, to enlighten the viewers with her inspiring speech. Good afternoon, everyone. And today the topic for autobiography discussion is Mein Kampf, Hitler's Antagonism, a Lesson for Life. As we all know, autobiographies are an account of a person's life written by the same person. It is the first-hand account into the life of a person and explains how their experience has shaped them into a person. Everybody will get an opportunity to write their own account of life. Sometimes it would be put forth by people who did some honorary works. Sometimes it will be from achievers and strugglers. At the same time, it will also arrive from people who is villainous in nature. For example, while Gandhi has written the story of my experiment with truth, Nathuram Godse has written his autobiography under the title Why I Killed Gandhi. Kem Throne is a British statistician and geneticist, mentions that autobiographies are written to help people simultaneously provide an opportunity for remembering, appreciating, and learning. Sometimes it ended up in a large degree of soul searching, an effort on part of individuals. We have read many autobiographies of people who did the honorary works, but this presentation is to discuss the autobiography of most antagonistic and notorious person, Adolf Hitler. This book, his autobiography name is Mein Kampf. This book was written when he was in jail for treachery. This book begins with the life of Hitler as a child who was born in a poor family that lives in a small village in Austria. When he was in school, Hitler found the purpose of his life from his history teacher, Leopold Koch, who is a nationalist, always expressed his hatred towards the divided Germany and Austria. And this lesson gave a spark in Hitler's mind that being one country is always powerful. When he attains youthhood, he loved to become an artist, but he was unable to be placed in a desired college and left all alone in a street without money, hope, and family, as he was informed very soon about the death of his mother. He started to hate Jews who is living there in Germany with so much of power, money, and hope. These two incidents later developed into an antagonistic nature in him. Eradicating Jews and reviving Germany, a powerful nation, has become his only purpose of his life. For that, he has joined into a Nazi party and attains power and finally turns into an ever unforgettable dictator in the world history. Psychology of cruelty is a popular theory which mentions on a person who is cruel by nature. It describes that something goes wrong with the empathy circuit in the brain of a cruel person. They develop violent or abusive behavior towards other people. This phenomenon is often described as empathy erosion. There may be many different causes for empathy erosion. It also happens depending on a person and their circumstances. It fails to see another person as fully human being, and it becomes much easier for us to treat them cruelly. Here it explains how a person who gives importance to self and forget to provide empathy to its surrounding, which is also with sensitivity. Here I'm
quoting some of the quotes of Adolf Hitler. If you want to shine like sun, first you have to burn like it. Do not compare yourself to others. If you do so, you are insulting yourself. The strong man is mighty alone. All these quotes are self-regard and egomania. The title of his autobiography, Mein Kampf, means My Struggles. By portraying his struggles, Hitler has put forth his desire to struggle many lives. As Ralph Waldo Emerson said, peace cannot be achieved through violence. It can only be attained through understanding. Life in the world is not being solitary. It is in our hands to create better world for all who live in it. Thank you. Thank you so much, ma'am, for your very informative and thought-provoking speech. One child, one teacher, one book, and one pen can change the whole world. Thus says Malala Yousafzai. I now invite J. Miraculin of 3rd BA English to deliver her speech on Malala. Good afternoon. Malala. Many other biographies I do not. The title of the book is I'm Malala, story of a girl who stood up for lived in Yousafzai thought and instilled in his children importance of education. Malala lived in a beautiful place called Valley. Malala go back millions of people learn a formal education. You cannot politics. We knew that take action. She had that founded after Taliban and the how it takes a base in time 7 years old, Malala getting the living as a Taliban threat to death. In order to hide identity, she used the name Gul McCoy. Malala continued to speak out about her rights and rights of all women. Her activism National Peace in 2011. That same year, she was awarded Pakistan's National Youth Peace Prize. On October 9, 2012, when 15 years old Malala was riding on a bus with her friends on their way home from school, a masked gunman boarded the bus. Further showing unfortunately
education. Malala education, pride and strength, books and most October 14, Malala became the youngest person to be just and 15 justice appointed as the user of process to the around have 12 same quality education. 18 was continuing action focus school for eradicate child illiteracy and the courage to stand for women's rights and human rights in Pakistan in the face of religious intolerance. Forgiveness and equality are the universal human that are the lessons instilled by Malala in her book. Malala's autobiography teaches us to stand strong for what we believe in and never get back down in face of adversity. There's a moment when you have to choose whether to be silent or to stand up. Malala's story is one of immense courage. Malala has shown us it just takes one voice to make change. She believes that one child, one teacher, one book, and one pen can change the world, and for that, education is the only solution. Malala said, one is the and the other is the pen. There is a third power stronger than the both, and that is the power of women. Thank you. Thank you so much, Miraculin, for giving us the cutting-edge information of Malala's life and struggles. May I now invite Angel Princey, Nandini, Subha Ritish, Jacqueline Shirley, and Jency Prasanna of 3rd BA English to enact the life history of Helen Keller. The story of my The story of my life is an autobiographical work of a blind and deaf gal, Helen Adams Keller, who started to write it in 1902. It was published in the year 1903. It has many editions. The book is dedicated to the inventor Alexander Graham Bell. The book details her early life, especially her experience with Annie Sullivan. The story is an inspirational account to the world. This story will surely make us motivated. Helen Keller, the one who penned this work, is really stubborn to attain her desires despite the disabilities. Undoubtedly, she is the model for the young people who is complaining about the least bothering things, which is just like a stone while she triumphed over the mountain. The book also shows us how normal people can help to aid those with disabilities. June 27, 1880, a girl, Helen Adams Keller, was born in Tuscumbia, Alabama, in a white Virginia cottage called Ivy Green. Her parents were Arthur Keller and Kate Keller. Scene 1. Helen was 19 months old.
Mrs. Kate Kellogg enters the bedroom while Helen is sleeping. Helen, wake up, sweetie. It's a beautiful day. Wake up. Oh no, you have a high temperature. Hey, what's wrong, honey? Why are you screaming? It's Helen. She's burning. Again? I thought she was all right, but the temperature is bad. Is that so? Then I'll send someone for the doctor. Scene 2. Place. Mr. Keller's house. The doctor enters the room with Arthur Keller. Mrs. Keller, could you please tell me how much time did you wait before sending someone for me? She got the fever before 2 weeks and she was okay within 2 days. I thought she was fine, but it's severe now. Have you noticed any difference in her behavior? What do you mean? Have you noticed any changes in her daily routine? Yes, she's not even trying to talk, and she always sits quiet when someone talks to her. Look closely to what I'm going to do. She can't see or hear. I'm sorry, Mr. Keller. Oh my God. She'll neither see nor hear, Mr. Keller. But why? She had a fever for at least 3 weeks. The fever which made her sick also made her deaf and dumb. Doctor, there must be something you could do. What is it, doctor? I'm sorry, sir. Do it. Scene 2. Sir, Yes, come in. Take a seat. sir, they told me that it's urgent. It is this one, Arthur and Kate Keller. They have a 7-year-old daughter who is blind and deaf. They are desperate because they can't communicate with her, and she can't communicate with anyone as well. Oh, poor little girl. But what shall I do for her? You are the best teacher I have known ever. I remember you were once blind, am I right? Yes, sir. But I can see now after several surgeries. Helen will never hear or see. That's the difference between you and her. She has no hope. Do you understand, Anne? Sir, do you think I'm okay for this job? Yes, you are, Anne. You are right. That's why I'm sending you there. I've already brought your ticket. You could have asked me first, sir. I'm sure you will do that for me. When do I leave, sir? You leave tomorrow, and by March 3, you'll reach Colors, and get your things ready. Mom, I hope that you're not making a mistake by sending me. I'm not. I'm sure that you'll bring the light in Colors' life. Scene 4. Place, Keller's house. And reaches Mr. Keller's house. Miss Anne, I'm Mrs. Keller. I'm glad for your arrival. Thank you, Mrs. Keller, and I'm Anne Maxwell Sullivan. How was the journey? It
was pleasant to be together. Well, have some famous Anne, and this is Helen Anne. She is beautiful. I don't know how she's going to accept a stranger. Don't worry, Mrs. Killer. I'm here to help you. Again, don't be scared. She is Miss Al. I've got her something. Helen, you have to put on this word. Helen, this is dog. D-O-L-L. This is dog. Wow. Are we? I'm sure. Could you both please move out of this room so that I can check something? Please. How should I see that you the same to me? You tell yourself that you believe that it never be. You take my heart to endure all the pain and grief. Just not before and then about you. Just not just get back to hold you with. It's gone so long. Not like Mr. Death, which was really like Dr. Tower. Disappointment in not being able to speak normally. Normally, I feel how much more good I could have done if I had a hard, long speech. I understand it's wonderful about this start of experience. I understand more of Helen Keller started writing her autobiography in 1902, and it was published in 1903 as The Story of My Life. That's indeed a great job, girls.
Thank you so much for helping us to know more about Helen Keller and inspired us to achieve something bigger, to strive and move forward. And now it's time to express our gratitude. Gratitude is the best attitude. Gratitude is riches. May I now invite Dr. M. Beulah Hemalata, Assistant Professor of English, to deliver the Thanksgiving speech. Thank you, Niveta. Glory to the Almighty God for making today's session fruitful. Foremost thanks to the Tamil Nadu Teachers Education University organizer, Dr. Shivashakti Rajamal ma'am, for her counsel and encouragement. I also express my hearty thanks to Dr. Premalata of Bharatiyar University, Coimbatore. Thanks to my well-wisher, the vibrant busy bee, Professor Sabita ma'am. Her support, vision, and commitment pave us all the way to exemplify in that 108 hours and now too. We are grateful to our principal, Dr. S. Arulraj Ponuturai, our vice principal, Dr. A.P. Jayaraj, and our head of the Department of English, Dr. R.M. Vesetti, for their unstinted assistance for this program. I owe their special gratitude to the students for their industriousness for ensuring this occasion a memorable success. Moreover, I thank all the distinguished invitees present here accepting our invitation. Thank you. Thank you so much, ma'am. And we still have one more program, and I now invite Jency Prasanna of 3rd BA English to recite a poem, I Know Why the Caged Bird Sings, written by Maya Angelou. A free bird leaps on the back of the wind and floats downstream till the current ends and dips his wing in the orange sun rays and dares to climb the sky. But a bird that stalks down his narrow cage can seldom see through his bars of rage. His wings are clipped and his feet are tied, so he opens his throat to sing. The caged birds sing with a fearful trill of things unknown, but long for still, and his tune is heard on the distant hill, for the caged bird sings of freedom. The free bird thinks of another breeze, and the trade winds stop through the singing trees, and that fat worm waiting on a dawn bright lawn, and he names the sky his own. But a caged bird stands on the grave of dreams. His shadow shouts on a nightmare scream. His wings are clipped and his feet are and his tune is heard on the distant hill, for the caged bird sings of freedom. Thank you. As we have some time, I would like to take some time to discuss about the autobiographies. The title of our session, which we have chosen as an insight into autobiographies, and it's a trendy session in which we people have tried to explore about the autobiographies of Helen Keller and Malala Yousafzai, and the students who are trying to emerge in the literary reviews and book reviews can also try to explore their research on critical disability studies. And that critical disability studies is an approach that relates the disability in which the race, class, gender, and even citizenship are also connected. This is a wonderful topic in which you people can try to exemplify about the autobiographies, as most of the autobiography centers on disability and impairment. So I believe that the students who are trying to explore can also choose such topics and do it. Thank you.
Ma'am, Sabita ma'am. Viola ma'am, இன்னும் இருக்காங்களா programmers? Thank you so much, ma'am, for your extempore speech. And I thank you all for making time to join this afternoon. It's been a pleasure to participate in this record, and I wish you all a safe and happy days again. Thank you. Viola ma'am. Ma'am. There are many areas to cover while we are thinking about book review. But you have especially you have selected a title on autobiographies. Is there any special need of that in this occasion? Ma'am, as I told you, even though the autobiographies differ, it all reflects the author's own ideas. But the autobiography that you have chosen talks on the disability and the impairment, and it's something so catchy that the youngsters and the future researchers can also explore much about the disabled people, how they have tried to explore in their life. So that's the reason that we have chosen these autobiographies for the review. Ma'am, I have a doubt. Mostly that is autobiographies are only the thing we can say it as a brief history about an author. Is there any difference in history and the autobiography? Can you come across that kind of matters? That, for example, Gandhiji also had written his own autobiography, but history on him is something different. Like that, many things. Helen Keller also. There are some type of stories on her, but autobiography may be different from those writings. Did you come across that kind of things? That is the performance. I'm asking not only to you directly. I'm asking your whole performers. If anybody interested in this, you can answer. Yes, she said that there is authentic difference between the Mahatma Gandhi's autobiography and the autobiography chosen by us. Actually, it is all the narrative techniques or the narratives has happened in the life of those people. But I believe that the Helen Kellers and Malala Yousafzai, so the struggles that they have gone through and how they have outfitted and how they have excelled has been explained in the autobiographies of them. That's why I told you this can be fixed in the critical disability studies. Students who are interested in such reviews can focus their idea on critical research. This is a separate genre which will be useful for them to explore about the gender, race, even the citizenship and all things about it. So that the readers and the people who just go through that can identify the nationalities and about even the Afghanish, how they struggle can also be found in the writings of the autobiographical elements of the writers. Okay, ma'am. Thank you very much for your answer, ma'am. I hope it will be very useful for the viewers who are watching this session, because autobiography is the toughest area for the researchers, because they must know about the author very well. Even though they are having the content of their own writings, the author's own writing, they must know what had happened in the contemporary period of the author also. So they have to work hard than other writers, than other researchers on other writers, novels, poems like that. So I hope it will be very informative and useful for the researchers who are making research on this autobiography, ma'am. Thank you very much. Ma'am, I have to, even though I thanked you formally, my special and hearty thanks to you, Sabita ma'am, because it is you who paved us the way to join in the 108 hours. And also, I would like to thank your organizer, Shivashakti Rajamal ma'am, too. You people are very kind enough and encouraging. And thanks again for giving me a chance to
come over in this book review and future programs too. My special thanks to you, Sabita ma'am. Really, I owe you a lot. Okay, ma'am. Thank you very much. On behalf of Tamil Nadu Teachers Education University, I thank you wholeheartedly for your performance in this occasion. Thank you very much, ma'am. Thank you, ma'am. Next வந்து ஜெயந்தி மேம் உள்ள இருக்கீங்களா? மேம் உள்ள இருக்கேன் மேம், உள்ள இருக்கேங்க. ஓகே மேம். ஸ்டார்ட் பண்ணிடலாமா மேம்? வெயிட் a minute. கொஞ்சம் பொறுங்க மேம், நான் உங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே மேம், ஓகே, தேங்க்யூ மேம். விவேகானந்தா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஃபார் விமன் சங்ககிரி. இப்போ வந்து அவங்க தான் பெர்ஃபார்மன்ஸ்ல இருக்கிறாங்க. அவங்களுடைய தலைப்பு வந்து உங்களுடைய தலைப்பு முருகப்பெருமானின் அறுபடை வீடுகள். இதுவே டைட்டிலே கொஞ்சம் வித்தியாசமான டைட்டிலா இருக்குது. முருகப்பெருமானுடைய பெருமைகள், அவருடைய இதுகளை நீங்க, அவருடைய சாதனைகளை நீங்க பேச இருக்கிறீங்க. உங்களுடைய லிட்ரேச்சர் வியூ எப்படி இருக்கு அப்படிங்கிறத பாக்குறதுக்கு நாங்களும் மிகவும் ஆவலுடன் இருக்கிறோம். தமிழ்நாடு டீச்சர்ஸ் எஜுகேஷன் யூனிவர்சிட்டி சார்பாக உங்களை வருக என வரவேற்கிறேன் மேம். இப்போ மணி வந்து 2:36. நீங்க 3:36க்கு உங்களுடைய தளத்தை எங்களுக்கு ஒப்படைக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். நீங்கள் தொடங்கலாம். சரிங்க மேடம், நன்றிங்க மேடம். மிக அற்புதமான ஒரு நிகழ்வு. இந்த நிகழ்வுக்கெல்லாம் எங்களை அழைத்து தாங்கள் சிறப்பிப்பதற்கு மிகவும் பெருமை கொள்கின்றோம். உங்களுக்கெல்லாம் ஒரு வணக்கத்தையும் மிகப்பெரிய ஒரு நன்றிகளையும் நாங்கள் கொடுக்க கடமைப்பட்டிருக்கின்றோம் அம்மா. உங்கள் அந்த தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகத்திற்கு நன்றிகள் கூடி. மாணவி கௌஷிகா இருக்கீங்களாமா? ஆரம்பிச்சிடலாமா? மேம் எங்க கௌசி இருக்காங்களா? ஸ்டார்ட் பண்ணியாச்சு மேம். மேம் ஸ்டார்ட் பண்ணிடலாம் தங்க. ஓகே மேம். அகத்தியன் கண்ட அமுதமொழி, அமுதினும் இனிய மொழி, உலகத்தின் முதல் மொழி, தரணி போற்றும் நம் மொழி, கடவுளே இறங்கி வந்து சங்கம் வைத்து வளர்த்த மொழி, எம் தாய்மொழியான தமிழுக்கு முத்தான முதற்கண் வணக்கம். தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகம் நிகழ்த்தக்கூடிய இந்த உலக சாதனை நிகழ்விலே சங்ககிரி விவேகானந்தா கலை மற்றும் அறிவியல் மகளிர் கல்லூரி பங்கேற்பதில் பெருமிதம் கொள்கிறோம். புத்தகங்களை நீ படிக்க, புத்தியை அது இயக்க, சிந்தனைகள் சிறகடிக்க, சிகரங்கள் பல நீ தொட காத்திருக்கும் அனைவரையும் வருக என வரவேற்பதில் மாணவர்களின் நலம் பேணி கொடை வள்ளலாக நின்று இவ்வினிய நிகழ்வை நடத்த அனுமதி அளித்த ஹிந்த் ரத்னா, வித்ய ரத்னா, பாரத ரத்னா, ராஷ்டிரிய ரத்னா, பெண் கல்வி சாதனையாளர், கொங்கு நாட்டு சாதனையாளர் போன்ற பல பட்டங்களின் சொந்தக்காரரான எம் கல்லூரியின் தாளாளர் மு. கருணாநிதி ஐயா அவர்களை இவ்வினிய நிகழ்விற்கு வருக என அகம் கனிந்து வரவேற்கின்றேன். சிவரா கவனம் கொண்டு, கவனத்தோடு கருத்தும் கொண்டு கல்வி சேவை புரியும் கல்வி இயக்குனர் வி. குமாரவேல் ஐயா அவர்களை இவ்வினிய நிகழ்விற்கு வருக என அகம் கனிந்து வரவேற்கின்றேன். தடைகள் பல வேண்டும், கவனத்தை கெடுக்க கவனத்தை கொடுக்க என்பதற்கிணங்க சிரத்தையோடு செயலாற்றி வரும் எம் கல்லூரியின் முத்தான முதல்வர் ஐயா அவர்களை இவ்வினிய நிகழ்விற்கு வருக என அன்புடன் வரவேற்கின்றேன். ஆசானாய் கோளின்றி கோபமின்றி போதிக்கும், தேடுதல் தந்திடும் தேட விடாது, தவறெல்லாம் திருத்திடும் வன் சொல் இல்லாது, என் உலகமாய் இருக்கும் மனிதரே இன்றி போனாலும் புத்தகம் போதும் உற்ற நண்பன் போல் ஆகும் என்பதற்கிணங்க நூல் அறிமுகம் செய்ய காத்திருக்கும் எம் கல்லூரியின் தமிழ்துறை தலைவர் அம்மா அவர்களை வருக என இந்நிகழ்விற்கு அகம் கனிந்து வரவேற்கின்றேன். 1 கோடி கிடைத்தால் என்ன செய்வீர்கள் என்று கேட்டபோது ஒரு நூலகம் கட்டுவேன் என்று பதிலளித்தாராம் மகாத்மா காந்தி. அதுபோல் போராடும் வாழ்வு வீரர்களுக்கு மட்டுமல்ல, நம் ஆசிரியர்களுக்கும் தான். நம் வாழ்வு சிறக்க நம்மை விட அதிகம் சிரமம் மேற்கொள்பவர்கள், நம் தவறுகளுக்கு வருந்தி எவரிடமும் விட்டு கொடுக்காமல் இருக்கும் நமது பேராசிரியர் அனைவர்களையும் இவ்வினிய நிகழ்விற்கு வருக என அன்புடன் வரவேற்கின்றேன்.
இதழ் வெடித்த ரோஜாக்களாகவும் மனம் கமழும் மல்லிகையாகவும் திகழும் மாணவ கண்மணிகள் மற்றும் பார்வையாளர்கள் அனைவரையும் இவ்வினிய நிகழ்விற்கு வருக வருக என அகம் கனிந்து வரவேற்கின்றேன். வாசிப்பு ஒரு பொழுதுபோக்கு அல்ல, அது ஒரு தவம். ஒருமுறை நாம் வாசிப்பின் சுவையை உணர்ந்து விட்டால் அது நம்மை விடாது என்று வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். விவேகானந்தா வீராட்சிபாளையம் விவேகானந்தா கலை மற்றும் அறிவியல் மகளிர் கல்லூரியின் தமிழ்துறை தலைவர் முனைவர் ஜெயந்தி தங்களோடு எனது நூல் விமர்சனத்தை முன்வைக்க காத்திருக்கின்றேன். செந்தமிழே உயிரே நறுந்தேனே, செயலினை மூச்சினை உனக்களித்தேனே, நைந்தா எனில் நைந்திடும் என் வாழ்வு, நன்னிலை உனக்கில்லை எனக்கும் தானே என்று தமிழன்னையை வணங்கி தமிழ் கடவுளாம் முருகப்பெருமானின் அருளோடும் ஆசியோடும் மற்றும் அரிய நிகழ்வுகளை ஒருங்கிணைத்து நிகழ்த்தி கொண்டிருக்கக்கூடிய அத்துணை நல்லுள்ளங்களுக்கும் இந்த நிகழ்வுக்கு எங்கள் கல்லூரியையும் இணைத்து எங்கள் கல்லூரியையும் இணைவு பெற செய்து இந்த கல்லூரியின் சிறப்பை இதன் மூலமாக உலகறிய செய்வதற்கு அனுமதி அளித்த எங்கள் விவேகானந்தா மகளிர் கல்வி நிறுவனங்கள் மற்றும் மருத்துவமனைகளின் தாளாளர் வித்யரத்னா, டாக்டர் பேராசிரியர் கருணாநிதி அவர்களுக்கும் அவர்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் எங்கள் கல்லூரியின் சார்பாகவும் அனைவரின் சார்பாகவும் மிகப்பெரிய ஒரு நன்றியினையும் பாராட்டுதலையும் வணக்கத்தினையும் உரித்தாக்கி கொண்டு தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் பேராசிரியர் பஞ்சநதம் அவர்களுக்கும் இணை முதன்மையர்கள் பேராசிரியர் வை பாலகிருஷ்ணன் அவர்களுக்கும் பேராசிரியர் கோவிந்தன் அவர்களுக்கும் பேராசிரியர் சவுந்தரராஜன் அவர்களுக்கும் இந்த நிகழ்வினை ஒருங்கிணைத்து செயல்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய முனைவர் சிவசக்தி ராஜம்மாள் அவர்களுக்கும் முனைவர் பிரேமலதா அவர்களுக்கும் துணை ஒருங்கிணைப்பாளராக இருந்து வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஷபிதா சண்முகப்பிரியா அவர்கள் எங்கள் முதல்வர்களின் ஆலோசனையோடு இந்த நிகழ்வினை சீரோடும் சிறப்போடும் நிகழ்த்தி கொண்டிருக்கக்கூடிய அத்துணை நல்லுள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டுகின்றேன், வணக்கத்தினையும் உரித்தாக்கிக் கொள்கின்றேன். எனது நூல் விமர்சனம் என்று பார்த்தால் முருகனின் அறுபடை வீடுகள் அப்படின்ற ஒரு தலைப்பை நம்ம கொடுத்திருக்கேன். அந்த தலைப்புல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இப்போ அந்த நூல் குறித்து புராணங்களும் இதிகாசங்களும் கதைகளும் காவியங்களும் நிறைய ஆசிரியர்கள் கவிஞர்கள் எல்லாமே நிறைய பல்வேறு நோக்கிலே சிந்திச்சு நமக்கு அரிய பல கருத்துக்களை எல்லாம் நமக்கு எடுத்து கொடுத்திருக்காங்க. அந்த நூல்களை எல்லாம் திறம்பட நான் நேசித்து சுவாசித்த பல அரிய கருத்துக்களை இப்பொழுது தங்கள் முன் பகிர்ந்து கொள்ள விளைகின்றேன். முருகப்பெருமானின் வரலாற்றுகளை பார்த்தோமே ஆனால் கூட நம்ம அவரோட பிறப்புகளை எல்லாம் புராணங்கள் சொல்லக்கூடிய செய்திகளிலிருந்து நாம் அறிந்து கொள்வது மிகவும் ஒரு பெருமைக்குரிய விஷயம் அப்படின்னு சொல்லிதான் சொல்ல முடியும். அப்ப அவரோட வரலாறே பார்த்தா அவரோட பிறப்பே பார்த்தோம் அப்படின்னு சொன்னா முருகப்பெருமான் இப்ப ஒரு காலகட்டத்துல நம்ம ஒரு தேவலோகத்துல தேவர்களை எல்லாம் அசுரர்கள் எல்லாம் ஒரு துன்பம் மிகப்பெரிய ஒரு கொடுமைக்குள்ளாக்கி துன்பத்துக்குள்ளே ஆளாக்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த தருணத்திலே இந்த துன்பத்திலிருந்து நாம் விடுபட வேண்டும் என்றால் இறைவனை கைலை மலையிலே இருக்கக்கூடிய சிவபெருமானை அணுக வேண்டும் என்று அத்துணை தேவர்களும் பயணம் செய்து அங்கு சென்று இறைவனிடம் விண்ணப்பிக்கின்றார்கள். இது மாதிரி சூரர்கள் எல்லாம் அசுரர்கள் எல்லாம் எங்களை வதம் செய்து கொடுமைக்குள்ளாக்குகின்றார்கள், இவர்களை எல்லாம் அழித்து எங்களை வாழ வையுங்கள் என்று கேட்டபோது எங்களுக்கு ஒரு விமோசனத்தை கொடுக்க வேண்டும் என்று கேட்டபோது சிவபெருமான் அப்பொழுதே பொறுத்திருங்கள், எனது திருமுருகன் மால்மருகன் கண்டிப்பாக பிறப்பெடுப்பான், அவன் இந்த அசுரர்களை எல்லாம் அழித்து உங்களை வாழ வைப்பான் வளமோடு என்று சொல்லுகின்றார். அதே போல அவரோட முகத்தில் இருந்தே 6 தீப்பொறிகள் பறக்கின்றது.
அந்த தீப்பொறிகள் அனைத்துமே 6 திருமுகமாக உருவாகின்றது. உடனே அந்த 6 தீப்பொறியை சிவபெருமான் அந்த வாயு பகவானிடமும் அக்னி பகவானையும் அழைத்து இந்த அக்னியை அவர் கையிலே ஒப்படைக்கின்றார். வாயு பகவான் அதை எடுத்து சென்று சிறிது தூரத்திலே அக்னி பகவானிடம் சேர்க்கின்றார். அந்த அக்னியோ அப்பொழுதே சிவபெருமான் கூறுகின்றார், இந்த அக்னியை கங்கையிலே விடும்படி சொல்லுகின்றார். அந்த கங்கையிலே விடும் பொழுது அது சரவாண பொய்கையிலே கலந்து அந்த 6 தீப்பொறிகளும் 6 திருமுகமாக உதிக்கும் என்ற ஒரு ஆலோசனையையும் வழங்கி அவர்களிடம் அந்த தீப்பொறியை வழங்குகின்றார். அவர்களும் எடுத்து சென்று அந்த கங்கையிலே விடும் பொழுது அந்த கங்கையில் இருந்து 6 தீப்பொறிகளும் சரவண பொய்கையிலே விழுந்து 6 தாமரை மலர்களாக தோன்றுகின்றது. அந்த 6 தாமரை மலர்களிலே 6 முகம் கொண்ட திருமுருகன் பிறக்கின்றார் என்ற ஒரு செய்தியை நம்ம பார்க்கிறோம். இந்த 6 முகத்தையும் அன்னை பார்வதி தேவியானவள் மிகவும் மகிழ்ச்சியோடு கட்டி அணைத்து அந்த முருகனை தன் அரவணைப்பால் கட்டி அணைக்கும் பொழுது ஆறுமுகா என்று 6 முகமும் ஒரு முகமான ஒரு செய்தியை அவர் வழங்குகின்றார். அதுதான் ஆறுமுகன் என்று இன்றைக்கும் நாம போற்றி புகழ்ந்து சொல்லுகின்றோம். இந்த திருமுருக பெருமானினோட பிறப்பு இப்படி சொன்னாலும் கூட இவர் மிகுந்த சக்தி வாய்ந்தவர். இன்னும் சில நம்ம புராணங்களை எல்லாம் நம்ம பார்க்கும் போது இவர் தேவாதி தேவர்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடிய இந்திர பகவானை எங்கே இந்த திருமுருகன் இந்த உலகத்திற்கு தோன்றினால் இந்த தேவ சேனாதிபதி அந்த தேவனுக்கெல்லாம் தேவனாக இருக்கக்கூடிய நமது பதவி பறிபோகி விடுமோ என்று இவரை அழிக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே இருக்கின்றார். அந்த சிறு பிள்ளையாக அந்த குழந்தையாக இருக்கக்கூடிய அந்த சரவண பொய்கையிலே 6 தாமரை மலர்களிலே குழந்தை பருவத்திலே இருக்கக்கூடிய அந்த திருமுருகனை அழிப்பதற்காக இந்திர பகவான் சென்ற பொழுது அந்த 6 முகமும் 12 கரங்களோடு அந்த இந்திர பகவானை வென்று முருகன் மிகப்பெரிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு தாய் சக்தி தேவி கொடுக்கின்றார்கள். அவரோட அருள், அவரோட இறைவனோட சிவபெருமானோட அருள் எல்லாமே அவரோட ஒரு பெரும் வீரராக உருவாக்கி அவர் பலத்தை மிகைப்படுத்தி அந்த இந்திர பகவானை தோற்கடித்து தன்னை நிலைப்படுத்துகின்றார். ஆக அப்பொழுது அத்தனை தேவர்களுக்கு மேல் தன்னோட வீரத்தை வெளிப்படுத்திய இறைவனாக இந்த முருகனை காட்சிப்படுத்தப்படுகின்றார்கள். ஆக இப்படி நாம நாம் உணர முடிகிறது. இது மாதிரிதான் அவரோட வரலாற்றையும் அவரோட பிறப்பை நாம் கொண்ட பிறகு நமக்கு நம்ம இலக்கிய நூல்கள் எல்லாம் மிக தெளிவாக மிக அற்புதமாக ஒரு நக்கீர பெருமான் சொல்வார். அதாவது மதுரை தமிழ் சங்கத்திலே வீற்றிருந்து இந்த தமிழ் நூல்களை எல்லாம் நமக்கு அளித்த தெய்வங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தமிழ் கடவுள் முருகப்பெருமானும் சத்திய புலவர் நக்கீர பெருமான் அப்படின்னு எல்லாம் சொல்லி நம்ம பார்த்திருப்போம். ஆக தமிழ் சங்கத்திலே தமிழ் நூல்களை யாத்து கொடுத்த தெய்வங்கள் நாம் ஒரு பெருமையாக சொல்லுகின்றோம். அதே தமிழ் கடவுள் முருகனை பற்றி பேசுகின்ற ஒரு வாய்ப்பும் எனக்கு கொடுத்தமைக்கு மிக்க நன்றியையும் உரித்தாக்குகின்றேன். அவரோட 6 படைவீடுகளை மிக அற்புதமாக சொல்லுவார். நக்கீரர் என்று சொன்னாலே நம்ம அனைவருக்குமே தெரிந்ததுதான். இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம், அவரோட வரலாறுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கறதெல்லாம் பார்க்கலாம். அப்போ 6 படை வீடுகள் நக்கீரர் அப்படின்னு சொன்னாலே நம்ம நிறைய படங்களில் எல்லாம் கூட பார்த்திருப்போம். நெற்றன் திறப்பினும் குற்றமே என்று வாதித்து பெரும் புலவன் அல்லவா நக்கீர புலவன். அரச சபை பாண்டிய மன்னன் அரசபையை வீச்சிருக்கும் பொழுது இயற்கையிலேயே பெண்களின் கூந்தலுக்கு மனம் இருக்கின்றதா என்ற ஒரு ஐயப்பாடு பாண்டிய மன்னனுக்கு ஏற்படுகின்றது. அந்த ஐயப்பாட்டுக்கு பதில் கூறுவதற்கு அங்குள்ள புலவர்களால் இயலவில்லை. ஏன் அவைக்கள புலவராக வீற்றிருந்த அந்த நக்கீர பிராணத்தை புலப்படவில்லை. அவருக்கே ஒரு சந்தேகம், பெண்களுக்கு இயற்கையிலேயே மனம் இருக்கிறதா, செயற்கை திரவியங்களை தூவிக்கொள்வதனாலும் பூசிக்கொள்வதனாலும் அவர்களுக்கு மனம் பிறந்ததா என்பதிலே நக்கீர பெருமான் புலமைகளிலே மிகச்சிறந்த புலவன், புலமை சார்ந்த தமிழ் புலவன். அவருக்கே அந்த ஐயப்பாடு இருக்கும்பொழுது பாண்டிய மன்னன்
தன்னோட கருத்துக்கு பதில்களே கிடைக்க வேண்டும் என்று தன்னோட நாட்டிலே இருக்கக்கூடிய அத்துணை புலவர்களுக்கும் இந்த செய்தியை தெரிவித்தார். அப்பொழுது ஒரு ஏழ்மையில் வாடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு புலவன் சிவன் இருக்கக்கூடிய அந்த ஆலயத்திலே அமர்ந்து திரும்பிக் கொண்டிருக்கின்ற இந்த வினா பகிர்கிறார்களோ அவர்களுக்கு 1000 பொன் பரிசு என்றும் பறைசாட்டப்படுகின்றது. இந்த அவர் ஏழ்மை புலவராக இருக்கும் பொழுது தனக்கு அந்த தன் குடும்பத்துக்கு இன்னும் தான் திருமணமாகாத ஒரு புலவனாக இருக்கும் பொழுது திருமணமானால் இந்த ஒரு வாரிசு நமக்கு பிறக்க கூடும் என்ற ஒரு ஐயத்திலே இந்த 1000 பொன் பரிசு எடுத்தால் இதை வைத்து நான் திருமணத்திற்கு பயன்படுத்துவேன் என்று ஒரு இறைவன் சன்னிதானத்திலே அமர்ந்து புலம்புகின்றார். இந்த புலம்பலை கேட்டு அங்குள்ள இறைவனே இறங்கி வந்து உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்கின்றார். இறைவன் என்று தெரியாதவர் ஒரு அந்தனர் கோலத்திலே ஒரு புலவர் கோலத்திலே வந்த போது எப்படி அங்கே பாண்டிய மன்னனுக்கு ஒரு இந்த ஐயப்பாட்டை நீக்குபவர்களுக்கு கண்டிப்பாக 1000 பொன் பரிசு என்று பறையறைந்து சொல்லி இருக்கின்றார். இந்த எனக்கு மிகவும் பெருமை. இறைவன் என்று தெரியாமலே அந்த புலவர் வந்து ஏழ்மை புலவர் வந்து வாடி கூறுகின்றார். அப்பொழுது ஒரு பாலை ஏற்றி பொங்குதீர் வாழ்க்கை ஆசரை திரும்பி காணும் செப்பாது மயிலை கூந்தலின் நீயடியும் பூவே அப்படின்னு சொல்லும் பெண்களுக்கு இயற்கையிலேயே மனம் இருக்கின்றது என்று அந்த பாடலிலே தன் கருத்தை பதிவு செய்து ஓலைச்சுவடியிலே எழுதி அந்த ஏழ்மை புலவனிடம் இறைவனே வழங்குகின்றார். உடனே அந்த சந்தோஷத்துல அவருக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. இந்த 1000 பொண்ணும் நமக்கு கிடைக்கின்றதே என்ற ஒரு சந்தோஷம் அவருக்கு. அதே சமயத்திலே இது தவறு என்று ஏதாவது ஒரு சட்டத்துக்கு உள்ளானால் அதில் என்ன அவை கொடுக்கின்றார்களோ அதையும் உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கின்றேன், அடி கொடுத்தாலும் வாங்கி கொடுக்கின்றேன் என்று இறைவனும் கூற ஒரு வழியாக அரசவைக்கு செல்லுகின்றார் அந்த ஏழ்மை புலவன். உடனே அங்க போயிட்டு அந்த பாடலை பாடி காமிக்கின்றார். நக்கீர பெருமான் வருகின்றார். இந்த பாடலிலே வந்து பிழை இருக்கின்றது, சொற்பிழை இருக்கின்றது, பொருள் இருக்கின்றது அப்படின்னு சொல்லும் பொழுது பொருள் பிழை இருக்கின்றது அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் திருப்பி இந்த பாடலை தாங்கள் தான் இயற்றியதா என்று நக்கீர புலவன் கூறும் பொழுது இந்த பரிசு பெற நோக்கம்தான் அந்த ஏழ்மை புலவனுக்கு இருந்ததே ஒழிய இந்த பாடலில் எத்தனை குறைபாடுகள் இருந்தாலும் அதற்குரிய தொகையை நீங்கள் குறைத்து கொண்டு மீதி தொகையை அதற்கு வழங்குங்கள் என்று அப்பொழுது நக்கீர பெருமான் சொல்லுகின்றார், மன்னா நான் வந்து என்ன சொல்கின்றேன் என்றால் ஒரு தவறான உடலுக்கு தவறான ஒரு பரிசு கொடுத்தான் என்று மக்கள் பேசுவதை நான் விரும்பவில்லை, இதற்கு தெளிவான ஒரு தீர்வு வேண்டும் என்று மன்னனிடம் கூறியதனால் அந்த மீண்டும் அதே புலம்பலை அங்கு சென்று அவர் வைக்கின்றார், புலம்புகின்றார். மீண்டும் அதே இறைவன் வருகின்றார். ஒரு புலவன் வருகின்றார். ஏன் என்ன ஆச்சு அரசுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுதான் இது எல்லாம் நாட்டில் புலவன் நக்கீர புலவன் விட்டார் அப்படின்னு சொல்லிக்கிறார். அப்போ நக்கீர நான் பாட்டு ஒன்னும் வேண்டாம் என்னை ஆளையிடுங்கள் என்று அவர் கொஞ்சம் கூற இறைவனே அளித்தார். இந்த பாட்டை உமக்கு வந்து கருத்து வந்து சேர்ந்ததா, நீங்கள் கேட்ட வினாக்களுக்கான கிடைத்ததா என்று கேட்கின்றார். அப்புறம் நீ எழுதியதை இன்னொருவரிடம் கொடுத்து அனுப்பியது மிகப்பெரிய தவறு அல்லவா என்று மீண்டும் கேட்கின்றார். இது எல்லாம் திரும்ப கேட்கும் பொழுது தன் பாட்டில் என்ன பிழை என்று இறுதியாக கேட்கும் பொழுது பொருள் இருக்கின்றதே என்று சொல்லுகின்றார். என்று பார்த்தோம் அந்த இடத்தில் வந்து பெண்கள் அனைவருமே இயற்கை திரவியங்களை பூசிக்கொள்வதனால் மட்டும்தான் வாசனை திரவியங்களை புகைப்பிடித்து போன்ற அந்த சந்தைகள் இந்த மாதிரி எல்லாம் திரவியங்களையும் இந்த மாதிரியான வாசனை பொருள்களை பூசிக்கொள்வதால் தான் இயற்கையிலேயே பெண்களுக்கு மனம் இல்லை, இந்த திரவியங்கள் வாயிலாகத்தான் பெண்களுக்கு மனம் இருக்கின்றது என்று சொல்லுகின்றார். மீண்டும் வாதிடுகின்றார். அப்பொழுது
தான் ஒரு இறைவன் என்பதை எப்படியாவது வெளிப்படுத்த வேண்டும் என்று தன் நெற்றியையும் தெரிந்துகின்றார். அப்பொழுதுதான் நக்கீரப்புலவன் தான் அவர் இறைவன் என்று இருந்தாலும் கூட தன் புறமைக்கு தமிழ் ஒரு இழுக்கு வரக்கூடாது என்ற ஒரு நோக்கிலே தாங்கள் இயற்றிய பாடலில் குற்றம் இருப்பது உண்மையே என்று இறைவனையே மீண்டுமாக பகர்கின்றார். அப்போது அவர் இறைவன் உண்மையொரு பாகமாக இருக்கக்கூடிய எனது அதே மனம்தான் இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்கின்றார். அதற்கும் அதே தான் என்று சொல்லுகிறார். இந்த தேவலோகத்தில் இருக்கக்கூடிய தேவ மக்களுக்கும் அதே நிலையா? அதே நிலை என்று சொல்லுகின்றார். சாதாரண மாநில பெண்களுக்கும் அதே நிலையா? அதே நிலைதான் சொல்லுகின்றார். மீண்டும் இறுதியிலே கோபம் கொண்டு நெற்றிக்கனை திறந்த ஒரு வேகத்தோடு பார்க்கின்றார். அப்பொழுதுதான் அவர் இறைவன் என்பதை முழுமையாக உணர்கின்றார். அப்பொழுதுதான் சொல்கின்றார், குற்றமே என்று வாதாடி அந்த நக்கீர புலவனை அந்த தீப்பொறியிலேயே அவர் அடித்து அவரை ஒரு குளத்திலே இறக்க செய்கின்றார். மீண்டும் அந்த நக்கீர புலவன் தன்னோட தவறுகளை உணர்ந்து பிறகு மீண்டும் நான் தவறு என்பதை ஒத்துக்கொண்டதனால் அவர் பெற்று எழுந்து இந்த உலகத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு புலவராக அத்துணை அவர் மன்னர்களோட ஆட்சியில பார்த்தீங்கன்னா அத்தனை மன்னர்களோட அரசவையிலையும் அலங்கிக்கக்கூடிய மிகப்பெரிய புலவர்கள் இருந்து நம்ம தமிழுக்கும் தமிழ் புலமைக்கும் ஏற்படுத்தினார்கள். எல்லவும் ஐயமில்லை, எல்லோரும் அது அறிந்த விஷயம்தான். இந்த கீரப்புலவன் என்று சொல்லி பார்க்கும்போதே அவரோட சிறப்புகளை இன்னும் நம்ம சொல்லிட்டே போனோம் அப்படின்னு சொன்னா திருமுருகாற்று படைகளை வீடுகளையும் அவர் மிகப்பெரிய அளவிலே அவர் எப்படி எடுத்து சென்றார் என்று பார்த்தோமே ஆனால் 6 படை வீடுகள்ல அவருக்கு ஒரு நிகழ்ச்சி நடக்கின்றது அவர் வாழ்க்கை. இந்த படை வீடை இயற்றுவதற்கு என்ன காரணம் நக்கீரப்புலவன் என்று பார்க்கின்றோம். இப்ப அந்த 6 படை வீடுகளோட சிறப்புகளை ஏன் சொல்லணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம புராணங்களை சொல்லக்கூடிய ஒரு சில செய்திகளை இதெல்லாம் நம்ம ஏன் இவ்வளவு ஒரு விளக்கமா நம்ம சொல்றோம் அப்படின்னு சொன்னா இந்த செய்திகள் அத்துணை இருக்கக்கூடிய அத்தனை உள்ளங்களுக்கும் உள்ளங்களின் மன ஒரு பணக்காட்சி போல உதயமாக வேண்டும் அப்படி என்கிட்ட ஒரு வகைப்பாட்டை நான் விளக்கிட்டேன். இன்னொன்னு அவர் ஒரு ஆற்றங்கரையோரம் நடந்து சென்று கொண்டிருக்கும் பொழுது ஒரு மரத்தடியிலே லிங்கம் இருப்பதை பார்க்கின்றார், சிவலிங்கம் பார்க்கின்றார். பார்த்த உடனே அவர் தினமும் அதிகளை பூஜை வழிபாடுகள் நடத்தக்கூடியவர். அந்த லிங்கத்தை பார்த்தோன்னே தனது பூஜைகளை துவங்க ஆரம்பிக்கின்றார். அந்த பூஜையை துவங்க ஆரம்பித்தாலே அதை வரையும் அவர் வழிபாடு செய்பவர்களோட எண்ணங்கள் சிதறக்கூடாது என்பது வழிபாட்டினோட ஐதீகமாக போற்றப்பட்டது அக்காலத்திலே. அப்போ அந்த பூஜை செய்து கொண்டிருக்கும் பொழுது அந்த மரத்தில் இருந்து ஒரு இலை கீழே காற்றுக்கு அசைந்து விழுந்து அந்த விழுந்த இலை பாதி தண்ணீரிலும் பாதி மணலிலும் விழுகின்றது. அப்போ பாதி தண்ணீரில் விழுந்த அந்த இலையானது மீனாக மாறி தண்ணீருக்கு இழுக்கின்றது. இங்கு பாதி இலையாக இருக்கக்கூடிய அந்த இலை தலையாக மாறி மணல் மேட்டிற்கு இழுக்கின்றது. ஆக இப்படி ரெண்டும் இழுத்துக்கொள்வதை தடைபடுகிறது. இதை அங்கே அந்த ஊருக்குள்ளே சதுக்க புதர் என்று இருக்கின்றது. ஏன் சொல்றேன் அப்படின்னு சொன்னா அந்த மக்கள் யாரெல்லாம் தவறு செய்கின்றார்களோ அவர்களுக்கு முறையான தண்டனை வழங்கக்கூடியது சதுக்க பூதங்கள் என்று கூடியவர்கள் தான் அந்த தண்டனையை வழங்குவார்களாம். ஆக வழியாக சதுக்க பூதங்கள் இந்த நிகழ்வை பார்த்த உடனே நீங்கள் வழிபாடு செய்வதில் குற்றம் கண்டுள்ளீர்கள், உங்களை நாங்கள் சிறைப்படுத்துகின்றோம் என்று பெருமானை கேட்கின்றார்கள். பூதத்தினோட ஒரு நிலைப்பாடு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஏற்கனவே 999 தவறு செய்த மனிதர்கள் புலவர்களையும் அவர்கள் ஒரு சிறையிலே அடைத்துள்ளார்கள். அப்போ 1000 நபர்கள் 1000 புலவர்கள் சேர்ந்ததுக்கு பிறகுதான் அந்த 1000 பேரையும் ஒன்றாக அவர்களை இறக்க செய்வது என்ற ஒரு நிலைப்பாட்டிலே இந்த நக்கீர பெருமன் 999வது நபராகவும் செல்லுகின்றார். ஆக அப்படி செல்லும் பொழுது அங்கே சென்ற பிறகு இந்த 1000 பேரு நம்மால் இவர்கள் அத்தனை பேர் உயிரும்
பறிபோகின்றே என்று நினைத்து இரவோடு இரவாக மனமுருக முருகப்பெருமானை மனமுருக வேண்டி எழுதின இந்த படைவீடுகள் நமக்கு கிடைத்த படைவீடு முருகப்பெருமானின் திருவிழால் நமக்கு கிடைத்த நாம் காலம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிறது. ஆற்றுப்படை முருகாற்றுப்படையில் முருகனோட முதல் வழியிலேயே துவங்குவார். இந்த உலகம் மக்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருப்பதற்காக இந்த கடலிலே ஒரு சூரியன் உதயமானால் எப்படி இருக்குமோ, இந்த உலகத்துக்கு ஒரு நல்ல வெளிச்சத்தை காட்டுமோ, அது இந்த முருகப்பெருமான் சூரியனாக இந்த உலகத்திற்கு உதயம் செய்கின்றார் அப்படின்னு சொல்லி இப்படி அவரோட வரலாறு எல்லாம் சிறப்புகள் எல்லாம் இன்னும் நிறைய நம்ம சொல்லிட்டே போலாம். அதே சமயத்துல இவர் எழுதின அந்த 6 படை வீடு அப்படின்னு சொல்லி முதல் படை வீடு மதுரை மாநகரிலே இருக்கக்கூடியது. ஏன்னா மதுரை என்று சொன்னாலே நமக்கு தான் இவனே வாழ்ந்து சமூகத்தில் வீற்றிருந்து நமக்கு தமிழர்கள் எல்லாம் கற்பித்து போயிட்டு எழுதின ஒரு இடம் என்பதால் மதுரை தமிழ் கமலக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு நகரம் என்று நம்ம சொல்ல வேண்டும். வடமதுரை தென்மதுரை என்று இருந்தாலும் கூட பல காலங்களால் பல நூற்றாண்டுகளால் பல இடங்கள் பொருள்களால் அளிக்கப்பட்டாலும் கூட இன்று இருக்கக்கூடிய மதுரை மாநகரத்திலே நம்ம தமிழ் சங்கங்கள் தமிழ் நூல்கள் பிறந்தது என்பதில் நாம் உண்மை கொள்ள வேண்டும். அப்படி திருப்பரங்குன்றம் மதுரையிலே இருக்கக்கூடியது. அந்த தலம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது முருகன் அப்பெல்லாம் பிறந்து 6 கார்த்திகை எடுத்து வளர்த்து இளமை பருவத்திலே அவர் வந்த போது அசுரர்களை எல்லாம் அழித்து அவர் திருப்பரங்குன்றத்திலே நிற்கிறார். அப்பொழுது இந்திர பகவானும் கூட இருக்கின்றார். அப்பொழுது கேட்கும் பொழுது இந்த இயற்கையான திருப்பரங்குன்றத்திலே இவ்வளவு இயற்கையான ஒரு இடம், இந்த இடம் இது திருப்பரங்குன்றம். இந்த திருப்பரங்குன்றத்திலே இயற்கையினோட அழகை அவர் ரசித்துக் கொண்டிருக்கிறார். அப்பொழுது இந்திர பகவான் அவரிடம் முருகப்பெருமானிடம், முருகா, இந்த ஒரு தலத்திலே இந்த அசுரர்களை எல்லாம் அழித்தீர்கள். இந்த ஒரு வெற்றிக்காக எனது மகள் தெய்வானையை உங்களுக்கு நாங்கள் திருமணம் செய்து கொடுக்க இருக்கின்றேன் அப்படின்னு சொல்லி கேட்கின்றார். அப்பொழுதுதான் அவர் நினைக்கின்றார், ஆமா, அந்த தெய்வானையானவள் என்னை காலம் காலமாக என்னை வருத்தி என்னை கணவனாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று தவம் செய்தவர்கள் அல்லவா தெய்வானை அவர்கள். அதனால் மனது கொள்கின்றேன் என்று ஒப்புதல் கொடுக்கின்றார். ஆக தேவர்கள் வித்யாதி தேவர்களும் முனிவர்களும் ரிஷிகளும் அனைத்து அதில் இந்த தெய்வானை திருமணத்திலே முருகன் தெய்வானை திருமணத்திலே மிக அற்புதமான அந்த ஒரு திருமண நிகழ்விலே கலந்து கொண்டு அவர்களை ஆசீர்வதித்து அங்கு அமர்ந்த ஒரு மலைதான் திருப்பரங்குன்ற மலை என்று மிக அற்புதமாக அந்த தலம் சிறப்புகள் பாடத்திற்கு பேசப்பட்டு இருக்கின்றது. அடுத்து 2வது படை வீடாக நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா திருச்செந்தூரிலே நமக்கே தெரியும், அசுரரை எல்லாம் அழித்து திருச்செந்தூர் தலத்திலே அந்த அந்த கடலிலே பாத்தீங்கன்னா அசுரர்கள் எல்லாம் இந்த சிங்கமுகாசுரன், சூரபத்மன் இவர்களை எல்லாம் அழிக்க வேண்டும் என்ற ஒரு காரணத்துக்காக தான் அவர் திருச்செந்தூருக்கே வருகின்றார். தனது 6 கரங்களால் இந்த அசுரர்களை அழிக்கும் போது தாரகாசையும் சிங்கமுகாசுரனையும் அழித்து விடுகின்றார். இறுதியாக சூரபன்மனை அழிப்பதற்கு அவர் வீரபாக வீரர்கள் எல்லாம் அவர்களால் முடியாமல் போக இறைவனே கிளம்புகின்றார். அப்பொழுது தன் தாய் சக்தி தேவி கொடுத்த அந்த சக்தி வேலை கொண்டு அசுரனை அழிப்பதற்காக ஆயத்தமாகின்ற அந்த வேலையான செலுத்தினால் கூட அந்த அசுரன் எத்தனையோ ஆயுதங்களை எல்லாம் செலுத்தும் பொழுது அசுரன் ஒரு மாய பிம்பமாக, பிடித்தவர்கள் அசுரர்கள், அவர்களை சாமானியமாக அழிக்க முடியாது. அதுவும் சூரபன்மன் சிவனின் அருள் பெற்றவன் அப்படின்னு நம்ம பாக்குறோம். அந்த மாதிரி சிவனை நேசித்ததுனாலதான் தன்னை யாராலும் அழிக்க முடியாத ஒரு சக்தியை பெற்றவன் சூரபத்மன் அப்படின்னு சொல்லி பாக்குறோம்.
அப்போ ஆயுதங்கள் விட்டாலும் கூட அந்த ஆயுதங்களினால் அந்த ஆயுதம் எதிர்கொண்டுதான் வருகின்றதே ஒழிய அந்த அசுரனை அழிக்க இயலவில்லை. இறுதியாக பிம்பமாக இங்கே அவரை வேல் கொண்டு வீழ்த்தினால் அடுத்த அவர் உயிர் பெற்று அடுத்த இடத்துக்கு நகர்ந்து செல்கின்றார். இப்படி எத்தனையோ ஆயுதங்களை கூட அவர் ஒரு சூழ்நிலை கடைசியாக இறுதியாக முருகப்பெருமான் தான் தாய் கொடுத்த சக்தி வேலினை விடுகின்றார். அப்பொழுது அந்த வெளித்தோற்றத்திலே அந்த சூரபன்மன் எங்கே வலம் வந்தாலும் கூட கடைசியில் தன்னை முறிந்து திருவிள்ளைதானே எப்படி ஒரு அகங்காரத்திலும் ஆணவத்திலும் இருந்தவன் சூரபன்மன். அப்போ இவன் தொடர்ந்து ஆயுதங்களை ஏவும் பொழுது மீண்டும் பயப்படுகிறான், நம்ம எப்படியாவது அழித்து இருக்கிறதே என்று அந்த திருச்செந்தூர் கடலுக்குள்ளே மூழ்கின்றான் அந்த அசுரன். அப்படி மூழ்கினாலும் கூட மூழ்கி ஒரு மரமாக காட்சியளிக்கின்றான். அதை இறைவன் உணர்ந்து, முருகப்பெருமான் உணர்ந்து சக்தி தேவி கொடுத்த அந்த அம்பினால் எய்கின்றார். அந்த வேளானது அந்த மரத்தாக பிளக்கின்றது. அப்பொழுதுதான் ஒரு கூறு என்னவாக மாறுகின்றது என்று சொன்னால் சேவலாகவும் மற்றொரு கூறு மயிலாகவும் மாறுகின்றது. இன்றைக்கும் நம்ம பார்க்கிறோம், எப்பொழுதும் பார்ப்போம் சேவல் கொடியும் மயில் கொடியும் சேவலையும் அவர் தனது அருகிலே வைத்திருக்கக்கூடிய நம்ம பார்க்கிறோம். ஏன் அப்படின்னு சொன்னா இதுல இருந்து நமக்கு ஒரு பாடத்தை மிக அற்புதமாக அவரோட வரலாறு நமக்கு கற்றுக் கொடுக்கின்றது. அப்ப அசுரன் உயிர் போகக்கூடிய நிலைமையில கூட இறைவனிடம் உணர்ந்து என்னை மன்னித்து என்னை உங்களுடனே ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று அவன் கேட்டுக்கொண்டதற்கு இணங்கதான் ஒரு சேவலாகவும் ஒளியாகவும் தன்னை மயிலாகவும் தன்னுடன் இருத்தி கொண்டிருக்கின்றார். மனிதர்களாகிய நாமும் கூட எத்தனையோ மனிதர்கள் நாமும் கூட எத்தனையோ தவறுகளை செய்கின்றோம். அந்த உணர்ந்து மன்னிப்பு கேட்டோம், ஆனால் அந்த மன்னிப்பை ஏற்று அவர்களுக்கு அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு சாராம்சத்தை இந்த இறைவனின் மூலமாக இந்த உலக மக்களுக்கு எடுத்து சொல்லிய போற்றத்தக்கது என்று நாம் பார்க்கிறோம். இதுதான் இந்த திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய இந்த அசுரனை அழித்து அவர் கம்பீரமாக ஆறுமுகம் 12 கரங்களோடு வீட்டிற்கு இந்த உலக மக்களை காக்கின்ற ஒரு அருட்பெரும் செல்வராக, அருட்பெரும் ஜோதியாக, ரேந்தியாக அவர் வீற்றிருக்கக்கூடிய அந்த ஒரு நிலைப்பாட்டினை நம் திருச்செந்தூர் என்று சொல்லக்கூடிய 2வது படை வீதியிலே நாம் பார்க்கின்றோம். 3வது படை வீடு நமக்கே தெரியும். ஞான பலத்திற்காக தாய் தந்தையிடம் கோபித்துக் கொண்டு பழனி சென்று அமர்ந்தவர். கொடைக்கானல் 5 கிலோமீட்டர் தொலைவிலும் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அற்புத தலம் பழனி திருத்தலம் 3வது படை வீடு. இந்த படை வீட்டிலே ஞானப்பழத்தை கொடுக்கின்றார். அந்த ஞானப்பழம் மிகவும் சுவையாகவும் இருக்கின்றது. ஒரே பழம்தான் இருக்கின்றது. இதை யாருக்கு கொடுப்பது என்று கையிலைக்கு சென்ற நாரதர் அங்கே விநாயக பெருமானம் முருகப்பெருமானம் எனக்குத்தான் எனக்கு என்று கேட்டுக்கொண்டதற்கு ஏற்ப சிவபெருமான் இவருக்கு ஒரு போட்டியை நிகழ்த்துகின்றார். அப்பொழுது இந்த உலகத்தை யார் முதலில் சுற்றி வருகின்றீர்களோ அவர்களுக்கு இந்த ஞானப்பழம் என்று சொல்லுகின்றார். அப்பொழுது முருகன் என்பார் தன்னோட மயில் வாகனத்தை எடுத்துக்கொண்டு சுற்ற கிளம்புகின்றார். விநாயகர் மூஞ்சிரு எளிதான் அவரோட வாகனம். இதை வைத்துக் கொண்டு எப்படி உலகத்தை சுற்றுவது என்று யோசித்துக் கொண்டு சுற்றி வந்தால் இந்த உலகத்தை சுற்றுவதற்கு சமம் என்று சொல்லுகின்றார்கள். அப்பொழுது நம் தாய் தந்தையான சிவனையும் சக்தியையும் சிவபெருமானையும் சக்தியையும் நாம் சுற்றி வளம் இந்த கனியை நாம் பெற்றுக்கொள்ளலாம் என்று அறிவுபூர்வமாக யோசித்த கனியை அவர் பெற்று விடுகின்றார். முருகப்பெருமானும் மயிலை மீது ஏறி அமர்ந்து உலகை சுற்றி கொண்டு கதைக்கு கண்டவர் கோபம் முடிகின்றார். கோபமிட்டு தனக்கு இந்த கைலை மலையே வேண்டாம், எனக்கு என்று ஒரு ராஜ்யத்தை நான் அமைத்துக் கொள்கிறேன். பழனி மலை சென்று எல்லாம் விட்டு அவர் அங்கு பழனி அவரை மக்கள் எனக்குள் அப்படின்னு சொல்லிட்டு குன்றிருக்கமெல்லாம் குமரமாக கருதி மலைக்கு செல்வது ஒரு தலம் நாம் பழனி மலை திருத்தலத்தை நாம் பார்க்கிறோம். அடுத்த மலைத்தலம் இருக்கு. நம்ம ஏற்கனவே சுவாமியாக தந்தைக்கே உபதேசம் செய்த ஒரு தகப்பன் சுவாமியாக இந்த தலம் எப்படி இருக்கு பொருள் தெரியாது.
தெய்வம் இறைவன் தான் என்பதை பொருள் தெரியாத பிரம்மன் அடைக்கின்றார். மீண்டும் இறைவன் கூறிய இருந்து பிரம்மனை, ஏனால் பிரம்மனை விட்டால் அவர் தொழில் பாதிக்கப்படும் அல்லவா, அதெல்லாம் சிறையில் மீட்டுக் கொடு இது தந்தைக்கு அவர் மீண்டும் சிறையில் ஆக தந்தையிடம் கேட்கின்றார். ஓம் என்ற பிரணவத்துக்கு பொருள் என்ன? ஒரு காலத்தில் சிவபெருமானே முருகனுக்கு ஓம் பிரணவத்தின் பொருள் இறைவன் தான், சூரியன் தான், நான் தான், முருகன் தான் அப்படிங்கிறத சொல்லியிருக்கின்றார். ஆக இப்போ அதை மற்ற போல அவர் இறைவன் நினைத்து தன் மகன கூற இருக்கின்ற அறிந்து கொள்வதற்காக அந்த ஓம் என்ற பிரணவத்தை நான் இப்பொழுதே ஒரு ஆசிரியராக இருக்க வேண்டும், நீ மாணவராக இருக்க ஒரு குரு ஒரு சிஷியனாக இருந்து விடையை நீ தெரிந்து கொள்ளும் என்று மேலே ஒரு ஆசிரமத்திலே அமர்ந்து கொண்டு கீழே இறைவன் தன் தந்தையே கீழே அமர செய்து அவர் மாதிரி ஓம் என்ற பொருளை ஒரு தளமாக நமக்கு சுவாமி மலைக்கு அற்புதமான தளமாக நமக்கு படுகின்றது. அடுத்து திருத்தணிகை அப்படின்னு சொல்லி அப்படி சொன்னா வள்ளியை ஒரு தலம் திருத்தணிகை அவர் அசுரர்களை அழித்து இதிலும் அசுரர்களோடு போரிட்டு அந்த சினத்தை தணிப்பதற்காக வருகின்ற அமர்ந்ததனால் இது திருத்தணிகை என்ற ஒரு பிள்ளையும் நமக்கு சொல்லி மாவட்ட ஒரு இது வள்ளியை மனம் செய்த இது உங்களுக்கு தெரியும், அந்த ஒரு சாதகம் தெரியும். எப்படி எல்லாம் வள்ளியை வள்ளியும் ஒரு கடும் தவறினாலே வள்ளியை ஒரு சின்ன திருவிளையாடல் மூலமாக மனம் செய்து கொள்கின்ற ஒரு தலமாக திருத்தணியை இருக்கிறது. அடுத்தது படை வீடு. மதுரையில இருக்கக்கூடிய வள்ளி தெய்வானை இருவரும் இந்த தலமாக ஒன்று சேர்த்து இணைய தலமாக இந்த பழமுதி சோலைனாலே நமக்கு பழங்கள் சுவைக்கூடிய அந்த ஒரு சோலையை நம்ம பழம் நிறைந்த மரம் நிறைந்த கனி நிறைந்த ஒரு இடம்தான் பழமுதி சோலையகம் அழகுபடுத்தி இருக்கின்றார்கள். அது அந்த ஒரு என்ன பண்ணா நாவல் இருக்கும், அந்த நாவல் வருகின்றார்கள் நடத்தி வருகின்றார்கள். அப்பொழுது இறைவன் தன்னோடு விளையாட வேண்டும், அவையோடு விளையாட வேண்டும் அந்த அவை தனி தாகமாக இருக்கின்றது. இந்த நாவல் பழம் அவை பாட்டியும் நாவல் பழம் எனக்கு வேண்டுமா சுடாதமா என்று அவையிடம் கேள்வி கேட்டு அந்த பழம் பழம் மண்ணில் இருந்து அது பழம் என்றும் அதை அப்படியே பறிப்பழம் தான் என்று இன்னும் நிறைய ஒரு அவையை வியக்க வைத்து என்பதை உணர வைத்த தலம் இந்த பழமுதிர் சோலை. வள்ளியையும் மிகப்பெரிய ஒரு அற்புதமான தலம் இந்த தலம் என்பதை நாம் அனைவரும் அறிந்து ஆறு படை வீடுகளையும் நம்ம நாள் முழுக்க சொல்லலாம். இந்த ஒரு மணி நேரத்துக்கு சுருக்கமாக என்னோட வாய்ப்பினை உங்கள் முன் பகிர்ந்து கொண்டு இவ்வளவு வாய்ப்பளித்த எங்கள் கல்லூரி நிறுவனங்களின் செயலாளர் மற்றும் செயல்படும் கல்லூரி முதல்வர் அவர்கள் மற்றும் பெருமக்கள் அனைவருக்கும் நன்றி பாராட்டி இந்த வாய்ப்பினை அளித்த தமிழ்நாடு ஆசிரியர் கல்வி ஒருங்கிணைப்பாளர் குழு அமைப்பாளர் துணைவேந்தர் ஐயா அவர்களுக்கும் எனது மனமான நன்றியினை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்து கௌசிகா ஆரம்பிச்சிருங்கம்மா. உலகம் போற்றும் விஞ்ஞானிகள் என்னும் தலைப்பில் நூல் விமர்சனம் செய்ய இளங்கலை தமிழிலக்கியம் 2ஆம் ஆண்டு மாணவி மா மகா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். வணக்கம், என் பெயர் மா மகா. நான் விவேகானந்தா கலை மற்றும் அறிவியல் மகளிர் கல்லூரியில் 2ஆம் ஆண்டு இளங்கலை தமிழிலக்கியம் பயின்று வருகிறது. நான் இன்றைக்கு எடுத்துக்கொண்ட நூல் உலகம் போற்றும் விஞ்ஞானிகள். உலகம் போற்றும் விஞ்ஞானிகள் என்ற நூலை
இந்நூலை எழுதியவர் சிவமதி அவர்கள். இந்நூலை ஜூலை 2008 பதிப்பிக்கப்பட்டிருக்கு. இந்நூலில் விஞ்ஞானிகளை பற்றி கூறுகிறார் சிவமதி அவர்கள். விக்ரம் ஏ சாராபாய். விட்டு கேக்குதாங்க, கொஞ்சம் பாரு, அந்த நெட்வொர்க் பாருங்க. விண்வெளி ஆராய்ச்சியில் ஈடுபட்டு அதற்காக ஒரு நிலையத்தை நிறுவியவர் விஞ்ஞானி விக்ரம் ஏ சாராபாய். இவர் 1919 பிறந்தார். அவருடைய சிறு வயதிலிருந்து பௌத்திகம், கணிதம் இவற்றில் மிகுந்த ஆர்வம் காட்டினார். 1975 விண்வெளியில் நம்முடைய இந்திய நாடு ஆரியப்பட்டா என்ற செயற்கைக்கோளை அனுப்பி சாதனை படைத்தார். எப்படி விஞ்ஞானி பாபாவின் முயற்சியில் டாடா இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரிசர்ச் என்ற நிறுவனம் நிறுவப்பட்டதோ அப்படியே சாராபாயின் முயற்சியால் நிறுவப்பட்ட ஆராய்ச்சி நிலையம் தான் சாராபாய் பிசிக்ஸ் ரிசர்ச் லேபரட்டரி இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் என்ற பிரிவை விரிவுபடுத்தி விண்வெளி ஆராய்ச்சியில் இறக்கினார். 1975 முதல் 76 இவர் மேற்கண்ட சேட்டிலைட் இண்டஸ்ட்ரியல் டெலிவிஷன் எக்ஸ்பிரிமெண்ட் மூலமாகத்தான் 2400 கிராமங்களில் வசிக்கும் 5 மில்லியன் மக்கள் சேனல்களை பார்த்து பயனடைகின்றார்கள். எத்தனையோ சாதனைகள் படைக்க வேண்டும் என்று கனவு கண்ட சாராபாய் தமது 52வது வயதிலேயே மரணமடைந்தார். இவரை அடுத்து ராஜா ராமண்ணா அவர்கள். அணுசக்தியை ஆக்கத்திற்கு பயன்படுத்துவதில் வெற்றி கண்டவர் ராஜா ராமண்ணா. இவரது குறிக்கோள் இந்தியாவில் பொக்ரானில் அணுகுண்டு ஆய்வு சோதனை நடத்துவது. இவரது லட்சியத்தில் வெற்றியும் கண்டார். அன்று அணுசக்தி எப்படி பயன்படுத்துவது, யாருக்கும் எந்த தீங்கும் இல்லாமல் எப்படி பயன்படுத்துவது என்று ஆராய்ந்து அதில் வெற்றியும் கண்டார். பூமிக்கு அடியில் அணுக்கழிவுகளை போட்டு வைக்க பெரிய கிடங்குகளையும் அமைத்திருக்கிறார். இவரது இந்த கண்டுபிடிப்புகள் அணுசக்தி துறையில் ஒரு முக்கிய இடத்தையும் பிடித்திருக்கின்றது. அதன் பிறகுதான் 1974 மே மாதம் ராஜஸ்தானில் உள்ள பொக்ரான் பாலைவனத்தில் முதலாக இந்திய அணுகுண்டு சோதனையை நடத்தியது. இந்த பெருமை ராமண்ணாவையும் அவரது உதவியாளர்களையும் சேரும். இத்தனை சிறப்புமிக்க இவர் 1975 ஜனவரி மாதம் 28 பிறந்தார். லண்டனில் டாக்டர் பட்டம் பெற்று 1949 டாடா இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரிசர்ச் ஆராய்ச்சி நிலையத்தில் பேராசிரியராக பணியாற்றினார். விஞ்ஞானி பாபாவின் மறைவுக்கு பிறகு இந்திய அணுசக்தி துறையின் தலைவராக 1966 பொறுப்பேற்றார். இந்திய அணுசக்தி விஞ்ஞான வரலாற்றில் மிக சிறப்பான இடத்தை பெற்ற விஞ்ஞானியாக திகழ்ந்தார் ராஜா. நியூக்ளியர் ரேடியேஷன் பாருங்க மகா, கொஞ்சம் நெட்வொர்க் ப்ராப்ளமாக இருக்கு, தெளிவா கேட்கல தங்கம். வேற பிளேஸ் ஏதாவது போக முடியுமா பாருங்க. இடையூறுக்கு மன்னிக்கணும், தெளிவா தான் இருக்கு. நீங்க தொடர்ந்து உரையாற்றுங்க. ஓகேப்பா, நீங்க தொடர்ந்து. நியூக்ளியர் ரேடியேஷன் என்ற புதிய கொள்கையை உருவாக்கியவரும் இவரே. ராஜா ராமண்ணா தலைமையில் விஞ்ஞானிகள் குழு அப்சரா, கைரஸ், பூர்ணிமா என்ற பெயர்களை கொண்ட நியூக்ளியர் ரியாக்டர்களை நிறுவி நம் நாட்டிற்கு பெருமையும் சேர்த்துள்ளார்கள். அது மட்டுமல்லாமல் முதலில் கணிதம், அல்ஜிப்ரா என்ற இரண்டையும் வெவ்வேறு துறையாக பிரித்தவர். இந்தியாவில் குறிப்பிடத்தக்க முதல் கணித மேதாவி இவர்தான். இவர் வானவியலிலும் கணிதவியலிலும் நிறைய சாதனைகள் செய்து விஞ்ஞான உலகில் நீங்கா புகழையும் பெற்றுள்ளார். ஆரியப்பட்டருக்கு பின் தோன்றிய வானவியல் கணிதவியல் மேதை இவர்தான். வியாக்கிரமுகன் என்ற மன்னரது அவையில் வானவியல் அறிஞராக விளங்கினார். முதலாக பூஜ்ஜியத்தை பயன்படுத்துவது பற்றி விளக்கியவரும் இவர்தான். இவர் எழுதிய பிரம்மஸ்கூடா சித்தாந்தம், தரணாகண்ட சத்தியாகம் என்ற 2 வானவியல் நூல்களும் மிகவும் புகழ் பெற்றவை. இன்றும் இந்தியாவிலும் அரபு நாட்டிலும் இவரது நூல்தான் வானவியல் துறைக்கு அடிப்படை நூலாக
விளங்கி வருகின்றது. இந்நூல் கணிதம் அல்ஜீப்ராவை கொண்டு விளங்குகிறது. ஈக்குவேஷன்களுக்கு சுலபமாக விடை கண்டுபிடிக்கும் முறையை விளக்கியவரும் இவரே. நியூமெரிக்கல் அனாலிசிஸ் என்ற உயர்நிலை கணிதத்தில் படித்தவரும் இவர்தான். வானவியல் தொடர்பான கணக்குகள் போட இவரது கரணாகண்ட பிரத்யாகம் என்னும் நூலே தற்போதும் பயன்படுத்தப்படுகிறது. இதில் பிரம்மகுப்தர் முதன்முறையாக அல்ஜிப்ரா கணிதத்தை பயன்படுத்தினார். புகழ்பெற்ற கணித மேதையான பாஸ்கரன் இவருக்கு கணித சூடாமணி என்ற பட்டத்தையும் சூட்டி கௌரவித்திருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் ஸ்ரீனிவாச கிருஷ்ணன் தமிழ்நாட்டில் 1898 டிசம்பர் மாதம் 4ஆம் நாள் கரிய மாணிக்கம் ஸ்ரீனிவாச கிருஷ்ணன் பிறந்தார். இவர் சென்னையில் கல்வி கற்றார். இவருக்கு இறந்த காரணமாக கொல்கத்தாவில் உள்ள இந்தியன் அசோசியேஷன் ஃபார் கல்டிவேஷன் ஆஃப் சயின்ஸ் என்ற கழகத்தில் உறுப்பினராகவும் சேர்ந்தார். அங்கு சி.வி. ராமன் தலைமையின் கீழ் ஆப்டிக்கல் தொடர்பான ஆய்வை மேற்கொள்ள வேண்டும் என்பது இவரது விருப்பம். அதன்படியே ராமனுடன் பணிபுரியும் சந்தர்ப்பமும் இவருக்கு கிடைத்தது. ராமன் எப்ப கண்டுபிடிக்கப்பட்டதில் இவருக்கு திருப்பங்கு உண்டு. ஒழுங்கு கட்டமைப்பு பற்றிய ஆராய்ச்சி தான் என்ற பிரிவு. 1940ஆம் ஆண்டு ராயல் சொசைட்டியின் ஃபெல்லோ விருதினையும் இவர் பெற்றிருக்கின்றார். கிருஷ்ணன் பௌத்தீக துறையின் தத்துவ ஞானியாக திகழ்ந்தவரும் இவர்தான். தன்னுடைய இந்த உயர்வுக்கு ஆங்கிலேய விஞ்ஞானியான ஒயிட் ஹெட் நூல்கள் தான் காரணம் என்றும் சொல்கிறார். தமிழ், ஆங்கிலம், சமஸ்கிருதம் ஆகிய மொழி இலக்கியங்களிலும் சிறந்த புலமை பெற்றவரும் இவர்தான். இவரை தொடர்ந்து சுப்பிரமணியம் சந்திரசேகர் அவர்கள். ஆஸ்ட்ரோபிசிக்ஸ் பெறும் புகழ்பெற்ற விஞ்ஞானியான சந்திரசேகர் 1910ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 10ஆம் நாள் லாகூர் நகரில் பிறந்தார். சந்திரசேகர் லிமிட் என்ற புத்தகம்தான் இவருக்கு மிகவும் புகழை தேடித்தந்ததென்றும் கூறலாம். சிறு வயதிலேயே பெற்றோர் சென்னைக்கு வந்து விட்டதால் சென்னையிலேயே பள்ளி படிப்பை தொடர்ந்தார். பள்ளி விட்டவுடன் நேராக நூலகத்திற்கு சென்று விடுவார். அங்கு போய் சபை புத்தகங்களை படிக்காமல் ரசாயனம் தொடர்பான புத்தகங்களை படித்தார். ரசாயன துறையில் இவருக்கு மிகவும் ஆர்வம் ஊட்டிய அர்னால்டு சோமர்ஃபீல்ட், ஆர்தர் காம்ப்டன் போன்ற அறிவியல் நூல்கள் தான் இவருக்கு பசிக்கு தீனி போட்டன என்றும் சொல்லலாம். இதனால் மிகவும் இளம் வயதிலேயே பத்திரிகைகளில் விஞ்ஞான கட்டுரைகள் எழுத ஆரம்பித்திருக்கிறார். இந்தியன் ஜேர்னல் ஆஃப் பிசிக்ஸ் என்ற பத்திரிகையில் இவரது கட்டுரைகளும் வெளியாகி இருக்கின்றது. அதன் பிறகு சென்னையில் உள்ள பிரசிடென்சி கல்லூரியில் BA ஹானர்ஸ் படித்து முடிப்பதற்குள்ளே விஞ்ஞான கட்டுரைகள் மூலம் மிகவும் புகழ் பெற்றிருக்கின்றார். ராயல் சொசைட்டி வெளியிடும் பிரசிடஸ் பத்திரிகையில் கட்டுரைகள் வெளியிடுவது என்பது மிகப்பெரிய விஷயம். அதிலும் இவரது கட்டுரைகள் வெளியாகின. இவரது 27வது வயதிலிருந்து மிக சிறந்த அஸ்ட்ரோபிசிக்ஸ் என்ற பாராட்டை பெற்றார். பிறகு அமெரிக்கா சென்றார். அங்கு புகழ்பெற்ற வானவியல் அறிஞரும் அப்சர்வேட்டரி ரைட்டருமான ஆட்டோஸ்டூப் என்பவர் சந்திரசேகரின் திறமையை கண்டு சிகாகோ பல்கலைக்கழகத்தில் இவருக்கு வேலையும் வாங்கி கொடுத்திருக்கிறார். தன்னுடைய கடுமையான பணிகளுக்கு இடையே 2 மாணவர்களுக்கு பாடமும் சொல்லிக் கொடுத்திருக்கின்றார். அவர்கள் இருவருமே 1957ஆம் ஆண்டு ரசாயன துறையில் நோபல் பரிசு பெற்றிருக்கின்றார்கள். அதன் பிறகு 1983ஆம் ஆண்டில் ரசாயன துறையில் இவருக்கு நோபல் பரிசு கிடைத்துள்ளது. இவர்களைப் போலவே இப்ப வரக்கூடிய தலைமுறைகளும் மாணவர்களும் நன்றாக படித்து ஒரு விஞ்ஞானிகளாக வர வேண்டும் என்று என் உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி. அடுத்ததாக இளங்கலை தமிழ் இலக்கிய 3ஆம் ஆண்டு மாணவி பா. சிவரஞ்சனி அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். அன்மியூட் பண்ணிட்டு பேசுமா. சிவரஞ்சனி பேசுப்பா. மேம் இப்ப கேக்குதுங்க. கேக்குதுமா, கேக்குது.
யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும். எம் தாய்மொழியாம் தமிழுக்கும் உங்கள் அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என் பெயர் பா. சிவரஞ்சனி. நான் விவேகானந்தா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இளங்கலை தமிழ் இலக்கியம் 3ஆம் ஆண்டு பயின்று வருகிறேன். நான் இன்று விமர்சனம் செய்ய எடுத்துக்கொண்ட நூல் என் மனதில் இன்றளவும் நீங்கா இடம் பிடித்த ஒரு நூல், கருவாச்சி காவியம். இந்நூலை இயற்றியவர் என் காதலுக்கும் என் மரியாதைக்கும் உரியவர் வைரமுத்து அவர்கள். இவர் ஜூலை 13, 1953ஆம் ஆண்டு தேனி மாவட்டத்தில் பெரியகுளம் அருகில் வடுகப்பட்டி எனும் கிராமத்தில் ராமசாமி அங்கம்மாள் ஆகியோருக்கு மகனாக பிறந்தார். இவர் புகழ்பெற்ற திரைப்பட பாடலாசிரியர் மற்றும் சிறந்த கவிஞரும் ஆவார். சிறந்த திரைப்பட பாடலாசிரியருக்கான இந்திய அரசின் விருதினை 7 முறை பெற்றுள்ளார். 1984இல் நிழல்கள் திரைப்படத்தில் இது ஒரு பொன்மாலை பொழுது என்னும் பாடலை முதலில் இயற்றியுள்ளார். மிக உயரிய விருதான பத்மஸ்ரீ விருதினையும் பெற்றுள்ளார். இவர் இயற்றிய சில கவிதை தொகுப்புகள்: வைகரை மேகங்கள், திருத்தி எழுதிய தீர்ப்புகள், இன்னொரு தேசிய கீதம், எனது பழைய பனை ஓலைகள், கவிராஜன் கதை, இரத்த தானம், தமிழுக்கு நிறம் உண்டு. இவருடைய தன் வரலாறு, அதாவது ஆட்டோபயோகிராபி என்று சொல்லக்கூடிய நூல் இதுவரை நான். இவர் இயற்றிய கட்டுரைகள்: கல்வெட்டுகள், என் ஜன்னலின் வழியே, நேற்று போட்ட கோலம், ஒரு மௌனத்தின் சப்தங்கள், சிற்பியே உன்னை செதுக்குகிறேன், வடுகப்பட்டி முதல் வாழ்க வரை. இவர் இயற்றிய நாவல்கள்: வானம் தொட்டுவிடும் தூரம்தான், மீண்டும் என் தொட்டிலுக்கு, வில்லோடு வானிலவே, 3ஆம் உலகப் போர், காவி நிறத்தில் ஒரு காதல், தண்ணீர் தேசம், கள்ளிக்காட்டு இதிகாசம், கருவாச்சி காவியம். இன்று விமர்சனம் செய்யக்கூடிய நூல் கருவாச்சி காவியம். நம் தமிழ் இலக்கியத்துல இரட்டை காப்பியங்கள்னு நம்ம 2 நூல்களை சொல்லுவோம். ஒண்ணு சிலப்பதிகாரம், மணிமேகலை. ஆனா வைரமுத்து என்ன சொல்றாருன்னா, என்னளவில் நான் இரட்டை காப்பியங்களா பாக்குற நூல்கள் 2. அவர் இயற்றிய கள்ளிக்காட்டு இதிகாசத்தையும் கருவாச்சி காவியத்தையும் தான் சொல்றாரு. நான் என் அளவுல நான் இரட்டை காப்பியங்களா பாக்குற நூல்கள் இந்த 2 தான் அப்படின்னு சொல்றாரு. கள்ளிக்காட்டு இதிகாசம் 2001ல வெளிவந்த நூல். கருவாச்சி காவியம் 2006ல வெளிவந்த நூல். அதுல அவர் முன்னுரையில ஒரு 2 வரிகளை சொல்றாரு. புனையப்படாத நாவல் தான் வாழ்க்கை, புனையப்பட்ட வாழ்க்கை தான் நாவல் அப்படின்னு ஒரு 2 வரிகளை சொல்றாரு. இதுல ஒரு சராசரி பெண்ணோட வாழ்க்கையில அன்றாடம் நடக்கிற நிகழ்ச்சிகளை புனைந்து ஒரு நாவலா சொல்லியிருக்கிறாரு. அடுத்தது அதுல இன்னொரு கேள்வி, அவர் அந்த முன்னுரையிலேயே இன்னொரு கேள்வி முன்வைக்கிறாரு. காவியம் காப்பியங்கள்லாம் அரசர்கள் இல்லைன்னா அரச பரம்பரை சேர்ந்தவர்களை பத்தி தான் காவியங்களும் காப்பியங்களும் அமைஞ்சிருக்குது. ஆனா ஒரு சராசரி பெண்ணோட வாழ்க்கையை ஏன் காவியமா அமைக்க கூடாது அப்படின்னு சொல்லி அவர் இந்த நூலுக்கு கருவாச்சி காவியம்னு பேர் வச்சிருக்கிறாரு. கருவாச்சின்ற ஒரு கிராமத்து பெண்ணோட வாழ்க்கையில சில வருட நிகழ்வுகள் தான் இந்த கதை. கருவாச்சியோட கணவன் திருமணமான 6 நாள்ல அவளை விலக்கி வைக்க வேண்டி கூட்டியிருக்கிற பஞ்சாயத்து கூட்டத்துல இந்த கதை தொடங்குது. விலக்கி வைக்கப்பட்ட அவனால் கர்ப்பமாகி குழந்தையை பெற்றெடுத்து கஷ்டப்பட்டு முன்னேறி, இது மட்டும் இந்த அதிசயம் மட்டும் அந்த கதையில நடக்கல. அவனால விலக்கி வைக்கப்பட்ட அவனால் கர்ப்பமாகி குழந்தையை பெற்றெடுத்து வாழ்க்கையில ஒவ்வொரு படியிலும் அடிபட்டு கடைசியில தன் பிறந்த மண்ணின் மக்களுக்கு உயிர் வாழ உதவுறா அப்படின்றத இந்த கதை. அனுபவம் ஒரு பெண்ணை எப்படியெல்லாம் பக்குவப்படுத்துது என்பதை அழகா சொல்லியிருக்கிறாரு வைரமுத்து. இந்த கதைக்களம் தேனி மாவட்டத்துல சொக்கதேவன்பட்டி அப்படின்ற ஒரு ஆனா இத ஒரு குறையாவும் சொல்லியிருக்கிறாங்க. அப்படி இந்திய சுதந்திரத்துக்கு முற்பட்ட காலத்துல நடந்த நிகழ்வுகள் பத்தி ஒரு அத்தியாயத்துல கூட இடம்பெறல அப்படின்னு இதை ஒரு குறையாவும் சொல்லியிருக்கிறாங்க. வார்த்தைகளை கிராமத்து புழுதியில் தோய்த்தெடுத்து பயன்படுத்தியிருக்கிறார் கவிஞர். ஊர்ப்புறங்கள்ல நடக்கிற சடங்குகள், அந்த மக்களோட நம்பிக்கைகள், அவர்களுடைய காதல், பழிவாங்கும் உணர்வு, வைராக்கியம், நேசம், இயலாமை, அறியாமை, வீட்டு வைத்தியம் என்று பல செய்திகளை மிகவும் ஞாபகமாக சொல்லி முடிக்கிறார் வைரமுத்து. மருத்துவம் பற்றி சொல்லும் போது அந்த விஷயத்தை குறிப்பிட்டே ஆகணும். இந்த கதையில மூலிகை மருத்துவம், கை மருத்துவம் பற்றிய குறிப்புகள் அங்கங்கே நிறைய சொல்லப்படுது. அந்த வகையில இந்த புத்தகத்தை நம்ம ஒரு பொக்கிஷம்னே சொல்லலாம். இந்த கதை மாந்தர்கள் யாருன்னா கருவாச்சி. கருவாச்சி தான் இந்த கதையோட நாயகி. கட்டையன் கருவாச்சியோட கணவன். சடையதேவர் கட்டையனோட தகப்பன். பெரிய மூக்கி கருவாச்சியோட தாய். பொன்னவாயன் இவர்களுக்கு கருவாச்சிக்கு துணையா துணையா இருக்கிற ஒரு பையன்.
அழகு சிங்கம் இது வந்து கருவாச்சியோட மகன் அழகு சிங்கம். சுப்பன் செட்டியார், பவளம், கனகம் இவங்கெல்லாம் வந்து உறவுக்காரர்கள். பூடிதேவன் அப்படின்ற ஒரு கிடாய், அது வந்து ஒரு ஆடு, அது வந்து கருவாச்சி வளர்க்குற ஒரு ஆடு, அது வந்து தன்னோட மகன் மாதிரி அந்த பூடிதேவனை வந்து வளர்க்கிறான். இந்த பாத்திரங்கள்லாம் நம் மனதிலேயே அடுக்கி வைத்து இருக்கிறார். இவர்களுக்கிடையே உள்ள உணர்வுகள் வந்து அழகா சொல்லப்பட்டிருக்குது. அழகு மட்டும் இல்ல, அதுல உண்மையும் சில கலந்து சொல்லியிருக்கிறாரு. ஒவ்வொரு கதாபாத்திரத்துக்கும் ஒரு சிறப்பம்சம் இருக்கிறத வந்து இதுல வந்து குறிப்பிட்டே ஆகணும். உதாரணமா நம்ம வந்து பேச்சு வழக்குல ஒண்ணு சொல்லுவோம், பேனை பெருமாளாக்குறது அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி ஒரு பேன் பாக்குற விஷயத்த கூட பேன் பாக்குறது கூட ஒரு பெண் வந்து கை தேர்ந்தவ அப்படின்னு அந்த பேன் பாக்குற ஒரு விஷயத்த கூட இங்க வந்து ஒரு சிறப்பா ஒரு அத்தியாயம் முழுக்க அந்த ஒரு அத்தியாயத்துல வந்து சிறப்பா சொல்லியிருக்கிறாரு. பண்படுத்துவது துறவரம் மட்டுமல்ல, சாதாரண வாழ்க்கையில ஈடுபடுபவனும் பக்குவப்படுறான் அனுபவங்களால அப்படின்னு சொல்லி நமக்கு புரிய வைக்கிறாரு. கள்ளிக்காட்டு இதிகாசத்துக்கு அப்புறம் தன்னுடைய ஊர்ப்புறங்களை பதிவு செஞ்சிருக்கிற நூல்னா அது வந்து கருவாச்சி காவியம் தான். கருவாச்சி காவியத்துக்கான தூண்டுகோலா இவர் எடுத்துக்கொண்டவை இவர் குடும்பத்து பெண்களின் வாழ்க்கையில் நடந்த விஷயங்களும் இவர் கேள்விப்பட்ட கிராமத்து பெண்களோட கதைகளும் தான் இவர் வந்து கருவாச்சி காவியத்தை ஏற்றுறதுக்கு ஒரு காரணமா அமைஞ்சிருக்குது. அடுத்து வர்ணனை. ஒரு புத்தகத்தை வந்து நம்ம படிக்கணும், ஒரு புத்தகத்துல கதை சரியில்லைன்னா கூட நம்ம அந்த வர்ணனைகளுக்காகவே அந்த புத்தகத்தை வந்து படிக்கலாம். அந்த மாதிரி ஒரு புத்தகம் தான் இந்த கருவாச்சி காவியம். வர்ணனையில கள்ளிக்காட்டு இதிகாசத்தை விட இதுல வந்து பட்டையை கிளப்பிருக்கிறாரு. கள்ளிக்காட்டு இதிகாசன்ற புத்தகத்துல பேயதேவர் என்ற நபரை வந்து நம்மிடையே நடமாட விட்டு அசத்தியவர். இந்த கருவாச்சி காவியத்துல கருவாச்சின்ற ஒரு பெண்ணை கொண்டு சிறப்பா வந்து இந்த கதையை அமைச்சிருக்கிறாரு. கள்ளிக்காட்டு இதிகாசத்துல பேயதேவருக்கு ஒரு நல்லதாவது நடந்துடக்கூடாதா அப்படின்னு நம்ம நினைக்கிற அளவுக்கு எப்படி அந்த கதை வந்து சோகமாவே அமைஞ்சதோ, சிரமன்ற மாதிரி அமைஞ்சதோ, அதே மாதிரிதான் இந்த கருவாச்சி காவியத்திலையும் கருவாச்சிக்கு நமக்கே ஒரு கட்டத்துல இந்த புத்தகத்தை படிக்கும்போது கருவாச்சிக்கு ஒரு நல்லதாவது நடக்கக்கூடாதா அப்படின்னு தோன்ற அளவுக்கு சிரமமாவே அமைஞ்சிருக்குது கருவாச்சிக்கு. அந்த அளவுக்கு பிரச்சனை வந்து அவளை சுரட்டி அடிக்குது. இத்தனை இருந்தும் இத்தனை சிரமங்களுக்கு இடையிலையும் நம்ம அந்த சிரமங்களை மறக்கடிக்கிறதுக்காக இவர் புகட்டிய ஒரு யுக்தி தான் வர்ணனைகள். இந்த புத்தகத்தை வந்து நம்ம வர்ணனைகளுக்காகவே படிக்கலாம். ஒரு புத்தகத்திற்கு வலு சேர்க்க முக்கியமான ஒரு விஷயமே வர்ணனைகள் தான். வர்ணனை எப்படி இருக்குது அப்படின்னு அதை பொறுத்துதான் நம்ம அந்த புத்தகம் வந்து நம்மளோட மனதுல பதியறதும் பதியாததும். சுமாரான கதை கூட வர்ணனை நல்லா இருந்தா படிக்க சுவாரஸ்யமா இருக்கும். எப்படின்னா இப்ப நம்ம ஒருத்தர் திட்டுறோம்னா கூட ஏன்டா சும்மா நிக்கிற அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா ஏன்டா மரமாறி நிக்கிற அப்படின்னு ஒரு வர்ணனையோட திட்டினா அதுக்கும் ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. எப்படின்னா நம்ம ஏதோ ஒரு சினிமாவே பாக்குறோம், ஆனா அது கதையில ஒண்ணுமே இருக்காது, ஆனா நம்மள வந்து சுவாரஸ்யமா கூட்டிட்டு போவோம். அந்த ஏதோ ஒரு சுவாரஸ்யத்தை வச்சு கூட்டிட்டு போவாங்க. அது மாதிரிதான் இந்த புத்தகத்துல வர்ணனைகளும். எப்படி அதுல வந்து ஒரு 2-3 இதை நான் சொல்றேன். அத முன்ன சொன்ன மாதிரி பேனை பெருமாளாக்குறது. அந்த பேன் பாக்குற ஒரு விஷயத்த கூட இவர் வந்து ஒரு அத்தியாயத்துல வந்து விவரிச்சு அந்த பேன் பாக்குற ஒரு பெண்ணை வந்து ஒரு பேன் பாக்குறது கூட ஒரு பெண் வந்து பேன் பாக்குறதுல அந்த பெண்ணு சிறந்தவ அப்படின்னு இது வந்து நகைச்சுவை ஊட்டக்கூடிய ஒரு நிகழ்வு தான். ஆனா இருந்தாலும் அது வந்து ஒரு அத்தியாயம் முழுக்க விவரிச்சு தெளிவா சொல்லியிருக்கிறாரு. அடுத்து மருத்துவச்சி, ஒரு வைத்தியச்சி வந்து மருத்துவம் பாக்குற ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்கிறாங்க. வெள்ளருக்கும் பூவு, கத்திரி மஞ்சள், கருஞ்சீரகம், கருமிளகு, பச்சை கற்பூரம் 5ஐயும் வச்சு நசநசன்னு நசுக்கி பூ போல பொடி பண்ணி அதை ஒரு படி நல்லெண்ணெயில போட்டு 3 நாள் ஊற வச்சா. 4ஆம் நாள் எடுத்து அடுப்பு கூட்டி புளிய விறகெரிச்சு ஒரு படி நல்லெண்ணெய அரைப்படியா சுண்ட வச்சா. சமீன்தார் மூட்டுல 3 நாள் தடவி விட்டு கரம்ப மண்ணை போட்டு கழுவி விட்டா பாருங்க. விடிய வேட்டைக்கு போலாங்கிற அளவுக்கு சமீன்தார் வழி ஊற விட்டே ஓடி போயிருச்சு அப்படின்னு அந்த மருத்துவச்சி வந்து வைத்தியம் பார்க்குற ஒரு விஷயத்த வந்து இப்படி சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து கருவாச்சியோட சக்காலத்தி, அதாவது கட்டையன் வந்து 2வது திருமணம் பண்ணிக்குவான். பேயம்மாள்ன்ற ஒரு பெண்ணை வந்து 2வது திருமணம் பண்ணிக்குவாங்க. அந்த பொண்ணு வந்து அந்த பேயம்மா வந்து அரிசி குத்துற சோளம் வந்து உரல்ல போட்டு குத்துவாங்க. அந்த சத்தத்தை கேட்டு ஊரே வந்து அவ வந்து பார்க்க வந்து அழகா இருப்பா. அவ உலக்கு குத்துற சத்தத்தை கேட்டு ஊரே அவளை பாக்குது அப்படின்ற அந்த ஒரு விஷயத்த வந்து இப்படி சொல்லியிருக்கிறாரு, வர்ணனையில சொல்லியிருக்கிறாரு. கண்ணாடி வளவு சித்தம்,
தெருவையே திரட்டி அடிக்க சும்மா நங்கு நங்கு நங்குன்னு இறங்குற உலக்க உரலுக்குள்ள புகுந்து கல்வாத்தியம் வாசிக்க ஏறி ஏறி இறங்குற அவ மார்பு ரெண்டும் மனுஷ பொழப்போம் இப்படிதாண்டான்னு தன்னால் தத்துவம் பேச வெறும் விரல் கட்ட அளவு மட்டுமே தெரிஞ்ச அவ இடுப்பு இப்ப கையளவு தெரிஞ்சு கண்காட்சி காட்ட ஓங்கி ஓங்கி உலக்க போட்டான். சொங்க விட்டு சோள அரிசி எட்டி பாக்குற மாதிரி வீட்டை விட்டு வந்து வெளியே எட்டி பாக்குற ஊரு அப்படின்னு அவளை அந்த அந்த சோளை இடிக்கிற ஒரு விஷயத்த கூட இவ்வளவு வர்ணனையே சொல்லியிருக்கிறாரு. அடுத்து கருவாச்சியோட தாய் பெரிய மூக்கி அவளுக்கு வந்து உடம்பு வலி வந்து பிடிச்சு விடுறது ஒரு விஷயத்த உடல் வலி நீங்க அந்த பிடிச்சு விடுற ஒரு விஷயத்த கூட வர்ணனையே சொல்லியிருக்கிறாரு. விரலை புடிச்சு பெருவிரலால நகத்தை ஒரு அழுத்தி சொன்னா வந்துருன்னு ஒரு சுண்டுவா பாருங்க. சடக்கு சடக்குங்கிற சத்தத்தோட உடஞ்சு வெளியேறும் சொடக்கு இந்த கட்ட விரல் 4 மட்டும் எடக்கு பண்ணு சொடக்கு போட இப்படி ஒரு சொடக்கு போடுற விஷயத்த கூட இத்தனை வர்ணனைகளோட சொல்லியிருக்கிறது நம்மளுக்கு ஒரு வியப்பான ஒரு விஷயம்தான். அடுத்து சமையல் முறையை படிச்சா நம்ம நமக்கு பிடிக்காத ஒரு விஷயத்த கூட நம்மளுக்கு சாப்பிடணும் அப்படின்ற அளவுக்கு தோன்ற அளவுக்கு அந்த சமையல் குறிப்புகளையும் வந்து சொல்லியிருக்கிறாரு. கருவாச்சி வந்து இதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு அத்தியாயம் இருக்குது. அது என்னன்னா கருவாச்சி வந்து யாருடைய உதவியும் இல்லாம தானே குழந்தை பெற்றுக்கிற ஒரு சூழ்நிலையை வந்து விவரிச்சு சொல்லியிருப்பாரு. இப்ப இருக்கிற தற்கால பெண்கள் வந்து ஒரு பிரசவ வலினாவே அதை தாங்கிக்க முடியாம சிசேரியன் அந்த ஆபரேஷன் பண்ணிக்கிறாங்க. ஆனா எந்த ஒரு துணையுமே இல்லாம யாரும் இல்லாத ஒரு அத்துவான காட்டுல கருவாச்சி வந்து தானே வந்து தனக்கே வந்து மருத்துவச்சியா இருந்தும் தனக்கே வந்து அவ வந்து குழந்தை பெற்றுக்கிற ஒரு அத்தியாயம் இருக்குது. அது வந்து யாராலையுமே ஒரு பெண் ஆசிரியர் ஒரு பெண் வந்து அந்த அத்தியாயத்தை எழுதிருந்தா கூட அவ்வளோ அந்த ஒவ்வொரு வழி நுணுக்கத்தையும் அப்படி சொல்லியிருக்க முடியாது. அந்த அளவுக்கு வந்து வைரமுத்து வந்து அவர் எழுதியிருப்பாரு. அந்த அத்தியாயம் வந்து எனக்கு ரொம்ப மிகவும் பிடிச்ச அத்தியாயம் அது. இப்படி வந்து நிறைய வர்ணனைகளை வந்து சொல்லியிருக்கிறாரு. அடுத்து கடைசி அட்டை பக்கத்துல இந்த கருவாச்சி கவியம் கடைசி அட்டை பக்கத்துல வந்து ஒண்ணு சொல்லியிருப்பாரு. சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இலக்கிய அளவுல வந்து இரட்டை காப்பியங்கள்னு சொல்றாங்க. ஆனா என் அளவுல கள்ளிக்காட்டு இதிகாசமும் கருவாச்சி காவியமும் இரட்டை காப்பியங்கள் அப்படின்னு சொன்ன வரிகள் வந்து எனக்கு வந்து கர்வமா தோணுச்சு. அந்த வரி வந்து ஒருத்தர் தன்னை பத்தியே அவர் பெருமையா சொல்லிக்கிறாரு அப்படின்னு எனக்கு வந்து அது வந்து கர்வமா தோணுச்சு. ஆனா இந்த புத்தகத்தை படிச்சு வேட்டி நான் இப்ப சொல்றேன். ஆனா அவர் வந்து அப்படி கர்வப்படுறது நியாயமான ஒரு காரணம் தான் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. எனக்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். செய் நன்றி மறவாது நன்றி நவிழ்ந்த நிகழ்வை நிறைவேற்றிட இளங்கலை தமிழ் இலக்கிய 3ஆம் ஆண்டு மாணவி ரா துர்கானந்தினி அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். பிறந்த சிறந்த மொழிகளுக்கு மத்தியில் சிறந்தே பிறந்த எம் தாய்மொழியாம் தமிழை வணங்குவதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று என்னும் வள்ளுவரின் வாய்மொழிக்கேற்ப முதலில் இந்நிகழ்வு இனிதாய் நடைபெற அரியதொரு வாய்ப்பினை நல்கிய இறைவனுக்கு நாவினிக்க நல்லதொரு தமிழில் நன்றியை காணிக்கையாக்குகிறேன். தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகம் நிகழ்த்தக்கூடிய இந்த உலக சாதனை நிகழ்விலே சங்ககிரி விவேகானந்தா கலை மற்றும் அறிவியல் மகளிர் கல்லூரி பங்கேற்பதில் பெருமிதம் கொள்கிறோம். இவ்வினிய வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்தமைக்கு மனமார்ந்த நன்றிகள். ஆலமரமாய் ஆளுமை கொண்டு வீரிய வித்தாய் நெஞ்சுரம் கொண்டு மாறா எளிமையால் தன் மாணவ செல்வன்களின் நலம் பேணி குறையா ஈகையால் கொடை வள்ளலாக வாழ்ந்து வரும் ஹிந்த் ரத்னா, வித்ய ரத்னா, ராஷ்டிரிய ரத்னா, கொங்கு நாட்டு சாதனையாளர், பெண் கல்வி சாதனையாளர் என பல பட்டங்களுக்கு சொந்தக்காரரான எமது கல்லூரியின் தாளாளர் முனைவர் மு. கருணாநிதி ஐயா அவர்களுக்கு நன்றியை சமர்ப்பிக்கிறேன். கல்லூரியின் வளர்ச்சியில் பெரும்பங்காற்றி தன் சிந்தனையால் முன்னேற்றத்திற்கு மெருகேற்றி வரும் கல்வி இயக்குனர் முனைவர் வி. குமாரவேல் ஐயா அவர்களுக்கு இவ்வினிய வேளையில் நன்றியை சமர்ப்பிக்கிறேன். முடியும் என முயன்று முயற்சிக்கு முன்னிலையளித்து முகம் மலர்ந்து பணியாற்றி வரும் நம் கல்லூரியின் முத்தான முதல்வர் முனைவர் நா. ராஜேந்திரன் ஐயா அவர்களுக்கு அகம் கனிந்த நன்றிகள். சுவை காணும் செவி செய்து இசையுரையும் நாவலித்து கவிவரையும் கை கொடுத்து அறிவரத்தை எடுத்தோதி அகமதனில் வந்தமரும் விந்தைகளை புரிய
மாணவிகளை நாளும் வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்ல அயராது உழைத்துக் கொண்டிருக்கும் எங்கள் தமிழ் துறை தலைவர் முனைவர் சே ஜெயந்தி அம்மா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். நடத்தும் பாடத்தில் மட்டுமல்ல, பழகும் விதத்திலும் பல பாடங்களை கற்றுத் தருபவர்தான் ஆசிரியர். மாணவிகளின் கனவை கைவசப்படுத்தி காலத்தால் அளிக்க முடியாத ஞானத்தை வழங்கி வளர்த்து வரும் மாணவிகளுக்கு வாய்ப்புகளை அள்ளித் தந்த வள்ளல்களான பேராசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் நன்றியை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறேன். திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர், பழனி, சுவாமிமலை, திருத்தணி, சோலைமலை ஆகியன முருகனின் அறுபடை வீடுகளாகவும், தமிழ் கடவுள் முருகப்பெருமான் பற்றி அறுபடை வீடு என்னும் தலைப்பில் நூல் விமர்சனம் செய்த துறை தலைவர் அம்மா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். உலகம் போற்றும் விஞ்ஞானிகள் என்னும் தலைப்பில் நூல் விமர்சனம் செய்த தோழிக்கு மனமார்ந்த நன்றிகள். வைரமுத்து அவர்களின் எழுத்து திறமையில் மில்லிரும் புத்தகமே கருவாச்சி காவியம் என்னும் தலைப்பில் நூல் விமர்சனம் செய்த தோழிக்கு மனமார்ந்த நன்றிகள். செந்தமிழால் எங்கள் அனைவரையும் இனிதே வரவேற்ற தோழிக்கு மனமார்ந்த நன்றிகள். நிகழ்வின் தொடக்கம் முதல் இறுதி வரை இதழ் விரித்த ரோஜா மலராகவே காட்சியளித்த மாணவிகள் மற்றும் பார்வையாளர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். வீழ்வது நாமாக இருப்பினும் வெல்வது தமிழாக இருக்கட்டும் என்று கூறி பேச வாய்ப்பளித்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். விவேகானந்தா காலேஜ் சங்ககிரி, உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப அருமையா இருந்தது. அறுபடை வீடுகளுடைய காரணங்களையும் அதனுடைய சிறப்புகளையும் ஜெயந்தி மேம் ரொம்ப அருமையா சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு ஆட்டோபயோகிராபி, அந்த சயின்டிஸ்டோட ஆட்டோபயோகிராபி, அந்த இதை எடுத்து சொன்ன பொண்ணு ரொம்ப நல்லா தெளிவா நிதானமா நல்லா பண்ணா. அடுத்து பேசின அந்த பொண்ணும் அந்த ஒரு பெண்ணின் பெண்ணுடைய அந்த கர்ப்பகால நிகழ்வுகள் இருக்கட்டும், அந்த ஒரு சமுதாய இயல்புக்கு உட்பட்ட விஷயங்களை ரொம்ப தெளிவா நல்லா பேசினா. தமிழ்நாடு டீச்சர்ஸ் எஜுகேஷன் யூனிவர்சிட்டி சார்பாக உங்களுடைய பங்களிப்புக்கு நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி மேம். ஜெயந்தி மேம், ஜெயந்தி மேம். ஆமா, அங்க மீட்டிங்ல இருக்காங்க மேம். ஓகே ஓகே, சரி மேம். இப்போ உங்களுக்கான நேரம் முடிவுறுகிறது. அடுத்ததாக SFR காலேஜ், ஸ்டாண்டர்ட் ஃபயர் ஒர்க்ஸ் காலேஜ். நன்றிங்க மேம். நன்றிங்க மேம். ஓகே மேம், நன்றி. அடுத்த கல்லூரி இணைப்பில் இருக்கிறீங்களா மேம்? குட் ஈவினிங். குட் ஈவினிங். ஓகே மேம். இப்போ உங்களுடைய தலைப்பு ஸ்டாண்டர்ட் ஃபயர் ஒர்க்ஸ் ராஜநத்னம் காலேஜ் ஃபார் விமன் சிவகாசி. உங்களுடைய தலைப்பு கிராவிடேஷன் புக்ஸ் புத்தகங்கள் அப்படிங்கிற தலைப்பை நீங்க தேர்ந்தெடுத்திருக்கிறீங்க. உங்களுடைய நிகழ்வு சிறப்பாக அமைய தமிழ்நாடு டீச்சர்ஸ் எஜுகேஷன் யூனிவர்சிட்டியின் சார்பாக வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பொழுது உங்களுக்கான நேரம் 3:43 நீங்க ஆரம்பிக்கிறீங்க மேம். 4:43 நீங்க முடிக்கணும். அதனால இப்போ உங்களோட தளத்தை எடுத்துக்கோங்க மேம். மேம் சொல்லுங்க மேம். வெல்கம் மேம், உங்க வாய்ஸ் பிரேக் ஆகுது மேம். We are here, a team of 5 faculty members from ma'am, am I audible now? Yes, it is audible. Yes ma'am, now you are audible. Okay, ma'am, let us begin. We are a team of 5 faculty members from the Standard Five Works Rajaratnam College for Women, Sivakasi. It's a pleasure to present our program. The topic of our program is gravitating books or ஈர்த்து இருக்கும் புத்தகங்கள். It's a pleasure to read. It's a pleasure to ponder over books. It's a pleasure to seek the pearls of wisdom.
studded on the pages of books, which are the treasure troves in every sense of the word. Books are illuminating, they dispel the darkness of ignorance. Books are radiating, they spread the light to find new paths of emancipation. Books improve thinking ability, hone critical reading and thinking skills, the ability to read and ability to develop a personal library is an embodiment of one's personal erudition. Reviewing a book is an art which demands care and the prerequisite of having read many books in varied subjects. Reviewing is an art as well as it's a skill to express knowledge and placing a book in a semantic location that it deserves. So today, a team of our faculty members, Dr. J. Shobana Devi Ma'am, Assistant Professor of English, Dr. J. Vinarasi, Assistant Professor of Chemistry, Dr. J. Nandini, Assistant Professor of English, Dr. A. Kartika Devi, Assistant Professor of English, along with me, Mrs. B. Lalitambige, Assistant Professor of English. We are going to present to you a collection of book reviews on topics related to English literature, and one of our friends from Chemistry Department is going to present a topic on organic chemistry. Now we are going to begin with Dr. J. Shobana Devi on the topic Margaret Atwood's The Edible Woman. Over to you, ma'am. Yes. Good evening. Am I audible? Shall I proceed? Yes, ma'am. Yes, ma'am. Yes. Thank you. Thank you. Good evening to all. I am Dr. J. Shobana Devi, Assistant Professor of English, the Standard 5 Oaks Rajaratnam College for Women, Sivagasi. The novel that I have chosen today for the review is Margaret Atwood's The Edible Woman. Margaret Atwood is a Canadian woman novelist. So among the Canadian women novelists, she is the most prominent writer. Atwood's novels examine themes related to the politics of gender, such as enforced alienation of women under patriarchy and women's quest for identity. So Atwood's protagonists, through the process of self-discovery, they gain courage and emerge as self-willed women. Atwood has used her pen as a weapon to let the whole world know how women are oppressed in the male-dominated world, and they have no space for self-realization and fulfillment. So when you take the novel Atwood's The Edible Woman, which was published in the year 1969, it serves as a feminist guide in the context of male domination in respect of sexual status, role, and temperament. In The Edible Woman, the protagonist, Marian McAlphin, she's the protagonist of the novel, she finds herself unable to reach the individual freedom in the consumer society. Through her relationship with several male and female friends, she realizes different male strategies of exploitation. She finds marriage is a kind of sexist cannibalism. She refuses to be the edible woman trapped in the domesticity. She endeavors to uplift humanism, humanity, and human identity. Atwood explores all the four victim positions as occupied by women in patriarchal or in a capitalistic and consumer society. The office staff, Lucy, Millie, Emmy, these are the three office staff who are unaware of being victims in the patriarchal society. Clara,
Clara is another character who is Marian's friend, the protagonist's friend. She accepts the role of being a victim as something inevitable and something fated. And the other character, Ainsley, who is Marian's flatmate, she rejects the victim role assigned to a woman. As a liberated woman, she wants to celebrate unwed motherhood. Marian strongly objects the submissive subordination of women to stereotypical roles of submitting merely as wife or as mere mother. She confronts several issues crucial to her. So the narrative traces the stages of Marian's rebellion against social conformity as she encounters a series of problems right from her work spot. And Marian experiences an identity crisis in her workplace as a researcher. The institution condemns marriage and pregnancy as pregnancy of women in employment. So it condemns Mrs. Bogue, who is the head of the department, who regards pregnancy as an act of disloyalty to the company. Marian finds this aspect shocking, and her crisis makes her to look for alternatives in her life. So Atwood has skillfully presented these alternatives in her colleagues, Emmy, Lucy, Millie, and her friend Clara, and her boyfriend Peter, and Ainsley, her flatmate. So these are these characters are the alternatives whom Marian seeks. The first alternative Marian chooses is Ainsley, that is her flatmate. Ainsley, though talks against marriage, she does not deny motherhood. She does not want to get a husband, but she longs to beget a child of her own. She is determined to get a husband just to provide a father image to her child, and she looks out for a perfect male specimen to father her child. Marian is disgusted by Ainsley's attitude to men and her attitude towards marriage. So the another option presented to Marian is her spinster colleagues, that is the three office staff who were termed as, who were nicknamed as office virgins. They are not aware of being victims in the patriarchal society. Their sole aim, their main aim is to get married, and they unquestioningly accept society's definition of women as sole occupant to fulfill the function of a wife. So Marian rejects these spinsters because she feels that they voluntarily invite victimization. So Marian tries to locate another alternative lifestyle in the married life of Clara. Clara is her close friend. So Clara has been depicted as an earth mother because she was so calm, polite, and very submissive character in the novel. So she has been presented as an earth mother who is completely dependent on her husband. So she is a mother of 3 children, and the 4th one is on its way. So gradually she becomes a childbearing machine. So Clara's husband, whose name is Joe Bates, he sees women as inevitable victims in the patriarchal society. So Marian rejects Clara's description of a woman's role because she thinks it is irresponsible and insecure. So Marian explores
the image of herself as a wife and mother. She cannot accept the passive domesticity. So the next alternative that she finds is her boyfriend. So Ainsley, Clara, and the office staff, the office 3 virgins, the 3 different role models fail to offer an appropriate alternatives to Marian's identity crisis. So she seeks a male alternative, that is in Peter, her boyfriend, to fulfill her objective. And here she sees him as a rescuer from her chaos, a provider of security or stability. She is drawn to him because of his pleasing manners and impressive way of talking. She is purely carried away by the fancy of external appearance, but the reality is entirely different. In the course of time, Marian understands the true nature of Peter as a manipulator. She realizes that Peter is monopolizing and Peter is dominating her. So Peter's narration of this hunting experience shocks Marian. She finds that Peter enjoys killing even the rabbits. He treats this as a matter of pleasure and pride. To him, Marian is a kind of flexible doll whose limbs can be arranged in any sort of position. So he treats her as an object of pleasure and attraction. Her mental strain takes her away from food, and she begins to take a violent dislike for various kinds of food. She is unable to understand her body's rejection of food is caused by her subconscious rejection of victim wife role of being consumed by Peter. So Atwood here presents this irrational gesture of escape with the outcome of a rabbit burrowing or her desire to return to an uncomplicated life of the womb. So here Marian's instinctive mechanism of escape are conquered by Peter's urge as a hunter. Peter is a camera enthusiast. His camera is his substitute for gun, the weapon, right? So he wants to get a couple of shots of Marian alone. This suggestion has made her mentally troubled. So it evokes feelings of discomfort, dilemma, and disgust as Peter is converting her liveliness into a lifeless statue, which is meant only for some commercial display. So the engagement party provides Marian with the knowledge that Peter has an ability to gobble her up, and he has a strong motive to deny her individuality and freedom, thereby expecting her to play the role of a traditional wife and mother. So as the date of her engagement approaches, Marian feels somewhat nervous and disturbed. She begins to look at victimized. So she runs away from her engagement. So after that, Duncan, the other character, a new character, Duncan is introduced in the novel to Marian as a graduate student. She thinks that Duncan is her right choice, but later she finds that Duncan is also another wolf in sheep's clothing. It is like jumping into fire from the frying pan. So Duncan takes advantage of Marian's credulous and gullible nature and tricks her into going to bed with him.
So he takes her to the hotel, patronized by prostitutes, and later he accuses her of corrupting him. So he looks upon her as a seductress. So she becomes a helpless victim of Duncan's lust. So Marian is not the first woman he had sex with. She rightly understands Duncan's harsh and ruthless attitude. And when she comes to know the real color of men like Peter and Duncan, she understands how she has allowed them to exploit and eat her, and how she is made a victim of symbolic cannibalism. It is from the experience of her own life, she gradually learns that a woman in the contemporary society is reduced to a salable commodity, which is meant for mere consumption in the sense for eating purpose. So when Peter comes to demand an explanation for her disappearance from the party, she offers him a cake, which is the cake is in the shape of a pretty and innocent woman to eat. Now Peter realizes that he can no longer play the game of deceit, or he can no longer cheat her. So as soon as Peter leaves the place, she feels very hungry, and her body turns to a normal metabolism as she enjoys devoring the cake. And by eating the cake, she is not opposing, or she is not rejecting the femininity, but asserting her rights, asserting her privileges, and even her identity. So she refuses to be the edible woman trapped in domesticity. So Marian states confidently that women are no longer mere dolls or mere vegetable existence to appetite man's needs. So thus Marian, liberated from the false notion of having an existence in which she is some kind of appetizing food, she begins to enjoy taking food. So Marian, throughout the novel, brings to light the existing notion of consumerism and strongly opposes menfolk. So in the novel, we find consumption of food becomes the main medium of through which Marian explores and discovers her identity. So hence, food has become the metaphor of her identity. So Marian is an embodiment of numerous women who are still convinced that they are not whole without a man. So this story is truly liberating, whilst Marian's transformation is fascinating. It is extremely important to remember that as a woman, we should not be an edible object or an eatable. So the important narrative technique that Atwood has used in the edible woman is the symbolism. The eating as well as the refusal of food described in the novel have a symbolic meaning. So the novel is highly complex, at the same time suggestive piece of realistic fiction. So now let me wind up. Here ends the story and the review. Thank you. Thank you, ma'am. Thank you for the opportunity. Thank you so much. Thank you, Dr. J. Shobana Devi, for a clear and precise review of The Edible Woman. So I'm really happy to begin my presentation. Shall I begin? Okay. So this is
The topic that I have taken for the presentation in the book review event is Jhumpa Lahiri's novel Whereabouts, which was originally published in the Italian language and later translated by the author herself into English. Reviewing Jhumpa Lahiri's third novel, which is it feels like an impossible task because the work is far down to its essence and arrives like a holding space for words to come. After publishing the book in Italy in the year 2018 as Do Mi Trovo, she translated it into English when she chose the title Whereabouts. It's a slender novel. It's a thin novel of only 46 chapters. The chapters are only impressions formed by the narrator on stray events which are unrelated to each other. The impressions which are formed in the narrator, they are sequenced over the course of a year. These are the work of an unnamed writer in her late 40s who teaches at a university. In Spring, I Suffer, this is the title of one of the chapters. And there is another chapter which begins as a bachelor friend of mine, like hosting dinners at his house. So each of these reflections is accompanied by the name of a place in the title. For instance, sometimes it is house, sometimes it refers to hotel, sometimes at my house, sometimes in the shade. So each of these 46 chapters, they have place stamp in their titles. So it's like the novel Whereabouts is like a photographer's, like an album. It's a collection of photographs, impression. As our eyes move across the images, the readers become sensitive to each image presented by the author. It is uh, it's not a very coherent arrangement of events. The narrative emerges in the vision of an Italian woman who's, as I said already, in her 40s. She's in the crossroads of her life. The shape of the narrative points out to the impressions formed by the narrator as she looks at certain events and characters. Each chapter, starting from a single page, only at the maximum 3 pages long. So they are individual in its own. Even if any chapter is removed from the narrative, the coherence of the story will not be affected because the author is not aiming at any coherence ultimately. So absence of any chapter cannot be felt here. The tone that is adopted by the author is one of the therapists, one who observes and narrates an event with graphic detail. So there is one sentence in the novel which begins in this way: as if each session, the first and only time we met, each session, every session was like the start of a novel abandoned after the first chapter. So every chapter in this novel is just a presentation of an impression which is formed in the narrative. The entries sometimes sing and sometimes they aim at confounding the reader. Sometimes the chapters are musical, sometimes they are arranged in the form of a puzzle for the reader to identify. This is partly because, although written by the same narrator, they seem to emerge from a person not fully realized. At times, she imagines herself or she looks like an Italian. At other times, she is not. She is rooted and she is adrift. She is untraveled yet well traveled. She is parochial yet cosmopolitan. The narrator may rightfully be all of these. Sometimes she is in this juncture between fragmentation and novelization, between joyful solitude and frightened loneliness, between assertions of contentment and evidence of dissatisfaction. So, I unquote. So,
this is one of the latest reviews about whereabouts. So the writer says, Jhumpa Lahiri says, I have never left this city. This shows her attachment to the city in which she is living. Her observations on the people who are not related to her actually. Her study of the places which is very familiar to her in her everyday life. These are described in unrelated or the chapters which are arranged in the form of a picture without any linear coherence. The details of the chapters, through the details, we learn the story of one of her friend's husband, whom she imagines uh, to be in a problem. And there is an ex boyfriend of 5 years, which has never amounted to much. He remains puerile and full of complaints. And the narrator, as such, is unnamed. They become a kind of background, serving primarily as vehicles for the writer's reflections. I quote, solitude, it's become my trade. I unquote. So this is a difficult novel because the pain of the narrator's isolation, it's extremely real. It's portrayed realistically in the different chapters. So while translating the novel, Jhumpa Lahiri would have translated it as Where I Find Myself, but she chose Whereabouts because the novel concentrates on spatial narratives. Where are we when we think? The most exciting moments of Whereabouts are when it becomes a novel of thinking. It dives down into its sharp fragments, such as in this provocative line, where the writer describes the experience of swimming. I quote, everything, my body, my heart, the universe, seems tolerable when I am protected by water and nothing touches me. All I think about is the effort. I unquote. Where the novel grows thin is when the I begins nearly every sentence. So, in some chapters, the writer begins every sentence with first person subjective pronoun to prove that she has the control over the narrative in Italian as well as in English. The city that she describes in summer, it is described as, I quote, away like an old woman who was once a stunning beauty. I unquote. So when she describes a country home, she describes it in this way. I quote, area that's resisted change, that remains unspoiled. I unquote. So this is her description about the country home. And when she describes a nail salon, she describes it in this way. I quote, all the women come from the same country, and while they diligently see to our needs, they talk continuously in their language. I unquote. So she portrays a two-dimensional world, one that of a picture and the other those of words. So through words, she tries to draw a picture of the places and the people whom she meets around her. Towards the later part of the novel, we see the novelist observing how the narrator gets lost in the city. I quote, disoriented, lost at sea, at odds, astray, adrift, bewildered, uprooted, turned around. These are the terms, I unquote, these are the terms which the author makes use of to describe the uprooted nature of the narrator. Regarding the setting of the novel, it is interchangeable. It can be the city, it can be, as it is called, the stream of consciousness technique employed by Wolf most famously. So the setting can be, one time it appears to be the setting to be in the city, at other times it is in the author or the narrator herself. It is distilled to atmosphere. It is like a corner that implies a whole. The continuous surfaces of the novel are tantalizing, but arrive at the surface of another beginning.
So the novel ends with the writer on a train, leaving her home to accept a fellowship, I quote, in a place I have never been before. She is enamored of a group of other passengers, a foreign brigade basking in one another's company. I unquote. So it's a novel of strangers, how strangers in their loneliness, they practice a new language of communication. They communicate with one another in intrinsic and instinctive language, in the language of a heart. And it's like the writer compares the language as a heart transplant when she transfers it from the Italian to English. It's altogether different from a painter swapping watercolors for acrylics. So the author saw the possibility of writing the every woman the English language denied her. She discovered herself through the language of Italian, and she wanted to transfer the discovery into English language. So this is an intriguing novel of Jhumpa Lahiri, which is whereabouts in an unnamed place, an unnamed narrator, virtually no family, no relationship, just friends who are also nameless, and the characterization is also thin with minor elements of projection with a married neighbor and her mind always at work to study and write the impressions around her. This is Jhumpa Lahiri's whereabouts. Thank you for the opportunity. Now I would like to call upon Dr. J. Vinersi, Assistant Professor of Chemistry, to begin her presentation. Good evening, ma'am. Ma'am, it's audible. Yes, ma'am, it's audible. Yes, ma'am, it's audible. Ma'am, good evening, ma'am. I'm Dr. Vinersi, Assistant Professor, Department of Chemistry, the Standard 5 Rajaratnam College for Women, Sivakasi. So I'm very delighted to present a review on the organic chemistry. So organic chemistry, that is organic chemistry by Glyden, Greaves, Vaughan, and Waters. So this book was published by the Oxford University Press, New York, in the year 2001. It contains 33 chapters of live organic topics, which are very essential for all the chemists. Not only the organic chemist, it is essential for all the chemists around the world. So the book starts dealing with what is organic chemistry and ends with organic chemistry today. So this book is a real trademark among the existing organic books in the world. This book makes the reader to feel how the life is close with organic chemistry, which binds the soul of the reader. For example, it starts as follows. You are already a highly skilled organic chemist. If you read these lines, your eyeballs are filled with the retina to convert visible light into neuro impulse. When you picked up this book, your muscles were doing chemical reactions. For example, the sugar to give your energy to you needed. As you understand, the gap between your brain cells are being bridged with the simple organic molecules, such as neurotransmitters, so that the nerve impulse can be passed around your brain. By reading these lines, the readers are mesmerized, and our minds and souls get deeply closer to the minds of the authors. For example, there are many hormones which are generated by our body. For example, the oxytocin, the hormone which is generated by hypothalamus in our brain to give nerve signals to the brain. The hormone which is responsible for the love and affection.
So if you read the line, you are already a highly skilled organic chemist. So our eyeballs are automatically enlarged. So the chemical compound which is filled with the chemical compounds, the organic compound which is called retinol, is filled with our eyes. So we are very happy, we are very blessed to read these lines. So we are mesmerized. So our mind and soul get deeply closer to the minds of the authors. So like all the science, the chemistry has unique role in understanding the existence of the universe. But the organic chemistry is something more. The organic chemistry often studies the life by making a new molecule that gives informations not available from the molecule that actually present in the living things. So the books accompanies the low-level learners in organic chemistry from the structures of the molecule over the spectral studies up to the topics for advanced learners also. For example, nowadays the learners, the students, those who are preparing for the IIT exam, NEET, IIT exams, they have to use these organic topics. So they use that Clayton book for their preparations. So the reaction mechanism and the concept of the organic chemistry with rising difficulties, mechanical difficulties, mechanisms, their mechanisms are very difficult to understand. They are explained in peculiar manner. A deep insights into the acid-base chemistry has placed. A many number of structures of the molecules are placed with their functions, and extra information about the nucleophilic substitutions at the carbonyl group has been given with the proper examples. The learners are encouraged not to stick on the memory level, but go beyond with the ordinary thinking. So the book mainly helps to the learners to get a deepest knowledge on the retrosynthesis and the asymmetric synthesis. So this book mainly acts as a bridge between the organic chemistry and the biological chemistry. Sometimes the readers may get through the knowledge on biochemistry of the molecule in living systems. Unlike other organic books, the book gives an important main group chemistry elements like sulfur, boron, silicon, and tin. New innovations in organic chemistry is also listed under the topic organic chemistry today. So I go through the book and strongly recommend that book for the slow learners and advanced learners. Today I'm going to demo 2 experiments for you. Shall I go to the demo, ma'am? Yes, ma'am. Please do. Polymer molecule. It's a cellulose. It is the structure is a cellulose structure. It has the molecule comprises of small molecules. They are held together with a small binding. This process is called polymerization. So this is an ordinary molecule. So what is the reaction means? The ordinary cotton is dipped into the nitrating mixture. For example, nitrating mixture means 1 ml sulfuric acid and 1 ml nitric acid. The cotton is dipped for 15 minutes. Then we have to dry it. For example, this reaction is a nitration reaction. The product is a cellulose nitrate. For example, this is an ordinary cotton. We place it. It cannot fire properly. But after the nitration, the nitrating mixture get immediately burned. So this reaction is called explosion reaction. The molecule is called cellulose nitrate. It is a polymer molecule. The another polymer molecule is a sodium acrylate. It is a polymer molecule. For that, we have to use for water locking technology. It's nothing but our diaphragm.
It is also a polymer molecule. This is also a polymer molecule. It's a natural polymer that is called cellulose. This type of polymer is called cellulose nitrate. What's the reaction is called? It is a nitration reaction. Using a nitrating mixture for 15 minutes, we get cellulose nitrate. So this one is a sodium acrylate. That molecule is used for water locking technology. This molecule absorbs water as much as that 1 to 1,000 times mass in water. That compound absorbs water as much as mass as water. How many times means 1 to 1,000 times. So we use the water technologies in the diaper. So this is also a polymer molecule. So the mechanism of the polymer molecule can be explained by the glider very neatly. So next experiment is the oxidation reaction. So in that experiment, we have to use three things. One is the potassium permanganate. It is a strong oxidizing agent. So a pinch of permanganate is used for the reaction. Second one is the sulfuric acid, concentrated sulfuric acid. So the reaction is an oxidation reaction. Complete oxidation takes place. So first we have to place a pinch of permanganate in a china dish. Second one, before 2 to 3 drops of sulfuric acid. In the permanganate mixture. So from that, so the third one is alcohol. So we use ethanol. It's a primary alcohol. So the explosion reaction takes place because the permanganate is a strong oxidizing agent. So what's the reaction taking place? Permanganate is a strong reaction. It's a strong oxidizing agent. So in that, the manganese acts as a reducing agent. Manganese itself acts as a reducing agent, but the reaction is a oxidation agent. Oxidation reaction. So a complete oxidation takes place. So KMnO4 reacts with the sulfuric acid. It gives a carbon dioxide and water. It is an exothermic reaction. So it liberates heat and water. So the complete reaction takes place. So we get carbon dioxide also. That reaction is called complete oxidation reaction. So the organic. So I strongly propose to all the levels of the learners, teachers, researchers, and scientists. If there is a textbook for organic chemistry, which I can recommend without a pinch of hesitation, then it is the Organic Chemistry by Glyden, Watt, and Waters. So I feel this book as a gem in the crown. Thank you. Thank you, Dr. J. Vinarasi, for your review and an elaborate demonstration of the experiment. Now, I am really happy to welcome Dr. J. Nand. Ma'am. Thank you so much. So, good evening, friends. I am Dr. J. Nandini, Assistant Professor of English from the Standard 5 of Radhakrishnan College for Women, Sivakasi. Today, I am going to review a book titled The Hungry Tide, a novel written by Amitabh Ghosh. Before I get into the novel, let me brief about the author. Amitabh Ghosh is a very prominent post-colonial writer. He is an immigrant whose roots are in West Bengal. His novels are set in the colonial and post-colonial times, bringing into focus some of the prominent political and social issues prevalent in that geographical location. He attempts to bring into light the
voices of the subalterns that are constantly suppressed or ignored. The novel that I have taken for study today, The Hungry Tide, is set in the Sundarbans. The story revolves around a historical event, the Monijapi massacre that happened in the year 1979. During the partition of Bangladesh, refugees entered India. They were not allowed to settle in West Bengal, and when they attempted to settle in the Monijapi, an island in the Sundarbans, they were forcefully evacuated. This resulted in violence and deaths. The death count remains unknown. This particular incident is the central crux of the novel. The story is set in a non-linear narrative pattern, oscillating between the past and the present. Nature plays a very important role in the novel. It has a kind of supernatural presence, both life-giving and destructive. Human lives are constantly under threat from natural calamities as well as animal attacks. Amitabh Ghosh adds to this mystic vibe by bringing in mythical elements. The mythology that surrounds the taiga shows how these native people perceive nature. Tigers might be the pride of India, our national animal, a very protected species that is on the verge of extinction. But these people view it as an evil spirit that constantly threatens their lives. They also believe that only those who are pure of spirit will be protected against tiger attacks. Amitabh Ghosh attempts to look at reality from the perspective of the native people who live in crushing poverty with constant threat to their lives. There are three central characters in the novel, Kanai, Pia, and Fakir. All three of them are from different social hierarchies. Kanai is the modern Indian. He is a self-made man, well-educated and financially well-off. In a sense, he represents all of us, people who are living a privileged life, who do not care or understand about the plights of the downtrodden. He also has a sense of entitlement and a slight superiority complex. In the introduction scene itself, he boasts to Pia that he knows 6 languages and can detect accents and dialects. Next character is Pia, a truly liberated woman who lives by her own standards. She pursues her passion, which is her research, and cares 0% about the patronizing or judgmental behavior of others. She is very intelligent and discreetly presenting. She is the representative of the Western ideology of conservation. She stands for wildlife conservation, even if it poses threats to human lives. In the beginning itself, she understands that the government-approved procedures will not be adequate for the research, and Fakir, the poor and illiterate fisherman, is a source of abundant information. In the end, only through Fakir, she gets the opportunity to know Sundarban's data, and she also understands its ecological system. The third character is Fakir, the poor, illiterate fisherman who is looked down upon and exploited by others. When he is introduced, Ghosh presents him in an obvious position of disadvantage, a poor fisherman who has transgressed into forbidden waters. The officers are predatory and they exploit the opportunity and demand bribes. The poor man, with sunken cheeks and malnourished physique, offers money with a disturbing sadness in his eyes. Even in his own home, Fakir is not respected. His wife Moina is more educated than him, and she does not value him because fishing does not enable him to be an adequate financial provider for his family. Kanai constantly lords over him and shows off his privileged status and entitled behavior. In the patriarchal social setup, a man's success and worth is measured by his financial capabilities. There is a sort of romantic interest between all the three leads. Kanai is interested in Pia, but Pia develops a warm friendship with Fakir. But their relationship is somewhat platonic. Moina suspects that there is more to their relationship and warns Kanai, who leaves no stone unturned to put Fakir in his place. It is very interesting where Amitabh Ghosh takes this love triangle. At one point, Fakir decides enough is enough and he wants to teach Kanai a lesson. He challenges Kanai to enter an island where they have seen fresh tiger footprints. In false bravado, Kanai accepts the challenge, but his courage evaporates when he actually encounters a tiger. Kanai knows 6 languages and he can even earn more than Fakir, but none of that will help him survive an impending tiger attack. His limbs grow clammy and he loses all sense of direction and runs for his life.
This is a very good example for Bakhtin's carnivalesque. The social hierarchy is collapsed. The oppressor becomes the oppressed and vice versa. Fakir proves that his life experiences will come in more handy for survival in the wilderness than Ganai's institutionalized education. There is another instance of carnivalesque in the end of the novel after Fakir's death. In the final scene, Ghosh presents Pia and Moina with a strange physical resemblance. Pia is a liberated woman who is not bound by the shackles of patriarchy, whereas Moina is her opposite. She puts up to her husband, whom she does not respect, just for the sake of conventions. In the end, the differences shatter. Ghosh presents this through the similarity in their appearance. Pia was wearing her sari because she has lost her clothing, and the Moina has cut her hair short after the death of her husband. Pia seems to gravitate towards her roots, and Moina feels inclined to strive for liberation. They also seem to develop a truce of peace, overcoming their rivalry over Fakir. In the novel, Amitav Ghosh makes a strong statement about the Western ideal of conservationism, which advocates excluding the natives from their environments. But this idea is destructive. According to Vandana Shiva, an eco-feminist, the act of conservation should be participatory. That is, the natives and their knowledge of their environment is a great asset that should be utilized properly. And this can be done only by inclusive methods of conservation. An example, the hundreds of hectares of mangrove forest in Kadalur district in Tamil Nadu are cultivated and maintained by the Irula community group. This is an example for participatory act of conservation where both man and nature benefit from each other. Ghosh also propagates a similar attitude towards conservation, that is inclusive of the poor natives who are also part of their environment. With that, I have come to the end of my review. I will conclude with a reference to a movie that I have watched recently, Share Me, a Hindi movie that revolves around the theme of man-animal conflict. The director sympathizes with the animal's plight and its victims, but the movie makes some valid points. The natives are often pit against the animals, creating the impression that both of them pose a threat to each other. But in reality, both of them are victims and are used as pawns by those who are in power. So with that, I come to the end of my review. Thank you for giving me the opportunity. Thank you. Thank you, Dr. J. Nandini, for your detailed presentation of The Hungry Tide and its comparison with its man-animal conflict that is portrayed in one of the recent movies. Now I welcome Dr. P. Kartika Devi, Assistant Professor of English, to begin her presentation. Good evening, all of you. Here I begin my presentation. In this book review session, I am reviewing the book Gone with the Wind, written by Margaret Mitchell. And this book was written in the year 1936. And we're all surprised to know that this is the first book written by the novelist. And unfortunately, it turned out to be the last book written by that novelist. And what is special about this book is that it talks about the fight of a woman. It's written during the background of the American Civil War, and one woman fights her way. You know, she marries thrice, but all her marriages she's facing trouble. In her first marriage, the husband passes away because he goes and joins the military. And in her second marriage, her second husband succumbs to a disease. And in her third marriage, there's always some discard between her and her husband. The central character here is Scarlett O'Hara. So what is special about her name is that Scarlett here refers to the color red. And here she owns a plantation. Her father owns a plantation in America, which is called Tara, T-A-R-A, and her name ends as Hara, H-A-R-E. And we find a lot of similarities between the land and herself. And finally, during the Civil War, American Civil War, the Yankees, the so-called laborer class, they start to burn down all the plantations because they have this grudge against all their employers. And together they burn down all the estates. And Hara and Tara is also one among that. So when the whole country is under the grips of war,
she has to save herself, she has to save her family, and she has to save her children, and she has to save this plantation also. Whether she succeeds in all her attempts is what the entire novel is about, and it goes on up to some 1,000 pages. And in most colleges it's not prescribed, but if it is prescribed, even if it's not prescribed, I think it is mandatory for each one of us to read it, because it talks about both the inner emotional struggle and the social financial struggle that a woman would face. And whether she comes out successfully is still an open-ended question, because towards the end, the novel ends with a saying, "After all, tomorrow is another day." Her struggles haven't come to an end, but still she's determined to face it day after day. So that is the note with which the novelist has entered the novel. And what is special about the novel is that soon after it was returned, it won the National Award, and it also won the Pulitzer Prize for novel. Within the same year, it won both the prestigious awards. And then 4 years after the novel is published, it was made into a film. And when it was made into a film, and the topmost prestigious award is the Oscars or the Academic Award, and it won 10 Oscar awards, which is kind of it was 1939 when the movie was made. 1940, this movie walked away with all the 10 awards, and which is a world record even now. And how they did it during those days with limited technology is still kind of a surprise to filmmakers. And another character, when it comes to characterization, there are two major characters, Scarlett O'Hara and Red Butler. So Red Butler is her third husband, and it is some sort of a love-hate relationship between this couple. Sometimes they find themselves being in love, and sometimes they hate one another, and sometimes they want to go their own separate ways. So that's how it goes on. So you should read it to understand what is actually happening between the two of them. And this novel has a sequel, and that sequel is called Scarlet. It was named after Scarlet itself, and it was written by Alexander Ripley. And this novel, it's again another 800-900 pages novel, which talks about whether both of them reunited or not. So it is like a suspense again. So as I told you earlier, the original novelist, she passed away soon after writing the novel, and she did not even live up to hear about the laurels that the book has won for her. But still, when she was ill, all the people of Atlanta prayed for her. And what is more important here is that this novel is almost 90% autobiographical, because you find that Scarlett O'Hara, her paternal lineage is from America, and her maternal lineage is from Ireland. And you find the same thing happening to Scarlett O'Hara also. And Margaret Mitchell also married thrice, and she was, when she was in a third marriage is when she passed away. So the same thing is applied to Scarlett O'Hara also. And when the movie was made, Margaret Mitchell says, I wrote the climax first. I wrote it as an open-ended climax first, and then I started to write the first page. So the last page was written first. And then she begins to write the first page. So that's what she did in real life. And when the movie, 4 years later on, and the movie was directed also, the director says he directed the climax first, and then he begins the initial scenes. So you find a lot of similarities between the novel and the book and the author's life also. So in a way, it is autobiographical. It is more of reflects more of social, cultural aspects and what happened during that war-prone period in America. And most importantly, it is one novel which is actually called, when people write these blurbs and all, they call it a classic epic, which would reflect a woman's struggle. So it's just 1,000 pages, you did not call a novel an epic, but this is one unsung novel which most of us are yet to read. And I think it has to be prescribed for students even when they are in their teens, so that we can prepare them for the struggle that is lying ahead of them. And Scarlet, if you decide to buy the book, it has a crimson color cover, because Scarlet stands for the reddish color, So the book always has a crimson color cover page. Anything else that I have to add on to? Okay, that is Gone with the Wind for you, and thank you for the opportunity.
Thank you, Dr. P. Kartika Devi, for presenting in a detailed as well as a humorous manner. Thank you so much. So on behalf of the Standard Fireworks Rajaratnam College for Women, Sivakasi, I would like to thank the organizers from Tamil Nadu Teacher Education University for the opportunity provided for book review on the topic Eerpezhukkum Buddhahangal or Gravitating Books. Thank you so much. Thank you, Sabita ma'am. லலிதா மிகே மேம், சொல்லுங்க லலிதா மிகே மேம், சொல்லுங்க மேம். நீங்க எப்படி 10 மினிட்ஸ் யாராவது இருந்தாங்க அப்படியே நீங்க கண்டினியூ பண்ணுங்க மேம். முடியும்னா ஒரு 10 மினிட்ஸ் கண்டினியூ பண்ணுங்க. 10 minutes, ஓகே. ஓகே மேம், முடிஞ்சா பண்ணுங்க மேம். தேங்க்யூ மேம், தேங்க்யூ. பக்கத்துல ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் வருது. இந்த மாதிரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கோச் அக்ரில எல்லாம் வராது. Hello, ma'am, are we expected to present a book review until the next college joins in? Okay, yes ma'am, yes ma'am. Okay ma'am. Welcome, yes ma'am. Okay. Then only you can. Okay, thank you ma'am, thank you. Okay, so that is an unplanned opportunity that you have awarded us. Okay, so I'm filling this time until the next college joins in. So within that time, I would like to present the review of Chinua Achebe's collection of speeches, which is Home and Exile. And I'm sorry, I'm unable to switch on my video because the camera is faulty here. Your time. I'm really sorry about it. Well, I would like to start my presentation on Chinua Achebe's Home and Exile. The book contains 3 chapters. Home and Exile is a collection of speeches made by Chinua Achebe on different occasions to students. These speeches were collected in the form of essays later. Together, they were published with the title Home and Exile. And the first chapter in the book is My Home Under Imperial Fire. My Home Under Imperial Fire is the first chapter, a speech made by Chinua Achebe to the students, as I said already. So in this chapter, Chinua Achebe tries to convey the life of Igbo community, the details of Igbo community, right from his childhood memories, his childhood, how he entered the village along with his father, mother, and brother in the year 1904. So when they entered the village, his father was an Anglican missionary. His mother was a homemaker. And his father started preaching in the locality church. Okay, so where he gave a very old-fashioned style, old-fashioned speech. And all the villagers in the church, they gave him the nickname Mr. 1904 because his speech was very old-fashioned. And so in the school in which Chinua Achebe and his brother were admitted, in the school also the same nickname was carried on. They were called as children of Mr. 1904. So this is the village setting. And after that, Chinua Achebe describes the home in which they started living. In the home,
there is a particular location called piazza. Piazza is the front room in the house. So in this piazza, this is considered a place to welcome the guests. And the father and mother, they sit along with the guests and they talk to them. So piazza is a lively place of conversation. So, and it is a place of communal gathering. It is a place of giving instruction. Okay, it is a place of having a light cup of tea along with the neighbors. Okay, so piazza is a celebrated place in the house in the Igbo community. So at that time, the narrator Chinua Achebe, he describes an event, one of the events which occurred during his childhood. His father invited his brother, that is Chinua Achebe's uncle, to the piazza and had a talk with him. And as I have already mentioned, Chinua Achebe's father was an Anglican missionary, but Chinua Achebe's uncle, he followed some tribal religion, the original Igbo religion. He followed the original Igbo religion. So he brought the Igbo idols and placed it in the piazza. And that led to lot of quarrel among the brothers. And Chinua Achebe's father ordered strictly to remove the tribal idols and take them out of the house. So this was a childhood incident which Chinua Achebe remembered even after becoming very old. After narrating this incident, Chinua Achebe moves on to describe an important practice among the Igbo community, or an important belief among the Igbo community, which he calls with the name of Chi, C-H-I, Chi. Chi in Igbo language, it means individual. Individual. So Igbo life, they give importance to individuality. The individual is celebrated. Why individual is celebrated? What is the reason? And what is the role of individual among the community? What is the role of the individual among the tribal life? That is elaborately described by Chinua Achebe in My Home Under Imperial Fire. How is it described? And it's very interesting to learn the Igbo life also in this chapter. So he starts it with a story which is very famous among the Igbo people, Igbo tribe. What is that story? It's a story of animals. One day, all animals, they decided to gather in a particular place in order to decide who should give themselves, offer themselves as a sacrifice to God. So that the meeting was going to be, a meeting was scheduled. And at that time, every animal went there except the chicken. So the chicken told all the other animals, I have some work at my home. I'm unable to come today. You please tell all the other animals that whatever decision they take in the meeting, I agree. So this was the statement told by chicken. So every animal attended the meeting at that time, and they decided that hereafter only chicken should be given as the sacrificial animal in all the forthcoming meetings, all the forthcoming ritual celebrations. Only chicken should be sacrificed. So the decision was taken in the absence of chicken. So this decision affected chicken very largely. Okay, so this story is circulated among the Igbo community in order to emphasize the importance of individuality. So the tribal life or the communal life is important, but the individual life is equally prominent, equally important. So that's the unique nature among, or the unique feature in Igbo life. And Chinua Achebe proceeds to describe other aspects in tribal life also. For example, he talks about how Igbo community live in the form of villages, and marketplace functions as the central or the heart piece of the village life. Marketplace is a spot where people meet not only to purchase commodities but also to exchange stories. They exchange stories. They tell stories from the neighboring village and get the stories which are already occurring in this village. So by the word stories, Chinua Achebe means not the folk tales,
but the day-to-day occurrences about the people who are living in the villages. So stories of people or gossips, you can say, if you want, you can make use of the term gossip. So it's the stories which are translated or transferred from one village to another. So that's part of the Igbo tribal life. And he says the total population of Igbo life when he wrote this particular, or when he gave this particular speech, was almost 1 million. So the entire 1 million population Igbo, they lived as one unit. All of them are given importance. Okay, all individuals are given importance, and the community as such, on the whole, is also given, is also cherished. The values of community are also cherished. So that is my home under imperial fire. So such a cherished and treasurable Igbo life, how it gets affected by the onslaught of invasion by the British. So that's what he describes in My Home Under Imperial Fire. And I would like to talk to the organizers if I have filled in the gap. Can I leave the place to the next college? Yes, ma'am. Yes, ma'am. You can leave, ma'am. Wait. Shanti, ma'am. சபிதா இன்னும் எத்தனை பேர் இருக்கீங்க சபிதா? மேம் அவ்வளவுதான். இவங்க ப்ரோக்ராம் எஸ்எஃப்ஆர் ஓட ப்ரோக்ராம் முடியுது மேம். அதுக்கு அடுத்து லயலா காலேஜ் தான் மேம் உள்ள என்ட்ரு ஆகணும். இப்ப முடிஞ்சிருச்சா? ஆமா, இப்ப முடிச்சிட்டாங்க. இப்ப முடிச்ச உடனே கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்லுப்பா. அடுத்த காலேஜுக்கு நம்ம யூடியூப் லைவ் மாத்தி கொடுத்துடலாம். சரி மேம் மாத்தி கொடுத்துடலாம். ஓகே ஓகே. தமிழ்நாடு டீச்சர்ஸ் எஜுகேஷன் யூனிவர்சிட்டி சார்பாக எஸ்எஃப்ஆர் காலேஜுக்கு நாங்கள் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நீங்கள் உங்களுடைய நிகழ்வுகளை மிக அருமையாக பண்ணீங்க. எல்லாத்துக்கும் மேல நாங்க இடையில ஒரு சின்ன கேப் இருக்கு, அதை மீட் பண்ணணும்னு சொன்னதையும் லலிதாம்பிகை மேம் நல்லபடியா செஞ்சு கொடுத்தீங்க. உங்களுக்கு ரொம்ப நன்றி மேம். எஸ்எஃப்ஆர் காலேஜ் உள்ள நான் வந்து மேடம் லலிதாம்பிகை மேடம் எங்க தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகத்தின் சார்பாக உங்களுக்கு வந்து பாராட்டுகளையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நீங்க வந்து தொடர்ச்சியா நீங்க வந்து 2 உலக சாதனை நிகழ்வுல எங்களோட பயணம் பண்ணிருக்கீங்க. சோ எங்களுடைய பல்கலைக்கழகம் உங்களுடைய கல்லூரியோட இணைந்து பயணம் பண்ணதுல பெருமை கொள்கிறோம் மேடம். ரொம்ப 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 நன்றி மேடம். பங்கேற்ற அந்த ரிசோர்ஸ் பர்சன் எல்லாருக்குமே எங்களுடைய வாழ்த்துக்களும் நன்றிகளும் மேடம். நன்றி மேடம். என்னால முழுமையா இணைய முடியல. நான் வந்து இன்ஸ்பெக்ஷனுக்காக அவுட் ஆஃப் ஸ்டேஷன் மேடம். இப்பதான் ஆண்டுவே வந்துட்டு இருக்கேன். சோ நன்றி மேடம், ரொம்ப நன்றி மேடம். தேங்க்யூ மேடம். நீ வெயிட் பண்ண சார். நான் கொடுத்து ஸ்டார்ட் பண்ண சொன்னே பண்ணு. நான் இப்ப வெளியில போய் சொல்லிட்டு வரேன். ஓகே ஓகே மேம்.
மேம் பிரியா ஓகே பிரியா ஓகே ஓகே ஆயிடுச்சு மேம். லைலா ஓகே ஓகே டன் டன் ஓகே ஸ்டார்ட் பண்ணுங்க பிரியா ஸ்டார்ட் பண்ணுங்க. லைலா காலேஜுக்கு அட்மிட் கொடுக்க சொல்லுங்க மேம். பாப்பாவை இன்னும் உள்ள வர முடியலன்னு சொல்றாங்க. அப்படியா? இந்த ஒரே நிமிஷம் நான் அந்த லிங்க்ல வரேன். நான் அட்மிட் கொடுக்குறேன். ஒரே நிமிஷம். பிரியா அவங்க ஜாயின் பண்ண சொல்லு பிரியா. பிரியா மேம் நான் சொல்லிட்டேன் மேம். நான் திரும்ப ட்ரை பண்ண சொல்லிருக்கேன் மேம் திரும்பவும். ஏன்னா எல்லாருமே அவங்க எந்த லிங்க் மறுபடியும் அனுப்பிவிடு பிரியா. வேற ஏதாவது லிங்க்ல இருக்காங்களோ என்னமோ. சரி மேம் நான் திரும்ப அனுப்புறேன் மேம். ஹர்ஷினி பாப்பா கேக்குதாமா? கேக்குதுப்பா கேக்குதுப்பா. பாப்பா அம்மா இதுல இருந்து லீவ் ஆகும்போது அது எதுவும் கட் ஆகுது இல்ல பாப்பா? பாப்பா ஹர்ஷினி பிரியா ஜாயின் பண்ணிட்டாங்களாப்பா சாரு? இல்ல மேம் இன்னும் உள்ள வரல மேம். அவங்க அந்த லிங்க் அனுப்பு பிரியா அவங்களுக்கு. திரும்ப அனுப்பியிருக்கேன் மேம். அந்த இன்சார்ஜ் சார் போட்டிருந்தாங்க. அவங்களுக்கும் லிங்க் அனுப்பியிருக்கேன் மேம் குரூப்ல. அடுத்த காலேஜ் ரெடியா இருக்காங்களா பிரியா? இல்ல மேம் நான் இவங்களுக்கு இவ்வளவு நேரமா பாத்துட்டு இருந்தேன். அதனால நான் அடுத்த காலேஜ் இன்னும் சரி பண்ணல மேம். சரி வரட்டும் ஓகே. அவங்க அடுத்தது வந்து தியாகராஜா காலேஜ் தான். ஆனா அவங்களுக்கு வந்து சொல்லியிருந்தது விசி சார் உள்ள வருவாங்கங்கிற இன்ஃபர்மேஷன். சரிப்பா ஓகேப்பா ஓகே. சரி சார். நீங்க முதல்ல லிங்க்குள்ள வாங்க சார். ஆமா சார் வரணும் சார். கொஞ்சம் லிங்க்ல இருங்க சார். ஓகே சார்.
லயலோ காலேஜ் உள்ள வந்துட்டீங்களாப்பா? வந்துட்டோம் மேம். ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணலாமா? இன்னும் சில பேர் வருவாங்களான்னு தெரியல மேம், கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். எவ்வளவு நேரம்ப்பா? கொஞ்சம் நீங்க இருக்கிறவங்க ப்ரோக்ராம் ஆரம்பிங்களே, ரொம்ப நேரம் நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். சரிங்க மேம், ஆரம்பிக்கலாம். வந்துட்டாங்களா? வந்துட்டாங்களா? உள்ள ஓரளவுக்கு இருக்காங்க மேம். பிரியா ஸ்டார்ட் பண்ண சொல்லு பிரியா. பின்னாடி வரவங்க அடுத்தடுத்து பண்ணி சொல்லுப்பா, டைம் ஆகுது பாரு. சரி மேம், சரி மேம். இப்போ லயலா காலேஜ் உங்களுடைய சார் இருக்காங்களா? டேவிட் சார் இருக்காங்களா? டேவிட் சார் இல்ல மேம், டேவிட் சார் இல்ல. மில்டன் சார் இருக்காங்களா? அவங்களுக்கு பதிலா வேற ஒரு சார் தான் சொல்லிருந்தாங்க. மில்டன் சார் இருக்காங்களா? மில்டன் சாரும் இல்ல மேம், வேற ஒரு சார் சொன்னாங்க. சகாயம் சாரா என்ன சொன்னாங்க. சரிப்பா, நீ தொடங்கி வைப்பா. அவங்க லயலா கல்லூரி. ஹலோ, லயலா கல்லூரி ரெடியா? இப்ப லயலா காலேஜ் மேம் நீங்க பேசுறதே விட்டு விட்டு கேக்குது மேம். ஓகே, இப்ப கேக்குதாப்பா கிளியரா? இப்ப கேக்குது மேம். கேக்குது மேம். சரிப்பா. இப்ப லயலா காலேஜ் உங்களுடைய தலைப்பு வந்து சுய முன்னேற்ற புத்தகங்கள் அப்படிங்கிற தலைப்புல நீங்க பேச இருக்கிறீங்க. நீங்க உங்க நிகழ்வை கொடுக்க இருக்கிறீங்க. இப்போ தமிழ்நாடு டீச்சர்ஸ் எஜுகேஷன் யூனிவர்சிட்டியின் சார்பாக உங்களை இந்த நிகழ்வுக்கு வருக என வரவேற்கிறேன். உங்களுக்கான நேரம் வந்து இப்போ 5 மணி 10 நிமிடங்கள் ஆகிறது. நீங்க வந்து 6 மணி 10 நிமிடத்துக்கு உங்களுடைய தளத்தை எங்களுக்கு ஒப்படைக்கணும். இப்பொழுது நீங்கள் உங்க நிகழ்வை ஆரம்பிக்கலாம். ஆல் தி பெஸ்ட். நன்றி அம்மா. முதல்ல வாழ்த்துக்கள். தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகத்தின் சார்பாக தங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் நன்றி, மிக்க நன்றி அம்மா. முதல்ல எங்களுடைய கல்லூரி சார்பில் வேதியியல் துறை மாணவர் திரு திருக்கண்ணன் அவர்களை புத்தக விமர்சனத்திற்கு அன்போடு அழைக்கின்றோம். ஆன்றோர் சான்றோர் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சுயமுன்னேற்ற புத்தகங்கள் எனும் தலைப்பில் நான் இங்கு பேச வந்துள்ளேன். நான் சமீபத்தில் எழுத்தாளர் சுந்தரராமசாமி அவர்களின் ஜே சில குறிப்புகள் எனும் புத்தகத்தை படித்தேன். சுயமுன்னேற்ற புத்தகங்கள், அதற்கு முன் சுயமுன்னேற்றத்தை பற்றி நாம் பேச வேண்டும். சுயமுன்னேற்றத்தை பற்றி பேசுவதற்கு முன் நாம் முன்னேற்றம் என்பது என்ன, முன்னேற்றம் என்பது யாது என்பதை பற்றி நாம் முதலில் ஒரு தெளிவான ஒரு விளக்கத்திற்கு வர வேண்டும் என்பது எனது எண்ணம். முன்னேற்றம் என்பது ஒரு தனி மனிதனின் பொருளாதார முன்னேற்றமா, தான் எவ்வளவு சொத்து சம்பாதித்தும் ஒரு வாழ்க்கையில்
எவ்வளவு ஒரு எப்படி ஒரு மகிழ்ந்து வைத்திருக்கிறோம், எப்படி ஒரு வீடில் நாம் வசிக்கிறோம், இதுதான் ஒரு மனிதனின் முன்னேற்றமா? கண்டிப்பாக அல்ல. ஏனெனில் இந்த ஜே சில குறிப்புகள் எனும் புத்தகத்தின் வாயிலாக நான் தெரிந்து கொண்ட சில விஷயங்கள் என்னவென்றால், முன்னேற்றம் என்பது ஒரு மனிதனுக்கு எவ்வாறு அறிவியல் முன்னேற்றம் அவனுக்கு எவ்வளவு முக்கியமோ அவனது வாழ்வில், அதற்கு சமமாக கலையின் முன்னேற்றமும் மனிதனை மேலோங்க செய்கிறது. ஏனெனில் உலகம் தோன்றிய காலத்திலிருந்தே மனிதனின் வாழ்வின் முக்கியமான நிகழ்வுகளை பதிவு செய்ய கலைதான் உதவி இருக்கிறது. அதைவிட முக்கியமாக மனிதனுக்கு பாராட்டும் தன்மையை அளித்த ஒரு பெரும் கலையே சேரும் கண்டிப்பாக. ஏனெனில் நான் கொண்டிருந்த சில பயங்கரமான விழுமியங்களை அடித்து தரமட்டமாக்கியது இந்த புத்தகம் என்று சொன்னால் அது மிகையாகாது. இந்த கதைப்படி பிரெஞ்சு எழுத்தாளர் ஆல்பர்ட் கேமியூ மற்றும் மலையாள எழுத்தாளர் சிஜே தாமஸ் எனும் இரு எழுத்தாளர்களை மனதில் கொண்டு சுந்தர ராமசாமி ஜே அதாவது ஜோசப் ஜேம்ஸ் எனும் எழுத்தாளரை கொண்டு இந்த நாயகனாக கொண்டு இந்த கதையை இந்த புதினத்தில் நாயகன் என்று கூட யாரையும் சொல்ல முடியாது. அவரை வைத்து ஒரு அவரது ரசிகன், அதாவது ஒரு இலக்கிய ரசிகன், அவருடைய இலக்கியத்திற்கு ரசிகனாக பாலு எனும் ஒரு நபரையே அவனது பார்வையில் இந்த கதை செல்கிறது. ஆகையால் அவனை நாயகன் என்று கூட கூறலாம். இந்த பாலு தான் சுந்தர ராமசாமி. அதாவது சுந்தர ராமசாமி எவ்வாறு தனது சிறுவயதில் இந்த சிஜே தாமஸை ரசித்தார், சிஜே தாமஸ் மற்றும் ஆல்பர்ட் கேமியோவை ரசித்தாரோ, அதுபோல் இந்த பாலு எனும் கற்பனை கதாபாத்திரம் ஜே அதாவது ஜோசப் ஜேம்ஸ் எனும் கற்பனை கதாபாத்திரத்தை அவர் இலக்கியத்தில் அதிகமாக தாக்கத்தை தனக்குள் ஏற்படுத்தியதால் அவரது இலக்கியத்தை ரசித்து ஒரு பெரும் ரசிகனாகிறார். இவ்வாறு கதை செல்கையில் இந்த புதினத்தின் 3வது பக்கத்திலே எனக்கு பலார் என்ற ஒரு அறையை விட்டது போல கன்னத்தில் ஒரு விஷயம் தோன்றியது. என்னவென்றால், மனிதன் சத்தத்திற்கு அடிமையாக இருக்கிறான். உண்மையின் அடிப்படையில் நிற்காமல் சத்தத்தின் அடிப்படையில் மனிதனை முடிவெடுக்க செய்வது அந்த மனிதன் கொண்ட மொழி பெருமை. மொழி மனிதனுக்கு கண்டிப்பாக முக்கியம். ஆனால் தன் மொழியே சிறந்தது என ஒரு சிறு மமதை என்று ஒரு மனிதனுக்கு தோன்றிவிட்டால் அவனுக்கு பிற மொழிகளில் இருந்து வரும் நற்செய்திகளோ அல்லது நற்பண்புகளோ அவனுக்கு தெரியாமல் போகிறது. பிற கலாச்சாரங்களை பற்றி அவனுக்கு அறியும் வாய்ப்புகளும் இல்லாமல் போய்விடுகிறது. இதனாலே பல மொழி புத்தகங்களை வாசிக்கும் பல மொழி பல இன கலாச்சாரங்களை மனிதனுக்கு தெரிந்து கொண்டால் அது கண்டிப்பாக மனித இனத்திற்கே ஒரு பெரிய முன்னேற்றமாக இருக்கும். ஏனென்றால் மனிதன் அப்போதுதான் அனைத்து மனிதர்களுக்கும் ஜாதி மத இன பேதம் இல்லாமல் நல்லிணக்கம் ஏற்படும். சரி, இவ்வாறு பிற மனிதன்களின் மொழி இனங்கள் வேறுபாடுகளை எவ்வாறு தெரிந்து கொள்வதென்றால் அதற்கு கலை ஒரு முக்கியமான வடிவாக ஒரு முக்கியமான ஒரு கலை வடிவாக தெரிந்து கொண்டால் அது சாத்தியமாகிறது. ஆம், சரி, அது ஒரு புதினத்தின் வாயிலாகவோ ஒரு நாடகத்தின் வாயிலாகவோ எவ்வாறோ, ஆனால் அங்கும் கலைதான் நிற்கிறது கண்டிப்பாக. இங்க இந்த புத்தகத்தில் சில நுட்பமான இடங்கள் நிறைய இருக்கிறது. ஒரு இடத்தில் இந்த பாலு கதாபாத்திரத்தின் தந்தையார் அவர் ஒரு பெரிய வைரி. அவருக்கு எப்படின்னா, எதுல வைரினா, அவருக்கு பொதுவா அந்த கலை ஈடுபாடு ஒன்றும் பெருசா கிடையாது. அவர் பெருசா அந்த நாடகம்னாலே சுத்தமா பிடிக்காது. அப்படி இருக்க மனிதர் என்ன பண்றாருன்னா, அவரோட ஒரு சமூகத்துல ஒரு பெரிய அந்தஸ்துல இருக்க மனிதர் தான். அவர் அவருடைய ஒரு தோழர் வீட்டுக்கு போறாரு. அவர் தோழர் ஒரு பெரிய ஜமீன்தார் மாதிரி. அந்த தோழர் அவரோட தோழர் வீட்டில் ஒரு ஒரு ஓவியர் ஓவியம் தீட்டிக் கொண்டிருக்கிறார். அதில் அந்த திருவனந்தபுரம் கோவிலின் வாசலில் குழந்தைகள், ஆண்கள், பெண்கள் எல்லாம் நிர்வாணிகளாக இருப்பதாக அந்த ஓவியத்தில் அவர் தீட்டிக் கொண்டிருக்கிறார். முதலில் இவரும் பாலுவின் தந்தையாரும் அவரிடம் வந்த ஒரு மருத்துவர் முகம் சுளிக்கின்றனர். இது என்ன, இது இருந்தாலும் இப்படி நம்ம கலாச்சாரத்தை சீர்குலைக்கிற மாதிரி உரையிறாரு அப்படின்னு. ஆனால்
இங்கு கலாச்சாரத்தை பற்றி அவர்கள் பேசுகிறார்கள். இதை நாம் முதலில் கேட்டுக்கொள்ள வேண்டும். ஆனால் நிமிடங்கள் செல்ல செல்ல அவர்களே வந்து அதை ரசிக்க தொடங்குகிறார்கள். பிறகு அது அந்த ஓவியரின் அருகில் சென்று போய் பார்க்கிறார்கள். அந்த ஓவியர் வந்து ஒரு ஒரு எரிச்சலோட கொஞ்சம் நவருங்களா, நீங்க வெளிச்சத்தை எனக்கு மறைக்கிறீங்க அப்படின்னு சொன்னோடனே அவங்க அப்பா வந்து கோமாயிடுறாரு. என்ன இந்த சின்ன பையன் நம்மள போய் வந்து மரியாதை இல்லாம போய் விலங்கி நிலுங்க அப்படின்றானே அப்படின்னு. ஆனா அதுக்கு அந்த இவர் முகத்துல அது தெரியுது. அதுக்கு அந்த ஓவியர் பார்த்து என்ன சொல்றாருன்னா, இல்லைங்க, எனக்கு வெளிச்சம் மறைகிறது கூட பிரச்சனை இல்லை, இந்த ஓவியத்தை வந்து நீங்க ஒரு குறிப்பிட்ட தூரத்துல இருந்து பார்த்தாதான் ரசிக்க முடியும். எப்படி இந்த சில ஓவியங்கள் ரசிக்க தூர இடைவேளை தேவைப்படுகிறது, அதே போல காலத்தின் இடைவேளையும் தேவைப்படுகிறது என்று கூறுகிறார். இது வந்து எனக்கு ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது. தூரத்தின் இடைவேளை சரி, ஒரு ஒரு ஓவியத்தை ஒரு தூரத்தின் இடைவேளையில இருந்து ரசிச்சாதான் சில ஒரு ஓவியத்தை ரசிக்க முடியும், ரைட்? ஓகே. ஒரு காலத்தின் இடைவேளை வந்து எதோ கூறுகிறார் என்று ஒரு நிமிடம் யோசித்த பிறகுதான் தெரிந்தது. அவர் உறைந்த ஓவியம் இன்று பிறருக்கு கலாச்சார சீர்கேடாகவோ ஒரு கலாச்சாரத்து பயங்கரவாதியாகவோ அந்த ஓவியரை அவர்கள் நினைத்துக் இருக்கலாம். ஆனால் அவர்களையும் மீறி ஒரு கட்டத்தில் அதை அவர்கள் ரசிக்கிறார்கள் தானே. ஆகையால் மனிதனின் கலாச்சாரத்தை பற்றி நம்ம பேசும்போது கலாச்சாரம் என்ன என்பதை பற்றி நாம் ரசிக்க வேண்டும். மனிதனின் கலாச்சாரத்தின் தொட்டிலாகவே வந்து கலைதான் விளங்குகிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இன்று அவரது ஓவியம் வந்து கலாச்சார சீர்கேடாக தோன்றியிருக்கலாம் அவர்களுக்கு. ஆனால் இன்னும் ஒரு 50 வருடங்களுக்கு பிறகு அந்த ஓவியன் மாய்ந்து கூட போயிருக்கலாம். ஆனால் அவர் தீட்டிய ஓவியம் காலத்தின் அழிவில்லாத ஒரு பெரும் சொத்தாக கருதப்படும். இது போன்ற பல நுட்பமான பல விஷயங்கள் அந்த புத்தகத்தில் நான் படித்தேன். முடிவாக நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் என்றால், சுய முன்னேற்றம் என்பது ஒரு மனிதனின் அன்பு மற்றும் அறிவின் அடிப்படையில் தான் இருக்க முடியும். ஏனென்றால் சுய முன்னேற்றம் என்பது ஒரு தனி மனிதனின் முன்னேற்றம் அவனை சூழ்ந்துள்ள பல மனிதர்களின் முன்னேற்றத்தையும் அது வெகுவாக பாதிக்கிறது. அது நல்ல வழியிலா அல்லது தீய வழியிலா என்பது அவர்களது அன்பு மற்றும் அறிவின் அடிப்படையிலே எவ்வாறு அமைந்திருக்கிறதோ அதே போல அறிவியல் மட்டுமின்றி கலையின் முன்னேற்றமும் மனிதனுக்கு மிக முக்கியம் என தெரிவித்துக் கொண்டு என் உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி தோழரே. அடுத்தபடியாக எங்களுடைய கல்லூரி சார்பிலே இயற்பியல் துறை மாணவர் திரு பிரவீன் அவர்களை புத்தக பரிந்துரைக்கு அன்போடு அழைக்கின்றேன். வணக்கம், என்னுடைய பேர் பிரவீன். இயற்பியல் 2ஆம் ஆண்டு லயோலா கல்லூரியில் படிக்கிறேன். ஸோ இது வரைக்கும் என்னுடைய தமிழ்ன்றது தூய்மையா இருக்கும். இதற்கப்புறம் வந்து என்னால் முடிந்தவரை நான் வந்து பேசணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ உள்ள இருந்து சில விஷயங்களை பேசணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சுய முன்னேற்ற புத்தகங்கள், அதை பத்தி பேசுவதற்காக எனக்கு இன்னைக்கு வாய்ப்பளிக்கப்பட்டுள்ளது. ஸோ சுய முன்னேற்ற புத்தகங்கள் அப்படின்னு நான் பேசும்போது முதல்ல என்னோட சின்ன வயசை பத்தி சில விஷயங்கள் சொல்ல வேண்டியது இருக்கு. ஏன்னா சுய முன்னேற்றம் எங்க இருந்து ஆரம்பிச்சது என் வாழ்க்கையில அப்படின்றத வந்து நான் குறிப்பிட்டு சொல்ல போறேன். அண்ட் வந்து இந்த இடத்துல பேசணுன்றதுக்காக இந்த புத்தகங்களை நான் படிக்க ஆரம்பிக்கல. சுமார் ஒரு 9ஆம் வகுப்புக்கு முன்னாடியில இருந்து இந்த புத்தகங்கள் படிக்கும் அந்த பழக்கத்துல இருக்கிறதுல அது முக்கியமான புத்தகங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இந்த சுய முன்னேற்ற புத்தகங்கள் அப்படின்றது வருது. என்னடா இது சுய முன்னேற்ற புத்தகங்கள் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்கும்போது என்னன்னா, நம்ம வாழ்க்கையில வந்து பல விஷயங்களை நம்ம கத்துக்கிறோம் அண்ட் பல ஃபேசஸ் ஆஃப் லைஃப் வந்து நம்ம கடந்து வரோம். அப்படி பார்க்கும்போது பள்ளியில நம்ம படிக்கிறோம் முதல்ல, அப்புறம் கல்லூரிக்கு செல்கிறோம், அப்புறம் அந்த கல்லூரிக்கு அப்புறம் வந்து நம்ம வாழ்க்கைக்குள்ள அடியெடுத்து வைத்து சில பேர் பிசினஸ் பண்றாங்க, சில பேர் வந்து வேலை பார்க்கிறாங்க. இந்த மாதிரி பல கட்டங்கள் ஆஃப் லைஃப் வந்து நம்ம கடந்துதான் நம்ம வாழ்க்கையில வந்துட்டு இருக்கோம். இப்படி வர்றப்ப வந்து நம்ம படிக்கிற அந்த புத்தகங்கள் அப்படின்றது நம்ம ஸ்கூல்ல வந்து இந்த அகாடமிக் புத்தகங்கள் அப்படின்வாங்க, அதாவது கல்வி சார்ந்த புத்தகங்கள், நம்மளுடைய சப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸ் பல புத்தகங்கள் நம்ம படிக்க நேரிடுது. அதன் மூலமா நம்மளுக்கு கிடைக்கிற அந்த நாலேஜை வச்சு நம்ம ஒரு வேலையை பார்க்கிறோம், அந்த வேலை மூலமா சம்பாதிக்கிறோம். இந்த வாழ்வியல் பத்தி நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தெரியும்.
ஆனா நம்ம வந்து உத்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில இந்த மட்டும் தான் பிரச்சனையா வருதா? டெய்லி பார்த்தோம்னா இப்ப நான் படிக்கிறது பிசிக்ஸ், நீ சுத்தி பார்த்தேன் அப்படின்னா இவ்வளவு விஷயங்கள் வந்து எல்லாமே பிசிக்ஸாவா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. அப்படி இருக்கும்போது இப்ப நம்ம வேற என்ன பிரச்சனைகள்லாம் நம்ம சந்திக்கிறோம்னு பாத்தீங்கன்னா, முக்கியமா நான் சந்திக்கிற பிரச்சனைகள் பாத்தீங்கன்னா பொருளாதார பிரச்சனைகள். அதாவது வந்து காசு எவ்வளவுதான் வந்தாலும் நம்மளுக்கு வந்து பத்த மாட்டேங்குது அப்படின்ற ஒரு தாட் நம்மளுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. அதே மாதிரி வந்து நம்மளோட வாழ்க்கையில வந்து இன்னொருத்தர் கூட பேசுறது, ரிலேஷன்ஷிப். ஏன்னா நம்ம ஒரு சொசைட்டியா வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறப்ப நம்ம தனி மனிதனா இங்க வந்து நம்மளால தனிச்சு நிக்க முடியாது, தனித்து வாழ முடியாது. அப்படி இருக்கிறவர்கள் இருக்காங்க. பட் நம்ம ஒரு 90 இருந்து 99% வரைக்கும் நம்ம எல்லாருமே வந்து இன்னொருத்தரை சார்ந்துதான் வாழ வேண்டியதா இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த சொசைட்டில வந்து நம்ம எப்படி நம்மளை வெளியே காட்டிக்கிறோம், நம்ம இன்னொருத்தர்கிட்ட எப்படி பேசுறோம், இதுவுமே வந்து நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு பிரச்சனையா தான் இருக்கு. இந்த மாதிரி பல அங்கங்கள் நம்ம வாழ்க்கையில வந்து ஒரு பிரச்சனையாவே நம்ம சந்திச்சுட்டு வரும்போது நம்ம படிக்கிற பிசிக்ஸோ கெமிஸ்ட்ரியோ மேக்ஸோ வந்து நம்மளுக்கு வந்து போத மாட்டேங்குது அப்படின்ற ஒரு பாயிண்ட்ல தான் இந்த சுய முன்னேற்ற புத்தகங்கள் அப்படின்றதுக்கான தேவை அப்படிங்கிறது வருது. இந்த சுய முன்னேற்ற புத்தகங்கள் அப்படின்னு நான் பேசும்போது வந்து பல புத்தகங்கள் நம்ம தமிழ்லயே எழுதப்பட்டிருக்கு, நம்ம இந்தியா முழுக்கவே எழுதப்பட்டிருக்கு. ஆனா நான் முக்கியமா எனக்கு பேசணும் அப்படின்னு நினைச்சது வந்து சுய முன்னேற்றம் அப்படின்னு நான் சொல்லும்போது எனக்கு போடுற ஒரு பேர் டேல் கார்னிகி அப்படிங்கிறவர். இவர் அமெரிக்காவில் பிறந்த ஒரு எழுத்தாளராக இருக்காரு. இவர் வந்து எஸ்பெஷலி வந்து இந்த பப்ளிக் ஸ்பீக்கிங் எனப்படும் இந்த மேடை பேச்சுக்கு வந்து புகழ்பெற்ற ஒரு மனிதர். மேடை பேச்சுக்காக பல மனிதர்களை வந்து ட்ரெயின் செஞ்ச ஒரு டீச்சர் அப்படின்னு கூட சொல்லலாம். இவருடைய புத்தகம் அப்படின்னு நம்ம சொல்லும்போது இவர் ஏன் நான் வந்து குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா, டேல் கார்னகி அப்படிங்கிறவர் வந்து இந்த சுய முன்னேற்ற புத்தகங்களுக்கு வந்து ஒரு பெரிய முன்னோடி அப்படின்னு சொல்லலாம். அவருடைய புத்தகங்களை எடுத்து படிக்கும்போது அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நெப்போலியன் ஹில் அப்படின்ற ஒருவர் வந்து திங்க் அண்ட் க்ரோ ரிச் அப்படின்ற ஒரு ஆங்கில புத்தகத்தை எழுதியிருக்காரு. அது வந்து எல்லா சுய முன்னேற்ற புத்தகங்களுக்கும் ஒரு முன்னோடின்ற மாதிரி இவர் சொன்னாலுமே என் வாழ்க்கையில நான் முதல்ல படித்த ஒரு புத்தகம் அப்படிங்கிறது டேல் கார்னகி எழுதின ஹவு டு வின் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் பீப்புள். அது என்ன ஹவு டு வின் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் பீப்புள் அப்படின்னா, இந்த புத்தகங்கள் நான் படித்த பல புத்தகங்கள்ல ஒரு புத்தகம் தன்னுடைய அந்த மொத்த கண்டென்ட்டையுமே ஒரு டாபிக்கா வைக்க முடியும் அப்படின்னா அது இந்த புத்தகம் தான் நினைக்கிறேன். ஏன்னா இவருடைய அனைத்து புத்தகங்களுமே அதோடைய தலைப்பு அப்படின்னு முத்து பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே வந்து இந்த அவருடைய கண்டென்ட்டை வந்து அப்படியே எடுத்து அவர் தலைப்பா வச்சிருப்பார். ஸோ நம்ம வந்து ஒரு புத்தகத்தை வாங்கி ஒரு பொதுவா நம்ம ஒரு புத்தகத்தை வாங்குறோம் அப்படின்னா அது திருப்பி பின்னாடி அந்த புத்தகத்துல என்ன இருக்கும் அப்படின்றத வந்து நம்ம படிக்கிற பழக்கம் நம்மள பல பேருக்கு இருக்கும். அண்ட் அது நல்ல விஷயமும் கூட. பட் இவரோட புத்தகங்களை வந்து நம்ம தலைப்பை பார்க்கும்போது என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஹவு டு வின் ஃப்ரெண்ட்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் பீப்புள் அப்படிங்கிறது. அது மட்டும் இல்லாம ஹவு டு ஸ்டாப் வரியிங் அண்ட் ஸ்டார்ட் லிவிங்ன்ற இவருடைய புத்தகம் வந்து பயங்கரமா சேல்ஸ் ஆனதா வந்து கணக்குகள் சொல்லுது. அது என்னடா ஹவு டு ஸ்டாப் வரியிங் அண்ட் ஸ்டார்ட் லிவிங்னா இதுல ஒன்றும் பெரிய சூழ்ச்சமங்கள் ஒன்றும் கிடையாது. நம்ம வாழ்வியை வந்து எப்படி வந்து ஒரு கவலை இல்லாம மேற்கொள்றது அப்படிங்கிறதுக்கான பல மேற்கோள்கள் காட்டி அவருடைய சைட்ல இருந்து சில விஷயங்கள் சொல்றதுதான் அந்த புத்தகம். அதையெல்லாம் தள்ளி வச்சுட்டு நம்ம பார்க்க போற புத்தகம் வந்து ஹவு டு வின் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் பீப்புள். இந்த ஹவு டு வின் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் பீப்புள் ஏன் என்னை ஈர்த்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது என்னை ஈர்த்ததுன்னு நான் சொல்ல மாட்டேன். ரொம்ப தற்செயலாதான் இந்த புத்தகத்தை வந்து நான் 8வது படிக்கும்போது நான் வந்து எதிர்கொண்டேன். அதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் வந்து அப்படியே வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிட்டேன் இந்த புத்தகத்தினால அப்படின்றது இல்லை. பட் என் வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை இந்த புத்தகம் ஏற்படுத்துச்சு. ஏன்னா அது வரைக்குமே வந்து நான் பேசக்கூடிய ஒரு மாணவனா இருந்தேன். அதாவது வந்து மேடைக்கு நான் ஏறினேன் அப்படின்னா பேசுறதுக்கான ஒரு தைரியம் லைட்டா வரும். ஆனா வந்து வெளியே அந்த மேடையை விட்டு வெளியே வந்து நம்ம வரும்போது இன்னொரு சக மனிதன்கிட்டயோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயோ எப்படி நம்ம பேசணும், எப்படி நம்மளை வந்து மேற்கோளிட்டு காட்டணும், நம்ம எப்படி ஒரு பிரசன்டபிளான ஒரு ஆளா இருக்கணும், எப்படி இன்னொருத்தனை நம்மளுக்கு பிடிக்க வைக்கணும், இதெல்லாம் வந்து எல்லாருக்குள்ளயுமே இருக்கிற ஒரு ஆசை. ஆனா அது எப்படி நம்ம செய்யறது அப்படின்ற விஷயம் வந்து நம்மளுக்குள்ள இருக்காது. அது எப்படி நம்ம வந்து செயல்படுத்துறதுன்ற செயல்முறைகள் நம்ம கையில இருக்காது. அப்படி இருக்க ஒரு பையனுக்கு வந்து நான் சொல்ல போனோம்னா இன்ட்ரோவர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. தனக்கு தானே பேசிக்கிட்டு இந்த மாதிரி ரொம்ப தனியாவே அந்த சொசைட்டில இருந்து விலகி இருக்கிற மனிதர்களை இன்ட்ரோவர்ட்ஸ் அப்படின்வாங்க. அப்படிப்பட்ட ஒரு கேட்டகரியில இருந்த ஒரு பையன் தான் நான். அப்போ தற்செயலா இந்த புத்தகம் ஹவு டு வின் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் பீப்புள் வந்து கண்டிப்பா படி அப்படின்னு சொல்லி என்னுடைய ஒரு நண்பர் வந்து ரெக்கமெண்ட் செய்யும் போது அந்த புத்தகத்தை முதல்ல வாங்கி நான் திறந்து படிக்க ஆரம்பிக்கிறேன். படிக்க ஆரம்பிக்கும் போது அந்த புத்தகம் வந்து சொல்லுகிற விஷயங்கள் வந்து அப்படியே சுத்தி வளைச்சு உங்களுக்கு வந்து வாழ்க்கை இப்படி மாத்த போகுது அப்படி மாத்த போகுது இல்லை. முதல் பக்கத்திலேயே அவர் தெளிவா ஒண்ணு சொல்லுவாரு, இந்த புத்தகத்தை படித்தோடனே நீங்க மாற போறது இல்லை, படிச்சுட்டு ஒவ்வொரு முறையும் நீங்க அதை போய் செயல்படுத்தி அந்த செயல்பாட்டிற்கு அப்புறம் திருப்பி இந்த புத்தகத்தை வந்து படிக்கணும். அப்படி படிக்கிறதுக்கு தயாராகிறது அறிந்தால் மட்டும் இந்த புத்தகத்தை கண்டினியூ பண்ணுங்க, இல்லைன்னா வேண்டாம் அப்படின்னு சொல்லி முதல் பக்கத்திலேயே இந்த டிஸ்கிளைமர் அப்படிங்கிறது இவர் போட்டுறாரு. அது எத்தனை பேரால அதை போட முடியும் அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா சுய முன்னேற்ற புத்தகங்கள் அப்படின்னால எடுத்த உடனே இந்த வாழ்க்கையை இது மாத்த போகுது அப்படின்ற மாதிரி பல வாசகங்கள் நம்ம பார்த்திருப்போம். பட் இந்த புத்தகம் அப்படி இல்லை, வேற ஒரு பரிமாணத்தை கொடுத்துட்டு அங்கேயே எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு. ஸோ பொறுமையா அந்த புத்தகத்தை படிச்சேன். ஒரே நாள்ல படிச்சு முடிச்சேன்லாம் சொல்ல மாட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 3-4 மாதங்கள் ஆச்சு இந்த புத்தகத்தை மொத்தமா படித்து முடிக்க. இதுல 3 முக்கியமான கட்டங்கள் இருக்கும் இந்த புத்தகத்துல. முதல்ல வந்து ஹவு டு வின் ஃப்ரெண்ட்ஸ், அதாவது எப்படி இன்னொருவரிடம் வந்து நம்ம வந்து புண்படாமல் அவர்கிட்ட எப்படி நம்ம பேசுறது,
செகண்ட் வந்து எப்படி நம்மளோட ஐடியாஸ் அவங்களுக்குள்ள விதைக்கிறது, மூணாவது ஒரு தலைவனாவது இப்படி அப்படிங்கிற இந்த 3 செக்ஷன்ஸ் வந்து அந்த புத்தகத்துல இருக்கும். கண்டிப்பா டேல் கார்னகி படிச்ச எல்லாருக்குமே அவர் எப்படி இந்த கதைகளை நரேட் பண்ணுவார் அப்படிங்கிறது தெரியும். முதல்ல அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா பல மேற்கோள்கள் எடுத்துப்பார். எக்ஸாம்பிள்ஸ் மாதிரி அவருடைய லைஃப்ல நடந்த இன்சிடென்ட்ஸா இருக்கட்டும், அவருடைய டாக்டர்ஸ், அவர் வந்து ஒரு டாக்டரா இருந்ததுனால அவருடைய கிளையன்ஸ்க்கு வந்த கேசஸா இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே எடுத்து அவர் டிஸ்கஸ் பண்ணுவாரு. இதன் மூலமா நம்மளுக்கு பல விஷயங்களை சொல்லுவார். ஒரு உதாரணத்துக்கு ஒரு சின்ன டிப் இவரோட புக்ல இருந்து நம்ம கலட்டி ஒரு சின்ன பகுதியை மட்டும் நம்ம கலட்டி சொல்லணும் அப்படின்னா, ஒரு வாக்கியம் எனக்கு அந்த புத்தகத்துல ரொம்ப பிடிக்குது. ஒரு ட்ரிக்னு கூட நம்ம வச்சுக்கலாம். என்ன வாக்கியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, யுவர் நேம் இஸ் த ஸ்வீட்டஸ்ட் திங் டு தட் பர்சன் அப்படின்ற மாதிரி ஒரு வாக்கியம். இதை வந்து எளிமையா நான் சொல்லணும் அப்படின்னா, ஒரு மனிதரை பொறுத்த வரைக்கும் அவருடைய பேர் தான் அவருக்கு இந்த உலகத்திலேயே இனிமையான சொல் அப்படிங்கிறாரு. அப்ப அவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, முடிந்தவரை உங்க வாக்கியங்கள்ல நீங்க ஒருத்தர்கிட்ட பேசும்போது அந்த மனிதருடைய பேரை நீங்க மேற்கொள்ளிட்டு பேசுங்க. அதாவது ஒவ்வொருத்தரையும் மேற்கொள்ளிட்ட காண்டா ஆடுவாங்க, அது கோபம் ஆயிடுவாங்க, அது வந்து அது வேற கதை. ஆனா நான் சொல்றது என்ன அப்படின்னா, இப்போ உங்களுடைய பேர் ஆப்போசிட்ல நிக்கிறவரோட பேரை நம்ம கேட்டதுக்கு அப்புறம் அங்கங்க அந்த பேர்களை யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா அவங்க கோபம் ஆக மாட்டாங்க. இன்ஃபேக்ட் அவங்க வந்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அப்படிங்கிறாரு. அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ரீசன் தான். இது ஒரு சைக்காலஜிக்கல் ரீசன் அப்படின்னு சொல்றது. இந்த மாதிரி பல 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 ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ்ன்னு கூட சொல்லலாம். இந்த புத்தகத்துல நிறையவே இருக்கும். ஸோ இந்த புத்தகத்தை முதல் முறையா படிச்சுட்டு நான் போயிட்டு பல விஷயங்களை அப்ளை பண்ணிட்டு திருப்பி இந்த புத்தகத்தை வந்து படிக்கும்போது அது வேற மாதிரியான ஒரு பரிமாணமா இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் இந்த புத்தகத்தை எனக்கு தெரிந்து ஒரு 5 முறை வரைக்கும் நான் படித்திருப்பேன். ஆனா அந்த 5 முறையுமே ஒவ்வொரு முறையும் நம்மளுக்கு வந்து இந்த புத்தகம் வேற மாதிரியான ஒரு பரிமாணத்தை எனக்கு தந்தது அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. அது காரணம் என்னன்னா, அவர் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த புத்தகத்தை படித்து அதை போய் நம்ம வெளியே அப்ளை பண்ணிட்டு திருப்பி நம்ம வந்து பார்க்கும்போது இந்த புத்தகம் வேற மாதிரியா தெரியும் அப்படிங்கிறது தான். ஸோ இவருடைய புத்தகங்கள் பல புத்தகங்கள் இருக்கு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஹவு டு ஸ்டாப் வரிங் அண்ட் ஸ்டார்ட் லிவிங், தி ஆர்ட் ஆஃப் பப்ளிக் ஸ்பீக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு மேடை பேச்சுக்காகவே வந்து கிட்டத்தட்ட 3 புத்தகங்கள் எழுதியிருக்காரு. பட் அதுல நான் குறிப்பிட்டு சொல்லணும்னு நினைச்சது ஹவு டு வின் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் பீப்புள். இந்த பரிந்துரை உங்களுக்கு மிகச்சிறப்பான கருத்தை வெளிப்படுத்திய நம்முடைய மாணவர்களுக்கு பலத்த கைத்தட்டலோடு அடுத்தபடியாக கணிதத்துறை மாணவர் திரு ஹரிஷ் அவர்களை புத்தக பரிந்துரைக்கு அன்போடு அழைக்கிறேன். வணக்கம், என் பெயர் ஹரிஷ். நான் வந்து கணிதத்துறையில 2ஆம் ஆண்டு படிக்கிறேன். நான் வந்து இப்போ 2 பேர் பேசினாங்க. அவங்க 2 பேருமே ரொம்ப உங்களுடைய காணொலி நீங்க வந்து அது வந்து ஒரு சிறிய கோளாறுனால அது ஒர்க் ஆகல. சரி சரி. 2 பேரும் வந்து முன்பாகவே நான் வந்து என்னென்ன பேசணும்னு நினைச்சிட்டு இருந்தேனோ அதை அனைத்துமே பேசி முடிச்சுட்டாங்க. இப்போ நான் வந்து என்னன்னா ஒரு புக் என்னன்னா வந்து இப்போ ரீசெண்டா அதை நான் படிச்சேன். அந்த புத்தகத்தின் பெயர் வந்து என்னன்னா தஞ்சை பெரிய கோயில் தல வரலாறு. அது வந்து என்னன்னா வந்து முனைவர் வேதவல்லி கண்ணன் மற்றும் என் தம்பையா, அது ஒரு என்ரிச் வெளியீடு. அதுல வந்து நான் பார்த்து வியந்த ஒரு படைப்பு அதுல என்னன்னா, அந்த புத்தகத்தின் முழு பெயர் என்னன்னா தஞ்சை பெரிய கோயில் தல வரலாறு, காலத்தால் கரையாத காவியம், ராஜராஜேஸ்வரம் தஞ்சை பெரிய உடையார் கோவில் ஒரு செய்தி மாலை அப்படின்னு சொல்லிட்டுதான் அந்த முழு புத்தகத்தோட பேரு. முன்னாடி வந்து இந்த புத்தகத்தை வந்து நான் வாங்கும்போது எப்பவுமே வந்து எனக்கு ஒரு பழக்கம் உண்டு. என்னன்னா குடும்பத்தோட நாங்க எல்லாருமே வந்து கோயில்களுக்கு அப்போ வந்து நிறைய கோயில்களுக்கு செல்வோம். எப்பவுமே எனக்கு சின்ன வயசுல இருந்தே ஒரு பழக்கம் என்னன்னா, இந்த மாதிரி கோயில்களுக்கு போகும்பொழுதுலாம் எப்பயாவது இப்போ ஏதாவது பெரிய கோயிலுக்கு போறோம், திருச்செந்தூர் போறோம் இல்ல தஞ்சாவூர் போறோம் அப்படின்னா அந்த கோயிலோட வந்து தல வரலாறு, நம்ம வந்து ஒரு கோயிலுக்கு போறோம் அப்படின்னா அந்த கோயில் வந்து எப்படி கட்டப்பட்டது, அதோட தல வரலாறு பத்தி நான் அறிஞ்சுக்கணும்னு ரொம்பவே ஆசைப்படுவேன். அப்படி ஆசைப்பட்டு எல்லா கோயில் போகும்போதும் வந்து அந்த கோயில் பத்தியே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புத்தகத்தை எப்பவுமே வாங்குவேன். அது எனக்கு வந்து சின்ன வயசுல இருந்தே பழக்கம். இப்போ வந்து நாங்க வந்து ஒரு 2 மாதங்களுக்கு முன்பாக நாங்க தஞ்சை பெரிய கோயிலுக்கு போயிருந்தோம். அப்போ வந்து குடும்பத்தோட போகும்போது இந்த புத்தகத்தை வாங்கினேன். இந்த புத்தகத்தை வாங்கும் போது வந்து என்னன்னா, முதல்ல வந்து பார்க்கும்போது அந்த புத்தகத்தோட அமைப்பே வந்து பிரம்மாண்டமா இருந்தது. இன்னுமே சொல்ல போனா இந்த புத்தகத்தோட விலை வந்து வெறும்னே 57 ரூபாய். 57 ரூபாய் தான். இந்த வந்து புத்தகத்தோட வந்து ஒரு பதிப்பாகட்டும் இல்ல வந்து அதுக்குள்ள இருக்கிற ஒரு விஷயங்கள் ஆகட்டும் அனைத்துமே வந்து நம்மள வந்து பிரமிக்க தகுந்தவையா இருக்கு. அது வந்து நீங்க வந்து வாங்கி பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதுல வந்து முதல் பக்கத்திலேயே வந்து என்னன்னா, நான் முதல்ல அப்பதான் வந்து தஞ்சை பெரிய கோயிலுக்கு போனேன். அப்போ தஞ்சை பெரிய கோயிலுக்கு முதல்ல போகும்போதே வந்து எல்லாருமே அந்த விமானத்தை பத்தி பிரம்மாண்டமா பேசுவாங்க.
அப்போ வந்து சின்ன வயசுல இருந்தே எனக்கு எல்லாருமே வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு கேள்வி. ஈவன் வந்து அந்த கேள்வி வந்து எல்லாருக்கும் ஒரு வினாவா எழக்கூடும். அதே மாதிரி அந்த விடையும் அவங்களுக்கு தெரியும். என்னன்னா விமானத்தின், அதாவது தஞ்சை பெரிய கோயிலோட விமானத்தின் நிழல் வந்து கீழே விழுமா விழாதா அப்படின்ட்டு தான். ஆனா இது எல்லாருக்குமே பாதி பேருக்கு விடை தெரியும் இங்க உள்ளவங்களுக்கு. ஆனா எனக்கு முதல்ல தெரியாது. என்னன்னா வந்து விமானத்தோட நிழல் வந்து கீழே விழுமா விழாதா அப்படின்றது எனக்கே தெரியாது. அந்த வந்து பக்கத்திலேயே அவங்க கொடுத்திருப்பாங்க அழகா, விமானத்தின் நிழல் வந்து கீழே விழும் எப்போனா தினமும் காலை மாலை ஆகிய வேளைகளில் தஞ்சை பெரிய கோயில் விமானத்தின் நிழல் முழுவதும் விழும் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போதுதான், அப்பதான் வந்து அம்மா அப்பா 2 பேர்கிட்ட கேட்கும் போதுதான் சொன்னாங்க, ஆமா இந்த மாதிரி விமானத்தோட நிழல் வந்து கீழே விழும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி, ஓகே. அப்புறம் வந்து என்னன்னா வந்து அப்படியே நீங்க அந்த புத்தகத்தை வந்து கொஞ்சம் அப்படியே புரட்டினீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய வந்து அந்த கோயில் பத்தின வந்து வரலாறு, அதே மாதிரி சிற்பம், என்னென்ன சிற்பம் நம்ம வந்து என்னன்னா வந்து அந்த கோயிலை முழுசும் வந்து ஒரு நாள்ல பார்த்து முடிச்சிட முடியாது. அது எல்லாருக்கும் தெரியும். தஞ்சை பெரிய கோயில வந்து அனைத்து மூலைகளிலும் போயிட்டு நீங்க வந்து ஒரே நாள்ல பார்த்து முடிக்கணும், நல்லா கண் கூட பார்க்கணும் அப்படின்னா அது ஒரு நாள்ல முடியிற விஷயமே கிடையாது. அதுல இருக்கிற அங்க இருக்கிற ஒரு சிற்பக்கலை ஆகட்டும், அங்க இருக்கிற வந்து அந்த கோயிலோட அமைப்பாகட்டும், இல்ல அந்த கோயிலை பத்தின வந்து உள்ள இருக்கிற அந்த சிலைகள் ஆகட்டும், அதை பத்தி முழுசும் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா வந்து மாதங்கள் கூட போதாது. அது வந்து உங்களுக்கு வந்து நல்லா தெரிஞ்சுக்கணும்னா 2 மாதங்களுக்கு மேல கூட ஆகலாம். ஆனா வந்து இந்த இந்த புத்தகத்துல வந்து என்னன்னா அவங்க முழுக்க அந்த சிற்பங்கள் பத்தி, அந்த சிற்பங்களோட புகைப்படத்தோட போட்டிருக்காங்க. அவ்வளோ அழகா இருக்கு அந்த புத்தகம். நீங்க வந்து போனீங்கன்னா கண்டிப்பா வாங்குங்க. இதுல வந்து நான் ரொம்ப வந்து விரும்பி பாக்குறது என்னன்னா வந்து அந்த புத்தகத்தோட அமைப்பு மற்றும் அவங்க வந்து பயன்படுத்தக்கூடிய இலக்கண நயங்கள். அவங்க வந்து அவ்வளவு அழகா வந்து பயன்படுத்தியிருக்காங்க. அதுல வந்து ஒரு சிறிய எடுத்துக்காட்டோட நான் முடிக்கிறேன். என்ன எடுத்துக்காட்டுனா வந்து முதல்ல அந்த விமானத்தில வந்து ஐரோப்பியர் உருவங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ஈவன் வந்து நம்ம ஐரோப்பியர் உருவங்கள்லாம் வந்து நம்ம பார்த்துப்போமான்னு தெரியல. விமானத்தையே சில பேர் பார்க்க மாட்டோம் கோயிலுக்கு போனோம்னா, அது வேற விஷயம். விமானத்தை வந்து பார்த்துட்டு அதுல ஐரோப்பிய வந்து சிற்பங்கள்லாம், ஐரோப்பிய உருவங்கள்லாம் இருக்கு அப்படின்றது அவங்க அவ்வளவு அழகா கொடுத்திருக்காங்க. விமானத்தின் வடப்புறம் தொப்பியுடன் கூடிய ஐரோப்பியர் உருவங்கள் உள்ளன. இதுல நம்ம எத்தனை பேர் பார்த்திருக்கோம் தெரியல. நீங்க போயிருந்தீங்கன்னா கண்டிப்பா இன்னொரு வாட்டியும் பாருங்க. இவை ராஜராஜனால் செய்யப்பட்டவை அல்ல. தஞ்சை ரகுநாத நாயக்க மன்னன் தரங்கம்பாடியில் டென்மார்க் நாட்டினருக்கு வாணிபம் செய்ய அனுமதி அளித்தான். அவர்களது வினோதமான ஆடை அலங்காரத்தை கண்ட நாயக்கர் கால சிற்பிகள் வடிவத்த உருவங்கள். அவங்க வந்து என்னன்னா வந்து ஐரோப்பியர்கள் இங்க வந்து அவங்களோட சிற்பங்களை வந்து இங்க வந்து பதித்துதான் வந்து இதுல கூறப்பட்டிருக்கு. இந்த மாதிரி பல விஷயம் வந்து இந்த புத்தகத்துல இருக்கு. கண்டிப்பா வாங்கி படிங்க. இந்த வந்து இந்த பதிப்பகம் பேர் வந்து என்ரிச் வெளியீடு. யார் பதிப்பிச்சிருக்காங்கன்னா முனிவர் வேதவல்லி கண்ணன் மற்றும் என் தம்பையா. இத்துடன் என்னோட உரையை வந்து முடித்துக் கொள்கிறேன். நன்றி. நன்றி நன்றி தோழரே. அடுத்தபடியாக புத்தக பரிந்துரைக்கு நம்முடைய தோழர் வணிக வரித்துறை பயிலும் திரு தௌஃபிக் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். வணக்கம். காணொளி தெரியுதா? தௌஃபிக் இருட்டா இருக்கு. தெரியல. ஒரு நிமிஷம், ஒரே ஒரு நிமிஷம். காணொளி வேலை செய்யல, என்னன்னு தெரியல, எனக்கே காட்டல. அப்படியே மூவேந்தரும் மூதாட்டியும் வளர்த்த என் குழந்தை தமிழே, முக்கண்ணன் மகன் தலைமையில் முச்சங்கம் வளர்த்தெடுத்த என் முத்தமிழே, சங்க இலக்கியங்களோ உன் முன்னழகு, இன்றைய புது கவிதைகளோ உன் பின்னழகு, காலத்தினால் முதிர்ந்து இளமை குன்றாதிருக்கும் எனது தமிழ்கண் முதற்கண் வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியை மிகச் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் அனைவருக்கும், குறிப்பாக ஆசிரியர் தினத்தினை முன்னிட்டு நீண்டதோர் இணைய வழி கருத்தரங்கத்தினை நடத்தி கொண்டிருக்கும் அனைத்து ஆசிரிய பெருமக்களுக்கும் பேராசிரிய பெருமக்களுக்கும் இனிய ஆசிரியர்கள் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு எனது உரையை துவங்குகின்றேன். அதாவது சுய முன்னேற்றம் தொடர்பான புத்தகங்களை படித்து நூல் ஆய்வு, புக் ரிவ்யூ என்ற தலைப்பு இன்றைய தலைமுறையினருக்கு மிகுந்த ஒரு தேவையாக அமைந்திருக்கின்றது.
நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள எடுத்துள்ள புத்தகம் இளமையும் கடமையும், அதாவது பேராசிரியர் அப்துல் ரஹீம் அவர்கள் எழுதிய புத்தகம். இது யூனிவர்சல் பப்ளிகேஷன்ஸின் சார்பாக வெளியிடப்பட்டுள்ளது. இது ஒரு சிறிய நூல், அதாவது சுய முன்னேற்றம் தொடர்பாக இன்றைய இளைய தலைமுறையினருக்கு இளமையும் கடமையும் என்கின்ற தலைப்பிலே வெளிவந்திருக்கின்றது. இந்த புத்தகம் குறிப்பாக 1961ஆம் ஆண்டு வெளிவந்த புத்தகம். சிறிது பழைய புத்தகம் என்றாலும் தற்போது 2017ஆம் ஆண்டு தனது இறுதி பதிப்பினை கொண்டு வெளிவந்துள்ளது. இளைஞர்களை மூலதனமாக வைத்து அவர்களை குறிவைத்து எழுதப்பட்ட புத்தகமாக இதனை நான் கருதுகிறேன். ஏனென்றால் அந்த இளைய பருவம், அதாவது வாழ்க்கையின் முதற்படி, அதாவது பள்ளியிலிருந்து கல்லூரிக்கு வந்து கல்லூரியிலிருந்து வேலைக்கு செல்லும் அந்த இளைய பருவத்திற்கான ஒரு கடமைகள், இளமையும் கடமையும் என்று இந்த நூலின் ஆசிரியர் மிக தெளிவாக சிறப்பாக எடுத்து கூறியிருக்கின்றார். இது ஒரு சிறு நூல், அதாவது இன்றைய இளைஞர்களை பற்றி மிக தெளிவாக குறிப்பிட்டிருக்கின்றார். கல்வி, ஒழுக்கம், உடற்பயிற்சி ஆகிய இந்த மூன்றும் தான் எப்படி முக்காலிக்கு 3 கால்களும் அவசியமோ அதே போன்றுதான் கல்வி பயிற்சி, ஒழுக்க பயிற்சி, உடற்பயிற்சி ஆகிய மூன்றும் ஒரு இளைஞருக்கு மிக 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 முக்கியமானவையாக இந்த நூல் முழுக்க அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். சில மாய ஆற்றல்களை பெற்றிருக்கிறது இந்த இளமை பருவம். அதாவது ஒரு மனிதனுடைய இளமை பருவத்திலே பல தடயங்கள், அதாவது அலைப்பாய்கிறது என்று பல இது இருந்தாலும் யார் ஒருவர் இதில் கவனமாக இருந்து தனது குறிக்கோளினை பார்த்து அந்த வழி நடந்து செல்கிறார்களோ அவர் வெற்றியாளராக உயர்ந்து நின்று பெருவாழ்வு வாழ்வான் என்பதற்கான ஒரு முன் உதாரணம். இன்றைக்கு விளையாட்டை எடுத்துக்கொண்டாலும், தற்போது நடைபெற்று கொண்டிருக்கும் ஒலிம்பிக் போட்டிகளை எடுத்துக்கொண்டாலும் சீனா முதலிடம் வகிக்கிறது. நமது இளைஞர்களை பார்க்க வேண்டும் நண்பர்களே. அவர்கள் உருவாக்கிய இணைய விளையாட்டிலே நம்மளை மூழ்கடித்து விட்டு இன்றைக்கு நேரடி விளையாட்டிலே அவர்கள் ஆதிக்கம் செலுத்தி கொண்டிருக்கின்றார்கள். அதே போன்றுதான் அனைத்து துறைகளும் நமது மொழி சார்ந்த உரிமைகளாக இருக்கட்டும், அல்லது கல்வி சார்ந்த விஷயங்களாக இருக்கட்டும், சமூகம் சார்ந்த சிந்தனைகளாக இருக்கட்டும், இவ்வனைத்திற்கும் நம்மை திசை திருப்பி வெறும் இணையதளத்திலே ஒரு விளையாட்டு அல்லது இணையதளத்திலே சமூக வலைத்தளம் இன்னும் ஒரு பொழுதுபோக்கினையே நமது வாழ்வின் போக்காக மாற்றி விட்டார்கள். எந்த ஒரு துறையிலும் மாணவர்கள் இப்படி வெளிவந்து பேசும் ஆற்றலை கூட இவர்கள் அப்படியே மறைத்து மங்கடித்து விட்டார்கள். இதற்காகவே நாம் புத்தகம் படிக்க வேண்டும் என்பதனை உணர்த்துவதற்காகவே எழுதப்பட்ட புத்தகம் தான் இந்த இளமையும் கடமையும். இன்றைக்கு ஒரு சாதாரண ஒரு சுற்றறிக்கை போல் தமிழில் வந்தால் கூட தமிழில் தாய்மொழியாக கொண்டுள்ள மாணவர்கள் கூட படிக்க தெரியாத அவல நிலை, அதாவது அதை மிகுந்த கவலையோடு அவர் எழுதியிருக்கின்றார் இந்த நூலிலே. புத்தகங்களை படிக்க தெரியாமல் தாய்மொழி தமிழ் என்று பெருமை பேசிக்கொண்டு அவனின் சமூக வலைத்தளத்தை எடுத்து பார்த்தால் தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா என்று இருக்கின்றார். இதனை பார்த்து சிரிக்கவா, அல்லது தமிழை தாய்மொழியாக கொண்டுள்ள நாம், அல்லது அதனை இவ்வளவு ஊக்கப்படுத்தி வெளிச்சத்திற்கு கொண்டு வரும் இப்படிப்பட்ட அரங்கங்களை ஏற்படுத்துவர்கள் அதை நினைத்து கவலைப்படுவதா என்ற ஒரு எண்ணம், ஐயம் ஏற்படுகிறது. இன்றைக்கு நமது நாட்டில் நடக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதாவது ஊடகங்களை பார்த்து தெரிந்து கொள்வதை விட நேரிலே சமூக வலைதளங்களை வைத்து பரப்புகின்றார்கள். இந்த வளர்ச்சி இருந்தாலும் இந்த வளர்ச்சி ஒரு விதத்தில் வீழ்ச்சி என்கிறார்களே, அந்த வீழ்ச்சி தான் இன்றைக்கு இந்த இளைய சமுதாயம் புத்தகங்களை படிக்காமல் தங்கள் நேரத்தையும் காலத்தையும் கடத்தி கொண்டிருக்கின்றார்கள். புத்தகத்தில் படிப்பதற்குண்டான அருமைகளையும் அதன் பெருமைகளையுமே ஒரு புத்தகமாக மிகச்சிறிய நூல், அதாவது இந்த இளைய பருவத்திலே வரும் அனைத்தையும் பற்றி ஒரு சிறிய விளக்கமாக எடுத்து வந்திருக்கின்றார். இந்த ஆசிரியர் அனைத்தையும் பற்றி எழுதியிருக்கின்றார். அதிலே ஒரு மாணவன் சென்று கேட்டிருக்கின்றான், பெண்களை பற்றி எழுதுகிறீர்கள், விஞ்ஞானிகளை பற்றி எழுதியிருக்கிறீர்கள், மருத்துவர்களை பற்றி எழுதியிருக்கிறீர்கள், குழந்தைகளை பற்றி எழுதியிருக்கிறீர்கள், ஏன் எங்கள் இந்த இளமை பருவத்தை மட்டும் விட்டுவிட்டீர்களே என்று கேட்டதற்கு இளைஞர்கள் மாணவர்கள் என்று ஒன்றிணைந்து இந்த புத்தகத்தை எழுதியிருக்கிறார். ஒரு மாணவனின் வாழ்வில் கல்விதான் முன்னேற்ற பாதைக்கு அழைத்து செல்லும் என்பதனை தெளிவாக சுட்டிக்காட்டியிருக்கின்றார். அந்த கல்வியோடு சேர்ந்த ஒழுக்க பண்புகள் அவன் வாழ்வில் கற்றுக்கொள்வது இந்த இளைய பருவம்
பள்ளி பருவத்திலிருந்து வந்து அந்த பண்புகள் தொடர்ச்சியாக தொடர வேண்டும் என்றால் அது இந்த பண்புதான். அதே போல இளைஞர்களினுடைய உடற்பயிற்சி இன்றைய காலகட்டத்தில், அதுவும் இந்த கொரோனா பேரிடர் என்று பலரும் கூறினாலும் உடல் வேலைகள், அதாவது நடைப்பயிற்சியாக இருக்கட்டும், உடற்பயிற்சி போன்ற அடிப்படையான உடலினை வலிமையாக வைக்கக்கூடிய எந்த செயல்களிலும் இன்று இளைஞர்கள் ஈடுபடவில்லை என்பது ஒரு மிகுந்த வருத்தம் அளிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. இப்படி தனது பல கருத்துக்களை பல விதங்களிலே இந்த ஆசிரியர் மிக தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார். அனைவருமே இங்கு உள்ளவர்கள் அனைவரும் நூல் ஆய்விற்கு வந்திருக்கிறார்கள். எனவே அனைவரும் ஏதோ ஒரு புத்தகத்தினை படித்துவிட்டு தான் வந்திருப்பார்கள். ஆனால் இங்கு எங்களுக்கு வெளியிலே இருக்கும் சக மாணவர்களை எடுத்துக்கொண்டால் புத்தக படிக்கும் பழக்கம் இல்லாமல் இருக்கிறார்கள். அவர்கள் மத்தியிலே கொண்டு பெரிய புத்தகங்களை கொடுத்தால் பயந்து போய் விடுவார்கள். நானும் அப்படிதான் இருந்தேன். எனவே சிறிய புத்தகங்களிலிருந்து தனது படிப்பினை ஆரம்பித்தால் மிகுந்த ஒரு ஆர்வமோடும் எழுச்சியோடும் அது இருக்கும். அதற்கு இந்த இளமையும் கடமையும் என்கின்ற ஒரு சிறந்த சிறிய நூல் வெறும் 150 முதல் 200 பக்கங்கள் தான் இருக்கும். அந்த நூலினை மாணவர்களாகிய நீங்களும் ஆசிரியர்கள் என அனைவரையும் படித்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்பினை நல்கியமைக்காக அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி தோழரே. அடுத்ததாக லயோலா கல்லூரியின் வேதியியல் துறையிலிருந்து திரு பாலாஜி பாசன்குமார் தோழர் அவர்களை அழைக்கின்றேன். அடலேறு மொழித்தமிழே, இன்பக் கடலேறு தனித்தமிழே, சோலை மடலேறு சுவைத்தமிழே, என் உடலேறி உயிரேறி உய்வுக்கின்றானி உன்னை பாதம் தொட்டு வழங்குகிறேன். அவையில் வீட்டிருக்கக்கூடிய அத்துணை பேருக்கும் முதற்கண் மாலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்வு ஒரு புத்தக பரிந்துரையாக மட்டும் இல்லாமல் ஒரு அறிவுசார் தேடலை நம்மிடையே புகட்டிக் கொண்டிருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். இப்படி இந்த நிகழ்வை மிகச் சிறப்பாக அரங்கேற்றிக் கொண்டிருக்கின்ற நம்முடைய தமிழக ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகத்திற்கு எங்களுடைய கல்லூரி சார்பாகவும் மாணவர்கள் எங்களை அத்துணை பேரின் சார்பாகவும் முதற்கண் நன்றிகளை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். அதாவது இன்றைய இளைஞர்கள் சமூக வலைத்தளங்களில் தான் முற்றிலுமாக முடங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். சமூக அக்கறையுடன் செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்களா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை என்ற விடயம்தான் நம்மிடையே தோன்றும். அப்படி இருக்கின்ற வேளையிலே இந்த புத்தக பரிந்துரை என்பது புத்தக வாசிப்பாளர்களுக்கு மட்டும் இல்லாமல் புத்தகங்களை புதிதாக பார்க்கவிருக்கும் நபர்களுக்கு கூட இது ஒரு பரீட்சையப்பட்டு போகக்கூடிய ஒரு வாய்ப்பாக இந்த வாய்ப்பு நிச்சயம் இருக்கும் என்பதில் எவ்வித மாற்று கருத்தும் இல்லை. எங்களுக்கு கொடுத்திருக்கின்ற தலைப்பு சுய முன்னேற்ற புத்தகம். சுய முன்னேற்றம் என்று சொன்னவுடன் உங்கள் அனைவருக்கும் ஒரு கேள்வி எழலாம். சுய முன்னேற்றம் என்பது யாருக்கானது, அது எப்படிப்பட்டது என்ற இருபெரும் கேள்விகள் உங்கள் மனதில் எழக்கூடியது என் கண்முன் தோன்றுகிறது. அப்படி அந்த கேள்விகளுக்கு முற்றிலுமாக விடை கூறியதுதான் நான் பார்க்கின்ற புத்தகமாக உங்கள் முன் பரிந்துரை செய்யக்கூடியது கல்வியாளர் முனைவர் வாவேசு ஐயா எழுதிய உனக்கென்று ஒரு சிகரம். இந்த புத்தகம் என்னுடைய அலமாரியிலேயே அந்நியப்பட்டு போயிருந்தது என்றுதான் கூற வேண்டும். வழக்கம் போல் ஒரு நண்பர் பரிசாக என்னுடைய வெற்றிக்கு கொடுத்திருந்த புத்தகத்தில் இதுவும் ஒரு புத்தகமாக இருந்து கொண்டிருந்தது. நான் பெரும்பாலும் வரலாற்று நாவல்களையும் வரலாற்று தலைவர்களின் பாடங்களையும் தான் படிப்பதில் மிகுந்த ஆர்வம் செலுத்தி இருக்கிறேன். அப்படி இருக்கின்ற வேளையிலே இந்த கொரோனா பெருந்தொற்றின் காலத்தில் என்னை இந்த புத்தகம் வா வா என்று அழைத்தது. அப்போதுதான் தெரிந்தது நான் எவ்வளவு பெரிய மடையனாக இந்த புத்தகத்தை நான் பார்த்திருக்கிறேன். இந்த புத்தகத்தில் சொல்ல வேண்டும் என்றால் வாவேசு ஐயா அவர்களே தன்னுடைய புத்தகத்தின் பின்பக்கத்தில் அவருடைய சொந்த வரிகளில் கவிநயம் மிகுந்த ஒரு பாடல்களை தெரிவித்திருக்கிறார். அதனை இப்போது படிக்கிறேன். உன்னெதிரில் உள்ளது உனக்கென்று ஒரு சிகரம், நீ எழுதப் போகும் வெற்றிக்கு இதுதான் அகரம். முன்னேற்றத்தின் முதல் படி முயற்சி,
வா இதை படி இந்நூல் தரும் பயிற்சி. எட்டும் வரை எட்டிப்பிடி நீ தொட்டு விடுவாய் இமய கொடுமுடி. சிறைப்படுத்தும் கூட்டை உடை சீராக விரி உன்றன் சிறகை. அனைத்தும் உன் வசம் அளப்பாய் உலகை. ஆம், இந்நூல் இளைஞர்களுக்கு ஆற்றுப்படை. வெளிச்ச புள்ளிகள் வெகு தொலைவில் இல்லை, நீ முயன்றால் வாகை சூடுவாய் வானமே எல்லை. அன்புடன் வாவேசு. இந்த புத்தகத்தின் கவிதை நயத்திலேயே தெரிந்திருக்கும். இது முழுக்க முழுக்க இளைஞர்களுக்கான ஒரு புத்தகமாகத்தான் நம்முடைய கொண்டு வந்து சேர்த்துள்ளது என்றுதான் சொல்ல வேண்டும். இந்த புத்தகத்தை நாம் படிக்கின்ற பொழுதே ஒரு இளைஞனுக்கு தேவையான அத்துணை சுயமுன்னேற்ற கருத்துகளையும் அடங்கியுள்ளது என்றுதான் நாம் இந்த புத்தகத்தை பார்க்க வேண்டும். இந்த புத்தகத்தை நான் பரிந்துரை செய்கிறேன் என்பதை விடுத்து, இந்த அறிவுசார் அறிவியல் நான் குளித்தேன் என்ற ஒரு குளியலை ஒரு குவளையாக உங்கள் முன்னே வைக்கிறேன். காலம் இருந்தால் நீங்களும் அந்த அருவியில் சென்று ஒரு குவளை தேநீரை பருகுங்கள் என்று தாழ்வுடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த புத்தகம் ஏறத்தாழ 328 பக்கங்களை கொண்டுள்ளது. மிகவும் சிறிதளவான புத்தகம்தான். இருப்பினும் ஒரு சராசரி இளைஞனுக்கு தேவையான அத்துணை சுயமுன்னேற்ற கருத்துகளையும் அடக்கியுள்ளது என்றுதான் சொல்ல வேண்டும். 1 முதல் 65 வரையிலான தலைப்புகள் இந்த புத்தகத்தில் அரங்கேறியுள்ளது. ஐயன் திருவள்ளுவன் நமக்கெல்லாம் பரிச்சயப்பட்ட ஒருவர் தான். அவர் கூறிய கருத்துகள் உலகெல்லாம் பரவி இருக்கின்றன. ஒழுக்கம் என்பது நம்முடைய உயிரை விட மேலானது என்று அவர் கூறிய கருத்துகள் இன்றளவும் நம்மிடையே பின்னி பிணைந்திருக்கின்றன. ஆக அந்த ஒழுக்கத்தை தான் முதல் தலைப்பாக இந்த புத்தகத்தில் ஐயா வாவேசு அவர்கள் வைத்திருக்கின்றார். உயர்வுக்கு முதற்படி ஒழுங்கு தவறாமை என்கின்ற இந்த தலைப்பில் தொடங்கி கைவிலங்கு போன்ற அத்துணை தலைப்புகளும் ஒரு கவிதை நயமாகத்தான் நான் இதை புத்தகத்தை பார்க்கின்றேன். எத்தனையோ புத்தகங்கள் நாம் படித்திருந்த போதிலும் இது போன்ற புத்தகங்கள் ஒரு எளிய நடையில் நம்முடைய மாணவர்களுக்கு சென்றடையும் என்பதில் எவ்வித ஐயப்பாடும் இல்லை. அதற்கு நான் முழுவதுமாக சான்றாக இருக்கிறேன். எனக்கு இந்த தலைப்பிலே பிடித்த தலைப்பு என்பது கடிகாரம் நிற்கலாம், காலம் நிற்காது. இந்த தலைப்பு என்னை மிகவும் கவர்ந்தது என்றே கூற வேண்டும். அண்ணல் காந்தியடிகளின் வரலாற்றை பற்றி முதலில் அழகாக எடுத்து கூறுவார். அவர் சபர்மதி ஆசிரமத்தில் தன்னுடைய உரையை மேற்கொள்ள சென்று கொண்டிருக்கின்ற பொழுது அவருக்கு ஏற்பாடு செய்திருந்த மகிழ்ந்து அங்கே வரவில்லை. ஆக அந்த கலந்தாய்வு கூடத்திலே அவர் விரைவாக செல்ல வேண்டும் என்ற போது மகிழ்ந்து வரவில்லையே என்று காலம் தாழ்த்தாமல் அவர் உடனே நடைபயணமாக கிளம்பிவிட்டார். அப்போது அவர் உடனிருந்த ஒருவர், என்னுடைய மிதிவண்டியை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அண்ணலே என்று கூறி அவருடைய மிதிவண்டியை அவருக்கு பரிசாக தந்தார். அந்த பரிசாக தந்த மிதிவண்டியிலேயே அண்ணல் காந்தியடிகளும் பயணித்து அந்த இடத்தை சென்றடைந்தார். அங்கே அப்படிப்பட்ட நிகழ்வு நடந்தேறி அழகாக முடிந்தது. ஆனால் அந்த கூட்டத்தில் அவர் என்ன பேசினார், அந்த கூட்டம் நடந்ததா, அந்த மிதிவண்டி அந்த இடத்தில் போய் சேர்ந்தா என்றெல்லாம் நான் நிச்சயமாக கூட மாட்டேன். ஏனென்றால் நீங்கள் அந்த புத்தகத்தை வாங்கி படியுங்கள். அந்த கதை மிகவும் அற்புதமாக படைக்கப்பட்டிருக்கும். இப்படி காந்தியடிகளின் வரலாற்றை கூறி காலம் என்பது எவ்வளவு முக்கியமானது என்பதை அந்த தலைப்புகளிலேயே நாம் அழகாக புரிந்துவிட முடியும். காலம் நிற்கலாம், ஆனால் கடிகாரம் நிற்காது. ஆக இந்த புத்தகத்தில் 65 தலைப்புகள் எழுதிய நம்முடைய ஐயா வாவேசு அவர்கள் இந்த புத்தகத்தை படித்துவிட்டு வேறு புத்தகத்தை நோக்கி நாம் செல்லலாமா என்றால் நிச்சயமாக அவர் அவ்வளவு எளிதாக நம்மை விட்டுவிடவில்லை. ஏனென்றால் 65வது பக்கமாக அவர் எழுதியிருக்கின்ற தலைப்பு திரும்பி பார் தெளிவு பெற. அப்போது எனக்கு ஒரு கேள்வி எழுந்தது. இவர் நம்மை போக சொல்கிறாரா, இல்லை திருப்பி இந்த புத்தகத்தை படிக்க சொல்கிறாரா என்கின்ற எண்ணமும் நம்முடைய தோன்றும். ஆக சுயமுன்னேற்ற புத்தகங்கள் பல்லாயிரக்கணக்கில் நம்முடைய அழகிய தமிழ் இருந்த போதிலும்
என்னுடைய மனங்கவர்ந்த புத்தகமாக கல்வியாளர் வாவேசு ஐயா அவர்கள் எழுதிய இந்த உனக்கென்று ஒரு சிகரத்தை படித்து நீங்களும் இந்த அழகிய தமிழை பருகுங்கள் என்று சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். அருமையான ஒரு உரையினை நிகழ்த்தி பாலாஜி அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். எங்களுக்கு இந்த லயோலா கல்லூரி மாணவர்களுக்கு இந்த ஒரு தொடர்ச்சியான இணையவழி கருத்தரங்க நிகழ்ச்சியில் பங்கேற்க வாய்ப்பளித்தமைக்காக பல்கலைக்கழகத்திற்கும் அதன் சார்ந்த நிர்வாகிகளுக்கும் தமிழ் அமெரிக்க தொலைக்காட்சிக்கும் அனைத்து முக்கிய நிர்வாகிகள், பேராசிரியர்கள், சான்றோர்களுக்கு எங்கள் கல்லூரியின் சார்பாகவும் எங்கள் அத்துணை மாணவர்களின் சார்பாகவும் நன்றிகளையும், மேலும் இந்த நிகழ்ச்சி மிக சிறப்பாக சென்று வெற்றி அடைய எங்கள் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு முறை அனைத்து ஆசிரியர்களுக்கும் ஆசிரியர்களின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு களத்தை மீண்டும் உங்களிடம் ஒப்படைக்கின்றோம். நன்றி, நன்றி, நன்றி. லைலா காலேஜ் உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப அருமையா இருந்தது. மாணவர்களா தான் எல்லாருமே நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்குனீங்க. உங்களுடைய இதுகள் கருத்துகள் எல்லாமே ரொம்ப அழகா இருந்தது. எவ்வளவு தூரம் நீங்க ரசிச்சு இந்த புத்தகங்களை செலக்ட் பண்ணிருக்கீங்க அப்படிங்கறத வந்து நீங்க உங்களுடைய அனுபவங்களை வந்து பகிர்ந்துகிட்ட விதமே ரொம்ப அழகா இருந்தது. உங்களை வாழ்த்தி பாராட்டுகின்றோம் தமிழ்நாடு டீச்சர்ஸ் எஜுகேஷன் யூனிவர்சிட்டியின் சார்பாக. நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக தியாகராஜா காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் உள்ள இருக்கீங்களா சார்? ராஜ்குமார் சார், ராஜ்குமார் சார், சார் நான் பேசுறது கேக்குதா? இருக்கோம் மேடம். சரி 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 சரி. இருக்கோம் மேடம். இப்போ உங்களோட நிகழ்வை ஆரம்பிக்கலாமா சார்? சார் உங்களோட நிகழ்வை ஆரம்பிக்கலாமா சார்? உங்களுடைய தலைப்பு புத்தகமே புது யுகம். புத்தகமே புது யுகம் வந்து உங்களுடைய நிகழ்வை நிகழ்த்த உள்ளீங்க சார். உங்களுக்கான நேரம் வந்து இப்ப வந்து மணி வந்து 5:55. நீங்க வந்து 6:55க்கு தளத்தை எங்களிடம் ஒப்படைக்கணும். தமிழ்நாடு டீச்சர்ஸ் எஜுகேஷன் யூனிவர்சிட்டியின் சார்பாக உங்களுடைய நிகழ்வை தொடங்குவதற்காக வரவேற்கிறோம் சார். உங்கள் நிகழ்வை நீங்கள் ஆரம்பிக்கலாம். ஹலோ சார், ஸ்டார்ட் பண்ணவா நித்யா சார்? ஜனனி. எஸ் சார், ஸ்டார்ட் பண்ணுங்க எஸ், you can proceed. எஸ். எஸ் சார். அனைவருக்கும் என் இனிய மாலை வணக்கம். அக்டோபர் 15, 2221 நம் முன்னாள் ஜனாதிபதி டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு 2021 மணி நேர இணைய தொடர் வழி பன்னாட்டு சாதனை சங்கம் மாபெரும் உலக சாதனை நிகழ்ச்சியில் தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகம் பள்ளி ஆசிரியருக்கான திறன் மேம்பாட்டு பயிற்சி மையம், உலக சாதனைக்கான பன்னாட்டு சங்கமம், அசிஸ்ட் உலக சாதனைக்கான 24 உட்தலைப்புகளுடன் 24 கல்வி நிறுவனங்கள் பங்கு பெறும் 24 மணி நேர தொடர் இணைய வழி அரங்கில் எண்ணங்களின் கருவூலமே புத்தகம் என்னும் புத்தகத்தின் ஆற்றலை வெளியிருத்தும் தலைப்பில் எமது தியாகராசர் கல்வியியல் கல்லூரி மதுரை இணைந்து வழங்கும் புத்தகமே புதுயுகம் இத்தகைய ஆக சிறந்த நிகழ்வில் நிகழ்ச்சி தொகுப்பாளராகிய நான் நித்ய ஜனனி இந்நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா என்ற பாரதியின் வரிகளுக்கேற்ப தமிழரின் முதற்கண் பண்புகளான வரவேற்புரையை வழங்க
எமது கல்லூரியின் முதலாம் ஆண்டு கல்வி மாணவி SP சுமிதா அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். A very good evening to one and all gathered here. I, SB Sumita, on behalf of Thiagarajar College of Preceptors, welcome you all for Assist World Record to celebrate the birthday of our beloved former President, Dr. APJ Abdul Kalam. At this moment, I would like to remind his famous quote, "One best book is equal to 100 best friends, and one good friend is equal to a library." I extend my warm welcome to our Honorable Vice Chancellor, Registrar, Controller of Examination, and Deans of Faculties, Tamil Nadu Teachers Education University. I also welcome our principal, dignitaries, and all participants of Thiagarajar College of Preceptors on this auspicious occasion. I welcome all the eminent speakers, guests from all over the world who have gathered to make the great world record occasion possible. We feel proud to be part of 2021 House Assist World Record along with Tamil Nadu Teacher Education University to present the session on Kalaghame Puduyugam. I once again welcome you all. Thank you. நன்றி சுமிதா. நீ எதை நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிறாய். உன்னை வலிமை உடையவன் என்று நினைத்தால் வலிமை படைத்தவன் ஆவாய் என்ற விவேகானந்தரின் மொழிகளுக்கு இணங்க எம் கல்லூரியை வலிமையாக்கும் எமது கல்லூரியின் முதல்வர் முனைவர் பிரகாஷ் ஐயா அவர்களை துவக்க உரை வழங்குமாறு வரவேற்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். 15/10/2021 முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாம் ஐயா அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு 2021 மணி நேர தொடர் இணைய தளவழி பன்னாட்டு சாதனை சங்கம் மாபெரும் உலக சாதனை நிகழ்வில் தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகம் பள்ளி ஆசிரியர்களுக்கான திறன் மேம்பாட்டு பயிற்சி மையம் காரப்பாக்கம் சென்னை மற்றும் உலக சாதனைக்கான பன்னாட்டு தொடர் வலையரங்கில் எண்ணங்களின் கருவூலமே புத்தகம் என்ற தலைப்பில் 4/9/2021 காலை 5 மணி அளவில் தொடங்கப்பெற்ற இந்த வலையரங்கத்தில் மதுரை தியாகராசர் கல்வியியல் கல்லூரி கல்லூரியை அழைத்து எங்களுக்கும் ஒரு தளம் அமைத்து கொடுத்து புத்தகமே புது யுகம் என்ற தலைப்பில் எங்களுக்கு 1 மணி நேரம் ஒதுக்கி கொடுத்த நிகழ்ச்சி ஏற்பாட்டு குழு தலைமை முதன்மையர் பேராசிரியர் நா. பஞ்சநதம், துணைவேந்தர், தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகம் சென்னை. இந்த வலையரங்கின் முதன்மையர்கள் பேராசிரியர் வை. பாலகிருஷ்ணன், பதிவாளர் பொறுப்பு தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகம் சென்னை. பேராசிரியர் மா. கோவிந்தன், தேர்வு கட்டுப்பாட்டு அலுவலர் தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகம் சென்னை. பேராசிரியர் மு. சவுந்தரராஜன், புல முதல்வர் தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகம் சென்னை. மற்றும் இந்நிகழ்வின் ஒருங்கிணைப்பாளர் முனைவர் தா. சிவசக்தி ராஜம்மாள், உதவி பேராசிரியை தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகம். துணை ஒருங்கிணைப்பாளர் முனைவர் தி. பிரேமலதா, உதவி பேராசிரியர் கல்வியியல் துறை பாரதியார் பல்கலைக்கழகம் கோவை. மற்றும் இணை ஒருங்கிணைப்பாளர் திரு எஸ். சபிதா சண்முகப்பிரியா, முனைவர் பட்ட ஆய்வாளர் VHSN கல்லூரி விருதுநகர். மற்றும் எங்கள் கல்லூரியின் ஒருங்கிணைப்பாளர் திரு சு. ராஜ்குமார், உதவி பேராசிரியர் தியாகராசர் கல்வியியல் கல்லூரி மதுரை. மற்றும் அனைத்து பேராசிரியர் பெருமக்கள் மற்றும் மாணவ ஆசிரியர்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். இந்த அழகிய நிகழ்வில் புத்தகம் பற்றிய ஒரு கவிதையை உங்களிடம் பகிரலாம் என்று எண்ணுகிறேன். கவிதையின் தலைப்பு புத்தகம். பெரும் தன்மை கொண்டவளே, வாசிப்பை இடையில் நிறுத்திடும் வசைபாடா வாஞ்சை கொண்டவளே, விசால அறிவு கொண்டவளே, புரட்டுகின்ற போதெல்லாம் புதிய பரிமாணங்களை புரிய வைக்கும் புதினம் நீ. யாரையும் பரிகாசம் செய்வதில்லை நீ. வாசிக்கும் பிடிக்காமலே இல்லாதவர் புரட்டினாலும் வஞ்சனையின்றி வாரி வழங்குபவள் நீ.
பொறாமை உன்னிடம் இல்லை. அறிவில் சிறந்த சான்றோர் வாசித்தால் அபரிதமான மகிழ்வு கொன்றால் உலகத்தை உள்ளங்கையில் வைத்திருப்பவள் நீ. பிரபஞ்சத்தின் அத்தனை அறிவு ஜீவிகளின் படைப்புகளையும் உன்னுள் ஐக்கியமாக்க துடிப்பவள் நீ. பல்சுவை, இலக்கியம், அறிவியல், விஞ்ஞானம், வரலாறு, பொழுதுபோக்கு, சமையல் குறிப்பென அப்பப்பா எத்தனை அத்தனையும் உன்னுள் அடக்கம். கண்ணுக்குள் புலப்படும் கருவிலிருந்து அண்டத்தில் மறைந்திருக்கும் அணுவரை அனைத்தையும் பேசுபவள் நீ. மனித ஆயுளை நீட்டிக்க ஆதி மனித காலத்திலிருந்து அறிவியல் மனிதம் காலம் வரை தொடர்பவள் நீ. நீ ஒரு முடிவில்லா ஆரம்பம். நீ இயற்றியவர் இறந்தாலும் இறுதி வரை இரவா தன்மை கொண்ட புத்தகம் இப்புவி உள்ளவரை நீயும் இருப்பாய். இந்த நிகழ்வில் எங்கள் தியாகராசர் கல்வியியல் கல்லூரியிலிருந்து கலந்து கொள்ளும் மாணவ ஆசிரியர்கள் மற்றும் பேராசிரியர் பெருமக்கள் வரவேற்புரை நல்கிய செல்வி SB சுமிதா, புத்தக மீள்பார்வை தர தயாராக இருக்கும் செல்வி M பிரியதர்ஷினி, முதலாம் ஆண்டு இளம் கல்வியியல் மாணவி, முனைவர் நா சுந்தர், நூலகர், தியாகராசர் கல்வியியல் கல்லூரி, திரு தா ஞானப்பிரகாசம், உதவி பேராசிரியர், தியாகராசர் கல்வியியல் கல்லூரி, மற்றும் நன்றி உரை வழங்க காத்திருக்கும் திரு ராஜ்குமார், உதவி பேராசிரியர், தியாகராசர் கல்வியியல் கல்லூரி, மதுரை, மற்றும் நிகழ்ச்சி தொகுப்பாளர் திருமதி வி நித்யஜனனி, முதலாம் ஆண்டு இளம் கலை கல்வியியல் மாணவி, அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை வாழ்த்துக்கள் கூறி இந்த நிகழ்ச்சியினை எங்களுக்கு தளம் அமைத்து கொடுத்த தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகத்திற்கு எங்களது நன்றியை கூறி இந்நிகழ்வினை துவக்கி வைக்கிறேன். நன்றி. தூக்குவரை அளித்த முதல்வருக்கும் கவிதை கூறிய முதல்வர் மிகவும் அழகாக இருந்தது. எங்கள் முதல்வருக்கு நன்றி கூறுகிறேன். உலகத்தையே தனக்குள் வைத்துக் கொண்டு எவ்வளவு தன்னடக்கமாக இருக்கிறது புத்தகம். இத்தகைய அரிய பண்புகளை உடைய புத்தகத்தை விமர்சிக்க வருகிறார் எங்கள் கல்வியின் முதலாம் ஆண்டு இளங்கலை கல்வியியல் மாணவி செல்வி M பிரியதர்ஷினி அவர்களை அன்புடன் வரவேற்கிறேன். நன்றி நித்யஜனனி அவர்களே. So, good day to all the dignitaries. Hope my voice is audible. Is it audible, sir? Yes, it is audible. Yes. Thank you. Thank you. Good day to all the dignitaries, the faculties who are connected in this webinar. It's a great opportunity that I'm here to talk to you about a book. And now I would like to give you a book review on the book titled At the Feet of the Master by Alcyone. Alcyone is the pseudonym of the great philosopher J. Krishnamurti. So this book was published in the year 1911 and it runs around 84 pages. It was published by the Rajput Press and it costs ₹150 per hardcover copy. So with the information of the author J. Krishnamurti is born in Andhra Pradesh on May 11, 1895 and died at the age of 90 in February 7, 1986. He was a great philosopher, author, and a public speaker. So let us just go into the book review. Can a teacher's words make such an impact for a student that a student is compelled to write a book at the age of 14 years? Just imagine. If you ask me this question, then I would say, of course, yes. This is one such book that we are going to review today. So even from the foreword, we come to know that all the insights that the author has given is not his own words, but it is all the words of his master, his teacher. And he says how we should listen to teacher's words. See what he says. See, a student should listen to the teacher's words very keenly and ingrain the real meaning behind it. And he even compares to how we taste a delicious food. When we just eat a food, we relish in the taste and we sense the deliciousness. Like that, we should know the real essence of the teacher's words, he says, when we listen to the teacher's words. And then he goes on to point out the 4 main qualities that a teacher should have.
to kind of adopt a successful career of teaching. The author has almost become my friend when I started to read his book. It was like he was in front of me, advising me, saying, see, this is the philosophy of teaching. And Priya, come on, follow it for your life. It was like that. So I felt him talking to me through his book. So he says, there are four main qualities that a teacher should have. You would be surprised to hear what are those. Discrimination, desirelessness, good conduct, and love. Discrimination, of course, it's strange, but it has its own connotation. The author hints like this. A teacher should be able to discriminate what is real and what is not real. What is real and what is not real? So you're asking, what do you mean by that? Okay, fine. The real thing that he talks about is that, see, God has a plan for every human being on this earth. And the real thing is to just follow the path that God has for us. And what is unreal, on the other hand? The worldly wealth, the desires that we have, the posh luxury that we earn for, those things are all unreal, says the author. And according to him, there are only two kinds of people in all world, those who know and those who do not know. And knowledge is a thing which matters, says. See, I think this is one important quality that any teacher should have when they go into the classroom. When we face a group of students, when the teachers face a group of students, the religion, race, what kind of ethnic group do they belong to, nothing should come in front of them. And everything should be knowledge. There should be only this categorization of the students who know and the students who do not know. Automatically, the teaching will go in a very neutral and beautiful manner. So he says, see, this is the first step that every teacher should take. Discriminating, or more like distinguishing between what is right and what is wrong, what is important and what is unimportant, the useful and the useless, the truth and the false, the selfish and the selfless. And see, always the teacher should try to see what is worth doing, it seems. The author says, see, whenever we are committed to attempt some desires, some sins, we should try to analyze whether it is our own self that needs it or is it our body. If we kind of think that kind of a difference, we might not tempt to do that desire, it seems. And he says, see, to feed the poor is good and noble and useful work. Yet, to feed their souls is nobler and more useful. Which means, JK tells us that any rich man can feed the physical bodies of poor people. But only a teacher can educate them. Only a teacher can feed their souls by educating them. It is going to be the main duty of a teacher there, says the author. And slowly in the second part, he talks about the desirelessness. Desirelessness, he says, see, some people think that doing things that they like and avoiding things that they don't like actually constitutes their self-identity. But he says it's not so. It doesn't constitute your self-identity. He says, see, whenever any work is assigned to you, if you do it giving out your best, then that constitutes your direct character. And that constitutes your self-identity, says the author. Okay, so he says, as a teacher, we should do the right for the sake that it's right. And we should not expect of a reward, says the author. That kind of an ideal image the teacher expects, the author expects the teacher to be. And then he kind of gives us a sketch of what a teacher should do and should not do. Of course, I was amazed when I read this part. Okay, so a teacher should not yield to small and petty desires, he says, first thing. Okay, and the second thing is, one should never wish to shine or appear clever. Appear clever in the sense like we try to show off that we know more than others. He says a teacher should not do that. And thirdly, he says, don't desire to speak. What? Don't desire to speak, and that too to a teacher. Here author hints another thing, that is, a teacher should speak little, which means whatever words that a teacher utters in the class, okay, it should be kind, it should be true, and it should be useful for the students. So this kind of brevity a teacher should have in a class, says the author. And the fourth one is, do not wish to meddle in other men's business. See, the author says,
if I have the freedom to act and speak as I can do, then the other person also has the same amount of freedom to express himself. And JK says, please give them that space. And he also says, if you feel that somebody is doing something wrong, just go to them personally and convince them of their fault. And that's all your business. And that should be the attitude of a teacher, says the author J. Krishnamurti. And then we kind of see what a teacher should do. You will be really impressed to hear this. See, he says a teacher should stop the cruelty to a child and also on cruelty to the animal, he says. And he says, see, he's like addressing a group of teachers. He says, if you see anybody breaking the law of a country, you just go and report it to the authorities, he says. See the kind of social responsibility that he expects from teachers. So he says a teacher should have this kind of social responsibility in a society, because it is us who are going to constitute the microcosm of the society that we see today. And the third thing is, if you are placed in a duty to teach anyone, it is the duty of the teacher to tell the students his faults and gently correct them. Okay, like it is the duty to kind of correct the students whenever and wherever necessary, and to that too for a teacher. And in the third part, he slowly talks about the good conduct, and that too, this good conduct of a teacher should fall under 6 categories, it seems. First thing is self-control as to the mind, which means a teacher should be able to control their temper, reduce their anger. Okay, always a teacher should think that his thought process must be for good purposes. It must be always utilized and used for good purposes. He says, see, hold back your mind from pride. Okay, these are the words of the author himself. Hold back your mind from pride, for pride comes only from ignorance. The man who does not know thinks that he is great, that he has done something great. But the wise man knows that only God is great, and all the good work is done by God alone. And the second one is that he says, see, self-control in action is also necessary. One should do one's duty truthfully. And then the tolerance. Tolerance probably for other religions also. As much as we love our own religion, we must try to respect the other person's religion also. That kind of a tolerance a teacher should have. And the fourth one is cheerfulness. Fifth is the one-pointedness. One-pointedness is that we should practice what we preach. So our teaching, the way we teach, the values we teach should become our lifestyle. So that is the thing that he hints to say. And the last one is confidence. Okay, only when we trust in ourselves will we go and face the students with the same confidence, he says. And the fourth part, he talks about the love. Love here is nothing but the deliberate affection that we have for students. Okay, now you might ask me, okay, fine. We are going to show this deliberate affection, but how can we do it in a routine life? Of course, the author has answers for it. He says, he asks you to just do these 2 things. First one, be careful not to hurt any living being, he says. And the second one, always watch for opportunities to help others. So if we just continue to do these 2 things, we might love everyone equally, he says. Okay, we also tend to be careful not to hurt any living being. But how can we do it so clearly? If you just ask me this question, then again the author has an answer for it. See, avoid committing these 3 sins. He kind of points out 3 sins and says, just avoid doing that. So what are those sins? The first thing is gossiping. You'll be really surprised to hear this. Gossiping is a sin according to Jittu Krishnamurti. Why? Because, see, already when we have uncertain thoughts about somebody else without the knowledge of them, then that constitutes an evil thought. If we kind of go and talk it to others or spread it to others, then it pours the evil thought to them also. In a way, we are spreading evilness. So he says, see, please stop gossiping. That is not quality of a teacher, he says. And he also advises the teachers that if anyone comes to gossip to you, just stop them from doing that. And then the second one he talks about is the cruelty. Cruelty, the intentional and the unintentional cruelty. Like using gestures, the words, we can just go on. And the third one that he talks about is the superstition. He says superstition is another sin.
why when we kind of read the book, we come to know that he says, see, in the name of love for God, we tend to slaughter and kill animals. He says that should be avoided. And he almost consider it as a sin. So all these three sins should be avoided. And he says, see, the teacher must love everybody and he must be active in serving the world. He should not, he or she should not guard man alone, but he should also tend to protect nature, birds, animals also. Okay, so at the end of the book, when we just read the ending, the concluding part of the book, he gives a very powerful imagery. See what he says. So as I said before, he says human beings should follow the path of God. He says, man is like a pen in the hand of God, through which God's thought may flow and find for itself an expression. I would like to revise it like this way. See, a teacher is like a pen in the hand of God, through which God's thought may flow and find for itself an expression and make the student's life very beautiful. That is the magic. That is the magic that teaching does. And finally, he ends by asserting three main qualifications again. First thing is a teacher should have this basic affection that inspires the willpower to gain wisdom, because only when we are wise, we can teach our students. So the love that directs the willpower that directs the wisdom, and wisdom that enables us to help our students. Okay, so in this book, we can see that author has foregrounded. Ma'am, unmute பண்ணிக்கங்க ma'am. Please, Priyadarshini, you go ahead. Yes, sir. Yes, sir. Thank you, sir. So hope it was audible all this time. Sir, was it audible? Yeah, it is. It is. You go ahead. Yeah, yes, thank you. Thank you. Yes. Thank you. Yeah. So here the author has almost foregrounded the epitome of how a teacher should be. The way a teacher conducts or carries himself in a society has a great impact on students. It's true because he starts to practice it outside the classroom also. Almost many of you connected in this webinar, the dignitaries, the faculties here would agree that at some point in our life, there would have been a teacher who inspired us in a way. We would have tried to act exactly like them. Okay? There would have been a teacher who would have instilled a goodness and positivity within you. And there is another extreme where some of us would have come into this path of teaching inspired by our teachers. Okay, so for all of us, author J. Krishnamurthy has almost set the standards into which an ideal teacher should fit in to become a source of inspiration for our students. See, anyone can motivate, but only some can inspire. So let us start inspiring students by following the ideas proposed by the author. And I would suggest this book for all the future teachers. Those who want to get immersed in this philosophical insight, you can just go into this book and call for the philosophical insights of Jittu Krishnamurthy. And I would like to conclude by saying that this book review is dedicated to all our dear teachers and faculty today in this webinar, who with their indomitable support is continuing to inspire us amidst this pandemic too. While tomorrow we celebrate Teachers' Day, today I extend this book review as a tribute to all my dear professors and teachers, and from the bottom of my heart, I wish Happy Teachers' Day. Thank you for giving me this wonderful opportunity. Thank you. Thank you, everyone. ஆசிரியர்களின் பண்புகளை மிக சிறப்பாக விமர்சித்த பிரியதர்ஷினிக்கு எனது நன்றி. Thank you. ஒரு நிமிஷமா ராஜ்குமார் சார் சார் வைஸ் சான்சலர் சார் வந்திருக்காங்க பாருங்க சார், வைஸ் சான்சலர் சார் வந்திருக்காங்க சார். வணக்கம் சார். வணக்கம் சார். I was enjoying the presentation of Dr. Priyadarshini. It was an excellent piece of அந்த புக்கையே உள்ள போய் படிச்சா 4 தடவை படிச்சா எப்படின்னா எஸ்எல்சி கிடைக்குமோ. She wants others to be an inspiring teacher. She herself is a great inspiring teacher. Congratulations. God bless you. Thank you so much.
with your permission, if you all permit, I also will speak. I cannot speak like Dr. Priyadarshini, but I can just a few words I can say, if you permit. Feeling blessed with your words, sir. Thank you so much. Thank you. So, very good evening to... Thank you, sir. Thank you. Very good evening to all the great people present here, and hundreds and thousands of persons through various media, very particularly through Tamil America, watching from more than 150 countries. Very good evening to every one of you. I also join Dr. Priyadarshini in wishing all of you a very happy Teachers' Day, and convey my Teachers' Day greetings in advance. More than 12 hours in advance we convey, and I am very happy. And I give you assurance that I will not take much of your time. I am also eagerly waiting to listen to everybody. ஏதோ ஒரு டெக்னிக்கல் ப்ராப்ளத்துல ஒரு 15 செகண்டோ 10 செகண்டோ கேட்க முடியாம நடுவில் ஏதோ வந்தது. அதுங்காட்டியும் டாக்டர் சுந்தர் பாத்தீங்கன்னா, நீங்க பேசுங்கம்மா, நீங்க தொடர்ந்து பேசுங்கம்மா. அதாவது அவங்களுடைய பேச்சுல ஒரு 10 செகண்ட் கேப் விட்டு அவராலையும் என்னாலையும் பொறுத்துக்க முடியல. அந்த அளவுக்கு அது எவ்வளவு ஒரு அருமையா பேச்சுன்னா எப்படி இருக்கணும், அதுல எல்லா சுவையும் இருந்தது. அதுல எல்லா சுவையும் இருந்தது. அந்த புஸ்தகத்தை போய் நம்ம அப்படியே உள்ள பூந்து ஒரு தடவைக்கு 4 தடவை படிச்ச ஒரு மிகப்பெரிய அந்த அருமையான இது அதுல இருந்தது. அந்த அவுட்கம் வாஸ் ப்ரோக்ராம் அவுட்கம்ங்கிற மாதிரி, புக் அவுட்கம்ங்கிற மாதிரி அவங்களோட பேச்சோட அவுட்கம் அப்படி இருந்தது. God bless her and God bless other speakers. நிச்சயமா அவங்க மற்ற ஸ்பீக்கர்ஸும் இந்த மாதிரிமே பிரமாதமா பேசுறாங்கிறது எனக்கு தெரியும். பட் இருந்தாலும் கூட நான் இப்ப கொஞ்ச நாள் இதை கவனிச்சதுனால I am giving this feedback, and all the respected teachers and non-teaching friends of Tamil Nadu Teachers Education University, and 24 great institutions, colleges, 24 hours, and 24 titles. 24 titles. Keeping this title, books are treasure of thoughts. இதை ரொம்ப அருமையா ஒரு பேசிக் டைட்டிலா வச்சுக்கிட்டு, காமன் டைட்டிலா வச்சுக்கிட்டு, எல்லா கல்லூரிகளிலும் 24 காலேஜஸ்லையும் 24 hours 24 titles related to books பேசுறாங்க. அப்படிங்கும்போது இது ரொம்ப மிகப்பெரிய, அவங்க அத்தனை பேருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அது மாதிரி இதை சிறப்பாக கோஆர்டினேட் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய எல்லாருக்கும், எல்லாருடைய பேரை சொல்லணும்னு ஆசை. நான் 2 நிமிஷம் தான் எடுத்துக்குவேன்னு சொல்லி 1.5 நிமிஷம் போயிடுச்சு. அதுலயும் பாத்தீங்கன்னா டாக்டர் சிவசக்தி மேடம் கார்ல வர்றாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க பேசுறாங்க, இப்ப போனே ஆடுது, இன்டர்நெட்டே ஆடுது. அதனால இந்த பக்கம் கோகிலா மேடமும் ஏதோ ஒரு கார்ல இருக்காங்களா என்னன்னு தெரியல. அதனால இதெல்லாம் அட்வான்டேஜ் ஆஃப் டெக்னாலஜி. நம்ம அதை கார்ல வராங்கன்னு பார்க்க கூடாது. நான் என்ன நினைக்க கூடாதுன்னா, நான் சோஃபால உட்கார்ந்துருக்கேனே, மேடம் மட்டும் கார்ல வராங்களே அப்படி நினைக்க கூடாது. கார்ல பயணம் பண்ணும்போது கூட கடமையை செய்கிறாங்க பாருங்க. இந்த நேரத்துல ஜாயின் பண்ணிக்கணும், பேசுறத கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க பாருங்க. அப்படிப்பட்ட டாக்டர் சிவசக்தி ராஜம்மாள் கோஆர்டினேட்டர் வாழ்க. சிவசக்தி மேடம்னு சொன்னாவே போதும், யார் பேரையும் சொல்ல வேண்டாம். இருந்தாலும் டாக்டர் பிரேமலதா ஃப்ரம் பாரதியார் சார், சபிதா சண்முக பிரியா தான் அவங்க பேரை எழுதி வச்சிருக்காங்க. டாக்டர் சபிதா, டாக்டர் சண்முக பிரியா ஃப்ரம் பாருங்க. எவ்வளவு கார்ல வரும்போது அந்த பக்கம் பஸ் வருதா, ரயில் வருதா, வண்டி போகுதா, ஆட்டோ போகுதான்னு பார்க்காம சபிதா மேடம் சண்முக பிரியா மேடத்தை விடாம சொல்றாரா இல்லையா, எப்படி வைஸ் சான்சலரே எப்படி கரெக்டா கண்ட்ரோல்ல வச்சிருக்காங்க பாருங்க. அத மாதிரி அந்த கிராட்டிடியூட், அவ்வளவு தூரம் உழைக்கக்கூடிய அந்த சபிதா மேடத்தையும், அவ்வளவு தூரம் உழைக்கக்கூடிய அந்த சண்முக பிரியா மேடையும், அவ்வளவு தூரம் உழைக்கக்கூடிய சுந்தர் சாரையும், அவ்வளவு தூரம் உழைக்கக்கூடிய பிரியதர்ஷினி மேடத்தையும், அவ்வளவு தூரம் உழைக்கக்கூடிய மற்ற அத்தனை பேரும், இன்னும் நிறைய பேர் நான் சொல்ல விரும்புறேன், பட் டியூ டு வாண்ட் ஆஃப் டைம், அத்தனை பேரையும். ராஜ் இருக்காரு. ராஜ் சொன்னா உலக 7-14 லோகங்களுக்கு அவ்வளவு டெக்னாலஜியும் வந்துடும். ஒயரே இல்லாம அவர் கண்டுபிடிக்க போறாரு. ஒயரே இல்லாம, இன்டர்நெட் கனெக்ஷனே இல்லாம இந்தியாவில் இருக்கிற 1.38 மில்லியன் பீப்புளும் ஒருத்தவங்க பார்த்துக்கலாம். அதோட அவர் ஒரு டெக்னாலஜி கண்டுபிடிக்கலான்னு இருக்காரு. என்ன கண்டுபிடிக்கிறாரு, படத்துல ஒருத்தர் சொல்லுவாரு பாருங்க, பிரியதர்ஷினி இப்ப மனசுல என்ன நினைக்கிறாங்க, பஞ்சனதான் மனசுல என்ன நினைக்கிறாரு, சுந்தர் சார் என்ன மனசுல நினைக்கிறாங்கிறது இன்டர்நெட் மாதிரி அவர் வச்சு கண்டுபிடிக்க போறாரு. இப்ப டெக்னாலஜில அவரு கரெக்டா சொல்ல ஆரம்பிச்சிருவாரு. சினிமால வந்தது பாருங்க,
அப்படி ஒரு கிரியேட்டிவ் பர்சன், டெடிகேட்டட் பர்சன், so many people. If you permit me, emotionally I'm attached to this program. I'll be going on. நித்யா மேடம் இருக்காங்க, அந்த மாதிரி நிறைய எல்லாரும் இருக்காங்க. I want to appreciate, congratulate all of you, and we all together appreciate and congratulate Dr. Rajendran, who's on this seed. இந்த ப்ரோக்ராமை நடத்தணும், 1600 மணி நேரம் நடத்த வேண்டும் என்று அசிஸ்ட் வேர்ல்டு ரெக்கார்டினுடைய 10வது ஆண்டு விழாவில் மரியாதைக்குரிய அப்துல் கலாம் ஐயாவுடைய அந்த பிறந்த நாள் அக்டோபர் 15 வரும்போது முடிகிற மாதிரி 1600 மணி நேரம். ஆனா அது முடிய போறது பாத்தீங்கன்னா இப்ப 2021 மணி நேரம் கூட வரும், எவ்வளவு வேணாலும் வரும், 1600 மேலதான் போகும். அந்த அளவுக்கு எல்லோரும் ஈடுபாட்டாக செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர் கூடவே டாக்டர் பெரியவர் முகமது சார் ஃப்ரம் UAE, தமிழ் அமெரிக்கா, மற்ற நிறைய நிறுவனங்கள், கல்லூரிகள், தாளாளர்கள், செக்ரட்டரிஸ், ஆசிரியர்கள், மாணவர்கள், அதர் ஸ்டேக் ஹோல்டர்ஸ், அவ்வளவு பேர் சொல்லிட்டே போல. அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், அத்தனை பேருக்கு என்னுடைய கங்க்ராச்சுலேஷன்ஸ், அத்தனை பேருக்கும் என்னுடைய மரியாதை, அன்பு, பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல தமிழ் அமெரிக்கா பார்த்தீங்கன்னு சொன்னா, what we do today, it is being taken to more than 150 countries all over the world, wherever particularly Indians and Tamils are living. பாருங்க டெக்னாலஜியோட அட்வான்டேஜ் என்னன்னு பாருங்க. அதுல somebody is coming forward to support us. நீங்க எவ்வளவு நம்மளுடைய நீங்க ஒர்க் பண்றவங்களுடைய தியாகங்களை எல்லாம் பார்த்தால், சாக்ரிஃபைசஸ் எல்லாம் பார்த்தா, இன்வெஸ்டிங் யுவர் டைம் பார்த்தா, இது உலக முழுக்களும் கேட்கிறார்கள் என்று பார்த்தால், இது 100 ஆண்டு காலுக்கு பின்னாலும் இந்த ரெக்கார்டெல்லாம் இருக்குன்னு பார்த்தா, அதை தெரிந்து கொண்டு தமிழ் அமெரிக்கா இன்று 160 கண்ட்ரிக்கு மேல இருக்கக்கூடிய மக்களுக்கு எல்லாம் இதை கொண்டு போய் லைவா சேர்க்கிறாங்க என்று சொன்னால், அவங்க இதை எவ்வளவு பெருமையா நினைக்கிறாங்க. நாம் அத்தனை பேர் சார்பாகவும் அவங்க எப்படி 24/7 கூட நான் பேசும்போது நான் 5 நிமிஷம் பேசிட்டு நான் விட்டுடுவேன், திருப்பி டைம் கிடைக்கும் வந்து பார்ப்பேன். நான் அப்பப்ப 10 நிமிஷம் பார்த்துட்டு போவேன். ஆனா அவங்க கம்பெனி 24/7 மோர் தென் 60 days 1200 hours பார்த்தீங்கன்னா கண்டினியூஸா டீம் வாட்ச் பண்ணிட்டு அப்சர்வ் பண்ணி டெக்னிக்கல் இஷ்யூ இருந்தா எடுத்து சொல்லி உலகம் முழு this great and wonderful broadcasting arrangement. அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த டீச்சர்ஸ் டே, அதுல இயற்கையா நம்ம தமிழ்நாடு டீச்சர்ஸ் எஜுகேஷன் யூனிவர்சிட்டிக்கும் இந்த 24 பெருமைமிக்க கல்லூரிகளுக்கும் இட் ஹாஸ் கம் டுடே. ஐ எம் வெரி ஹாப்பி. அந்த டீச்சர்ஸ் டே பற்றி மட்டும் 2 வார்த்தை சொல்லிட்டு நான் அதோட முடிச்சுக்கிறேன். ஆன் பிஹாஃப் ஆஃப் ஆல் தோஸ் பிரசன்ட் ஹியர், இந்த 150-160 நாடுகளிலிருந்து பார்த்து கொண்டிருப்பவர்கள் சார்பாகவும், தாய் தந்தையர்கள் சார்பாகவும், மாணவர்கள் சார்பாகவும், செக்ரட்டரி, சேர்மன் அண்ட் வெவ்வேறு ஸ்டேக் ஹோல்டர்ஸ் அத்தனை பேர் சார்பாகவும் இந்த புனிதமான ஆசிரியர்களை இந்த ஆசிரியர் தின விழாவிலே வாழ்த்துவதிலே அத்தனை பேர் சார்பாகவும் வாழ்த்துவதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஐ கன்வே மை ரெஸ்பெக்ட்ஸ் டு டீச்சர்ஸ், ஐ கன்வே மை கிரீட்டிங்ஸ் டு டீச்சர்ஸ், ஐ கன்வே மை பெஸ்ட் விஷஸ் டு டீச்சர்ஸ், நாட் ஒன்லி ஆன் பிஹாஃப் ஆஃப் மீ and on behalf of all of us I convey happy Teachers Day and happy Teachers Day greetings to all. அதுல பார்த்தீர்கள் என்று சொன்னால் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் ஐயா சொல்லும் போது the communication skill, the way Dr. Priyadarshini was talking, see the flow of language and she was not missing anything. இப்ப நான்லாம் அவங்க வயசுல என்னெல்லாம் பேச சொன்னீங்கன்னா நடுவுல நின்று போச்சுன்னா முதல்ல இருந்து விட்டு போச்சுன்னா முதல்ல இருந்து தான் பேசுவேன், ஆரம்பத்துல இருந்து. 1ஆம் கிளாஸ்ல சரி வாத்தியார் ஒரு எஸ்ஏ கொடுத்தாலும், அது இங்கிலீஷ்ல கொடுத்தாலும் தமிழ்ல கொடுத்தாலும், குறுக்க ஒரு கதவு திறக்கிற சத்தம் கேட்டா கூட முதல்ல இருந்து தான் சொல்லுவேன். அது மட்டும் இல்ல, வாய்ப்பாடு அப்படிதான். 1-2-2, 2-2-4, 3-2-6 சொல்லிட்டே இருக்கும்போது 8-2-16 போது எலி குறுக்க போயிடுச்சுன்னா மறுபடியும் முதல்ல இருந்து தான் சொல்ல முடியுமே தவிர நடுவுல சொல்ல முடியாது. ஆனா நம்ம எத்தனையோ தொந்தரவு பண்ணா கூட அந்த ஃப்ளோவை அப்படியே கண்டினியூ பண்ணி பேசக்கூடிய பிரியதர்ஷினி மேடம் மாதிரி எத்தனையோ பேர் ரொம்ப பிரமாதமா பாடுறாங்க, ஆட்டம் ஆடுறாங்க, பேசுறாங்க, இங்கிலீஷ்ல பேசுறாங்க, தமிழ்ல பேசுறாங்க, மரம் நடுறாங்க. எவ்வளவு ஆக்டிவிட்டிஸ் இந்த 1600 மணி நேரத்திலே அத்தனை பேருக்கு இந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, பர்டிகுலர்லி எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் இருந்தாலும் கூட ஆசிரியர்களுக்கு மீண்டும் மீண்டும் ஏனென்று சொன்னால் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் ஐயா அவருடைய கெப்பாசிட்டியை பத்தி மற்றவங்க எல்லாம் சொல்லும் போது சொன்னார்கள், பேச்சாளர்கள் எல்லாம் சொல்லும் போது, வாட் அதர்ஸ் கேன் கம்யூனிகேட் இன் 60 minutes, he is capable of communicating in 20 minutes. 11 to 12 அவர் கிளாஸ்னா 11:20 தான் கிளாஸுக்கு போவாராம், 11:40 வெளில வந்துருவாராம்.
நான் அதை மாதிரி செஞ்சேன்னா என்னைக்கே என்னை விட்டு வேலையை விட்டு எங்கள் வயசோடையே எடுத்துருவார். ஒன்று ஒரு வைஸ் சான்சலர் சிண்டிகேட்டு இதுக்கெல்லாம் போகிறதுக்கு முன்னாடி 3 நாள் அப்சர்வ் பண்ணி என்னை வேலையை விட்டு எடுத்துருப்பாரு. என்னைக்கும் 20 நிமிஷம் லேட்டு, 20 நிமிஷம் முன்னாடி வரதா இருந்தா. ஆனா ஆல் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் இன்க்ளூடிங் ஸ்டூடெண்ட்ஸ் அவரை பெருமையா மிக சிறந்த ஆசிரியரா 20 நிமிஷம் லேட்டா போய் 20 நிமிஷம் முன்னாடி விடுறவரை மிக பெருமையா சொன்னாங்க. அதுக்கு என்ன காரணம் என்று சொன்னால், வாட் அதர்ஸ் கேன் கம்யூனிகேட் இன் 60 minutes, this great personality was able to do it in 20 minutes. மற்றவர்கள் 60 நிமிடத்திலே செய்ய வேண்டிய கம்யூனிகேட் பண்ண வேண்டிய அந்த பாடத்தை இவராலே 20 நிமிடத்திலே செய்ய முடிந்தது என்றதுனாலதான் மைசூர் யூனிவர்சிட்டி when he was transferred and posted in Kolkata during those days in the name of transfer, students did not accept, did not allow him to go and get transferred or go travel to Kolkata. And அவர் ரிலீவிங் ஆர்டர் வாங்கிட்டாரு. வண்டி குதிரை வண்டி ரெடி ஆயிடுச்சு. புகை வண்டிக்கு நிலையத்துக்கு போகணும். சாமான்லாம் ஏற்றியாச்சு. ஐயா ஏறி உட்கார போறாங்க. பசங்க சொல்லி பார்த்தானோ இவர் கேட்க மாட்டேங்கிறாருன்னு குதிரை வண்டியெல்லாம் அவுத்து விட்டானோ. குதிரையெல்லாம் ஓடி போச்சு எங்கேயோ. எவ்வளவுதான் பேசி அவரை கடைசியா கன்வின்ஸ் பண்ணி இட் இஸ் மை ஜாப், ஐ ஹாவ் டு கோ, டீச்சர்னா டிரான்ஸ்ஃபர் வந்து அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிட்டு போகும்போது பெரியவர்கள் சொன்னதை நான் கிட்ட இருந்து பார்க்கல, அதில் இன்டர்நெட்ல நிறைய பேச்சாளர்கள் சொல்றதை நான் சொல்றேன். அப்புறம் கடைசியில் கன்வின்ஸ் ஆன பிறகு போய் குதிரையை தேடினா பசங்க அவுத்து விட்ட குதிரை எங்கேயோ போயிடுச்சு. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவுத்து விட்ட குதிரை போயிடுச்சு. ட்ரெயினுக்கு டைம் ஆயிடுச்சு. ஆனால் அந்த மாணவர்களே குதிரை செய்ய வேண்டிய வேலையை செய்து தாங்கள் குதிரைகளாக மாறி they pulled the cart, குதிரை வண்டியை அவர்களே குதிரை போல் ஆக்ட் பண்ணி அந்த அவரை இவங்களெல்லாம் உட்கார வச்சு புகை வண்டி நிலையம் வரை இழுத்து கொண்டு சென்று வண்டியை இழுத்து கொண்டு சென்று புகை வண்டியிலே ட்ரெயின்ல மரியாதைக்கும் போற்றுதலுக்கும் மேதகு முன்னாள் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவை ட்ரெயின்ல ஏற்றி விட்டாங்கன்னு சொன்னா the love, the respect they all had on teachers. அதுதான் பிரியதர்ஷினி மேனி ரொம்ப அருமையா சொன்னாங்க. அததான் மற்ற பேச்சாளர்கள்லாம் சிறப்பா சொல்றாங்க. ஸோ டீச்சர் ஷுட் பி a dedicated teacher. அதனால அந்த மாதிரி இருக்கக்கூடிய அதனாலதான் அவருடைய பிறந்த நாளிலே டுமாரோ we are celebrating Teachers Day. அதே மாதிரி அவரு போலீஸ் ஆபீசர் கலியமூர்த்தி சொல்லும் போது இன்னொரு உதாரணம் சொல்லுவார். இதோட நான் நிறுத்திடுறேன். இன்னொரு உதாரணம் சொல்லுவார் ஃபார் த டெடிகேஷன் ஆஃப் த டீச்சர்ஸ். உலகத்திலேயே அம்மாவுக்கு ஈக்குவேட் பண்ணி பேசக்கூடிய வேற ஒரு பர்சனாலிட்டி உலகத்துல யாருமே கிடையாது. சர்வமும் தெரிந்த ஒரு விஷயம் யார் என்று சொன்னால் தாய். தாய் சொல்லிதான் நமக்கு தகப்பன் யார் என்று தெரியும். அவங்க 2 பேரும் சொல்லிதான் குருவை தெரியும். அவங்க 3 பேரும் சொல்லிதான் ஸ்பிரிச்சுவல்ல உள்ளவங்க இறைவன் சொல்லிக்கலாம், மற்றவர்கள் இயற்கை என்று சொல்றான், அது நமக்கு அந்த வழி தெரியும். அப்படிப்பட்ட தாயோட கம்பேர் பண்ணுவதற்கு யாருமே இந்த உலகத்தில் இல்லாவிட்டாலும் கூட, ஆனால் ஒரே ஒரு கேட்டகரி பர்சனாலிட்டி இஸ் பெட்டர் தென் மதர் இன் ஒன் பர்டிகுலர் ஏரியா அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அது என்னவென்று சொன்னால், தாயை விட சிறந்தவர் யார் என்று சொன்னால் ஆசிரியர்கள். அது எப்படி சொல்கிறார்கள்? ஒரே விஷயத்துல, முக்கியமா இந்த ஒரு விஷயத்துல, எந்த விஷயத்தில் என்று சொன்னால், அப்படிப்பட்ட டெடிகேட்டட் மதர் டு வாண்ட்ஸ், desires to see that her children become toppers of the class. Her children, they get everything, best job, everything. அப்படிப்பட்ட மதர் கூட தன்னுடைய குழந்தை நிறைய மார்க் வாங்கணும், தாம் புள்ள நல்ல வேலைக்கு போகணும்னு நினைப்பாங்க. ஆசிரியர்கள் மட்டும்தான் தன்னிடம் படித்த அத்தனை குழந்தைகளும், அத்தனை மாணவர்களும், அத்தனை மாணவிகளும் மிகப்பெரிய பதவிக்கு வர வேண்டும், எல்லோரும் பாஸ் ஆகணும். என் கிளாஸ்ல 100% ரிசல்ட்னா அந்த டீச்சருக்கு இருக்கக்கூடிய சந்தோஷத்தை பார்த்தீங்கன்னா அவ்வளவு மகிழ்ச்சி. அந்த ஒரு புள்ள பாஸ் ஆனதுக்கு அவங்க அம்மாட்ட இருக்கிற சந்தோஷத்தை விட பல மடங்கு தன் கிளாஸ்ல எல்லாரும் பாஸ் ஆயிட்டாங்க, எல்லாருக்கும் வேலை கிடைச்சிருச்சு, எல்லாரும் நல்லா இருக்காங்க போது பெற்ற தாயை விட அத்தனை பேருக்காகவும் சந்தோஷப்படக்கூடிய ஒரு பர்சனாலிட்டி ஆளுமை இருக்கிறது என்று சொன்னால் அது ஆசிரியர் தான். அதுல இன்னுக்கு முத்தாய்ப்பு வச்சது போல போலீஸ் ஆபீசர் கலியமூர்த்தி ஐயா பேசும்போது சொல்லுவார்கள், ஜப்பானிலே பாடத்திட்டத்திலே இருக்கிறதா. அந்த காலத்துல குதிரையில வார் நடந்துகிட்டு இருக்கும்போது ஜப்பான்ல முக்கியமாக குழந்தைகளை எல்லாம் கொண்டு இருந்தார்கள். அப்ப ஒரு அம்மா 2 குழந்தைக்கு உட்கார வச்சு பாடம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கு. அங்கேருந்து குதிரையில ஓடி வர்றான், கொல்றதுக்கு வரான் வார் பண்றவன் குதிரையில வரும்போது, போர் வீரன் வரும்போது 2 குழந்தையும் தூக்கிட்டு ஓடும்போது 2-3 பேரையும் வெட்ட போறான். அப்போ ஒன்னையாவது தூக்கி போடுங்கிறான்.
அந்த ஒரு குழந்தைய தூக்கி போட்டுட்டு மற்ற குழந்தைய தூக்கிட்டு ஓடுறா அந்த அம்மா. அப்புறம் எல்லாரும் கேட்குறாங்க, 2 குழந்தையில கண்ணுக்கு நேரா ஒரு குழந்தைய வெட்டி துண்டு துண்டா போடுறான், நீ ஏன் அது மாதிரி ஒரு குழந்தைய தூக்கி போட்ட? இந்த குழந்தை முக்கியம் அந்த குழந்தை முக்கியம்லாம் ஒரு தாய் பார்க்க வேணாமா? அப்ப அந்த அம்மா சொல்றாரு, தூக்கி போட்டது என்னுடைய குழந்தை, நான் பெற்ற குழந்தை. தூக்கி போடாமல் தூக்கி வந்தது என்னிடம் டியூஷன் படிப்பதற்காக வந்த குழந்தை. நான் ஒரு ஆசிரியை என்ற இதுல நான் பெற்ற பிள்ளையை விட என்னிட்ட படிக்க வந்த பிள்ளைதான் சிறந்த பிள்ளை. அதை தான் நான் பாதுகாக்க வேண்டும். அதுதான் என்னுடைய தொழிலுக்குள்ள, ஆசிரியர் தொழிலுக்குள்ள குணம் என்று சொல்லி பெற்ற பிள்ளையை போர் வீரன் கண்ணுக்கு முன்னால் துண்டு துண்டாக வெட்டி இறந்து போவதை பார்த்து மற்றவர் பிள்ளையை, படிக்க வந்த பிள்ளையை பாதுகாக்கக்கூடிய ஒரு பர்சனாலிட்டி, ஒரு ஆளுமை யார் என்று சொன்னால் உலகத்திலே ஆசிரியர்கள் தான். அப்படிப்பட்ட ஆசிரியர்கள், தியாக மனப்பான்மை உள்ள ஆசிரியர்களுக்கு என்னுடைய ஆசிரியர் தின விழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, என் சார்பாகவும் மற்றவர்கள் அத்தனை பேர் சார்பாகவும் ஆசிரியர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, ஆசிரியர்கள் எல்லாம் பல்லாயிரம் ஆண்டு வாழ வேண்டும், இந்த சமுதாயத்திற்கு நிறைய நாம் செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்திலே பிரார்த்தனை செய்து கொண்டு, இதை சிறப்பாக செய்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் என்னுடைய இந்த நேரத்திலே என்னுடைய மரியாதையையும் அன்பையும் தெரிவித்துக் கொண்டு, மை ஸ்பெஷல் பெஸ்ட் விஷஸ் go with the coordinators, organizers, chairman, secretaries of colleges, principals of the colleges, respected teachers of the colleges, and other respected personalities, and very particularly students who always remember teachers with gratitude. So once again, on behalf of all of us, I convey happy Teachers' Day wishes and blessings to all. At the same time, I sincerely appreciate those who are directly or indirectly involved in this world record event of 1,200 hours. My best wishes go with everybody. God bless all. Thank you very much for having given me an opportunity to be with you in this beautiful evening. And also, I feel sorry, and you should excuse me that in between I came and you also permitted to speak. And I hope that it is not a big problem or disturbance to the program, the flow of the program. So best wishes. Thank you very much. God bless all. Thank you, sir. Thank you so much, sir. Thank you. சார், நீங்க இந்த 2 வருஷத்துல இப்பதான் ஃபுல் வியூல வந்திருக்கீங்க சார், ஃபுல் ஸ்கிரீன்ல டெக்னாலஜில. ரொம்ப நாங்க சொல்லணும்னே நினைப்போம் சார், பயமா இருக்கும். டாக்டர் ஃபுல் ஸ்கிரீன் இப்பதான் ஃபுல் ஸ்கிரீன்ல தெரியுறீங்க சார். ஹரிசான் ரேஸ்ல வச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேங்க சார். தேங்க் யூ. எல்லாம் ராஜிட்ட சொன்னீங்கன்னா இப்ப என்னையே வந்து ஒரு 13 வயசு பையன் மாதிரி மாத்திடுவாரு. கண்டிப்பா சார். Thank you. Thanks to all. Thank you, sir. Thank you so much, sir. Thank you, sir. Nitya Janani, you can go ahead. Yes, sir. நீ வாசிக்க வேண்டிய இசை கருவி அல்ல, யாவரும் சுவாசிக்க வேண்டிய மூச்சு காற்று என எல்லா இடங்களிலும் நூலகங்களை வைத்து நூல்களை விமர்சிக்க எமது கல்லூரியின் நூலகர் திரு ந. சுந்தரையா அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். Very good evening. One and all gathered over here. First, I would like to thank for this given wonderful opportunity to part of this world record event. Thanks to Tamil Nadu Teachers Education University, Chennai, and my special thanks to Professor Panjanathan Nadarajan, the Vice Chancellor of the TNTU, and the Organizing Secretary, Dr. Sivasakti Rajamar. My best wishes and appreciation goes to Priyadarshini for the previous book review. Thank you so much. Thank you, sir. Thank you. Thank you. Ren Sundar, librarian, Tyagarajar College of Preceptors. Today I am going to review the book of Atomic Habits by James Clear. I just want to show you the book. This is the book that I just want to review, so that you will be having, it is mirror image, I guess. This is the book so that you will be having the connectivity. Before going to the topic, I just want to share a few words about the reading habits, how books will benefits when you're reading a book, how it will be giving you impact. Books help to feel more confident. Books help to travel around the world in the cheapest way.
Books develop your personality. Yeah, it is true. Books provide food for your thoughts. Books make you laugh and think. Books draw you towards perfection. Books stimulate creativity and innovation and imagination. Yeah, it is all true. What else? Books provides more and more. By these words, I'll go to the book of Atomic Habits by James Clear. Anything you practice regularly, 21 days to 50 days, that will become your habits. Your habits will decide who you are. Hope you all agree with me. Your habits will decide who you are. Your habits will decide your success. Your habit will decide your personality. Isn't it? Okay, the title of the book is Atomic Habits. The author, James Clear. Publication house, Random House. The year of publication, 2018. It has close to 306 pages. It depends upon the publications. The low priced edition, the Indian edition, it has 360 pages. The price, it is 200 rupees, available through Flipkart. The same book is sold more than 5 million copies worldwide. 5 million copies. About the author is a great motivator, sports person, mainly athlete. He is a weightlifter and creator of the Habit Journal. The Habit Journal has more than 1 million email subscribers. Publisher of the 321 newsletter. This also has a great reach throughout the world, and he is a great motivational speaker at the companies and the events. Okay, we'll go to the book's Atomic Habits. The book itself, the author provided 2 captions. Tiny changes, remarkable results. If you do any changes in your habits, you definitely get a remarkable result. And the book is very easy and proven way to build good habits and break bad ones. The author, the first page itself, he clearly defined what is atomic, what is habit. The atomic means an extremely small part of a big portion. It is a single irreducible. You cannot further reduce the size. So that much small unit of a large group or a large system or a big portion. Atomic is a source of producing energy or gives you the power. That much small part he wants to say about atomic. And then habit, as we see before, as I explained, anything you practice regularly more than 21 days to 50 days, that will become your routine. That is habit. Why the author is connecting the atomic and the habit? Author trying to give you to minimize the habits. What is minimizing habits? Like for example, if you want to wake up morning 4 o'clock, 4 a.m., it is not at all possible if you are waking up at 8 o'clock every day. So what author suggests, you can just minimize the habit, not in immediate basis. If you want to wake up from 8 o'clock, you can just make it half an hour before. 7:30 a.m. you can wake up at the beginning. If you just minimize like that, all the small habits will accumulate, gathering a great success. This is what the whole book talks about. Entirely habits. Author says habits are the matter. Yeah, habits are the matter. The book focusing on how to start or stick to the good habits. The book also talks how to make a choice to avoid bad ones, how to accomplish more in less time, how to create better systems and process. Throughout the book, author talks about the process and the system of your habits. This is what the whole book. How to achieve meaningful results without overwhelming yourself.
The author starting with the story, surprising power of atomic habits. Surprising power of atomic habits. As we know that atomic habits, what is it? The small point of habits. In 2003, Dave Brailsford, appointed as a performance director for the British cycling sports team. Right? In 2003, Dave Brailsford, appointed as a performance director for the British cycle team. Since 1908, the British riders had won just a single gold medal at the Olympic Games, and they had very rarely won a prize at the Tour of de France. In 110 years, imagine 110 years, no British cyclist had ever won a prize or the event. After appointing Dave, within 5 years, during the period of 2007 to 2017, British cyclists won 178 world championships and 66 Olympic or the Paralympic gold medals, and also captured 5 Tour de France victories. How it happened? Within 10 years, 110 years, they didn't get any medals. But within 10 years of duration, 2007 to 17, the British cyclists ruled the world. It is a history. How it happened? Because of tiny changes. They made it in their process. This is what the whole book talks about. How these habits we can accommodate, how these habits we can adopt or adapt in our real life. He suggests also to adopt this behavior into our everyday basis in each and every habit. The author describes 3 layers of behavioral changes, that is habits. 3 layers. The first layer, the inner layer, he says identity. Identity means what? Your identity, your personality, whom you want to become. Then the process, the second layer. Then the third one, he talks about outcome, the result or achievement. These 3 layers. What author says, he says forget about goals, right? How come without goals, how we can achieve anything? He says forget about goals, whether you have it or not, you forget about goals. Winners also have a goal, losers also have a goal, right? Then how come both of them are having the same goal, but one is winning, the one is losing? One team is winning, the other team is losing. So author says, forget about your goal. Focus on the system of your habits. Focus on the process of your habits. That is what he is focusing and he is emphasizing to the society. To building the better habits in 4 steps, he talks about habit loops. Out of this